அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 10வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் தொடங்க இருக்கின்றன. இன்றைய முதல் அமர்வு பெண்களுக்கு உரிமை வழங்குவது, பெண்களுக்கு கல்வி வழியாக உரிமை வழங்குவது, உரிமை வழங்குவதா, உரிமை பெறுவதா என்பதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளுடையது. விமென் எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன், என்டர்பிரனர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற தலைப்பில் இந்த அமர்விற்கு தலைமை ஏற்பதற்காக நம்முடைய கயானா நாட்டின் மேனாள் இந்திய தூதர் ஐயா மகாலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இந்த 2ஆம் நாள் அமர்விற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மொரிஷியஸ் நாட்டின் மேனாள் குடியரசுத் தலைவர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மே ரிக்வெஸ்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் மொரிஷியஸ் டு கம் டு டயஸ். இந்த அமர்விலே உரையாற்ற இருக்கிற பெண்மணிகள் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர், செல்லாமேரி கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்கள், மெகா தொலைக்காட்சி மெகா குழுமங்களுடைய தலைவராக இருக்கிற இந்திரா தங்கபால் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். துபாயிலிருந்து இன்றைக்கு அரபு நாடுகளிலே தொழில்துறையிலே தமிழர்களுடைய வலிமையை, வல்லமையை, பெண்களுடைய சிறப்பையெல்லாம் வலியுறுத்தி கொண்டு பெண்களுடைய சிறப்பை பறைசாற்றி கொண்டிருக்கிற எங்கள் அமைப்போடு தொடர்புடைய திருமதி ஜெயந்திமாலா சுரேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உழைக்கும் பெண்கள், தொழில் முனைகிற பெண்களையெல்லாம் ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு வந்து அவருடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிற திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இங்கே ஏன்ஷியன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பினை நிறுவி அதன் வழியாக பலருக்கும் விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிற பெண்மணி டாக்டர் மோனிகா ரோஷினி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த மாநாட்டு பணிகளிலே டாக்டர் மோனிகா அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு பெரிதும் பயன்பட்டது. அந்த வகையில் இப்பொழுது விமென் எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன், என்டர்பிரனர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற தலைப்பின் கீழான இந்த அமர்வினை தொடங்குவதற்கு முன்னால் இந்த மாநாட்டு நிறுவனர் டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்கள் தொடக்க உரையாக சில கருத்துக்களை வழங்குவார். வணக்கம். அவையோருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். முதல் நாள் நிகழ்வு நேற்று காலையில் காலதாமதமாக தொடங்கி காலதாமதமாக முடிந்து அனைவரும் வெற்றிகரமாக வீடு திரும்பி இன்று காலை வந்திருக்கிறீர்கள். உங்களை அனைவரையும் இந்த நிறுவனத்தின் சார்பிலே வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு எப்போவும் காலையில் சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் காலையில் வருவதிலே கொஞ்சம் சுணக்கம் உண்டு. ஏன்னா வெள்ளைக்காரன் காலத்திலேயே அலுவலகம் 10:30 மணிக்கு என்று போட்டுவிட்டார்கள். அதனாலே இங்கே அலுவலகங்கள் 10-10:30க்கு தொடங்குவதாக இருக்கிறது. ஏன்னால் காலையிலே சாப்பாடு செய்து அதையே மதிய உணவாக பேக்கெட் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் மதிய உணவும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்குனால முள்ளமாக 2 சாப்பாடை தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக 10:30 மணிக்கு அப்போ ஆஃபீஸ் வந்தாங்க. அதனால் 9 மணிக்கோ 9:30 மணிக்கோ நாங்கள் செஷன்ஸ் வச்சாலும் யாரும் வர மாட்டேன்றாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். அமெரிக்கா மாதிரி 8:30 மணிக்கு உலகத்தை மாற்ற வேண்டும் என்று. அமெரிக்காவுடைய கோட்டு சூட் வேண்டும், அமெரிக்காவுடைய ஆங்கிலம் வேண்டும், அமெரிக்காவுடைய டாலர் வேண்டும், ஆனால் அமெரிக்காவுடைய டைம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தான் நம் தமிழ் மக்கள். ஆனாலும் கூட வளர்ச்சியை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அனைவரும் வர வேண்டும். இந்த மாதிரியான வளர்ச்சி பணிகள் குறித்த கருத்துக்களை கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்கான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
இன்றைய முதல் அமர்வான பெண்களுக்கான அமர்வு, அவர்கள் சில நேரங்களில் நாங்கள் அந்த அமர்வு தேவையா என்று கூட நாங்கள் நினைப்போம். ஆனால் ஏனென்றால் ஆணுக்கு இணை பெண், பெண்ணுக்கு இணை ஆண் என்று இருக்கிற போது ஆணுக்கு என்று ஒன்று, பெண்ணுக்கு என்று ஒன்று இல்லை. அனைத்து செஷன்ஸிலும் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்கிற விதத்தில் தான் நாம் அமைத்திருந்தோம். ஆனாலும் கூட அதை பற்றிய கோரிக்கைகள் பல முறை எங்களிடம் வந்த காரணத்தினால் அதற்கான ஒரு அமர்வினை உருவாக்கி தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். ஏனெனில் இந்தியாவை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு மனைவியை கேட்காமல் கணவன் எந்த பணியும் செய்வதில்லை என்கிற சூழ்நிலை தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு பெண்ணுக்கு அனைத்து உரிமைகளையும் வீட்டிலேயும், நாட்டிலேயும், தமிழ்நாட்டிலும், இந்தியாவிலும் கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தின் பல்வேறு நாடுகளில் மகளிருக்கு ஓட்டுரிமை இல்லை என்றாலும் கூட இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து ஓட்டுரிமை கொடுத்து அனைத்து உரிமைகளையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் நீங்கள் இந்தியாவிலே தொடர்ந்து பார்த்தீர்களானால் உள்ளாட்சி தேர்தல்களில் 33%, தமிழ்நாட்டிலே 50% என்றெல்லாம் உரிமைகள் அளிக்கப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில் தான் சென்னை நகர மேயராக இருக்கிற பெண்மணியாக மேயர் வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு உயர்வான கருத்துக்கள் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இன்றைய ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி மோடி பிரதம அமைச்சர் அவருடைய தலைமையிலான அரசாங்கம் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு தரலாம் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். அது எப்போது அமலுக்கு வரும் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இவர்களெல்லாம் இங்கே சக்தி வாய்ந்த பெண்மணிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே 4 ஆண்கள் உட்கார்ந்திருக்கிறோம். அவர்களை எங்களால் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை. நாங்கள் அனைவரும் அமைதியாக உட்கார்ந்து அவர்களுக்கு பேசுவதற்கு வழிவிட இருக்கிறோம். ஆனாலும் கூட சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன். இந்த அமர்விற்கு முக்கியமாக எங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கிற, அதே நேரத்தில் சென்னையிலே அனைத்து அமைப்புகளிலும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற உலகநாயகி பழனி அவர்கள் ஒரு தலைசிறந்த தமிழ் பேச்சாளர், சமூக சேவையாளர், சமூக இயக்கங்களில் அக்கறை கொண்டவர் வந்திருக்கிறார். அதே போல் திருமதி இந்திரா தங்கபால் அவர்கள் ஒரு தொழிலதிபர், வணிக நிறுவனங்களை நடத்தி வருகிறவர், மெகா டிவியினுடைய இயக்குனர், கல்லூரியை நடத்தி கொண்டிருப்பவர், மிகப்பெரிய ஆளுமை திறமையை வளர்த்து கொண்டிருப்பவர், எங்களுடைய ஓரிரு மாநாடுகளில் உரை நிகழ்த்தியவர், அவர் இங்கே வந்திருக்கிறார். அதே போல் ஜெயந்திமாலா சுரேஷ் எங்களுடன் 2002வது மாநாட்டிலிருந்து தொடர்ந்து எங்களுடன் எல்லா மாநாடுகளும் வந்திருக்கிறார். அதோடு இல்லாமல் எங்களால் வழங்கப்படுகின்ற உலக தமிழர் மாமணி, கரவுன்சில் ஆஃப் வேர்ல்ட் தமிழ்ஸ் என்கிற விருதினை அவர் தென்னாப்பிரிக்காவிலே பெற்றார். அந்த அளவுக்கு பெருமைக்கும் மகளிர் ஆக விளங்கி கொண்டிருக்கிறார். தைரிய சிகாமணி என்று அவர்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட தைரிய சிகாமணி இங்கே வந்திருக்கிறார். அவர் அதோடு இல்லாமல் அவர் துபாயிலிருந்து நம்ம மாநாட்டிற்காகவே பிரத்யேகமாக வந்திருக்கிறார். அதே போல் திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் வந்து தூத்துக்குடியை சார்ந்தவர். சென்னைக்கு குடியேறி ஒரு சாதாரணமாக வாழ்க்கை தொடங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 20-30 பெண்களுக்கான தலைவியாக விளங்கி கொண்டிருக்கிறார். அதாவது சாதாரண பெண்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பது என்பதற்கான ஒரு பெரிய திட்டங்களை செய்து வருகிறார். அதே போல் மோனிகாவை சமீபத்தில் தான் எங்களுக்கு அறிமுகமானவர். இருந்தாலும் அவருடைய திறமையை பார்த்து நாங்கள் மெய்மறந்து போனோம். ஒரு சின்ன, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார். அதாவது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன கின்னஸ், நான் அதற்கு போட்டியாக ஆரம்பிக்கிறேன் என்று இவர் போட்டியான இன்னொரு ரெக்கார்டை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி இந்த அனைத்து பெண்மணிகளும் இன்று அவர்களுடைய நேரத்தை கட்டுப்படுத்தி 10 நிமிடங்களில் உரையாற்றி முடிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அமர்வுக்கு தலைமை தாங்க வர இருக்கின்ற சிவகாமி அவர்கள் அவங்க பேத்தியும் மகனும், அவருடைய ஒரே மகன், ஒரு மகன் இறந்து போயிட்டான், இன்னொரு மகன், அவர் பேத்தி எல்லாரும் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கிற காரணத்தினால் அவர்களால் சில சூழ்நிலையால் வர இயலவில்லை. அவர்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து அவருடைய கருத்துக்களை தெரிவதாக கூறியிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அதே போல் ஐஏஎஸ்க்கு பதிலாக ஐஎஃப்எஸ்ஸாக இருந்து ஓய்வு பெற்ற அம்பாசிடர் அவர்கள் தலைமை தாங்கி இந்த அமர்வை நடத்திருக்கிறார்கள்.
அதற்கடுத்தாற் போல இந்த அமர்வினுடைய சிறப்பு விருந்தினராக நம்முடைய மொரீஷியஸ் நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரும் தொடர்ந்து நம்ம மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 6-7 மாநாட்டுகள் வந்திருக்கிறார். நம்மையும் நம் மாநாட்டையும் நம்முடைய பணியும் அறிந்தவர். இவர்கள் அனைவரையும் ஒரு சேர வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக திரு மகாலிங்கம் அம்பாசிடர் அவர்களை தலைமை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். His Excellency former President of Mauritius, Mr. Vayapuri, distinguished panelists, my good friend Dr. V.R.S. Sampath, who is the convener of this conference, as you all know that I have been asked to chair this session just suddenly. So whatever knowledge I have in my mind as of now, I would like to share a few points before the conference, the session starts. And I'm sure the distinguished panel members will be able to throw better light on women empowerment through education, entrepreneurship and employment. The contribution of women in our life is not unknown to us, because the first person that has been introduced to us in this world is our mother. And then, when you go to school, there are a lot of women teachers. So therefore, what contribution women are making in our life is not something new to us. But still, sometimes, you have to learn, and then you have to relearn, and you have to find out, what kind of contribution women are doing in this society. Yesterday also, one of our panel members in one of the sessions said that how important it is to educate and empower women. And if you educate a man, the family gets empowerment. But if you educate a woman, the society gets empowerment. And therefore, you can understand the importance of educating women. Let me tell you from my own personal experience, when I joined my engineering in Coimbatore, in 1980, there were only 5 women out of 150. And today, the same college boasts of more number of women. Actually, the women outnumber men, and therefore, we have no doubt that our society has understood the importance of giving education to women. And that you can see in many countries and, and in many states in India. If you look at the epics, Indian epics, the epics are important in our life. But if you look at the epic, Ramayana is completely centered on Sita. If you look at Mahabharata is completely focused on Draupadi. These two epics would not have been in existence if there was no character of women like Sita and Draupadi. So we can understand that how much importance that we are given to women even during those days. And the woman dignity is important. In fact, these two epics are based on endangering or actually the
the damage that has been caused to the woman dignity that has led to the great epics like Ramayana and Mahabharata. So these days, I mean, there was a time that the woman never had even voting rights. But today, as Dr. Sampath said, the 106th Amendment of the Indian Constitution has provided 33% of seats in the members of in the parliament to women. So that is the kind of importance that we have started giving. And as he said, yes, today the city's first citizen is Lady Mayor. When it comes to entrepreneurship and employment, you know that we can just quote many women. Indira Nooyi, you all know that, who became the chairperson or the president of Pepsi. And I can proudly say that she is from my college. And of course, we didn't study together. She was a bit senior to me. And she was one of the foremost models of Indian women who can go to any extent and win over. It is not easy to become a CEO of a company or president of a company in US, where still people who stayed, people like me, who worked abroad in foreign service, we know that how much discrimination that we face when we work abroad. And against all odds, Indira Nooyi has become the president and the successful president, and she was there for longer years. Only when she wanted to leave, the company left her. And that is the kind of a woman that we have created in India. So with this, I would like to say, there are panelists who are here, and there are some who have achieved, some are yet to achieve their pinnacle, and I am sure that we will have many more Indira Nooyis among us in our panel. Thank you, Dr. Sampath, for giving me this opportunity to chair this session. Thank you. இந்த அமர்வின் முதல் உரையை வழங்குகிற பெருமையை பெற்றிருக்கிறவர் பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்கள். உலகநாயகி பழனி அவர்கள் உலகமெல்லாம் சுற்றி வந்தவர். எப்படி பழனி மயில் மீது ஏறி இந்த மண்டலத்தையே சுற்றி வந்தாரோ, அதே மாதிரி இந்த அம்மையார் தமிழ் என்னும் மயில் மீது ஏறி உலகையெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு பேராசிரியர் இப்பொழுது உரையை வழங்குவார். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் மாநில வணக்கத்தை சொல்லி, இந்த அழகிய காலை பொழுதில் 10ஆம் உலக தமிழர் பொருளாதார மாநாட்டினை மிக நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தாய்மை உள்ளத்தை கொண்ட வணக்கத்திற்குரிய சம்பத் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். 4 ஆண்கள் இந்த மேடையில் தைரியமாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கு காரணம், இந்த 4 ஆண்களுக்கும் தாயுள்ளம் இருப்பதால் இந்த சபைக்கு அவர்கள் பொருத்தமானவர்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த இனிய மேடையில் பெண்கள் கல்வி கற்பதனாலேயே, பெண் கல்வி வளர்வதனாலேயே பெண்கள் எப்படி இந்த சமூகத்தை எதிர்கொள்கிறார்கள், அவர்கள் காண்கிற பிரச்சனைகளை எல்லாம் எப்படி அவர்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்கிறார்கள், அந்த பெண்ணிய சாதனை கல்வியின் மூலமாக உயர்கிற போது ஒரு பெண் எப்படி இந்த சமூகத்தை எதிர்கொள்கிறாள், அதன் மூலமாக அவளுடைய ஆளுமைத்தன்மை திறன் வளர்க்கப்பட்டு அதன் மூலமாக சுயதொழில் வளர்ச்சியை எப்படி பெண் கொண்டு வருகிறாள் என்கிற ஒரு அரிய தலைப்பு இந்த தலைப்பு. இந்த தலைப்புக்கு மொரீஷியஸ் நாட்டினுடைய மேனாள் ஜனாதிபதி அவர்களும் கயா நாட்டினுடைய இந்திய தூதுவர் அவர்களும் இந்த மேடையில் அமர்ந்திருப்பது மிக அழகானதொரு வரவேற்புரையை வழங்கி மகிழ்ந்தார் நம்முடைய சம்பத்தையா அவர்கள். வணக்கத்திற்குரிய பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் தமிழ் என்ற மயில் மீது ஏறி உலகத்தை நான் வலம் வருகிறேன் என்று சொன்னார். ஒரு ஏழை தமிழ்வாதியாருக்கு 5வது மகளாக பிறந்தவள் நான். இன்றைக்கு 68 நாடுகளை நான் தமிழ் மூலமாக உலா வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெனக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவர்
உலகம் சுற்றும் வாலிபனாக திகழ்கிற ஐயா திரு சம்பத் அவர்கள் இனி உலக வரைபடத்தில் அவர் போகாத நாடு எது ஒன்று இருக்கும் என்று நாம் தேர்ந்தெடுத்தால் அது இன்னும் கொலம்பஸ் கண்டுபிடிக்காத நாடாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிற வகையிலே இன்றைக்கு 10ஆம் உலக தமிழ் பொருளாதார மாநாட்டினை செம்மையான முறையில் நடத்தி ஒரு அரங்கத்தை பெண்ணிய சக்திக்காக ஒதுக்கியிருப்பது பாராட்டுக்குரியது. இந்த மேடையிலே இளம் தொழிலதிபராக இந்திரா தங்கபால் அவர்கள் மிகச் சிறந்ததொரு ஆளுமை பண்போடு இந்த பணியை ஆற்றி வருகிறார். வணக்கத்திற்குரிய கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னாக்க சக்தியை பெண்ணுக்கு எப்படி இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதை கையிலே எடுத்துக்கொண்டு சுயதொழிலில் பெண்கள் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு ரிவால்வர் ரீட்டாவாக வலம் வருகிற மோனிகா இந்த மேடையிலே நவீன ஆடையோடு வந்திருக்கிறார். காரணம், பெண்கள் எப்படி நவீனத்துவம் உடையவர்கள் என்பதை காட்டுவதற்காக அந்த பெண்மணி அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக எப்படி திருப்பதி லட்டை எந்த பக்கம் உடைத்தாலும் அது இனிமையாக இருக்குமோ அதுபோல் எந்த பொருளை கொடுத்தாலும் இனிமையாக பேசுகிற எங்கள் வணக்கத்திற்குரிய துபாய் நாட்டின் தன்னிகரில்லாத பெண்மணி ஜெயந்தி மாலா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த இனிய மேடையில் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை 120 ஆண்டுகளுக்கு முன்னால் உரத்த சிந்தனையில் எட்டயபுரத் தெரிமலை பாரதி சொன்னான். பெண்ணுக்கு அறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று சொல்லி பெண்களுக்கு கல்வி கொடுக்கிற போது இந்த தேசம் எப்படிப்பட்ட ஆளுமையை பெறுகிறது என்பதை நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகாலிங்கம் ஐயா அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். இந்த பொது வாழ்க்கையில் நாம் 2 மகாலிங்கத்தை மறக்கவே முடியாது. ஒன்று பொள்ளாச்சி அருட்செல்வர் மகாலிங்கம், இன்னொருவர் கயா நாட்டு இந்திய தூதுவர் அவர் எக்ஸலன்சி மகாலிங்கம். இவர்கள் இருவரையும் யாரும் மறந்துவிட முடியாது. தன்னுடைய முன்னுரையிலே சொன்னார், ஒரு ஆண் படித்தால் ஒரு ஆண் படிக்கிறான், ஒரு பெண் படித்தால் ஒரு சமூகம் படிக்கிறது என்று சொன்னார். அந்த சிந்தனையின் அடிப்படையில் ஆளுமைத்தன்மையை 3800 ஆண்டுகளுக்கு முன் பழமையான இலக்கியமான வள்ளுவப் பெருந்தகை, தெய்வப்புலவர் வள்ளுவப் பெருந்தகை எப்படி இறைவன் படைத்த படைப்புகளுள் இயற்கையாக பெண்ணுக்கு ஒரு அபார ஆற்றல், ஒரு அபார சக்தி, தன்னாக்க ஆளுமையை எடுத்துக்கொண்டால் அந்த பெண் எப்படி கலங்கரை விளக்கமாக இந்த உலகில் திகழ்வாள் என்பதை 3800 ஆண்டுகள் பழமையான வள்ளுவப் பெருந்தகை சொன்னான். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று சொன்னான். எந்த சூழ்நிலையில் பெண்கள் சோர்வை அடைவதில்லை, எந்த சூழ்நிலையில் பெண்கள் தன்னாக்கு சக்தியை எடுத்துக்கொள்ள மறந்ததில்லை. இந்த விமன் எம்பவர்மெண்ட் என்கிற இந்த வார்த்தை சமீப காலமாக எல்லோராலும் புழங்கப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த எம்பவர் விமன் என்பதை உருவாக்குவதற்காக எத்தனை கல்வி நிறுவனங்கள், எத்தனை ஆளுமை நிறைந்த பட்டதாரி பெருமக்கள் தரக்கூடிய ஆளுமை உரைகள் என்று எப்படி கொடுத்தாலும் இன்னும் சமூகம் விமன் என்ற சொல்லுக்குள்ளேயே மென் அடக்கம், ஷீ என்ற சொல்லுக்குள்ளேயே ஹி அடக்கம் என்பதை இன்னும் சமூகம் புரிந்து கொள்வதற்கு சற்று யோசித்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். ஆளுமை நிறைந்த பெண்கள் கையிலே கல்வி என்கிற ஒரு கருவியை எடுக்கிற போது எப்படி துணிச்சலும் ஆற்றலும் ஒரு பெண்ணுக்கு இடைவிடாத பயிற்சியாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்று கும்மியடி என்று சொன்னான் புதுச்சேரி பூகம்பத்தை உருவாக்கிய எட்டயபுரத் திரிமலை பாரதி. ஆம், யார் அந்த புதுச்சேரி பூகம்பம்? அவர்தான் பாவேந்தன் பாரதிதாசன். கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம், இந்நிலத்திலே புல் விளைந்திடலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று பெண்ணினுடைய கல்வி எவ்வளவு பெரிய ஆற்றலுடையது என்று கேட்டால், ஒரு பெண் கல்வி கற்றுவிட்டால் அதற்கே அந்த சொல்லுக்கு கல்வி என்று பெயர். கல்வி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்டால், ஒரு பெண் கல்வி கற்றுவிட்டால் கல்போன்ற மனமுடைய ஆண்மகனையும் அவன் உள்ளத்தையும் விரிவடையச் செய்து விடுவாள். ஒரு பெண் கல்வி பெற்றுவிட்டால் கல்போன்ற தன் நெஞ்சையும் விரிவடையச் செய்து விடுவாள். அதான் அதற்கு கல்வி என்று பெயர். அந்த கல்வி என்ற ஒரு கலங்கரை விளக்கத்தை கையில் எடுக்கிற போது சமூகம் ஒரு தன்னிகரில்லாத ஆளுமையை பெற இருக்கிறது. நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா திரு மகாலிங்கம் அவர்கள் தன்னுடைய வரவேற்புரை சொன்னார்கள். தான் பொறியியல் கல்லூரியில் படித்தபோது எவ்வளவு பெண் பட்டதாரிகள் இருந்தார்கள், இன்றைக்கு எவ்வளவு பெண் பட்டதாரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது கல்வி பற்றிய விழிப்புணர்வு பெண்களுக்கு அதிகமாக வந்துவிட்டது என்பதை நாம் உணர முடியும். இந்த கல்வி பற்றிய விழிப்புணர்வை எடுத்து காட்டுகிற போது என்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்,
இந்த கல்வியை எடுக்கிற போது தன்னாக்க சக்தி வந்த பெண்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பதில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், தன்னைப் போல் ஆளுமை நிறைந்த பெண்களை உருவாக்குவதிலே அவர்கள் சிந்தனை உடையவர்களாக, சிந்தனை சிற்பியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு வலைப்பின்னல் வருமானம் தரக்கூடிய த்ரூ வெப், எப்படி நாம் பணத்தை உருவாக்குவது, எப்படி நாம் இன்றைக்கு தன்னாக்க சக்தியோட பெண்கள் சுய வேலைவாய்ப்பை கொண்டு வருவது என்கிற ஒரு நிலையிலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு வியாபாரத்தை தொடங்கினேன். இந்த வியாபாரம் எது என்று கேட்டால், நான் கல்லூரி பேராசிரியராக இருந்தபோது கூட காலை நேரம் கல்லூரியில் இருப்பேன், மாலை நேரம் என் வியாபாரத்தை பற்றி சிந்திப்பேன். இந்த வலைப்பின்னல் வருமானம், நெட்வொர்க் பிஸ்னஸ் என்று எப்படி இந்த வியாபாரத்தை உருவாக்குவது என்று உருவாக்கிய போது எனக்கு இந்த வியாபாரத்தை வளர்ப்பதற்கு எது உதவியாக இருந்தது என்று கேட்டால், தமிழ் மொழி எனக்கு உதவியாக இருந்தது. தமிழ்தான் எனக்கு கருவியாக இருந்தது இந்த வியாபாரத்தை வளர்ப்பதற்காக. இன்றைக்கு பாருங்கள், நாம் குறுஞ்செய்தி அனுப்புகிறோம், வணக்கம். நாம் யாரும் தமிழில் வா இம் என்று அடிப்பதில்லை, வணக்கம் என்று தான் அடிக்கிறோம். ஆனால் இதையே ஆங்கிலத்தில் அடிக்க வேண்டும் என்று சொன்னால், வணக்கம் என்பதை குட் மார்னிங் GM என்று அடிக்கிறோம். 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஆங்கில மொழியை நம்மால் உடைக்க முடியும். ஆனால் 3800 ஆண்டுகள் பழமையான தமிழை யாரும் உடைக்க முடியாது. தேங்க்யூ TYன்னு அடிக்கிறோம் ஆங்கிலத்தில், ஆனால் தமிழில் நன்றி தான் போடுறோம், நரின்னு போடுறதில்ல. போட்டால் நரி ஆகிடும் இல்லைங்களா, போடுவதில்லை. இன்றைக்கு தமிழ் ஒரு வியாபாரத்தை வளர்ப்பதற்கு எப்படி கருவியாக பயன்படுகிறது என்று கேட்டால், நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் என்று வலைப்பின்னல் வருமானத்தை உருவாக்குவதற்கு தமிழும், தமிழ் மொழியும், தமிழ் ஆளுமையும், பெண் கல்வியும் மிக மிக அதிக முறையிலே பயன்பாட்டிலே இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். தூண்டிலே மீன் பிடித்தால் அது பொழுதுபோக்கு, தூண்டில் மீன் பிடித்தால் அது பொழுதுபோக்கு. ஆனால் வலையில் மீன் பிடித்தால் அதுவே வியாபாரம். ஆக வலையில் மீன் பிடித்தால் மீன் எங்கே வருகிறது? அங்காடிக்கு வருகிறது. ஆனால் தூண்டிலில் மீன் பிடித்தால் அது நம் இல்லத்திற்கு மட்டும்தான் வரும். அதுபோல் ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறவருடைய பணம் எதைக்கு பயன்படும் என்று கேட்டால், அவர்கள் குடும்பத்திற்கும், கணவன் மனைவி பிள்ளைகள் அதற்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் வியாபாரம் என்ற ஒரு பொருளை கையில் எடுக்கிற போது அது எப்படி பயன்படுகிறது என்று கேட்டால், உலகம் முழுவதிலும் பயன்படுகிறது. ஆகவே பெண் கல்வி அடைகிற போது அந்த கல்வி ஒரு தன்னாக்க சக்தி தருகிறது. அந்த கல்வியின் மூலமாக பெண் அனைத்தையும் பெற முடியும் என்கிற வகையிலே பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் என் அருகிலே வந்துவிட்டார். அதனால் என்னுடைய கருத்துக்கு ஒரு சுருக்கம் கொடுத்து விடைபெற விரும்புகிறேன். ஒரு பெண் கல்வி கற்றால் சமூகம் திருந்துகிறது. ஒரு பெண் கல்வி கற்றால் சமூகம் சுய ஆளுமையை பெறுகிறது. பெண் கல்வியினால் பல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆனால் தாய்மையுடைய ஆண்கள் நமக்கு உதவியாக இருக்கிற போது அந்த பெண்ணின் கல்வி மேலும் புகழடைகிறது. பெண் கல்வியையும் பெண் விடுதலையும் பாடியவர்கள் எல்லோரும் ஆண்கள் என்று சொல்லி, பெண் கல்விக்கு பாடிய ஆண்களுக்கெல்லாம், தாய்மை உள்ளம் கொண்ட ஆண்களுக்கெல்லாம் இந்த மேடையில் பெண்ணிய சமூகத்தின் சார்பாக என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்து, ஆளுமையுடைய பெண்ணை உருவாக்குவது என்பது சமூகத்தின் கையில் அல்ல, ஒவ்வொரு பெண்ணின் கையிலும் இருக்கிறது என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய உலகம் சுற்றும் வாலிபன் ஐயா திரு சம்பத் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, ஜனாதிபதியாக இருந்து இன்றைக்கு மொரீஷியஸ் நாட்டுக்கு பெருமையும், கயா நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமையும் தேடித்தந்த 2 தலைவர்கள் முன்னிலையில் ஒரு ஏழை தமிழ்வாதியார் பெற்ற பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரங்கம் கிடைக்கும், அந்த பெண் கல்வி கற்றுவிட்டால் என்பதை அடிப்படையில் வைத்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிற பேராசிரியர் உலகநாயக பழனி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருமதி இந்திரா தங்கபாலு அவர்கள். Respected His Excellency, Honorable former President of Mauritius, respected Ambassador of Guyana, respected convener of this conference, and respected dignitaries on the stage, a very good morning to one and all present here. The topic of this session is women empowerment through education, employment, and entrepreneurship. We just had a very enlightening speech on the facet of education, and I'm sure we have wonderful speakers here to cover
the idea of entrepreneurship and employment as well. So I think I'm going to take the liberty to introduce you to another perspective, or probably my view of how I see this idea of women empowerment. Let's go by the United Nations definition first. They actually define it as promoting women's sense of self-worth, their ability to determine their own choices, and the right to influence social change for themselves and for others. And like the previous speaker rightly pointed, education is one such tool. Employment and entrepreneurship are all tools to achieve this goal, but they are not the end in itself. The problem of women empowerment runs deeper than just giving women the opportunities to use these tools. It is Pandit Jawaharlal Nehru who mentioned that if you educate a man, you educate an individual, and if you educate a woman, you educate a family. And the following sentence I would like to emphasize, he also said, a woman empowered means Mother India is empowered. The meaning of this line runs very deep, particularly in today's parlance. Of course, education is considered as one of the primary milestones in women empowerment. But if you take the latest Gender Inequality Index data released, after so many years of progress, still India as a country ranks 126th out of 146 countries. This index studies its economic participation and opportunity of women, their education attainment, their political participation, and their health and survival. If you break down into the subcategories, the data is far more alarming. In political participation, luckily we are in the 48th rank, primarily thanks to the Panchayati Raj system and the increasing number of women walking into parliament these days. In education, we are in the 107th rank. In the topic we are focusing today, employment and entrepreneurship, we are a dismal 143 out of 146 countries recorded. And in health and survival, unfortunately, our number is much lower than that. As much as we speak about our progress, I think it is also important to look at the areas where immediate policy intervention is required, where women, us as a society, collectively, as individuals, as governments, can step in to correct the situation. The former Secretary General of the United Nations, Kofi Annan, rightly pointed that women empowerment is not a goal, it is a prerequisite for economic development, for social development. The United Nations and the World Bank released a joint study titled Endangering Development. If you note, they have very strongly emphasized that gender equality must be represented in any and every policy framework. The rights, the voice, and the resources must be distributed equally amongst the genders for actual development. In my personal opinion, I am not very comfortable with the term of just women empowerment. Women empowerment is not a problem for women. They were initially saying it's a women's topic, let women take the forefront. As much as we appreciate the gesture and giving us the voice to speak in a platform like this, I would also like to mention that women empowerment is not a woman's problem. Women empowerment is a human problem. It's a social problem. It's a cultural problem. It is an economic problem. And above all, it is a development problem. It is a development problem. Only 23% of the women in the country are participating in the economic sphere, whereas it is 74% of the men. Women are the single largest untapped potential in any economic market in the world. The economic development of not this country, but any country, is in the hands of women, not because they are not already participating, it's because they are not participating yet. If the women have to participate in a larger percentage, say 20-30% more than what they are today, the world economy is expected to become a $28 trillion economy by the year 2028.
which is a 26% increase in global GDP, a 26% increase in global GDP. And thereby, I think the business leaders will be able to understand that it is a huge economic development issue, not just a gender issue. And the other problem I have with the title of women empowerment is that it is not just a section of a population, a quota, or an obligation, or an international obligation. It is the idea of gender equality. If we begin to start calling this as a gender equality session, it would emphasize the importance, and the perspective opens a lot of avenues. Women not only lack access to education, some opportunities in employment and entrepreneurship. In a lot of areas, they lack basic human rights. When they get the basic human rights, they lack infrastructure, supportive infrastructure. And when there is infrastructure, there are safety issues. Once all these issues are taken care of, there is an issue of choice. And once there is issue of choice, then comes the issue of freedom. All these are also issues which women face. There is no one-point solution, but there is one common denominator to all these problems. Can anyone take a guess? There is one common denominator to all these problems women face. No, I don't blame men. Mindset. Mindset is the problem. If you, since you've mentioned chauvinism, I don't think it is an inherent problem in our culture. If you take the Indus Valley civilization for that matter, women were given more rights. They were given equal opportunity to participate domestically in the social life. Yes, sir? Mind block also. They were able to participate. Even in that Sangam period, they were women poets, writing, starting from Avayar, Karaikal Ammayar, and Kakai Padiniyar, who even wrote grammar, the only existing grammar for poetry in Tamil. தமிழில் இருக்கும் ஒரே செய்யுள் இலக்கண நூல் அதை எழுதியவர் ஒரு பெண்பால் புலவர். சங்க காலத்திலேயே 56 பெண்பால் புலவர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனர். அகநானூறு, புகநானூறு போன்ற சங்க இலக்கிய பாடல்கள் வழியிலாகவே. So even in the Indus Valley civilization, or if you come to our down south, even in the Sangam Tamil culture, women were given more rights and respect in the society. This inherent problem which we are facing in between of patriarchy and societal restrictions are something which came in between. They are not native to our culture, and I don't think we should hold on to them that much. When I mentioned change in mindset, we must normalize and redefine gender roles. Once you break the gender role pattern, I think there is no mind block any longer, as sir mentioned. We must start giving positive role models. We need positive male role models who assume more responsibilities overall, not only in just being of economic support to the family, but being all kinds of support to a family. See, why I say this is because when a male gets education and employment and then further economic participation and activity, his promotion goes from A to B to C. But when a woman gets the same thing, it is A plus B plus C. It is not the same promotion. She is carrying in a piggyback other responsibilities also. A recent study, recently awarded Nobel Prize winner, Esther Claudio, her study was a comprehensive study on the pay gap in gender and why women are lagging behind. And the first primary indicator she states is childbirth. After the first childbirth, the pay gap widens. If there is an overall participation, if we smash gender roles, and if we smash genders and just accept humans and humans, families as families, problems as problems, everything is shared and everything is solved, in my opinion. It will take us hundreds of years to catch up with equal economic participation, political participation, and educational attainment.
But a change in mindset, I think, is the fastest way to give women the respect they deserve, the space they deserve, the voice they deserve, the choice they deserve. And I think even in an economic perspective, they are the single largest source for and scope for development. Hence, I think even in budgets, as much as gender budgeting is spoken globally, the implementation is not done. It's not done. I would like to reiterate that it is not a separate ministry, it is not a separate quota. It is a way of life. It is a part and parcel, a most important parcel of every activity we do. So I think more inclusive policies, more inclusive planning, a more inclusive mindset, considering a woman's development as human development and national development, this change in mindset will bring more merit and more progress to this entire issue we face. And I'm coming back to Nehru, an empowered woman is empowering woman is empowering a nation. And let us forget woman and man. Empowering humans as such is the biggest help we can do, or is the right direction to achieve all our human development goals for a better India, for a better world, and for a better tomorrow. These are my opinions. Thank you. கொஞ்சம் போதும். இந்திய வரலாற்றில் புகழ்பெற்ற பெண்மணியின் பெயரை தாங்கிய இந்திரா தங்கபால் அவர்கள் மிக பெண்ணுரிமை குறித்து பெண்ணடிமைக்கு காரணம் மனப்பக்குவம்தான் என்பதை அருமையாக எடுத்துரைத்தார். அடுத்ததாக துபாய் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜெயந்திமாலா சுரேஷ் அவர்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எந்த லாங்குவேஜில் பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா லாங்குவேஜ் எப்போவுமே வந்து அந்த தமிழ் மண்ணை மிதித்த உடனே யூ ஆர் கெட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் தமிழ்னும் போது மனசுக்கு ஒரு சந்தோஷம். எந்த ஒரு ஒரு கருத்தை வெளியிடணுனாலும் தாய்மொழி போல் வரவே வராது. ஏன்னா தமிழில் ஒரு கருத்தை வெளியிடும்போது ரொம்ப மனசில் போய் ஆழமாக பதியும். அதனால் ஐ சோசன் டு ஸ்பீக் இன் தமிழ். பட் பார்த்தீங்கன்னா என்னால் அவங்க உலக நாயகி மாதிரி அந்த சுத்த தமிழ் அந்த மாதிரிலாம் பேசவும் வராது. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மேஜர் சுந்தரராஜன் மாதிரி நல்லா இருக்கீங்களா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேசுவார். யாரும் மேஜர் சுந்தரராஜனை மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஐ சோசன் அ கன்வீனியன்ட் லாங்குவேஜ். அதாவது பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ், எல்லாருக்கும் அது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஹிஸ் எக்ஸலன்சி Mr. Paramasivam Vayapuri is here. He was telling me, Madam, in the women empowerment அப்படின்ற சப்ஜெக்டில் நீங்கள் பேச போகிறீங்க, why don't you speak about your success story? That is a different platform and I will do that in a later stage. But today's subject is about women empowerment through education, entrepreneurship. பார்க்க போனீங்கன்னா விமன் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்கள் தான் வந்து ரொம்ப எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா பாசிங் பர்சன்டேஜும் பெண்கள் தான் அதிகம். அதே மாதிரி இந்த ஹையர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா பெண்கள் தான். அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் எனி மென் வில் அப்ஜெக்ட் டு தேட் ஆல்சோ. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதாவது அந்த காலத்துலேருந்தே நம்ம பாட்டி அம்மா அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் தான் ட்ரூ ஆண்டர்ப்ரனர். அதாவது அப்பாலாம் வந்து பொருள் ஈட்டு கொண்டு வருவார், ஆனால் அதை சிக்கனமாக செலவு பண்ணி அதுக்கப்புறம் அதை சேமித்து வைப்பாங்க. அரிசி டப்பாலையும் பருப்பு டப்பாலையும் நம்ம பாட்டிலாம் அவங்க தான் ட்ரூ ஆண்டர்ப்ரனர்ஸ். அந்த காலத்துலேயே அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்லாம் ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மென்னுக்கு விட்டு கொடுப்பாங்க. இவர் தான் பாஸ், அப்படி வீட்டோட தலைமை அப்படின்ற மாதிரி காட்டுவாங்களே தவிர மென்னுக்கு வந்து பொருள் ஈட்ட தான் தெரியும். ஆனால் அந்த காலத்துலேயே நமது பாட்டி நமது அம்மாலாம் வந்து ட்ரூ ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்திருக்காங்க, பட் சைலண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ். அதே மாதிரி இவ்வளோ எம்பவர்டு ஆர் விமன் எம்பவர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வி ஆர் ட்ரூலி எம்பவர்ட். அதை நான் வந்து கண்டிப்பாக ஆமோதிக்கிறேன். எங்கே நாங்கள் காண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பெண் என்பவள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல அதாவது அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல மகளாக இருக்கணும், நல்ல சகோதரியாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல மனைவியாக இருக்கணும், நல்ல தாயாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒரு தொழிலதிபர், அதுக்கப்புறம் தான் சமூக சேவை, இது எல்லாத்துலேயும் வெளியே வர முடியும். அது பார்த்திங்கன்னா இறைவன் படைக்கும் போதே வந்து ஓரவஞ்சனையோடு படைக்கப்பட்டவள் தான் பெண். பெண்ணுன்ற வந்து மல்டி ஃபேசட்டட், மல்டி டேலண்டட், மல்டி டாஸ்கிங் எல்லாமே. இப்போ நான் ஆண்களை குறை சொல்ல வரல, ஏன்னா என்னை உருவாக்கியவர் வந்து தந்தை வந்து என்னை சிற்பி வந்து என்னோட தந்தை. அதாவது சின்ன வயசுலேயே வந்து இன்றைக்கி வில்லேஜ் அடாப்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் 6th ஸ்டாண்டர்ட்லேயே இந்திரா காந்தி அவார்ட் வாங்கினேன். அப்போ அவங்க ப்ரைம் மினிஸ்டர் வில்லேஜ் அடாப்ஷனுக்காக. இதெல்லாம் என்னை வழி நடத்தி, அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் நீலம் சஞ்சீவ் ரெட்டி பிரசிடென்ட் அவார்ட். இதை மாதிரி என்னை வழி நடத்தி என்னை உருவாக்கிய சிற்பி வந்து எனது தந்தை. அதே மாதிரி இன்றைக்கி நான் இவ்வளோ எம்பவர்டாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களை போன்ற ஆண்கள் தான். நம்ம டாக்டர் விஆர்எஸ் சம்பத்தை எடுத்துக்கோங்களேன், பெண்களை மதிக்க தெரிந்தவர். அதற்குன்னு ஒரு செஷன் இந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்ட்டு விமன் எம்பவர்மெண்ட்னு ஒரு செஷனே வச்சுருக்காரு. அதே மாதிரி மிஸ்டர் வையாபுரி அண்ட் ஸோ இஸ் டாக்டர் ராஜன் நட்ராஜன். ஸோ தீஸ் ஆர் ஆல் மை இன்ஸ்பிரேஷன். இப்போது பார்க்க போனீங்கன்னா இப்போ காந்தி வந்து உட்காந்துருக்காரு. நான் வந்து காந்தி சொல்லுவார், அதாவது என்னைக்கு வந்து பெண் சுதந்திரம் பற்றி பேசும்போது என்றைக்கு வந்து ஒரு பெண் வந்து நள்ளிரவில் எல்லா அணிகலன்களையும் அணிந்து கொண்டு சுதந்திரமாக நடக்க முடிகிறதோ அதுதான் ரியலாக சுதந்திரம் பெற்ற நாடுன்னு. நான் அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் பெற்ற நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதாவது துபாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிட் நைட் 1 மணிக்கு கூட எல்லா ஜுவல்லரியும் போட்டு ஒரு லேடியால் சேஃபாக வர முடியும். அந்த மாதிரி ஒரு நாடு. அதாவது ஐ ஹாவ் அ ஹீரோ வர்ஷிப் ஃபார் ஷேக் முகமது. ஏன்னா வந்து அவரை வந்து லீக் ஒன் ஆஃப் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஈவன் சிங்கப்பூர் டுக் அ வைல் டு கம். பட் இவர் பார்த்தீங்கன்னா ஷேக் முகமது பார்த்தீங்கன்னா ஹி டுக் ஒன்லி 20 years. நான் பிளாக் அண்ட் ஒயிட் டேஸ்லேருந்து துபாயில் இருக்கேன். ஐ பீன் ப்ரமோட்டிங், அங்கே போய் ஒரு ப்ரொஃபஷனலாக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது ஐ பீன் ப்ரமோட்டிங் அ பிராண்ட் கால் துபாய். அதாவது அந்த நாட்டில் வந்து விமன் எம்பவர்மெண்ட்க்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ இஸ்லாமிக் வேர்ல்டு அங்கே வந்து விமனை சப்ரெஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. 80%, அதாவது இங்கே கூட 33% கோட்டா இருக்குது, ஆனால் அது ஃபில்லப் ஆகலை இந்தியாவில். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அந்த எம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேமா மாலினி அந்த ஆக்ட்ரஸ்லாம் போய் என்னங்க கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க நாட்டுக்கு? பார்க்க போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் பீசஸ் எல்லாம் தான் எம்பி ஆக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எம்பி யாருன்னு கேட்டிங்கன்னா மகுவா மொய்த்ரி. ஒரு பிரமாதமான ஸ்பீக்கர், என்னை க்ளோன் பண்ணி அந்த சபையில் விட்டா மாதிரி இருக்கும். வெரி வெரி எஃபெக்டிவ் பர்சன். அந்த மாதிரி வரணும். தேவையில்லாமல் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் எல்லாம் எம்பி ஆக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இந்தியாவில் இன்னும் அந்த 33% அந்த எம்பவர்மெண்ட் நடக்கலை, விமன் எம்பவர்மெண்ட் இன்னும் நடக்கலை. வெரஸ் துபாயில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த மினிஸ்ட்ரி அண்ட் த மினிஸ்டர்ஸ் ஆர் விமன். ஓகே, அதனாலேயே எனக்கு ஷேக் முகமது மேலே ஒரு ஹீரோ வர்ஷிப். அந்த கண்ட்ரி இவ்வளோ தூரம் முன்னேறி போனதுக்கு காரணம் பெண்கள் தான் அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும். அவர் அதை நம்பினார். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்கனாலும் 90% ஆஃப் த பீப்புள் ஆர் விமன். ஓகே, ஹீ பிலீவ்ட் இன் தி விமன் பவர். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த விமன் பவரை பிலீவ் பண்ணாங்கன்னா அந்த நாடு எங்கள் துபாய் மாதிரியே முன்னேறி செல்லும் அப்படின்றதுல ஒரு சிறிய ஐயப்பாடு கூட கிடையாது. பார்க்க போனீங்கன்னா இப்போ டாக்டர் ராஜன் நட்ராஜன்லாம் ஒரு அமெரிக்காவில் போய் ஒரு தமிழர் சாதித்து அந்த அரசியலில் ஒரு பெரிய பெருமை மிகுந்த ஒரு பொசிஷன், அதாவது ஹையஸ்ட் ரேங்கிங் இந்தியன் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஹீ கேன் ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன், அந்த மாதிரிலாம் வர முடியும். ஆனால் எங்கள் நாட்டில் வந்து மொனார்கி, எங்களது வந்து ரூலர்ஸ் ரீஜன். அந்த மாதிரி ஒரு ரீஜனில் நான் போகும்போது என்னடா ஒரு இந்தியன், அந்த நாட்டின் மொழி கூட எனக்கு தெரியாது, அரபிக் மீடியாவில் போயிட்டு ஒரு முடிசூடா ராணியாக என்னை வலம் வர வைத்தார்கள். ஒரு இந்தியன், நான் ஒரு தமிழர். ஆனால் வந்து அந்த பாகுபாடே இல்லாமல் அந்த ட்ரூ விமன் எம்பவர்மெண்ட்ஷிப் அங்கே நடந்ததுங்க. ரெக்கக்னைஸ் பண்ணாங்க அந்த டேலண்ட்டை. அதனால தான் வந்து இன்றைக்கி அந்த யூஏஇ ப்ரோட்டோக்காலில் ட்ராவல் பண்ணுற ஒரே இந்தியன், ஒரே தமிழர் நான் தான். அதுவும் வந்து ஒரு டெமோக்ரஸி இல்லாத ஒரு கண்ட்ரியில் நடக்கிறதுன்றது, தட் இஸ் வை ஐ ஹாவ் அ ஹீரோ வர்ஷிப் ஃபார் மை ஷேக் முகமது. அண்ட் பூமியில் வந்து 2வது சொர்க்கத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. பார்க்க போனீங்கன்னா நான் எந்த நாடு முன்னேறினாலும் ஐ ஆல்வேஸ் டெல்
ஷேக் முகமது ஹேஸ் டு பி க்ளோன்ட் அண்ட் brought in. ஏன்னா அவருக்கு வந்து கண்ட்ரி ஃபர்ஸ்ட், பீப்புள் ஃபர்ஸ்ட், டேலண்ட் ஃபர்ஸ்ட். அதாவது எந்த நாடு இருந்தாலும் அந்த டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த விமன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து ஈக்குவல் பவர் தான் இன்றைக்கி. சக்தி பெரிதா சிவம் பெரியதா அதெல்லாம் நான் அந்த விவாதத்துக்கு இடமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. 51-49 அதுதான் ரேஷியோ சொல்லுது. 51% மென். ஏன்னா இங்கே உட்காந்துருக்க வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆண் பின்னாடியும் வந்து அவங்களோட தாய் இருக்காங்க. தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு பாடுவார் எம்ஜிஆர் கூட. இப்போ இங்கே அதாவது நான் டாக்டர் விஆர்எஸ் சம்பத்தை வந்து ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு அரசாங்கம் செய்ய தவறியதை இப்போ தான் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அரசாங்கம். ஒரு தனி மனிதராக இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் 10 இயர்ஸாக நடத்துகிறாரு. இப்போ நிறைய எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் தான். ஒரிஜினல் வந்து டாக்டர் விஆர்எஸ் சம்பத். அவருக்கு ஒரு பெரிய பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாடிங்க எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ்லாம் தர வேணாம், எனக்கு எப்போ முடியணுமோ அதுக்காக முடிச்சுக்கலாம். ஸோ பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குறாரு. அதனால தான் இந்த மாதிரி இப்போ நாங்கள்லாம் இன்னும் கனெக்டடாக இருக்கிறோம். அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவங்க வந்து சிவகாமி ஐஏஎஸ். நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒரு காம்பினேஷன். அவங்க வந்து நான் சொல்வேன், நீங்கள் சப்ஜெக்ட் சீரியஸாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துடுங்க, நான் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக பேசிடுறேன். ஏன்னா வந்து துபாயில் வந்து நான் ஒரு டாக்டர் ராஜன் வந்திருக்காரு என்னோடய கம்பெனிக்கெலாம் வந்து ஹி ஹஸ் பிளஸ்ட் அவர் ஆர்கனைசேஷன்ஸ். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே ஆடியன்ஸை பொறுத்து தான் கண்டென்ட் அமையணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா ஹியூமன் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 20 மினிட்ஸ் தான். 20 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் வந்து தூங்க போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போது ரொம்ப ரிகர்ஸ்டாக சீசன்டு ஸ்பீக்கர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜன் நட்ராஜன்லாம் அதே மாதிரி மொனாட்டனஸாக ஒரு ஸ்பீச் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்க தூங்க போயிடுவாங்க. அப்போ எப்படி தட்டி எழுப்புறது, டிஸ்ரப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் அதாவது ஜெனரிக்காக இருக்கணும். நாட் அப்படியே ரொம்ப சப்ஜெக்ட் உள்ளே போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து எல்லாரும் அதே மாதிரி பேசினா கொஞ்சம் ரெப்படிட்டிவாகவும் இருக்கும். ஸோ வி ஆல்வேஸ் சூஸ் த ஆடியன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைப்போம். ஸோ வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. அடுத்தது வருவாங்க ரொம்ப அருமையான ஸ்பீக்கர்ஸ் ஆர் தேர். யூ ஸ்போக் வெரி வெல், தேங்க்யூ. அண்ட் நாங்களாம் வந்து வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராச்சஸ் அண்ட் வி கேம் டு திஸ் லெவல், இன்க்ளூடிங் டாக்டர் ராஜன் நட்ராஜன். வி ஆல் ஆர் செல்ஃப் மேட் பீப்புள். அதில் ரொம்ப அதை பெருமையாக இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். தேங்க்யூ. தேங்க்யூ ஜெயந்திமாலா அவர்களே. நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய முத்திரையை பதித்திருக்கிறீர்கள். அடுத்து நம்ம கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன், நான் அவங்களை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு 30,000 பெண்களுக்கான தலைவியாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் இப்போது எடுத்துறீங்களா? எடுத்துருங்க. 10 மினிட்ஸ் அவங்க பேசுவாங்க ஒவ்வொருத்தரும். இதில் தெரியும்.
10வது உலக தமிழ் பொருளாதார மாநாட்டின் 2வது நாள் அருமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் சான்றோர்களுக்கும் என்ன எதிரே இருக்கும் ஆன்றோர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கும் எக்ஸலன்சி அவர்களுக்கும் தலைமைச் சிறந்த பெருந்தகைக்கும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கும் மிக பெரும் ஆளுமையான ஆற்றல் மிக்கவருமான என் அன்பு சகோதரர் திரு சம்பத் சார் அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றதற்கு இணங்க நமது மகளிர் மேம்பாடு எதன் வழியாக எல்லாம் உயர்வு பெற உள்ளது என்பதை பற்றி நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக மகளிர் மேம்பாடு என்பது நல்ல ஒரு கல்வியின் மூலமாகவும் நல்ல ஒரு தொழில் முனைவின் மூலமாகவும் அல்லது அந்த கல்வியின் மூலம் நாம் பெற்ற வேலையின் மூலமாகவும் பெறப்படுகிறது. 2030க்குள் 1 ட்ரில்லியன் பொருளாதார மேம்பாட்டை அடைய வேண்டும் என்பது நமது அரசாங்கத்தின் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் 1 பில்லியன் என்பது 100 கோடி. அப்படி என்றால் 1 ட்ரில்லியன் என்பது ஏறத்தாழ 83 லட்சம் கோடி ஆகும். அதாவது நாம் இப்போது இருப்பது போல் 2 மடங்கு அளவை நாம் வளர்ச்சியடைய வேண்டும் என்பது குறிக்கிறது. நாம் தயாரிக்கும் உற்பத்தியை ஒன்று இதனை அடைவதற்கு 2 மடங்காக வேகப்படுத்தி அதிகப்படுத்தலாம், அல்லது மகளிர் மேம்பாட்டின் மூலம் மட்டுமே இந்த வளர்ச்சியை நாம் பெற முடியும். மகளிர் தொழில் முனைவு மேம்பாட்டு என்பது அடுத்த கட்டத்தை சென்றடைவது ஆகையால் இதில் ஒரு ட்ரில்லியன் எக்கனாமியை நாம் சென்றடைவதற்கு 3 முக்கிய காரணிகள் தேவைப்படுகிறது. 1 கல்வி, 2வது தொழில் முனைவு, 3வது வேலைவாய்ப்பு. முதலாவதாக நாம் கல்வியை எடுத்துக்கொண்டோம் என்றால் பெண்களின் கல்வி ஏறத்தாழ தமிழகத்தை பொறுத்தவரையில் உயர்நிலை கல்வியோடு கிராமங்களில் முடிந்து விடுகிறது. இந்த கல்வியை நாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றோம் என்றால் மட்டுமே நாம் கல்வியில் ஒரு நல்ல உன்னத நிலையை அடைய முடியும். தன்னம்பிக்கை, பாலின சமத்துவம் பற்றிய புரிதல் ஆகியவற்றின் மூலமே பெண்களை அடுத்த கட்டத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். பெண்களுக்கு அவர்களது உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வுகளை முதலில் ஏற்படுத்த வேண்டும். எனக்கு முன்னாடி பேசின அவங்க இந்திரா பேசினாங்க. ஜவஹர்லால் நேரு ஒரு முறை கூறினார், மக்களை எழுப்ப பெண்கள் விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண் மேம்பட்டால் அவர்களுடன் அவர்கள் குடும்பம் மேம்படும், கிராமம் மேம்படும், அத்துடன் தேசம் மேம்படும் என்று கூறினார். அது 100% சத்தியமான உண்மை. ஏனென்றால் பெண்கள் மேம்பாடு மட்டுமே அனைத்தையும் உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஆணின் வளர்ச்சி என்பது அவரது குடும்பத்தையும் அவரை சார்ந்தது மட்டும் இருந்தாலும் பெண்களின் மேம்பாடு என்பது அவர் சுற்றுப்புறத்தை சார்ந்ததாகவே அமைகிறது. பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் மருத்துவம் போன்ற ஆணாதிக்கம் செலுத்தும் துறைகளில் அதிக பெண்கள் அதை தங்களது விருப்ப பாடமாக எடுத்து படித்து ஆண்களுக்கு நிகராக தொழில் முனையும் வேலைகளையும் அவர்கள் ஈடுபட வேண்டும். நல்ல கல்வி மற்றும் கல்வி சார்ந்த பயிற்சி என்பது கொடுக்க வேண்டிய அவசியம் இந்தியாவிலும் உள்ளது, நமது தமிழகத்திலும் கண்டிப்பாக உள்ளது. இது நமது அரசாங்கத்தின் பொறுப்புணர்ச்சியாக நினைத்து அவர்கள் செயல்பட வேண்டும். 2வதாக தொழில் முனைவு. பெண்களுக்கு உழைப்பும் உற்பத்தியும் நமது சமுதாயத்தில் மிகவும் முக்கியம். ஏனென்றால் அதிகபட்ச அவர்களின் உழைப்பை கொண்டே நாம் எளிதாக அடுத்த கனவை நாம் எட்ட முடியும். இதில் அரசு தனி கவனம் பெறுவதோடு கல்வியோடு நல்ல ஒரு பயிற்சியும் கொடுக்க வேண்டும். பயிற்சி பெற்ற பெண்களால் மட்டுமே அடுத்த கட்டத்தில் எளிதாக சாதிக்க முடியும். இப்போல்லாம் கவர்மெண்ட்லேருந்து நிறைய லேடிஸ் ஹாஸ்டல் மெயின் சிட்டிஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இது கிராமத்து பெண்களுக்கு உள்ளேருந்து வெளியே அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் பாதுகாப்பு உணர்வையும் அதிகப்படுத்துது. இதே போன்றே நிறைய இடங்களில் லேடிஸ் ஹாஸ்டல் உருவாக்கணும். பெண்கள் தொழில் தொடங்கும்போது அவங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாளர வசதி மூலமாக எல்லாமே அவங்களுக்கு ஒரு மெண்டார் அனுப்பிச்சு அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் சப்சிடிஸ் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸோடையே அது ஸ்டாப் ஆகிடுது. ஸோ நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். புகைப்பிடிக்காதீர்கள் அப்படிலாம் நிறைய அவேர்னஸ் வெளியில் தியேட்டர் இதெல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் பொதுவாக எங்களோட மீட்டிங்கில் பேசிப்போம், புகைப்பிடிப்பவர்கள், மது அருந்துபவர்கள் எல்லாம் அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அதை நம்ம கவர்மெண்ட் சேல்ஸும் பண்ணுறாங்க. ஆனால் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தொழில் முனைவு திட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் தியேட்டர்லேயோ ஒரு சில இடங்கள்லேயோ நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக அடித்தட்டு மக்களையும்
தொழில் முனைவு விழிப்புணர்வுகள் சென்று அடையும். அது வந்து அரசாங்கத்திடம் நாங்கள் வைக்கும் முக்கியமான கோரிக்கை ஒன்று. அதற்கு பிறகு வந்து லோன்ஸ் நிறைய இதிலலாம் வந்து கார் லோன் அதெல்லாம் விட நம்மளோட என்டர்ப்ரனர்ஷிப்காக நம்ம கேட்குற லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்பிஐயோட கன்சிடரேஷனோட பெண்களுக்காக தனி ஸ்பெஷலிஸ்ட் இது கொடுத்து அவங்க வந்து என்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுற பெண்களுக்கு அவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னுங்கிறது எங்களோட ஆசை. குறு சிறு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மட்டுமே அரசாங்கத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டு அவற்றின் முதுகெலும்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வேலைவாய்ப்பு. பொதுவாகவே பெண்கள் அறிவால் சிறந்தவர்கள், நாகரிகத்தால் உயர்ந்தவர்கள். அவங்க வந்து ஒவ்வொரு ஆளுமையும் அவங்க செய்யும்போது அதை வந்து சுற்றுப்புறத்தையும் சார்ந்தே செய்வாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் வேலை அமையுமானால் அவங்க அந்த இடத்துல வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து வரலாம். 33% வந்து இப்போ வந்து அசம்பிளியில் பாஸ் ஆகிருக்குது, ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிருக்குது. பட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. கவர்மெண்ட் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களில் 33%க்கு வர்றதுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல் இருக்கலாம். பட் பெண்கள் வந்து கல்வியின் மூலமாக அவங்களோட திறமை மூலமாக எல்லா இடத்துலையும் அவங்க வந்து 50% வரைக்கும் ஆண்களுக்கு சமமாக இருக்கிறாங்க. கிராமத்தில் வந்து தொழில் முனைவை ஏற்படுத்தும் போது அதுக்கு உரிய ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தியாச்சுன்னா அவங்களோட தொழில் முனைவோடு சேர்ந்து வேலைவாய்ப்பையும் உருவாக்கலாம். ஒரு 10 பெண் வந்து தொழில் முனைவை செய்தால் அதில் வந்து 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இயல்பாகவே பெண்களுக்கு தங்கள் குடும்பத்துடன் கூடிய பல தரப்பட்ட திறமையான வேலைகளை பார்க்கும் திறமைகள் உள்ளது. அந்த திறமையை நாம் நமது சமுதாய மேம்பாட்டுக்காகவும் பயன்படுத்தலாம். அவ்வாறு நாம் பயன்படுத்தும் அனைத்து தொழில்களும் அனைத்து வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இது சமுதாய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும். சம்பத் சாரை வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி போகும்போது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு செஷன் வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லைம்மா 3 டேஸ் தான் வந்து வைக்கிறதா இருந்தோம், இப்போ 2 டேஸாக ஷார்ட்கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த செஷன் இருக்கிறது வந்து கொஞ்சம் சிரமந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அவர்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணேன், சார் நீங்கள் எந்த செஷன் வைக்கிறீங்களோ இல்லையோ விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றத பற்றி ஒரு செஷன் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம சார் வந்து பேசும்போது சொன்னாங்க, என் கூட காலேஜ் படித்த பொண்ணுங்க வந்து 5% படித்தாங்க, 5 பேர் படித்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு. எல்லா ஆண்களுமே தங்களுக்கு மனைவியாக வருபவர்கள் சமைத்து போட்டால் போதும், ஆனால் தங்கள் பிள்ளைகள் வாகனம் ஓட்ட தெரிய வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், நன்கு வேலை பார்க்க வேண்டும், அனைவரையும் அதிகாரம் பண்ணும் ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்பதையே விரும்புகிறார்கள். அதனுடைய மாற்று தோற்றம்தான் இன்றைய சமுதாயம். ஆகையால் பெண்கள் வந்து சிறந்ததை போற்றப்பட்டால் சிறந்தவை கண்டிப்பாக வளரும். பெண்கள் மிகச்சிறந்தவர்கள். அவர்களை நீங்கள் போற்ற அவர்கள் வளர்வார்கள், சமுதாயமும் வளரும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக இந்த அமர்வின் நிறைவு பேச்சாளர் டாக்டர் மோனிகா ரோஷினி அவர்கள் உளவியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். தாட் இஸ் லைஃப் என்ற ஒரு அமைப்பை, எண்ணமே வாழ்க்கை என்பதை தாட் இஸ் லைஃப் அகாடமி என்று வைத்திருக்கிறார்கள். அதனுடைய மேலாண்மை இயக்குநராக இருந்து ஏன்ஷியன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே டாக்டர் மோனிகா ரோஷினி இப்பொழுது பேசுவார். குட் மார்னிங் டு ஆல். ஸோ அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி 5 பேர் பேசினாங்க. எல்லாருமே எல்லா பாயிண்ட்டையும் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்கிறது, ஏன்னா யாராவது ஒருத்தர் இப்படி மனசில் யோசிச்சுட்டே இருப்பேன், டக்குன்னு அந்த பாயிண்ட்டை சொல்லிடுறாங்க. அடடா இதுவும் போச்சேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. So first of all, I would like to thank Dr. V.R.S. Sampath sir for giving me this wonderful opportunity to share my ideas and thoughts. And இங்கே இருக்க பெரியவங்க முன்னாடி உட்கார்றதுக்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இன்னும் ஒரு பெரிய நன்றி. ஓகே, விமன் எம்பவர்மெண்ட். எல்லாருமே நிறைய புள்ளிகள் சொன்னீங்க. மேம்லாம் ரொம்ப அழகாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் இந்திரா மேம் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதோட பாயிண்ட் வைஸ் சொன்னாங்க. ஜெயந்திமாலா மேம் எஸ் ஆஸ் யூஷுவல் அவங்க அழகாக நிறைவு செஞ்சுட்டாங்க.
கிருஷ்ணா மேம் வந்து entrepreneurship பற்றி பேசினாங்க, எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஃபைன். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், ஆஸ் அ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தெரபிஸ்ட், விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வீட்டிலேருந்து, நம்ம வீட்டிலேருந்து. ஏன்னா அங்கேயே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் அப்படியே அடுபுடன் வருது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஐய் அவன் ஆம்பளை பையன், அவன் போட்டும், அவன் ஆம்பளை பையன், நிறையா சாப்பாடு கொடுங்க, நீ பொம்பளை பொண்ணு, இந்த நேரத்தில் போகக்கூடாது. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து கிளாஷ் ஆகிறது வந்து அங்கேயே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது ஃப்ரம் ஆர் ஹவுஸ். அண்ட் த நெக்ஸ்ட் திங் முடிஞ்சது படிக்கிற விஷயம். எஸ், நல்லா படிக்கிறோம், எல்லாருமே சொல்லியாச்சு, ரொம்ப சிறப்பாக படிக்கிறோம். இப்போ எல்லாருமே ஃபாரின் போகிறோம். எஸ், நானும் வந்து துபாயில் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு வேறு ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே யாருமே வந்து இப்போ வந்து சரியான படிப்பு இல்லை பெண்களுக்கு அப்படின்னும் சொல்ல முடியாது. நல்லா படிக்கிறோம், ஆண்களை விட நல்லா படிக்கிறோம், நிறையா மார்க் எடுக்கிறோம். அண்ட் இங்கே இருக்கிற ஆண்கள் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லணும். சார் சொன்ன மாதிரி காலையில் இந்த காலை நேர செஷன் வைக்கிறது வந்து ரொம்ப தொல்லப்பா அப்படின்னாங்க. ஏன்னா மத்தியானம் சாப்பாடு செய்யணும், காலைல டிஃபன் செய்யணும், இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நான் அதை நிஜமாகவே ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா என் பையனுக்கு லஞ்சு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எல்லாம் முடிச்சு வரத்துக்குள்ளே ஒரு டிராஃபிக்கு சீக்கிரம் போயிடுவோமான்ற டென்ஷன். ஸோ நிறைய விமன் எம்பவர்மெண்ட் வந்து எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பெண் அதிகாரம் அப்படின்னு அது கிடைக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்திரா மேம் சொன்ன மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்ப அழகாக சொன்னாங்க. எக்கனாமிக்கலி அவங்க எம்பவர்டாக இருக்கணும், எஜுகேஷ்னலி எம்பவர்டாக இருக்கணும், பொலிட்டிக்கலி எம்பவர்டாக இருக்கணும், அண்ட் சோஷியல், ஆல்மோஸ்ட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் எல்லாமே. ஸோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறையா கிடைச்சா கூட வாய்ப்புகள் வந்து நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கே இருக்க எத்தனை பெண்கள் நீங்கள் பாலிடிக்ஸ் போவீங்களா அப்படி கேட்டிங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் இருப்போம், இன்க்ளூடிங் நானுமே யோசிப்பேன் தான். ஸோ எஜுகேஷ்னல் வைஸ் நம்ம நல்லா டெவலப்டாக இருக்கோம், பாலிடிக்ஸ் போனால் கொஞ்சம் யோசிக்கிறோம், நமக்கு சீட்டெல்லாம் கிடைக்கிது, நாம் போகணும்ல. அண்ட் நெக்ஸ்ட் திங் ஆண்டர்ப்ரனர்ஷிப். எஸ், ரொம்ப அழகாக சொன்னாங்க மேம் வந்து ரியல் ஆண்டர்ப்ரனர் வந்து நம்மளோட மதர்ஸ் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரோட்டில் இட்லி கடை போடுறதுலேருந்து. எத்தனை பேர் ஒரு ரோட்டில் நார்மல் ஒரு இட்லி ஷாப் வச்சு நம்மளே பார்த்துருக்கோம். அந்த பாட்டி வடை சுட்டு விற்றார்கள், அது எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஓரளவுக்கு டெவலப்டாக தான், நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் விமன் எம்பவர்மெண்ட் இருக்குது. விமன் எம்பவர்மெண்ட் கிடைக்கலன்னு நாம் சொல்கிறோமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இதில் ஒரு பாயிண்ட் வந்து மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, மைண்ட் செட் அப்படின்னாங்க. அந்த மைண்ட் செட்லேருந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மைண்ட் செட் அப்படிங்கிறது விமனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், விமனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஈக்குவாலிட்டி அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு விமன் என்னங்க பண்ணுறோம்? இது என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா? இங்கே இருக்கிற நிறையா பேர் கூட்டத்தில் கொஞ்சம் பேர் தான் விமன் இருக்கும் இல்லையா, பெண்கள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு விமன் என்ன பண்ணுறோம்? நம்மளோட மைண்ட் செட்டை முதல் சேஞ்ச் பண்ண வேண்டாவா? அப்படி சேஞ்ச் பண்ணும்போதே நம்ம வந்துடுவோம்ல. மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்கிறோம். மாற்றங்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்து தானே ஆரம்பிக்கணும். ஸோ விமன் ஷுட் யூட்டிலைஸ் ஆல் த சான்சஸ் அண்ட் சாய்ஸஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர கொண்டு போகணும். அஃப்கோர்ஸ் எஜுகேஷன், அது இப்போ நமக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கிடைக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, நமக்கு வேண்டிய படிப்பை நம்ம படிக்கலாம், அதுலேருந்து ஃப்ளோவில் வரும். ஆண்டர்ப்ரினர்ஷிப், எஸ், கிருஷ்ணா மேம் மாதிரி நிறையா பேர் நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருந்தால் கூட நம்மளோட ஒரு மைண்ட் செட், அந்த விமனுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன தயக்கம், அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக நம்மளே கொண்டு வந்துடுறோம். எத்தனை விமன் இதில் அக்ரி பண்ணுறீங்க? உண்மையை சொல்லுங்கள், நம்மளே தானே கொண்டு வரோம். உங்கள் கூட நீங்கள் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்கீங்க, உங்களோட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிங்கன்னா ரிப்ளையே வராது. ஒரு கொஸ்டின் கேட்ட தெரிஞ்சால் கூட, ஆன்சர் தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டோம். பயம், தப்பாக சொல்லிடுவோமோ, நம்மளை யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ,
நம்ம வெளியில் வந்தால் நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்றது ஒரு ஃபன்னி திங் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் இருக்கும்போது என் பையனோட ஃப்ரெண்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆண்டி என்ன பண்ணுறீங்க? சமைச்சிட்ருக்கேன். ஆண்டி உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஏன்டா திடீர்னு இப்படி கேட்ட அப்படின்னா, இல்லை நீங்கள் கார் ஓட்டுறீங்க, நல்லா ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு போகிறீங்களே, அதனால உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டேன். ஒரு சின்ன பையன், எத்தனை வயசு? ஒரு 9 வயசு பையன். ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே அம்மா என்பவள் அழுக்கு நைட்டி அடிந்து சமையல் அறையில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறது இல்லை. பெண்கள் அதை தாண்டி நம்மளால் எல்லாமே பண்ண முடியுன்றத இங்கே இருக்கிற ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. எல்லாருமே லைவ் எக்ஸாம்பிள்ஸ் தான். இங்கே இருக்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ரொம்ப அழகாக ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசிட்டு போனாங்க. ஸோ மை ஒப்பீனியன் அண்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ், for the women, real women empowerment, the women should change their mindset. Otherwise, we can't change anything. So, அதை empower பண்ணாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். And thank you so much for this opportunity. And அந்த ஒரு விமன் எம்பவர்மெண்ட்காக எஸ், நானும் என்னால் முடிஞ்ச நான் படித்த அந்த விஷயங்களில் அழகாக ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு விமனும் அவங்களோட அந்த எஜுகேஷனையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பையும் அந்த சாய்ஸஸை தவற விடாமல் எடுத்தாலே விமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ. இந்த மகளிருக்கான, அதாவது பெண்களுக்கான ஒரு அமர்வில் அனைத்து மகளிரும் அவருடைய சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான ஆளுமைகள், பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான அதிகாரம், பெண்களுக்கான அரசியல் என்று அனைத்து துறைகளை பற்றியும் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். விமன் ஷுட் ஷைன் இன் எவ்ரி ஃபீல்டு லைக் எனி அதர் ஹியூமன் பீயிங்ஸ். லைக் எப்படி ஆண்கள் ஒளி வீசுகிறார்களோ அதே போல் பெண்களும் ஒளி வீச வேண்டும் என்று அனைவரும் பேசினார்கள். இந்திரா பேசும்போது ஆண் பெண் என்ன, மனித வர்க்கமே அனைவருமே சக்தி பெற வேண்டும், ஆளுமை பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும் என்று ஒரு புதுமையான கருத்தையும் எடுத்து சொல்லி உள்ளார்கள். உங்கள் அனைவரையும் இந்த அமைப்பின் சார்பிலே நன்றி கூறி பாராட்டுகிறேன். அனைவருக்கும் நம்முடைய மொரீஷியஸ் நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை சிறப்பு செய்வார்கள். பேராசிரியர் உலகநாயகி பழனிக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மொரீஷியஸ் நாட்டின் மேனாள் குடியரசுத் தலைவர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்ததாக திருமதி இந்திரா தங்கபாலு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திருமதி ஜெயந்திமாலா சுரேஷ் அவர்களுக்கு துபாய் நகரிலிருந்து வந்திருக்கிற பெண் தொழிலதிபர் ஜெயந்திமாலா சுரேஷ் அடுத்ததாக தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தலைவர் திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது.
அடுத்ததாக டாக்டர் மோனிகா ரோஷினி, தாட் இஸ் லைஃப் அகாடமி. எல்லாரும் நில்லுங்க. இந்த அமர்வினை நடத்தி கொடுத்த அமர்வு தலைவர் அவர்களுக்கும் அமர்விலே பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த அமர்வு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த அமர்விற்கு தலைமை ஏற்பதற்காக அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து வந்திருக்கிற புகழ்பெற்ற தமிழர் டாக்டர் ராஜன் நடராஜன் அவர்களை தலைமை தாங்க அழைக்கிறோம். டாக்டர் எஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ், செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவர்கள் காணொலி வழியாக கருத்துரை வழங்குவார். டாக்டர் எம் ஆறுமுகம், எம்டி சிஇஓ, பிராட்லைன் டெக்னாலஜிஸ், சென்னை. அமெரிக்க ஐக்கியம் வந்திருக்க எடிஃபி டெக்னாலஜியினுடைய தலைவர் திரு சிவா மோப்பனா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இ பிரதீப் குமார், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இயக்குனர் அவர்களையும் இந்த அமர்விலே தங்களுடைய கருத்தை வழங்குவதற்கு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பிரதீப் குமார், அதான் இந்த இப்போதைக்கு இவர் அரங்கத்திலே இருக்கிறவர்களாம் அமர்ந்து அடுத்த அமர்வை தொடங்குவதற்கு துணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்கிறேன். வணக்கம். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு அமர்வு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. இந்த அமர்வு இன்றைய உலகத்தையே ஒன்று சேர்த்திருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்திலே அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்றால் எழுதி அதை தபாலில் போட்டு 15 நாளைக்கு பிறகு அந்த கடிதம் போய் அமெரிக்காவுக்கு சேரும். ட்ரங்கால் பண்ண வேண்டும் என்றால் ட்ரங்கால் போடுறதுக்கு அதுக்கு ஒரு 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு வந்தால் ஒரு நிமிஷம் பேசினால் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரையில் செலவாகும். அப்படியாக இருந்து கொஞ்சம் அவையோரே அமைதியாக இருங்கள், இல்லை வெளியில் போய் பேசுங்கள். மிஸ்டர் சிலம்பரசன் அமைதியாக இருங்க, இல்லை வெளியில் போய் பேசுங்க. ப்ளீஸ் பி சைலண்ட்.
ஓகே. அதாவது ஒரு காலத்தில் நம்ம தொலைபேசியில் பேச வேண்டுமென்றாலும், கடிதம் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றாலும், ஒருவருடன் பார்த்து பேச வேண்டுமென்றாலும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்ததும் நாம் பார்த்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைய இளைஞர்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது. நான் 1981ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்ற போது அப்போது ஒரு டாலர் என்ற விலை 10 ரூபாய். அந்த ப்ரொஃபஸரிடம் பேசி என்னை அந்த மாநாட்டுக்கு அழைக்கச் சொல்வதற்காக பல முறை நான் ட்ரங்கால் போட்டு அவருடன் பேசியிருக்கிறேன். அப்படியாக கஷ்டப்பட்டு தான் நம்ம ஊரில் இருப்பவர்களும் சரி, உலகம் முழுவதும் இருப்பவர்களும் வளர்ந்த நாடுகளுக்கு செல்வதற்கும் போவதற்கும் கடினப்பட்ட காலங்கள் உண்டு. இன்றைக்கு என்னவென்றால், நீங்கள் அடுத்த வினாடி உங்களோட வாட்ஸ்அப்பில் உலகத்தில் யாருக்கிட்ட வேணும்னாலும் நீங்கள் வந்து வீடியோ காலில் பேசலாம், டெலிஃபோனில் இது வீடியோ காலில் பேசலாம், இல்லை வாய்ஸ் காலில் பேசலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிவிட்டது. துபாயை தவிர. துபாயில் மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் வேலை செய்யாது. ஏன்னா அது பணக்கார நாடு. நீங்கள் பணம் செலவழித்து டைரக்ட் கால் தான் பேசணும். மற்ற இடங்களில் எல்லா ஊருக்கும் நீங்கள் வாய்ஸ் காலிலும் வீடியோ காலிலும் பேசலாம். அதே போல் எடுத்துக்கொண்டால் இமெயில் பார்த்தீங்களா, இமெயில் எவ்வளோ பெரிய புரட்சி, எத்தனை ஆண்டுகளுக்குள்ளே எவ்வளோ மாறி இருக்குது. இதெல்லாம் இப்போது தொலைக்காட்சியில் முன்னாடியெல்லாம் என்ன பேசுனா எதுவும் தெரியாது. இப்போ தொலைக்காட்சிகள் யூடியூபெல்லாம் வந்த பிறகு நாம் எங்கேயும் எதையும் பேசிட முடியாது. உடனே ஒருத்தர் அது படம் எடுத்து போட்டு விடுவார்கள். நீங்கள் நடப்பது, உட்கார்ந்திருப்பது, என்று வாய் திறந்து கொண்டிருப்பது, அல்லது தூங்குவது, இப்படி விதவிதமான புகைப்படங்களும் ஃபோட்டோக்களும் வீடியோக்களில் வந்து உங்களை மிரட்டும். அப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம். இந்த உலகத்தில் இப்போ என்னென்னா அதை விட அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் எப்படின்னா திரைப்பட டூரிங் டாக்கிஸ்ன்னு நம்ம ஊரில் இருக்கும். அதுக்கு என்ன பெரிய டப்பா பொட்டியில் வந்து 10 ரீலை போட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து வண்டியில் எடுத்துகிட்டு போய் அதுக்கு பிறகு தியேட்டரில் போய் படம் போடுவாங்க. அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு வந்துட்டு அந்த மாதிரி விதவிதமான மாற்றங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடுத்த கட்டம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாம் என்ன பண்ண போகிறோன்றது அதே கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன தப்பு பண்ண போகிறீங்க, என்ன சரி செய்ய போகிறீங்க, என்னென்னாலும் உங்கள் மனது யோசிக்கும் என்பதை அதே கண்டுபிடித்து சொல்லுகிற அளவுக்கு இப்பொழுது மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ வக்கீல்கிட்டலாம் போனோம்னா முன்னாடியெல்லாம் எத்தனை வாய்தா வேணும்னாலும் கோர்ட்டில் நீங்கள் அட்ஜாயின்மெண்ட் வாங்கலாம். காரணம் என்னவென்றால் தட் இஸ் இன்டலெக்சுவல் ஜாப், யூ கேன் கெட் அன் அட்ஜாயின்மெண்ட். ஏன் அட்ஜாயின்மெண்ட் கொடுக்குறாங்க? எனக்கு மைண்ட் செட் இன்றைக்கி சரியாக இல்லை, ஐ வில் ஆர்கியூ ஃபார் நெக்ஸ்ட் வீக். அல்லது எனக்கு இன்றைக்கி எனக்கு வேலை இருந்தது, இன்றைக்கி ஆர்கியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். விமானம் ஓட்டுக்கிறவன் பாதியில் விமானம் ஓட்டிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி மைண்ட் செட் இல்லைன்னு விமானத்தை நிறுத்த முடியாது. அப்படி ஒவ்வொரு வேலைக்கான வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்கிற காலத்திலே விமானமே ஓட்டலாம் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் விமானம் ஓடிவிடும். வழக்கறிஞர்களுடைய பல அஃபிடவிட் தயாரிப்பதும், பெட்டிஷனுக்கு ரிப்ளை தயாரிப்பதும், டாக்குமெண்ட் தயாரிப்பதும் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டன. இப்படி உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் இப்பொழுது உலகம் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் நம்ம ஈடு கொடுக்க வேண்டும். நம்ம ஊரில் கரண்ட் இல்லை, 8 மணி நேரம் இல்லை, 6 மணி நேரம் இல்லை, நடக்கிறதுக்கு சாலை இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிசையில் வாழுகிறோம். இப்படி விதவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களால் எங்கேயும் தொடர்பு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. ஔவை நடராஜன் அடிக்கடி சொல்லுவார், காலையில் நான் ஒரு ஊருக்கு விடியற்காலை 4 மணிக்கு போய் கொண்டிருந்தேன். அப்படி போய் கொண்டிருக்கும் போது கிராமத்தில் ஒரு கிராமத்தை கடந்து போயிருந்த போது ஒரு பெண்மணி சித்தாயி அந்த சாணியை திக்கா கரை என்று சொன்னாள் என்று சொல்லுவார். ஒரு கிராமத்து பெண் கூட ஆங்கிலத்தை எப்படி திக்கா கரை என்று பயன்படுத்தினாள் என்பதை மேடைக்கு மேடை சொல்வார். அப்படி இப்போது எவரும் கைபேசி வைத்து கொண்டிருக்கிற காலம், கைபேசியிலேயே உலகத்தை வைத்திருக்கின்ற காலம். அதிலேயே இமெயில் இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது, டெலிவிஷன் இருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர்,
பிரிண்ட் மீடியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, இதுதான் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் முகம் வர வேண்டும் என்பதற்காக எப்படி நீங்கள் பாடுபடுகிறீர்கள், எப்படியெல்லாம் உங்களுடைய புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் போடுகிறீர்கள், எப்படியெல்லாம் உங்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணி கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மாநாட்டிற்கு நான் விசாகப்பட்டினத்துக்கு சென்றிருந்த போது அன்றைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொன்னார், அதாவது உங்களை நீங்கள் மார்க்கெட் செய்து கொள்ளுங்கள், அதற்கு ஒரே வழி சோஷியல் மீடியா தான். நீங்கள் தான் உங்களை ப்ரொமோட் செய்ய வேண்டும், நீங்கள் தான் உங்களுடைய திறமைகளை அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும், அதற்கான யுகம் இது என்று சொன்னார். ஆகவே உங்களுடைய திறமைகளை நீங்கள் தான் சொல்ல வேண்டும், அடுத்தவர்கள் சொல்வார்கள் என்று நீங்கள் காத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அமர்வுக்கு இன்றைக்கு அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற அரசியல்வாதி, தொழிலதிபர், கல்வியாளர், இப்படி பல்முகம் கொண்ட டாக்டர் ராஜநடராஜன் அவர்கள் தலைமையேற்று இந்த அமர்வை நடத்தியிருக்கிறார்கள். இந்த அமர்வுக்கு வர வேண்டியவர்கள், அதாவது டாக்டர் எஸ் கிருஷ்ணன், ஐஏஎஸ் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரொம்ப பெரிய அறிவாளி, திறமசாலி, ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. அவர் ஆன்லைனில் பேசுகிறேன்னு சொன்னார். அவர் கனெக்ட் ஆகிறாரே எனக்கு தெரியல. என்ன உதயகுமார், அவர் ஆன்லைனில் வர மாதிரி தெரியுதா? எது வந்திருக்கா? நான் கொடுக்குறேன், வரான்னு பாருங்கள். நான் கொடுக்குறேன், அதுக்குள்ளே வேறு யாராவது பேசுவாங்க, அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்தாவது திரு ஆறுமுகம், அவர் உலகம் முழுசு சுற்றி வரவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவர் இந்த ஓட்டில் சுற்றி வராரான்னு தெரியல இப்போது. அடுத்தது திரு சிவமோபுரார், அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர், தென் தமிழ்நாட்டை சார்ந்தவர், நம்முடைய மாநாட்டிற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர், அவரே சொந்தமாக மாநாடுகளை நடத்துகிறவர், ஏப்ரல் ஒரு மாநாடை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். இப்படி பலரும். அதுக்கு பிறகு மிஸ்டர் பாலாஜி வந்திருக்கிறார், அவரும் அதே போல் தலை சிறந்த திறமையாளர், அவரும் பேசியிருக்கிறார். ஜானகி கவுத்தா என்கிறவர் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டில் பேசுகிறாங்க. அவங்களோட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நம்ம மாநாட்டுக்கு வரதா சொன்னாங்க. ஒருவேளை அந்த பெரிய மாநாட்டை பார்த்த உடனே இந்த மாநாட்டிற்கு ஏன் வர வேண்டும் நினைத்து விட்டார்களோ தெரியவில்லை. ஆனால் வந்தாலும் சந்தோஷம், வராவிட்டாலும் சந்தோஷம் என்ற நிலையில் திரு ராஜநடராஜன் அவர்களை தலைமை உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவர்களுக்கும் மாலை வணக்கம். இன்ஃபேக்ட் டாக்டர் விஆர் சொன்னபடி இப்போது நான் ஒரு அட்ஹாக் சேர். ஆக்சுவலாக அவர் சொன்னபடி நான் ஐ ஹாவ் எ டெக்னாலஜி கம்பெனி அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் இன்வால்வ் பப்ளிக் சர்வீஸ், பாலிட்டிக்ஸ். பட் இந்த சப்ஜெக்ட்னு சொல்லும்போது வெரி வெரி எக்ஸைட்டிங் சப்ஜெக்ட். ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்டு பயோடெக்னாலஜி, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். ரீசென்ட்லி ஐ ஸ்டார்ட் லேர்னிங் லாட் அபவுட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. We have a great, successful entrepreneurs. Before we kick off, I really want to thank all the distinguished speakers talk about women empowerment. Let's give a big round of applause. It is also my passion, and we have a women empowerment. Under my portfolio company, I promote women entrepreneurship. I have a quick question for you all. Maybe I missed உங்களுடைய செஷன் மேடம், நீங்கள் பேசியிருக்கலாம். யூஎஸில் of course not only voting rights, we have all kind of rights women have. There's no woman empowerment கிடையாது. ஏன்னா they are already empowered. They can get everything what they want. It's up to ஒருத்தர் சொன்னாங்க, மேடம் இந்திரா சொன்னாங்க, இட்ஸ் அ மைண்ட் செட். 100% கரெக்ட். இட்ஸ் அப் டு யுவர் மைண்ட் செட், வாட் யூ வாண்ட். ஒரு குயிக் கொஸ்டின் கேட்குறேன். இந்தியா லெவலில், தமிழ்நாட்டில் உங்களுக்குன்னு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் கான்ட்ராக்ட் செட்டிஸ்ஃபைட் இருக்கா? யூ ஹவ் உமன் ரைட்ஸ். ஓட்டு போட போகிறீங்க, எம்பி ஆகிறீங்க, எம்எல்ஏ ஆகிறீங்க, தட்ஸ் ஓகே, தட்ஸ் கிரேட். தட்ஸ் டெமோக்ரஸியில் அது வேணும். உங்களுக்குன்னு சில கான்ட்ராக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பில்லியன்ஸ், தெர் இஸ் எனி செட் ஏ சைடு டாலர் செட் சைடு ஃபார் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கா? அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்? 3% இருக்கா? ஓகே, வெரி குட். அட்லீஸ்ட் சம்திங் இஸ் தேர். இட்ஸ் வெரி லோ. ஏன்னா நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம், நீங்கள் இலக்கியவாதியாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம்,
உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெயின் பவர் என்ன தெரியுங்களா? கேபிட்டல் பவர். இஃப் யூ ஹாவ் அ கேபிட்டல் பவர், men will be around you, men will listen to you. இந்த கேபிட்டல் பவர் எப்படி கொடுக்க முடியும்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் பப்ளிக் செக்டருடைய ஸ்பெண்டிங்கை வந்து they have to give at least 25%. 25% உங்களுக்கு கொடுத்தாக்க you have all the access for success. சொல்லுங்க. Oh, thank you, madam. Subsidy is a different category. I am talking set aside. இப்போ வந்து தமிழ்நாடுடைய பட்ஜெட் $290 billion. They should give you, for example, $100 billion is the contract. They should give a $25 billion contract woman-owned companies. That's why I'm asking. புரியுதுங்களா? அது இளநீ விற்கிறவனா இருக்கலாம், கார்பரேட் செய்கிறவனா இருக்கலாம், மைக் செய்கிறவனா இருக்கலாம், pharmaceutical கம்பெனியாக இருக்கலாம், IT, it doesn't matter. 25% contract should be given to woman-owned companies. That is the, okay, at least we have 3%, but please fight for more. You deserve. Dr. Rajan, you should fight for us. Of course, we are going and addressing various forums of the government. Thank you, Please madam. put this point across. Thank you. We really So, our நண்பர் சிவப்பனார் இருக்கார், அவருக்கு தெரியும். இந்தியா EOS லெவலில் இந்த உமன் எம்பவர்மெண்ட்டு, இந்த மைனாரிட்டி எம்பவர்மெண்ட் எல்லாம் சக்ஸஸுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? There is a strong policy drives. We need to have a policy. We don't want to please you. புரியுங்களா? இங்கே வந்து இந்தியாவில், அஃப்கோர்ஸ் we are a blessed country. India is the best country on the earth, I can tell you, being Indian Americans. புரியுங்களா? So no question about it. But in 2050, we want to become a superpower. First, let's empower women. They can make us a superpower country, I can tell you. There's no question about it. So please fight for that kind of things. If you want my help, I can give a policy, I can give the bill. You can really present to the legislations and fight for your rights and this mindset. Okay, number 1. Number 2, another விஷயம் வந்து டெக்னாலஜி பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். சரிங்களா? தமிழ்நாடு இஸ் ஏ ரோல் மாடல், நோ கொஸ்டின் அபவுட் இட். இப்போ வந்து நான் வந்து 35 இயர்ஸுக்கு முன்னாடி ஐ லெஃப்ட் திஸ் அவர் கண்ட்ரி. அந்த நேரத்தில் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தா நாட் ஈவன் யூ சி த சிங்கிள், I mean, I think foreigners in the flight. Now you fly, probably 50% people are, flying to Chennai. காரணம் வந்து தமிழ்நாடு became almost the best suited destination for foreign direct investment, no question about it. But I'm coming back to the point. ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறாங்க இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவலில். லாஸ்ட் 30-40 இயர்ஸில் why India has become, transformed into this level? அப்படின்னு நினச்சி பார்க்கணுங்க. Please think about it. Because I live in abroad, I go a lot of countries, I come to India every 6 months. There is a fundamental change happen in India. Not government. Government did not do anything. I came to the government 8 years. Please tell me. Government does not create a job. Government does not create a business. It's a private sector. It's a you as an individual person. I want to tell you, in India, இந்த அளவுக்கு growth அது காரணம், there is a couple of fundamental things. India produce what? The best talents. We have to give a lot of credit to government of India and the private sector, education. The second thing is, people like you, Madam Jayanti, Dr. Jayanti, people like Sivam Uppanar. There's 3 million people live in America. They are the driving force. Not only people live in America. To bring this foreign direct investment here. That foreign direct investment transformed India into the next level. But nobody recognizes people live in abroad are the source of foreign direct investment. They think that they go abroad, they have an ambassador, they have a diplomat, they think that they bring the revenue. Absolutely, I want to reiterate this point. All this growth, India happened, Tamil Nadu happened, there's a major part of contributions come from people live abroad. Mayor Lodi is here. Without his drive, I don't think so Africa will invest in Tamil Nadu. His neighbor will listen to him more than listen to the ambassador. Please think about it. The driving force of foreign direct investment here is people live in abroad. There is 2 things. India produces talents and India gets benefit. I just want to
reiterate this point, everyone, please. Well, now, excuse me. Yeah. This topic is very exciting. ஸோ டாக்டர் சம்பத் சொன்னார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி. அது பேசாமல் யாரும் ஒரு கான்ஃபரன்ஸ் முடியாது. எதுக்குனாக்க அதில் வந்து தமிழ்நாடு இஸ் த லீடர். ஆக்சுவலி ஐம் கோயிங் டு டெல்லி டு ஸ்பீக் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், த பவர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பவர் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் is really amazing. It's fascinating. So it's going to really impact the human workforce? No. It is going to reskilling workforce. That's our bottom line. So Tamil Nadu is really a leader in developing a lot of artificial intelligence, machine learning, high throughput technology, quantum science, of course cyber security, digital transformation. In fact, information technology, Tamil Nadu is the leader. That's very to give a lot of credit. So number one. Number two, இங்கே 5G ஒன்று வந்துட்டு இருக்கு. This all going to create jobs, create the innovation, create the collaboration. That is the next wave of opportunities for every state in India. India is the global hub for technology, particularly emerging technology. So வெளிநாட்டிலேருந்து நாங்கள்லாம் வரோம்னாக்க we are meeting lot of startups, lot of entrepreneurs. Everybody come up with some kind of solutions. They're smart. India is really, really very smart. So அவங்களுக்கு என்னன்னாக்க challenges வந்து there is no outlet. They create the solutions, but unfortunately there is no place to plug and play. So that's why the foreign collaboration, the leaders like this are very, very critical for further empowerment of Indian economy and innovation and digital transformation. To speak about this interesting topic, we have very distinguished entrepreneur, very successful entrepreneurs. Oh yeah, thank you. So first உங்க பேசிட்டு அப்புறம் டிஜிட்டல் அப்புறம் வீடியோ போடலாமா? இல்லை அவங்க வீடியோ இப்போ ரெடியா? ஃபர்ஸ்ட் இவங்க பேசிட்டாங்க. Thank you sir. Of course Dr. Krishnan IAS, I know him very well. He's a good friend of mine. He was in Washington DC. I think he's going to join the video. We'll wait for the video, fixing. Now let us invite Dr. M. Arumugam. He's a very, very good friend of mine. He is one of the catalyst pillar in Tamil Nadu to make the Tamil Nadu is a digital transformation. I lived in the US, a very good friend of mine, good bridge for us. Whichever government comes, no, he doesn't belong to any party. He belongs to our community. He makes Tamil Nadu to the next level. Mr. Dr. Arumugam, please welcome and give him our speech. Thank you. Good morning. Apologies for my delay. I was trying to run from a meeting. Just got delayed. I think the topic on AI is very interesting. In fact, my career starts from AI. In fact, I took my PhD in 89 when people call AI was not a subject of recognition at all. And I had the opportunity to do my PhD in Toronto University. And it was very difficult time. We didn't have that kind of an access to kind of literatures and books that what we have now. That point of time, we have to run around libraries after libraries to pick up our stuff and then make our project. We all think AI is a pretty new subject, but it is not so. AI is a very, very old technology. In fact, AI was innovated in 1940s. Alan Turing and McCarthy, they have found the principles of AI and they wrote theoretical AI. That was theoretical artificial intelligence. Whatever Alan Turing wrote in his days, we still not seen the light. I think we have still not been able to decipher much of his theory into practice. So AI was not something which came today. It was a very old technology which was found in 1940, and 1956 at the Dartmouth convention, they have called artificial intelligence. The word artificial intelligence came in 1956.
But the application of this AI has been quite a lot. It's again evolved first by IBM. There was a machine which was created by IBM, which was used by Professor Samuel, and he tested his checkers game with the various champions. He finally got Connecticut champion, and they have tried to run the program with the champion, and champion lost it. That was the first success of artificial intelligence. Then the whole world started to look at what is this artificial intelligence, where does it comes from, how really a machine can beat a human being, how a machine can be superior to a human being. All this debate starts, and lot of papers started flowing in across world. That's the time India was nowhere, because we were not in any of the revolution. If you see the automobile revolution, we were not in first, second industry revolution at all. We came into the third revolution, that too largely the end part of third revolution. So India is pretty late to catch up. But AI become very big time technology. How is it AI is not coming so much as we talk today? Is because of the computing power. If you talk about the computing power, when you all know, we know simple computers. We have computers we call personal computers. Then you have got server computing. Then comes your larger computers. You have call it mainframe computers. Then comes your supercomputers. So these are computing which are all based on digital computing. So these computers were existing very recently. Then comes the quantum computing. This quantum computing and artificial intelligence did a wonderful marriage. And think this is where the success of your application across world. Let me explain a little about quantum computing, because it's being talked very much across. I've been working on quantum computing for a very long time with a Finnish company, and my work on quantum computing is largely to apply that into health, personalization of health. So quantum computing and the digital computing, you have got 0 and 1. We start with 0 and 1. If you look at the quantum computing, you have got 0, 1, 1, 0, 0, 0, 1, 1. So each bit has been, we abbreviated from simple binary to a quad bit. We call it quad bit. So if you like to know what is quantum computing, in the nature, you have photosynthesis is a quantum computing. But in our artificial quantum computing, where we are trying to do the quantum resonance, we try to do it in a very deep cold situation. Absolute zero, you must have to build quantum effect. To bring the quantum effect, you have to bring your atmosphere to an absolute zero. So that is where we have to use cryogenic engines to build such a low temperature. That is where we will be able to run on the quantum computing. That is why quantum computing, to build and run the system is not quite easy. So it's pretty tough. So now quantum computers are being manufactured across world. IBM started selling quantum computing, installation of quantum computing is very large, and many companies in the US have started on quantum computing. So as in the Europe, we found Finland is leading in quantum computing. So now let me explain you, this quantum computing, the processing speed is mind-boggling. You give any complex solution into a quantum computing, it throws the result in no time. I always think, in fact, I was given to this idea to the Prime Minister's office also. Whenever you go to the airport, you have to pull out your Aadhaar card and stand with your ticket. Someone has to verify, and I will allow you in. Why not we think a situation where you just carry the card and your face, it recognizes and you walk in. This can be done for 1.38 billion people. So it can't be done with your normal computing. Digital computing, it's not going to happen at all. You need to have a quantum computing. So I was trying to advise, because they have been allocated 15,000 crores. Hopefully this quantum computing will exist in the recent past, that can
your simple problem, what you watch, can be done. Let me explain you about personalization of, this is again, artificial intelligence has got a huge role to play. The personalization of your drug, your treatment. As you all know, there may be doctors here, you know, we call earlier, your treatment is based on GTL, General Treatment Guidelines. So, treatment is common. See, for example, if you want to treat a person for tuberculosis, there is a set rules, and you have to treat only by that. That was practiced until recently. Until recently, the medical practice is based on common treatment guidelines. So now what happens, we call it personalization of treatment. How personalization of treatment happens? You get your genomic data. See, all of you have got a genomic data. You have got a genomic data, then the paragenomic data, then you have the data of your clinical data. So you have huge bunch of data. If you try to crunch this data and do a comparison with people already existing with the same kind of problem, how effectively you can suggest your medicine. See, I had an opportunity to work in Japan for a project. This was the Prince of Japan. She has been going through a cancer issue. I mean, there was a carcinoma and they have diagnosed, but first line of treatment, she did not respond. She's being a prince, they wanted to give a big attention, so people from the US called me. I also went along with them. I did the computing of her genomic and paragenomic data with a pharmacology and pharmacopoeia. I connected all that and produced a grid. With the grid, we were able to say what kind of molecule can work for this patient. Finally, Voith came forward to make a customized drug. And this drug worked so beautifully for the lady. Within a month, her cancer load completely eliminated. So now, similarly with the quantum computing, I think I have used quantum computing for this computation, not by your digital computing. I am able to collect data across world. I could do a cross comparison. I was able to say, this is the kind of drug will work. So now imagine, the major problem today, cancer become an epidemic. Now 1/3 of the population suffer from cancer. So where is the treatment? The moment somebody is diagnosed of a cancer, he's been taken to the hospital. Immediately they will give chemotherapy. Do anybody know the chemotherapy work? Nobody knows. You got to wait for 45 days of chemotherapy. What is chemotherapy? Chemotherapy is nothing but poisonous load. You are killing your whole system. And this whole system, it works for nearly 45 days. Then they do a PET scan. And the PET scan will throw a result whether this worked or not. If it's not working, once again, they start another chemotherapy. So now imagine, if you can do a personalization of treatment, this person can go with one treatment and be done with it. And now there is incidentally there is a medicine came in Diakata, which is a company in the Bay Area. They they created a serum that can test the load of the dead virus, the neutral virus, which is come out of the thing. How much it throws out of your blood back, they are able to say whether the drug works. But all this based on quantum computing. Quantum computing, it only gives the power. AI gives the brilliance. So your system is largely run by the AI. So now, this is one example. Another example, which I am practicing today, is automation. You see the level of automations, what we are doing. It's so different. So we get data from multiple sources of information. The data, see today all you know, your money is not important. Data become more important. Data is very, very important today. Data is highly saleable item. So sharing of data becomes so vital. So this data processing very quickly will make things all right.
So AI will be a very important tool to apply on that. The time is over. Thank you very much. Can you hear me? Actually, it's amazing presentation, Dr. Arumugham. I want to tell you something. It's a much needed solution he gave to government of India. You know why? We landed yesterday morning. We were standing in the line, put the fingerprint. The machine is not working. So huge line, press this side, that side. Took probably 20 minutes for me to get out. I think his idea, the biometrics, facial biometrics are recognized. Amazing solution. Thank you, Dr. Arumugham. In fact, quantum computing, he talked about quantum computing. Which country is the number one investing in the quantum computing? Can you can? No, please. Anybody? No, please. Thank you. Not number one. Anyone? No. Our own country, India. Garner's report. Number one, India is investing in quantum science. You know, quantum. Number two, China. Number three, United States of America. Okay? That's all. Thank you. Now we have an amazing speaker, another successful entrepreneur, Mr. Siva Moopanar, Edify CEO, founder. He has done an amazing job, like Dr. Sampath said, not only a technology entrepreneur, he does a lot of political push, bill passing, with working with the legislatures. Recently, is a remarkable success. He is passing a Hire Act bill, 4647. It is on the legislation, the House right now. Once it is passed, instead of 65,000 H1, it will be doubled, 130,000. Let us wish him for his continued success. Now let us invite Mr. Siva Moopanar. Siva, please. அனைவருக்கும் வணக்கம். இங்கே எத்தனை பேர் டெக்னாலஜி செக்டாரில் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக மெஜாரிட்டி நான் டெக்னாலஜியில் இருக்கிறீங்க. பட் நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்கள் உங்களுடைய கிட்ஸோ இல்லாட்ட உங்களுடைய சொந்தக்காரங்களோ கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக அது தட்ஸ் அ மஸ்ட். ஆக்சுவலாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாங்கள் கம்பெனிஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கைட் பண்ணுறோம். +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறப்போ என்ன ஃபீல்டு எடுக்க போகிறோம் அப்படின்னா, நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போகிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி கேட்குறப்போ, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வேணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே ஒரு 30,000 ரூபா வேணும், 50,000 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோ இல்லாட்ட மெக்கானிக்கல் முடிச்சிட்டோ எந்த கம்பெனி உங்களுக்கு 30,000 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பேன். தெரியல அப்படிம்பாங்க. சரி, எந்த கம்பெனி ஸ்டார்டிங் சேலரி 25,000 50,000 கொடுக்குறாங்கன்னா, இன்ஃபோசிஸ் கொடுக்குறாங்க, காக்னிசன்ட் கொடுக்குறாங்க. அப்போ நீ எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அப்போ அதை தான் சூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக ஸோ இந்தமாரி கைட் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஏன் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, நாங்கள்லாம் நிறைய க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக யூஎஸில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 500 பேருக்கு சோஃபார் 21 வருஷமாக பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 500 பேருக்கு க்ரீன் கார்டு பண்ணியிருக்கோன்னா அதில் ஒரு 200 பேர் சிட்டிசன்ஷிப் ஆகிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்கெல்லாம் பார்க்குறது என்ன, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிகிரி தான் பார்ப்பாங்க ஆக்சுவலாக யூஎஸ் இமிக்ரேஷன் இதெல்லாம் ஸோ அதனால் இந்த +2 +1 +2 ஆர் காலேஜ் படிக்கிறப்போ இது ரிலேட்டடாக படிக்கிறது, கைட் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு பாயிண்ட் சொன்னார். ஆக்சுவலாக பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். ஸோ எப்படி அந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தட் இஸ் பிகாஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இங்கேருந்து அவ்வளோ பேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஒரு மாஸ் இன்டெலெக்சுவல் இமிக்ரேஷன் இன் யூஎஸ் இட் ஹேப்பன்ட் ஆக்சுவலாக பிகினிங் இன் 90s ஆக்சுவலாக. ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸை நம்ம யூஎஸில் வந்தாச்சு. ஸோ வி ஹேவ் அன் ஆர்கனைசேஷன் கால் ஐடி சர்வ் அலையன்ஸ். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 கம்பெனிஸ் இருக்கிறாங்க. $20 billion ஒர்த் ஆஃப் கம்பெனிஸ். அந்த 20 பில்லியனுங்கிறது எல்லா லா மேக்கர்ஸும் அட்ராக்ட் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் சொல்லணுன்னா,
நாங்கள் இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப வந்து அம்பாசிடர் இந்தியன் அம்பாசிடர் டு யூஎஸ்னு வந்து பேசுகிறப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குறோம். இல்லை எங்களுக்கு தெரியாது, நாங்களே வந்து சில லாபிங் ஃபர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. எதுவுமே ஹெல்ப் பண்ணல. அப்போது நாங்கள் சொன்னால் வந்து இந்தியாவுக்கு வந்து இனிமேல் யூஎஸ்லேருந்து எது ஹெல்ப் பண்ணணுன்னா நீங்கள் லாபிங் ஃபர்முக்கெலாம் போக வேண்டிய தேவையில்லை, எங்கிட்ட வாங்க, வில் ஹெல்ப் லைக் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொன்னால் வி பிகேம் ஸோ பவர்ஃபுல் லைக் இன் யூஎஸ். வி இன்ட்ரடியூஸ்ட் அ பில் அண்டு 10 கேஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து அகெயின்ஸ்ட் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட். முந்திலாம் இப்போ ஐடியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், H1B வந்து கொடுப்பாங்க 2 மாதம் 3 மாதம் 6 மந்த்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. வி ஃபைல்டு லாசூட், வி ஒன் ஆக்சுவலாக வந்து இப்போ 3 இயர்ஸ் கண்டினியூஸாக கொடுப்பாங்க. இப்போ நிறைய ரிஜெக்ஷன் நடக்குது கன்சுலேட்டில். இதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக அகெயின்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். அண்ட் இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் அகெயின் லைக் வி வில் வின் ஆக்சுவலாக. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் இந்தியா வந்து இவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகிருக்குதுன்னா வந்து டைம் டேக்கன் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன் டு பாஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் எவ்வளவு தூரத்துக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி லைக் க்ரோஸ் ஆக்சுவலி. ஓகே, அதான் இப்போ நடந்துகிட்ருக்குது ஆக்சுவலாக. அது இந்தியா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் க்ரோயிங் ஸோ ஃபாஸ்ட். இட்ஸ் ஆல் பிகாஸ் டாக்டர் சொன்ன மாதிரி, டாக்டர் ராஜன் சொன்ன மாதிரி, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டேலண்ட்ஸ் இன் யூஎஸ் ஆக்சுவலாக. வந்து ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய மேனேஜர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் வந்து எல்லா பெரிய கம்பெனிஸ்லேயும் வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் தமிழ்நாடு சென்னைக்கு வாங்க, வி ஹேவ் லாட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ரிசோர்ஸஸ் ஆக்சுவலாக இருக்குது, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த க்ரோத் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆக்சுவலாக 2000s 90s வந்து தட்ஸ் அ பிகினிங் ஆஃப் த இது. ஓகே, அடுத்தால வந்து கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம நியூஸில் பார்த்துட்ருப்போம் நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துகிட்ருக்குது. யூஎஸில் லே ஆஃப்ஸ் நடந்துகிட்ருக்குது ஆக்சுவலாக வந்து. அதில் வேலை கிடைக்குமா, ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக துபாய்க்கு லாஸ்ட் இயர் வந்திருந்தேன்னா வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன், நான் வந்து இட்ஸ் வில் பி அ குளோபல் ரிசெஷன் அட்லீஸ்ட் இன் டெக்னாலஜி செக்டர். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3rd quarter or 4th quarterல வந்து ட்ரெமெண்டஸ் க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு 7-8 years வந்து இட்ஸ் ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் இன் ஐடி டெஃபினட்டாக இருக்கும் வந்து. ஸோ அதில் எந்தெந்த ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ ஏஐ, டாக்டர் ஆர்மம் சொல்லிகிட்டு இருந்தார், ஏஐ அதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சைபர் செக்யூரிட்டி, உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து ஃபோன்லேருந்து எல்லா டிவைசஸ், ஐஓடி டிவைசஸ் எல்லாமே இப்போ டெக்னாலஜி. ஸோ அப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ, எவ்வளோ தூரம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பேமிங் இருக்கும், தெஃப்ட் இருக்கும். ஸோ சைபர் செக்யூரிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஜாப் இருக்கும். அப்புறம் டேட்டா கஸ்டோடியன்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இட்ஸ் நத்திங் பட் எப்படி ஒரு ஆயில் வந்து ஒரு ரிச்சாக இருக்கிறதோ அதே போல் தான் டேட்டா வுட் பி த ஃபியூச்சர். அது வந்து கோல்டுக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை உங்கள்கிட்டருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க, அதை கம்ப்யூட் பண்ணி எந்த அளவுக்கு காசாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்புறம் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு இருக்குது அண்ட் வெப் டிசைனர்ஸ். இன்னொன்று வந்து இந்த ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு இருக்கும். கண்ணில் அப்படியே வந்து ஒரு மெஷினை போட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து 2030 வந்து இந்த ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2030 23 மில்லியன் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் ஆக்சுவலாக வந்து. ஸோ தேட் வில் சேஞ்ச் the way of doing business, like particularly in medicine, medical field, education field, gamingலாம் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதில் இருக்கும். அப்புறம் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்னால் இந்த வைதேகி காத்திருந்தால் படத்தில் வர்றப்போ ஆளுநாள் அழகுராஜ் ஆக்சுவலாக வந்து கணக்கு தான் வந்து. ஸோ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதில் வந்து. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுகிறப்ப வந்து ரெகுலர் ஜாப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. பட் கிடையாது, இட் கிரியேட்ஸ் மோர் ஜாப்ஸ் ஆக்சுவலாக வந்து. எல்லா இதுலேயுமே ஒரு ஏஐ இருக்கும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதை கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து
முக்கியமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இமேஜினரி வேர்ல்டெல்லாம் இருந்துடக்கூடாது. கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக உண்டு. இப்போ டாக்டர் ராஜன் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வி லேர்ன் ஆக்சுவலாக வந்து புதுசு வி கோ டு த கான்ஃபரன்சஸ் வி லேர்ன் ஆக்சுவலாக வந்து ஸோ தட் வி கேன் கைட் த பீப்புள். ஸோ சில பேர் வந்து சொல்லுவாங்க வந்து நிறைய இப்போ சிலிக்கான் வேலிலாம் வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, லே ஆஃப் பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தே ஸ்டிக் ஆன் டு ஒன் டெக்னாலஜி லைக் நான் அதுக்கப்புறம் மாற மாட்டேன் நான் அப்படிம்பாங்க. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக வந்து. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் தட் வி சா அ ட்ராபேக் லைக் இன் இந்தியா ஆக்சுவலாக வந்து. நான் இந்த டெக்னாலஜி தான் இருக்கிறேன், எனக்கு அதில் வேலை கூட அப்படிம்பாங்க. கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ த ஃப்ளெக்சிபிலிட்டி லைக் ஷுட் பி மோர் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புட் டுகெதர். 2024 எண்டிலிருந்து ஒரு 7 இயர்ஸ் வந்து ட்ரெமெண்டஸ் க்ரோத்தாக இருக்கும். ஸோ டாக்டர் வித் யுவர் பெர்மிஷன் இஃப் எனி ஒன் ஹேஸ் எனி கொஷின்ஸ் லைக் நான் வந்து யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க ஆக்சுவலாக வந்து வி கேன் ஆன்சர். லெட்ஸ் பி மோர் இன்டராக்டிவ் ஆக்சுவலாக வந்து. யா I'm Professor Elumalai, Registrar University of Madras. Professor Elumalai, Registrar University of Madras. What is your suggestion since you are in industry and you are in US? What is your advice to revamp or redesign our syllabus in all our engineering and technological institutions? Because a lot of colleges are not updated as you said. It's all very old, 10-year, 5-year old syllabuses they are having. What will be the future? சரி அது வந்து தே ஹாவ் டு அப்டேட், அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஏரியாஸ் யூ சேட் ஏஆர் விஆர் ஆல் தட், ஸோ அலாங் தட். சரி அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயருக்குள்ளே போகிறாங்க ஆக்சுவலாக வந்து. காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே என்ன மார்க்கெட்டில் ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து. ஸோ காலேஜஸ் லைக் ஷுட் டீச் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆக்சுவலாக வந்து. அண்ட் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி லைக் ஷுட் ஹாவ் த மைண்ட் செட். அவங்க படித்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன வந்து ஹார்ட்டாக இருக்குதோ அதை பண்ணணும். ப்ளஸ் இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது காலேஜஸில் வந்து. இப்போ நாங்கள் வந்து நிறைய இவங்களாம் தேவை இருக்குது, ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க வந்து. சிட்டியில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஓரளவு முடிச்சிடுறாங்க வந்து, ஜாப் கிடைச்சிருது. இன்டீரியர் உள்ள காலேஜஸில் வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கம்யூனிகேட் பண்ண முடியல ஆக்சுவலாக வந்து. ஸோ ஐ திங்க் த காலேஜஸ் ஃபர்ஸ்ட் லைக் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த கம்யூனிகேஷன் திங் ஆக்சுவலாக வந்து. ஸோ டாக்டர் நீங்கள் ஆக்சுவலி ஐ வாண்ட் ரிக்வெஸ்ட் டாக்டர் ஆறுமுகம் ஸோ டு ரிப்ளை திஸ் கொஸ்டின். See, actually now basically you have to introduce whatever technologies you've been talking about to from all levels of your education. நீங்கள் வந்து இது வரைக்கும் சயின்ஸு என்ஜினியரிங் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருந்தோம். அது வந்து we have to break it. நீங்கள் ஹிஸ்டரியன்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்தாகணும், எல்லாருக்குமே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிகம் அ லார்ஜர் பிளாட்ஃபார்ம் டு கனெக்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் board of studies. So நீங்கள் first and foremost my request Madras University should take a revamping step on introducing computer science from literature to engineering. So that is the first step. Second step, advanced studies. You have to introduce advanced technology, namely all kinds of industry 4.0, particularly emphasize on artificial intelligence. அவர் சொன்ன மாதிரி keep your children for two kinds of opportunity. One local opportunity, அடுத்து வந்து worldwide opportunity. To get this they need to have good fundamentals and strong knowledge of this. ஸோ நீங்கள் சிலபஸை வந்து குயிக்காக ரீஃபார்ம் பண்ணணும், லேட்டாக பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ ஏன்னா ஹிஸ்டரியன் இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யூசஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்டென்சிவ்லி ஆஸ் அ engineer. There is no difference. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி, நான் தமிழ் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வி கிரியேட்டட் அ தமிழ் சேர் இன் ஹார்வர்ட். இப்போ அங்கே போய் பார்த்தா எல்லாருமே தே ஆர் மோர் ஐடி ஃப்ரெண்ட்லி. தே டாக் அபவுட் latest programming language which they are trying to do the transcription.
So knowledge வந்து it becomes everything is based on computers. அது மட்டும் the need of the hour. It's a wonderful topic. Thanks to Mr. Sampath. This is a very wonderful topic, and this topic we have to necessarily understand. We have to bring computers to everybody. Sir, you said about local and global opportunity. Yes. And to onboard tier 2, tier 3, tier 4 cities across India, we shouldn't bank on more on government. What parallel things we can build as individuals so that we can create massive opportunity at this disruptive moment? Wonderful. Actually, you must all understand, government is inefficient. Only people, I'm sorry to say, only we have to take that going on. They will get the recognition. Government is good for giving recognition. They will give for governance, but only individuals should drive. So that is the good news. We have opened up a lot of private engineering colleges, private colleges, and universities, autonomous universities. Now what really matters is the opportunity spread across. In fact, the drive of private universities have not come. There will be very limited number of engineers, limited number of technologists across India. So this is being opened up only by this. So having said that, you must strengthen your community colleges, your local colleges, local institutions, build required sense of job responsibility, opportunity at all levels will make a lot of change. ஸோ இன்னொருத்தர் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இல்லை முடிச்சிடலாம். So one question, Available after this. லாஸ்ட் கொஸ்டின். Sir, actually, we are consulting for small companies. They are working on projects on controlling attrition. Actually, they are having a community for sourcing freshers from the tier 2, tier 3 cities. In fact, they were modeled to test whether the IT guy will stay back for 2 to 3 months in the project or not. They ensure the candidate is going to fit in the bill or not. So we're looking at how to connect with people who need manpower resource for IT or IT related, because the technology will come and go. Yeah. But people staying back in the technology and the project is key to the success of the particular sector actually. So let me come back to you and connect you on this, sir. Thank you. வெல்கம். தேங்க்யூ ஆல். மைக் அடுத்து கிருஷ்ணன் வரல, அவர் லைனில் இப்போ முடிச்சிடலாமா? வந்திருக்காரா கிருஷ்ணன்? வரல. சரி, அப்போ வில் wind up the session. You want to say any final? Okay. Very happy to all the panel speakers. All delivered a wonderful information on information technology. I told in the beginning, the life is now is on information technology. Anything and everything, life is going like that. I told the 20 years back, if you want to write a letter to US, you have to write a regular letter. It will take 15 days. Now you know, changed everything. That is over the world. Now is on artificial intelligence. Now I am requesting, நம்மளே வாங்க எடுத்துட்டு வாங்க. I am very happy to honor Dr. Rajan Nadarajan. இப்பொழுது தேநீர் இடைவேளை ஒரு 15 மணித்துளிகள். 12 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அடுத்த அமர்வு 12:15க்கு ஆரம்பிக்கப்படும்.
எனவே அடுத்த அமர்வை விரைவாக தொடங்குவதற்கு எல்லோரும் இப்பொழுது தேநீர் அருந்தி திரும்பி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வருகை தந்திருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பேராசிரியர் எஸ் ஏழுமலை அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேலும் நம்முடைய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற சென்னை பெருநகர மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். துணை மேயர் அவர்களே, மற்ற அனைவரையும் விட நான் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவன். ஏனென்றால் தாடண்ட நகரில்தான் ஒரு 20 ஆண்டுகளாக நான் குடியிருந்தேன். எனவே நாள்தோறும் அவர்களுடைய இல்லத்தை கடந்து செல்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறவன். எனவே அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்து வாழ்த்துரைக்க வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே ஹையர் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், ரிசர்ச் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனவே அரங்கத்துக்கு வெளியே இருக்கிற பேராளர்கள், பார்வையாளர்கள் அனைவரையும் அரங்கத்திற்கு உள்ளே வந்து அமர்வினை நடத்துவதற்கு துணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சம்பத் அவர்கள். இது என்ன பேர் மகா ராமலிங்க வெளியில் இருக்கிறவங்க உள்ள கூப்பிடுங்க, அந்த கதவை மூடிடுங்க, சத்தம் கேட்குது. வணக்கம். அவையோருக்கு மீண்டும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். தேநீர் இடைவேளைக்கு பிறகு உங்களை அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது பொருளாதார வளர்ச்சியில், சமூக வளர்ச்சியில் கல்வி மிகப்பெரிய பங்காற்றுகிறது. கல்வி, தொழிற்கல்வி, ஆராய்ச்சி, வேலைவாய்ப்பு, பயிற்சி, இவை அனைத்தும் மிக முக்கியமானவையாக இன்றைய உலகில் இருக்கிறது. எந்த படிப்பு படித்திருந்தாலும், எந்த வேலை செய்திருந்தாலும் பயிற்சி வேண்டும். அதாவது தாமஸ் ஜெஃபர்சன் 4வது பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஒரு புதிய கொள்கையை அறிமுகப்படுத்த, அதாவது ஸ்பாயில் சிஸ்டம் என்று சொல்வார்கள் அதை. அதாவது ஸ்பாயில் சிஸ்டம் என்று அதற்கு பெயர். அதாவது அரசாங்கத்தில் இருக்கிற அனைவரையும் அவர் வேலையில், முக்கிய அதிகாரிகள் அனைவரையும் வேலையிலிருந்து எடுத்துவிட்டு அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அவருக்கு வேண்டியவர்களை வேலைக்கு வைத்து கொண்டார். அப்போது அவரால் சொல்லப்பட்டவை என்னவென்றால், எந்த வேலைக்கும் எவருக்கும் பயிற்சி அளித்தால் அந்த வேலையை அவரால் செய்ய முடியும் என்று அவரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆகவே பயிற்சி அளித்தால் எந்த ஒரு மனிதனும் எந்த பணியும் செய்ய முடியும் என்பதுதான் இன்றைய உலகுக்கு தேவையான ஒன்று. அது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அமெரிக்காவில் அதை நடைமுறைப்படுத்தியவர் தாமஸ் ஜெஃபர்சன். அதே போல் உலகம் முழுவதும் இப்பொழுது எவரும் எந்த பணியும் எடுத்துக்கொள்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயிற்சி பெற்றுக்கொள்கிறார்கள். I am very happy to welcome everyone in this session. This session is a very important session on higher education, professional training, research and employment opportunities. We have all to work for development. Myself, I am always going to every year one short-term program anywhere in the world related to my field. 6 weeks program or 2 weeks program or 2-day program or a 5-day program like that. You must utilize the opportunity, everyone, to go once in a year for somewhere, some university, some program to develop yourself. Continuing education, non-formal education, training, all is important for everybody's life. Otherwise you cannot train yourself. Every day technology, information and knowledge to be developed. So that is why this session is a very important session. This session will be chaired by Professor Dr. S. Armugam, the popular scientist, academician, Vice Chancellor of the Tamil Nadu Open University. Tamil Nadu Open University, and he got Tamil Nadu University got a rank for A+. Is it right, Mr. Dr. Balasubramaniam? A+ from Government of India, University Grants Commission. Because Tamil Nadu Open University playing a very major role for non-formal education, continuing education and rural education. People can study any program out of the turn that is the Tamil Nadu Open University doing for years together. He is chairing this session. And another important,
VIP today arrived for as a special guest, Mr. Magesh Kumar is a deputy mayor of Chennai Corporation. அதாவது வணக்கத்திற்குரிய சென்னை மாநகரத்தினுடைய துணை மேயர் இங்கே வந்திருக்கிறார். அவர் எப்போதும் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவும் அன்பும் பாராட்டும் தரக்கூடியவர். அவரை வரவேற்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் ஒரு சில மணித்துளிகள் வாழ்த்துரை வழங்குவார். டென்த் வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் என்ற மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் விஆர்எஸ் சம்பத் அவர்களே, இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மதிப்பிற்குரிய துணைவேந்தர் அவர்களே, மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மதிப்பிற்குரிய திரு ஏழுமலை அவர்களே, தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, மற்றும் பல தலைப்புகளை இங்கே உரையாற்ற வரவிருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் நிகழ்வில் முதல் தடவையாக கலந்து கொள்கின்றேன். பொதுவாக நாங்கள் அரசியல் கூட்டங்களுக்கும் மட்டும்தான் செல்வது வழக்கம். இந்த பொருளாதார எக்கனாமிக் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கணுன்னு மதிப்புக்குரிய அண்ணன் விஆர்எஸ் சம்பத் அவர்களை என்னை அழைக்கின்ற பொழுது மக்களுடன் கண்டிப்பாக ஆனால் எனக்கு ஒதுக்கிய நேரம் மாலை நேரத்தில் வேறு ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதால் இதற்கு முன்கூட்டியே வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் இங்கே வந்த பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளோ நண்பர்கள் பல தலைப்புகளை இங்கே உரையாற்றியிருக்கின்றார்கள். அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கியிருக்கின்றீர்கள். இப்பொழுது கூட இப்போ நம்ம அருமை நண்பர் கமல் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு தலைப்பில் இங்கே உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொன்னார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பல தலைப்புகளில், அதுவும் ஆரோக்கியமான பல தலைப்புகளில் எதிர்கால சந்ததியினருக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கின்ற, அவர்களுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு வழிகாட்டுதலாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த மாநாட்டுக்கு வருகை தந்துள்ள சவுத் ஆப்பிரிக்காவினுடைய துணை மேயர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு நிகழ்வு இது இன்னும் நிறைய உட்காந்து நீங்கள் பல தலைப்புகளை பேசும்போது எல்லாம் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்டு இருந்தேன். இப்போ தான் நம்ம நண்பர் கமல்கிட்ட சொன்னேன், என்னுடைய சென்னை மாநகராட்சியில் இது போன்ற ஒரு எதிர்காலத்தில் சென்னை மாநகராட்சிக்கு எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மாநகராட்சியினுடைய திட்டமிடுதல்கள், மாநகராட்சிக்கு எந்த அளவுக்கு இந்த சில துறைகளில் இந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு இது சொன்னாங்க. இந்த மாதிரி பல தலைப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன், ஆர்டிஃபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி பல தலைப்புகள் நீங்கள் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது எங்களுக்கு கூட சென்னை மாநகராட்சிக்கு ஏதோ ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான யோசனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தால் நாங்களும் அதை பயன்படுத்தி சென்னை மாநகராட்சிக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதுவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாகவே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மதுரைக்குரிய அண்ணன் விஆர்எஸ் சம்பத் அவர்கள் பேசுகின்ற போது சொல்வார், எப்பொழுதும் நம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய மக்களுக்கு நம்முடைய அந்த அவர்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும் எல்லாரும் ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும். அதாவது அவருக்கு அந்த பணியிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முழுவதுமாக அந்த பணிக்காகவே அவர் அர்ப்பணித்து கொண்டவர். ஆகவே மிக சிறந்த ஒரு முன்னெடுப்புகளை இது போன்று எல்லாரும் சந்திக்கின்ற வாய்ப்பு, எல்லாரிடையும் பேசுகின்ற வாய்ப்பு, பல தலைப்புகளில் அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற வாய்ப்பெல்லாம் உருவாக்கி தந்தமைக்காக, எனக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தமைக்காக அருமை அண்ணன் விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கும் அவர் உடனிருந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
Sir, I used to keep coming Durban DUT. இந்த அமர்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஆறுமுக ஐயா அவர்கள் தம்முடைய தலைமை உரையை வழங்குவார். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். 10வது வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுக்கு இங்கே வந்து வாய்ப்பு கொடுத்தோமா நமது மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய டாக்டர் சம்பத் அவர்களுக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் டிக்னிட்டரிஸ் மற்றும் எதிரில் அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த இன்றைய தலைப்பு ஹையர் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், ரிசர்ச் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பதை பற்றி டாக்டர் ஏசி சண்முகம், சான்சலர் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, மிஸ்டர் நாஸ் ராமச்சந்திரன், சான்சலர் அமித் யூனிவர்சிட்டி, டாக்டர் ஜிவி செல்வம், வைஸ் பிரசிடென்ட் விஐடி யூனிவர்சிட்டி, சேர்மேன் விஏஎஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ப்ரொஃபஸர் எஸ் ஏழுமலை, ரிஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் போன்ற பெரிய அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். ஸோ மேலும் உலகளாவில் இருந்து வந்திருக்கின்ற தமிழர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பதால் இந்த தலைமை உரையை ஒரு கவிதை உரையாக, வரவேற்பு உரையாக வழங்க இருக்கிறேன். என் தமிழே உறவே, எங்களின் உறவே தமிழே செந்தமிழே, உறவுகளுடன் உறவாட வந்த உறவே, புண்ணிய பூமியின் வாரிசுகளே, புதைந்து போன உறவுகளே, உயிர்ப்பிக்க வந்த தமிழே உறவே, நேசக்கரம் நீட்டி நிமிர்ந்து நிற்கும் தமிழே, தமிழ் பண்பாட்டை பாரெல்லாம் பறைசாற்றும் தமிழே உறவே, தாய்நாட்டில் தாலாட்டு கேட்க வந்த தமிழே உறவே, தாய்மண்ணில் இயற்கை சீற்றம் என்றால் தாயாக பாசம் காட்டும் தமிழே உறவே, அயலகம் சென்றாலும் தமிழை தாயாக நினைக்கின்ற தமிழே உறவே, தமிழனின் தனித்துவம் உலகமெல்லாம் தடம் பதித்த தமிழே உறவே, அயலகத்தில் தனக்கென்று தனித்தடம் பதித்த தமிழே உறவே, அடிமைகளாக இல்லாமல் ஆளுமைகளாக வந்திருக்கும் தமிழே உறவே, வேலை கொடுக்கும் வேந்தர்களாக வந்திருக்கும் தமிழே உறவே, தொழில்துறையில் தொலைந்து போகாமல் மின்னுகின்ற கலைஞரை விளக்குகளே தமிழே உறவே, உறவுக்கு அடையாளம் தமிழன், உறவுகளின் அடையாளம் தமிழன், உறவுக்கு அடையாளம் தமிழன், உறவுகளின் அடையாளம் தமிழன் என்று உலகுக்கு உதாரணமாய் இருக்கும் தமிழே உறவே, உறவுகளின் அடையாளங்கள் எண்ணிலடங்காய் என்று உலகுக்கு உணர வைத்த தமிழே உறவே, உறவுக்கு உயிர் கொடுத்த உத்தமையை உயிர் உள்ளவரை உயிராக நினைக்கும் தமிழே உறவே, விர்வை கண்டு அஞ்சாமல் விடியும் வரை உழைத்த தமிழே உறவே, உழைத்தால் உயரலாம் என்று உலகுக்கு உணர்த்திய தமிழே உறவே, சிங்கப்பூரை சிகரத்தில் ஏற வைத்த தமிழே உறவே, தமிழன் உழைப்புக்கு தகுந்த பரிசாக தமிழ் மொழியும் வழக்கு மொழி என்று வழிவகுத்த தமிழன் என்று ஊரே உற்று நோக்கியது தமிழே உறவே, தன்னுயிர் பிரியும் முன்னே தாய்மண்ணில் பாடலை இறப்புக்கு பிறகும் பாட வேண்டும் என்று தமிழன் எல்லா நெஞ்சத்திலும் நீங்காத நின்ற தமிழே உறவே,
தாகத்துக்காக தவித்திடும் மக்கள் பிறர் தாகம் தீர்க்கும் மக்களாய், தண்ணீரில் தவழ்கின்ற மீன்களாய் தரணியில் காணும்போது நெஞ்சமெல்லாம் நிறைகிறது தமிழே உறவே. ஏழ்மைக்கு நான் அடிமை இல்லை என்று வித்திட்ட தமிழே, விதியென்று ஒன்று இல்லை என்று உரைத்திட்ட தமிழே, வாழ்வு நம்முடையது என்று வாழ்ந்து காட்டிய தமிழே உறவே. தாழ்மைக்கும் ஏழ்மைக்கும் தடா போட்ட தமிழே உறவே, அந்நிய தேசத்தில் உயர்ந்திட்ட தமிழே உறவே, தரணியில் தமிழன் என்றும் தலை நிமிர்ந்து நிற்பான் என்று நிரூபித்த தமிழே உறவே, எண்ணங்களையும் இயக்கங்களையும் இரும்பு நெஞ்சத்தில் பூட்டி வைத்து வியர்வைக்கு வழி கொடுத்து உயர்வுக்கு உழைத்திட்ட தமிழே உறவே, தஞ்சம் கொடுத்த நாட்டிற்கு தமிழன் யாரென்று புழிய வைத்த தமிழே உறவே, பஞ்சம் பிழைக்க வந்த தமிழன் பார்போற்றும் தமிழன் என்று பாராட்டை பெற்றிடும் தமிழே உறவே, பசிக்கு பரிதவித்த காலம் போய் பாமரருக்கும் படியலுக்கும் தமிழே உறவே, பீடு நடை போட்டு பிறந்த நாட்டை காண வந்த தமிழே உறவே, நகரும் படிக்கட்டுகளாய் மாறுங்கள் ஏறுவதோடு ஏற்றியும் விடுங்கள், நகரும் படிக்கட்டுகளாய் மாறுங்கள் ஏறுவதோடு ஏற்றியும் விடுங்கள், ஏற்றமுடன் தமிழன் வாழட்டும் தமிழே உறவே, என் தமிழே செந்தமிழ் என்று நெஞ்சம் நிமிர்த்தி சொன்ன தமிழே உறவே, பைந்தமிழ் என் செந்தமிழ் என்று இருமாப்பாக சொன்ன தமிழே உறவே, செந்தமிழில் இலக்கணம் கண்டு எம்மொழியில் இல்லையே என்று அந்நியர் ஏங்கியது கண்ட தமிழே உறவே, வீரம் தமிழின் கருவில் பிறந்து விளையாட்டாக அலையிடமும் விளையாடியது, சிங்கத்தமிழன் வீரம் கண்டு சிதைந்து போனவர்கள் ஏராளம், வீரத்தின் மண் தமிழ் மண், வீரபாண்டியனும் வேலு நாச்சியரையும் வியர்ந்து பார்த்த உலகமே தமிழே உயிரே, வீர்வை கண்டு அஞ்சாமல் விடியும் வரை பீடு நடை போட்டு பிறந்த நாட்டை காண வந்த உறவே தமிழே, உழைப்புக்கு உயிர் கொடுத்து உயர்வுக்கு வழி கொடுத்து உயர்ந்திட்ட தமிழே உறவே, ஏற்றமுடன் தமிழன் நகரும் படிக்கட்டுகளாய் மாறுங்கள் ஏறுவதோடு ஏற்றியும் விடுங்கள், ஏற்றமுடன் தமிழன் வாழட்டும் தமிழே உறவே, உறவுக்கு உயிர் கொடுப்போம் உயர்வுக்கு வழி கொடுப்போம், வரலாறு படைத்தவர்கள் நாம் வரலாற்றை மறந்துவிட்டோம், வாருங்கள் மீண்டும் வரலாறு படைப்போம், முக்கணியால் சுவை கொடுத்து முகமகம் மலர்ந்து வருக வருக வளர்த்தமிழ் வருக என்று வரவேற்கும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மற்றும் டாக்டர் சம்பத் அவர்களும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ், வாழ்க தமிழ் வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். இப்போது அடுத்தபடியாக ஓகே சார். இந்த உயர்கல்வித்துறை இந்த துறைக்கான அமர்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக இருக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவக் கல்வி, பொறியியல் கல்வி, இளங்கலை அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என அனைத்து சட்டம் என அனைத்து துறைகளுமே அங்கே சொல்லித்தரப்படுகின்றன. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. நானும் அவரும் 1975 நண்பர்களாக இருந்து வருகிறோம். அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நான் உணர்ந்து பார்த்து வருகிறவன். அவருடைய பொதுப்பணி, கல்விப்பணி, அரசியல் பணி, சமூக பணி என அனைத்திலும் தலை சிறந்து விளங்கக்கூடிய டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் இங்கே வந்திருப்பது இந்த மாநாட்டிற்கு ஒரு பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும். டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் எஃப்ஆர்சிஎஸ் பட்டம் பெற்றவர். எஃப்ஆர்சிஎஸ் என்பது என்னவென்றால் டாக்டராக இருக்கிறவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. டாக்டராக அல்லாத ஒருவருக்கு இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் எஃப்ஆர்சிஎஸ் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர் நடத்துகிற மருத்துவ கல்லூரியும் மருத்துவத்துறையிலும் அவர் ஆற்றிய பணியை பாராட்டி எஃப்ஆர்சிஎஸ் பட்டம் பெற்றவர். இந்தியாவிலே மருத்துவர் அல்லாதவர் ஒருவர் எஃப்ஆர்சிஎஸ் பட்டம். அதாவது உங்களுக்கு தெரியும், இது வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் 1947 இருந்தவர் பிசி ராய் தானே, அவர் எஃப்ஆர்சிஎஸ் பெற்றவர். அவர் சொல்லுவார், அப்போ என்ன சொல்லுவார்னா, பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருனா நானும் பிரைம் மினிஸ்டர் வெஸ்ட் பெங்கால் என்று அந்த காலத்தில் கூறியவர். அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். அவர் எஃப்ஆர்சிஎஸ் வாங்கியவர். தமிழ்நாட்டில் பல புகழ்பெற்ற மருத்துவர்கள் எஃப்ஆர்சிஎஸ் பெற்றவர்கள். ஆனால்
இவரை அழைத்து கொடுத்துருக்காங்க. இவர் எவ்வளோ பெரிய பணியாற்றிருக்கிறார் என்று இப்போல்லாம் போகிறவங்கலாம் டாக்டர் அந்த மாதிரி கிடையாது. இங்கிலாந்தில் கொடுக்குறான்னா சும்மா கொடுக்க மாட்டான். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமகனார் இங்கே வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரியது. இந்த அவை அவர் போன தடவை துபாய்க்கு வர வேண்டியது, அந்த நேரத்தில் அவருடைய உறவினர் இறந்து போன காரணத்தால் அவரால் வர இயலவில்லை. இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் கல்வியில் ஆற்றிய பணிக்கு அவரை மிகுந்த பாராட்டுகிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை போல பலரும் தமிழ் குடி பெருமக்களுக்கு கல்வித்துறையிலே உதவியும் வளர்ச்சியும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் அவரை மகிழ்விக்கும் வகையில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து அவரை சிறப்பிக்கின்றோம். எங்கே தம்பி, எங்கே அது வேற அந்த இது அவர் எடுத்து அதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு அப்போ எப்போதும் எங்கே தேசியத்தை கூப்பிட்டுங்களா வாங்க வந்து எங்களோட ஃபோட்டோ எடுத்துங்க. சீக்கிரம் வாங்க முடியலமா அவருக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ராமன் பயிர் ஏற முடியாது. வாங்க தேசிக்கு வாங்க தப்பி யாருக்கும் போட்டுக்கிற மாதிரிலாம் சேர்த்து எடுத்தீங்களா? அதை இதுக்கு வீடியோ மறைக்கிறீங்க. அவரே எடுக்கிறவரே மற்ற பின்னாடி கேமரா எடுங்க. கொஞ்சம் வரீங்க. ஓகே சுகுமார் நீங்கள் பேசுங்க. உலக தமிழ் பொருளாதார மாநாடு 10வது மாநாடு. நான் இதற்கு முன்பு 2 முறை கலந்து கொண்டிருக்கிறேன். சென்ற முறை துபாய் வர முடியவில்லை. அதனுடைய ஃபவுண்டர் நம்முடைய வழக்கறிஞர் என்னுடைய இனிய நண்பர் பிஆர் சம்பத் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் துணைவேந்தர் ஆறுமுகம் அவர்களுக்கும் டாக்டர் ஆறுமுகம் அவர்களுக்கும், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் டாக்டர் ஏழுமலை அவர்களுக்கும், டாக்டர் பாரதி அவர்களுக்கும், பேராசிரியர் முத்துவேல் அவர்களுக்கும், என்னுடைய அருமை சகோதரி டாக்டர் ஜெயந்தி அவர்களுக்கும், உலகத்திலே இருந்து பல்வேறு பகுதியிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விஆர் சம்பத் அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழர்களையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு மனிதர் என்று சொல்லலாம். சாதாரண காரியம் அல்ல. ஒரு பல்கலைக்கழகம் நடத்துகிறோம், பல கல்லூரிகளை நடத்துகிறோம். எனக்கு முன்பு அவர் சொல்லியது போன்று நான் 1,50,000 இலவச ஆப்ரேஷன், இலவச சிகிச்சை செய்ததற்காக, அறுவை சிகிச்சை செய்ததற்காக எனக்கு ராயல் காலேஜ் ஆஃப் பிசினஸ் அண்ட் சர்ஜன் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே எஃப்ஆர்சிபிஎஸ் பட்டம் கொடுத்தார்கள். அதே போல் ரஷ்யன் ஃபெடரேஷனில் என்னை குர்ஸ்க் ஸ்டேட் மெடிக்கல் பல்கலைக்கழகத்தில் அழைத்து
அந்த மருத்துவ சேவைக்காக அந்த ஃபெடரேஷன் கவர்மெண்ட் அங்கீகரித்து எனக்கு அங்கு பேராசிரியர் டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். இவையெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கற்றுக்கொண்ட ஒன்று. அவர் எங்களை எல்லாம் வளர்த்த விதம் நம்முடைய கைகள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று வளர்த்தவர். ஆகவே வாழ்கின்ற காலத்தை விட வாழ்ந்து முடிந்த போது வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை என்று சொல்வார்கள். நாங்கள் நம் பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் சொல்வது உண்டு, இந்த வாட்சி கூட நம்மோடு வராது, கடைசி நாளிலே நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் தான் நம்மோடு வரும். அதை உணர்ந்து தான் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். 5 மருத்துவமனையிலே 5 மருத்துவக் கல்லூரிகளும் இலவச சிகிச்சை செய்து கொண்டு இருக்கிறோம். இலவச அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இதற்கெல்லாம் உறுதுணையாக எனக்கு இருப்பவர் என்னுடைய அருமை நண்பர் விஆர் சம்பத் அவர்கள்தான். நான் இவ்வளவு எஃப்ஆர்சிபிஎஸ் அல்ல ப்ரொஃபஸர் எல்லா பதவியை விட உயர்ந்த இடத்திலே இருக்கின்றவர் நம்முடைய சம்பத் அவர்கள். நாங்களும் ஒரு லிமிட்டேஷனில் இருக்கோம். நாம் 50,000 பேர் படிக்க வைக்கிறோம், ஒரு 30 காலேஜ் இருக்குது. இதெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இல்லாமல் வாழ்கின்றவர் தான் விஆர் சம்பத். சாதாரண காரியம் இல்லை. மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, துபாய் எல்லா உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழ் சான்றோர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் முதலீட்டார்கள், தமிழ் தொழிலதிபர்களை எல்லாம் அழைப்பது, அவர்களுக்கு ஒன்றிணைப்பது, அவர்களுக்கு மாநாடுகள் நடத்துவது, இதையெல்லாம் சாதாரண காரியமே அல்ல. ஆகவே உங்களை வாயார மனதார பாராட்டுகிறோம். ஒரு கருத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எப்போது எங்களது பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவிலே, தென்னாப்பிரிக்காவிலே இவர் இவ்வளவு சேவை செய்திருக்கிறார், அவருக்கு கொடுங்கள். மலேசியாவிலே இவ்வளவு செய்திருக்கிறார், இவருக்கு கொடுங்கள். அவருக்கு இதுவரை இதை கேட்டதில்லை. ஆகவே இந்த ஆண்டு உங்களை அழைத்து டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் ஐயா. இது உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழர்களையும் ஒன்றுபடுத்துகிறீர்களே, அது சாதாரண விஷயம் அல்ல என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு தலைப்பு உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, ஆராய்ச்சி. இந்த வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் என்பது, மேற்படிப்பு என்பது இப்பொழுதாலும் எளிதான விஷயம். ஒரு பிஇ படித்துவிட்டு முடித்து விட்டாலே அவர் வேலைக்கு செல்லலாம். ஆனால் வேலைக்கு சென்ற பிறகும் எம்இ படிக்கலாம், தொலைதூர கல்வி படிக்கலாம், பார்ட் டைம்லே படிக்கலாம். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. ஆகவே நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை மேற்படிப்பை எந்த துறையிலே இருந்து வருகிறார்களோ அந்த துறையிலே மேற்படிப்பை நீங்கள் படிக்க வைப்பது, வேலையிலே இருந்து கூட அவர்கள் படிக்கலாம். அந்த வாய்ப்புகள் தொலைதூர கல்வியிலேயும் இதிலும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய பிஹெச்டி ஆராய்ச்சி கூட கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் டாக்டர் அவர்கள் பல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் பிஹெச்டி செய்து. அதில் ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடும்போது கூட 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இருக்கலாம், பல்கலைக்கழகத்தில் இணைந்து பணியாற்றலாம். ஆகவே ஆராய்ச்சி என்பது ஒரு மனிதனை மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு துறையிலே ஆராய்ச்சி செய்து மேலே கொண்டு வருவது ஒரு மிகப்பெரிய சால சிறந்த அனுபவமாகும். வேலை வாய்ப்பை பொறுத்தவரை இந்தியாவிலே நாம் உலகத்திலே இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும், இந்த ஆஸ்திரியா கண்டத்திலே கூட நம்மவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே கர்நாடகாவிலே தமிழர்கள் இருப்பார்கள், அல்லது தமிழ்நாட்டிலே தமிழர்கள் வேலை வாய்ப்பிலே இருப்பார்கள். ஆனால் இந்த 2 மாநிலத்தை விட்டுவிட்டால், பெங்களூர் மட்டும்தான், கர்நாடகாவிலே ஒரு பகுதி தான், மற்ற பகுதியிலே தமிழர்களுக்கு கிடையாது. வேலை வாய்ப்பிலே அவர்கள் இல்லை. பொதுத்துறை ரயில்வே இல்லை, அதே போல் வங்கிகள் இல்லை, அதே போல் ஷிப்காட், பெல் இல்லை. இந்தியாவினுடைய அத்துணை துறைகளிலேயும் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளிலே தமிழர்களுடைய பங்கு மிக 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 குறைவு. 0.12 இருக்கலாம்.
அதற்கு ஒரு முக்கிய காரணம், இந்தியன் என்று சொல்லுகிறோம், ஆந்திராவின் பொன்னேரி தாண்டி விட்டாலே அவர்களுக்கு அங்கே செருப்பு தைக்கிறவன் கூட ஹிந்தி பேசுவான். கர்நாடகாவில் ஓசூர் தாண்டி விட்டாலே ஷூ தைக்கிறவன் கூட ஹிந்தி பேசுவான். ஹிந்தி பேசாமல் 3 ஜெனரேஷன் நாம் அழிந்து விட்டோம். ஆகவே இந்தியாவிலே ரயில்வே துறையில் கூட நம்ம அவர்கள் கிடையாது, பொதுத்துறையிலே கிடையாது. ஏன்னா வங்கியிலே கொடுக்கும்போதே பேம்ப்ளெட் கொடுக்கும்போதே என்னென்ன மொழி தெரியும், என்னென்ன பேசுவேன், என்னென்ன எழுதுவீர்கள், அதில் ஹிந்தி இன்னும் இல்லை இல்லை இல்லை, பேச தெரியும் இல்லை இல்லை. ஆகவே 3 ஜெனரேஷனை நாம் இழந்திருக்கிறோம். ஆக இந்தியாவிலே தமிழ்நாட்டை தவிர, பெங்களூர் நகரத்தை தவிர வேறு எங்கேயும் இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ற நிதர்சனமான உண்மையை நாம் புரிந்து கொண்டோம். இனியும் அதை எதிர்ப்பதனால் என்ன பண்ண, அட்லீஸ்ட் பேசுவதற்காக பேச முடியும், ஸ்பீக் என்று கூட அவன் டிக் பண்ணலாம் வங்கியில். எந்த வங்கியில்? வங்கி டிரான்ஸ்ஃபரபிள் போஸ்ட். இங்கே இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு மேங்களூரில் இருப்பாங்க, மறுநாள் ஹைதராபாத்தில் இருப்பாங்க. அது மொழி வேணுன்றான். ஏர்லைன்ஸ் மொழி வேணுன்றான். ஏர்போர்ட் அத்தாரிட்டி மொழி வேணுன்றான். அப்போ ஹிந்தி படிக்காமல் நாம் புறக்கணிக்க நம்மளுடைய மாணவ செல்வங்கள், எதிர்கால சந்தையினர் அந்த வேலைவாய்ப்பிலே இல்லாமல் போவார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே உலகத்திலே இருக்கின்ற, வருகை தந்திருக்கின்ற அத்துணை பண்பாளர்களுக்கும் இதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஆகவே இன்னும் அதை இந்தியை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்தியை கட்டாயமாக்கக்கூடாது என்று தான் சொன்னார்கள். கியாபி விஸ்வநாதன் அவர்கள் தான் இந்தியை எதிர்த்தார்கள். ஆனால் அதே கியாபி விஸ்வநாதன் கடைசியிலே இந்தி ஒவ்வொருக்கும் தெரிந்தாக வேண்டும், படித்தாக வேண்டும், அவருடைய சுயசரிதிலே அவர் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் உலகம் முழுவதும் நாம் இருக்கிறோம். அமெரிக்காவிலும் சரி, ஐரோப்பா நாடுகளும், ஆஸ்திரேலியாவிலும். என்று சொன்னால் நமக்கு ஆங்கிலம் தெரியும். ஆகிய அந்த இணைப்பு மொழி ஆங்கிலம்தான். ஆகிய உலகம் முழுவதும் நாம் முன்னேறி இருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம். பல பொருளாதார வல்லுநர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த இது நம்முடைய வேலை வாய்ப்பிலே இப்போது கூட தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அதிலே பலர் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இது இந்தியாவிற்கு தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. இந்தியாவை திரு நரேந்திர மோடிஜி உயர்த்தி இருக்கிறார்கள் என்றதை உண்மையாக நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். ஆகவே இப்பொழுது நேற்றைய மாநாட்டிலே பல முதலீட்டாளர்கள் உள்ளே வருகிறார்கள், பல லட்சக்கணக்கான கோடிகள் உள்ளே வருது, தொழில் தொடங்குகிறார்கள். தொழில் தொடங்குவதனால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பும் மறைமுக வேலைவாய்ப்பும் நிறைய பேருக்கு கிடைக்கிறது. இன்று கூட குஜராத்திலே இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு, உலக முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 6000 பேர் கலந்து கொள்கிறார்கள். இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு வலுவான நிகழ்ச்சியாக இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இந்தியாவிலே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது ஒரு உண்மையான செய்தி. அதை பயன்படுத்தி கொள்வது நம்முடைய இளைஞர்களுடைய கையிலே. இன்று கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய உலக வங்கி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியா பொருளாதாரத்திலே 5வது நாடாக மாறியிருக்கிறது. அது 2024 முடியும் போது 7.3% உயர்ந்துவிடும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தொழில் தொடங்குவதற்கும், தொழில் முதலீடு செய்வதற்கும், தொழிலை விருத்தி செய்வதற்கும், எக்ஸ்பான்ஷன் செய்வதற்கும் ஏற்ற நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்திலே ஒரு வளர்ந்த நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்ற பெருமையும் நமக்கு இருக்கிறது. அதே போல் நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு என்பதெல்லாம் உலகத்திலே மூத்தவர்கள் நாம். மூத்த மொழி, நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டியவர்கள், பண்பாடோடு வாழ வேண்டும் என்று எடுத்து காட்டியவர்கள் தமிழர்கள் தான். உலகத்திலே நாம் முன்னணியிலே இருக்கின்ற பல செய்திகளிலே நாம் தான். அது நம்முடைய பாரத பிரதமர் கூட ஐநா மன்றத்திலே கூட பல இடங்களிலே அவர் தமிழர்களுடைய மூத்த அறிஞர்களையும், தமிழத்தில் இருக்கின்ற காவிய நிகழ்ச்சிகளையும், தமிழர்களுடைய வரலாறுகளையும்
இவையெல்லாம் பல இடங்களிலே அவர் பேசுவது தவறுவதில்லை. என்று சொன்னால் தமிழ்தான், தமிழன்தான் மூத்தவன், மூத்த குடி, மண் தோன்றி முன் தோன்றா காலத்து முன் தோன்றிய மொழி நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் நாகரிகம். அந்த நாகரிகத்திலே பிறந்தவர்கள் நாம் வளர்ந்து இருக்கிறோம். அதிலே ஒரு செய்தி உலக தமிழில் வந்திருக்கின்றவர்களுக்கு ஒரு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது சம்பத் அவர்களும் பல இடங்களிலே நான் பேசியிருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவிலும் சரி, மொரீஷியஸிலும் சரி, சுப்பிரமணியம் என்று பெயர் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு தமிழ் பேச தெரியாது. மலேசியா தமிழர்களை, சிங்கப்பூர் தமிழர்களை நாம் பாராட்டி ஆக வேண்டும். நம்மை விட, தமிழ்நாட்டை விட அதிகமான உணர்வோடு, தமிழ் கலாச்சாரத்தோடு, தமிழ் பண்பாடோடு அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். அது கோயில் விழாவாக இருக்கட்டும், தமிழருடைய விழாவாக இருக்கட்டும், பொங்கலாகட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதிலே முன்னணியிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிறிய தவறுகள், சிறிய கவனக்குறைவாக ஒரு செய்தி, உலக நாடுகளிலே நாம் வசிக்கிறோம். அங்கே பிறந்து விட்டால் அங்கே சிட்டிசனாக மாறுகிறோம். சிட்டிசனாக மாறிவிட்டாலே இப்போ வேலைக்கு போகிறோம், 2 ஆண்டு திருமணம், ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அங்கே சிட்டிசன், அவனுடைய கல்வி அங்கே. அந்த கல்வியை விட்டு அந்த குடும்பம் வராது, மீண்டும் தாயகம் திரும்ப முடியாத ஒரு நிலைமை. ஆனால் அங்கே ஒரு சிறிய கவனக்குறை ஒன்று இருக்கிறது. அதை கொஞ்சம் எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். இந்த நம்ம ஃப்ரான்ஸ் நாட்டில் இங்கே ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்கிட்டாங்க. அதனால் ஃப்ரான்ஸில் போனால் ஃப்ரெஞ்சு மொழியை சரளமாக நம்மால் பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் பசங்க ஸ்கூல் போகிறாங்க, பிள்ளைகள் ஸ்கூல் போகுது, கிண்டர் கார்டன் முதல். அங்கே ஸ்கூலில் எல்லாமே ஆங்கிலம் அல்லது அந்த நாட்டு மொழியை கற்றுக்கிறாங்க. வீட்டில் வரும்போது நாமும் ஆங்கிலம் பேசுகிறோம் அவர்களிடம். ஆகவே தான் தமிழ் மறக்கப்படுகிறது, அது மறைந்து கொண்டு இருக்கிறது. வீட்டில் தமிழ் தான் பேச வேண்டும் தந்தையும் அம்மாவும். என்றால் படிப்பறிவுக்கு, கல்வி அறிவுக்கு, எல்கேஜி, யூகேஜி, கிண்டர் கார்டன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அடுத்து 6th 7th அவனுடைய ஆங்கில மொழியும் அந்த நாட்டு மொழியும் கற்க எளிதாக முடியும் அவர்களுடைய நண்பர்களோடு. ஆனால் அவன் எங்கே தமிழை பேச வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே நீங்கள் தமிழில் பேச வேண்டும். தமிழ் பேசினால்தான் 2 தலைமுறையிலே மாறிடும். அது நிறைய பேர் கலப்பு திருமணங்கள், அது ஒரு பக்கம். ஆகவே நீங்கள் ஒரு தந்தையாக தமிழன் இருந்தாலும், தாயாக தமிழச்சி இருந்தாலும், வீட்டில் தாய்மொழியை நாம் அந்த சிறுவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை சொன்னால் ஒரு ஜென்ரேஷன் மாறிடும். இப்போ நீங்கள் நம்ம ஜனாதிபதி வந்தாருங்களே, அவர் பேர் சுத்தமான தமிழ் பேர் வையாபுரி. ஆனால் தமிழ் அவரால் பேச முடியல. ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டாவே, தமிழ் தெரியாமல் போனாவே அவங்க அதில் பின்னடைஞ்சிருவாங்க. ஆகவே வீட்டில் நீங்கள் எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், அறிஞர்கள் வீட்டில் வந்து நீங்கள் நம்ம பிள்ளைகளோடு தமிழில் பேசணுன்ற ஒரு என்னுடைய வேண்டுகோளாக இதை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்திலே பல தமிழர்கள் கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய அனந்தகிருஷ்ணன் உலக பணக்காரிலே ஒருவர், சுந்தர் பிச்சை கூகுள், நம்முடைய சிவநாடார் 40லே ஒருவர் உலகத்திலே, ராம் கூகுள் அண்டு அமேசான், அதே போல் டத்தோ ஞானசங்கம், அதே போல் ஸ்ரீதர் வேம்பு, அதே போல் இந்திரா அவர்கள் 100 பெண் சிறந்த பெண்ணிலே ஒருவர், பல்கு நாயர், அப்துல் ரஹ்மான், இது போன்ற பல டிஎஸ் கல்யாண சுந்தரம், கல்யாண் ஜுவல்லரி, ராதிகா குமாரசாமி, ஐநாவுடைய துணை பொதுச் செயலாளர், லக்ஷ்மணன் துபாய், நம்முடைய கடல் நீரை குடிநீராக்குகின்ற கம்பெனி உலகத்திலே 5வது இடத்திலே அவர் இருக்கிறார். இதுபோன்று உழைப்பு, முயற்சி நம்முடைய தமிழர்களை மேலே கொண்டு வந்திருக்கிறது. உயர்வான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே கூட விஸ்வநாதன் அவர்கள் ஒரு விஐடி பல்கலைக்கழகத்தை உருவாக்கி உலக புகழ் பெற்றிருக்கிறார்கள். அவர் முன்னாள் அமைச்சர் என்று சொல்லுவதை விட விஐடி வேந்தர் என்று தான் அவர் தெரியும் உலகத்திற்கு. அதுபோன்று முயற்சி, உழைப்பு ஒரு மனிதனை மேலே கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய
மாநாட்டிற்கு இனிமேல் டாக்டர் சம்பத் அவர்களுக்கு நான் அன்பு வேண்டுகொள்கிறேன். என்னுடைய அதிக பங்கு உங்களுக்கு இனிமேல் எல்லா மாநாட்டுக்கும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, விரைவிலே நாங்களும் நீங்கள் படித்து டாக்டர் ஆனாலும் நாங்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் எம்ஜிஆரே உங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்க இருக்கிறது என்பதை சொல்லி, வருகை தந்திருக்கின்ற அத்துணை தமிழ் மக்களையும் என்னுடைய சார்பிலேயும் அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த அமர்வில் சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர், தாவரையியல் பேராசிரியர், அறிவியல் அறிஞர் ஏழுமலை அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய இந்த விழாக்குழு தலைவர் திரு வி.ஆர். சம்பத் அவர்களே, மதிப்புக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வேந்தர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் திருமிகு ஏசி சண்முகம் ஐயா அவர்களே, தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு ஆறுமுகம் அவர்களே, திரு முத்துவேல் பேராசிரியர் முத்துவேல் அவர்களே, திரு பாரதி பயோடெக் அவர்களே, இங்கே திரளாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த கூட்டத்தோட தொடரின் மைய கருத்து உயர்கல்வி, ஆராய்ச்சி, வேலைவாய்ப்பு. முதலாவதாக ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த உரையை நான் 5 நிமிடத்தில் முடித்து விடுவேன். இந்தியாவிலே தோன்றிய 3 பல்கலைக்கழகங்களில் ஒன்று சென்னை பல்கலைக்கழகம். 170 வருடங்கள் கடந்து இன்னும் பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் A++ என்ற நேஷனல் லெவல் அக்ரெடிஷன் ஏஜென்சி A++ கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் உள்ள ஒரு 40 பல்கலைக்கழகத்தில் இது ஒன்று. பெருமையான விஷயந்தான். இந்த NACங்கிறதே இல்லை, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனே எங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் தான் தோன்றுச்சு. அது ஒரு விஷயம். இரண்டாவதாக கல்வி. இங்கே கல்வி தந்தை, கல்வி வள்ளல் என்று போற்றப்படும் திரு ஜிவி அவர்கள், திரு ஏசிஎஸ் அவர்கள்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அனுபவமாக தெரியக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கல்வியை பொறுத்தவரை அகில இந்திய அளவிலே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. இங்கே வந்திருக்கின்ற வெளிநாட்டவருக்காக தகவலுக்காக சொல்லுகிறேன். அகைன் இதே தான், நேஷனல் லெவல் அக்ரெடிட்டிவ் ஏஜென்சியில் தலைமையான ஒரு 100 பல்கலைக்கழகமோ இல்லை கல்லூரி எடுத்திங்கன்னா அதில் 32 தமிழ்நாட்டில் இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களுக்காக தகவலுக்கு சொல்கிறேன். 36,000 கல்லூரி, 1400 பல்கலைக்கழகம், ஒரு 30 IIT, இந்த மாதிரி நிறைய இருக்குது. NIT, ஐசர், அந்த மாதிரி. இதில் புகழ்வாய்ந்த ஈவன் IITயில் எடுத்தினா கூட சென்னையில் இருக்கிற IIT நம்பர் 1. கடந்த வருஷம் இந்த வருஷம் அதுக்கு முந்தின 3 வருஷமாக ஹேட்ரிக் அடிக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழகம் அதே தான். அண்ணா பல்கலைக்கழகம் 10க்குள்ளே இருக்குது. ஸோ தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக இருந்தாலும், அறிவியல், இளங்கலை, கலை, இலக்கியம் எதாக இருந்தாலும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக பங்காற்றி கொண்டிருக்கிறது. அதே போன்று கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோம்பாங்க. அதாவது பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது கிராஸ் என்ரோல்மெண்ட், GR. அந்த GR 4 வருஷத்துக்கு முன்னாலேயே 52% நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். ஆனால் அகில இந்திய அளவில் இந்திய அரசாங்கமானது 50ஆக இப்போ தான் உயர்த்தி 50 எல்லா மாநிலமும் அட்டைன் பண்ணுங்கிறோம். இதை நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாலே அட்டைன் பண்ணிட்டோம். அப்போ என்னென்னா, வி ஆர் ஃபோர்சைட்டட். பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜ் போன்ற தலைவர்களால் இன்றைக்கு கல்வியில் நம்ம மிகச்சிறந்த பொசிஷனில் இருக்கிறோம். நல்ல பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், டாப் 10 காலேஜின்னு பார்த்தீங்கன்னா லயலா காலேஜ், பிரசிடென்சி காலேஜெலாம் டாப் 10ல் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற 36,000 காலேஜில். அப்போ கல்வியில் நம்ம சிறந்திருக்கிறோம். ஆராய்ச்சி பணிகளில் சிறந்திருக்கிறோம். அகில இந்திய அளவில் அதிக கட்டுரைகள் வெளியிடுவதில் இந்திய பல்கலைக்கழகங்களில், IITங்களில் சென்னை தான், தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலமாக இருக்குது. உலகளவில் இதை பார்த்தீங்கன்னா சைனாவில் 4.5 லட்சம் ரிசர்ச் பப்ளிகேஷன் வருது எவ்ரி இயர். இந்தியாவில் 3 லட்சம் பேப்பர் வருது.
இப்போ சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு, நம்மளது வேறு. இருந்த போதிலும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே போன்று மானியங்கள், அதாவது இந்த ஆராய்ச்சி செய்வதற்கான அந்த மானியங்கள், அந்த நிதி, அது சற்று தொய்வாக இருக்கிறது. உதாரணத்துக்கு கொரியா, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா 7% ஜிடிபி தராங்க. ஜெர்மன்லாம் 6.6%. இந்தியாவில் 0.6%. அது வந்து சற்று இன்க்ரீஸ் பண்ணி தரணும். ஏனென்றால் இப்போ இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மாநாடு இங்கே நடந்தது நேற்று முந்தா நாள். இன்றைக்கு வைப்ரண்ட் குஜராத்னு நம்முடைய ஐயா ஏசிஎஸ் சொன்னாங்க, குஜராத்தில் நடக்குது. இதுக்கு ஏன் இந்த மாதிரி குஜராத், தமிழ்நாடு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவிட்டி, கல்வி, இங்கே உள்ள டெக்னிக்கல் எஜுகேஷன், மைண்ட் செட், ஒர்க் கல்ச்சர், இதெல்லாம் இங்கே சிறப்பாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு சயின்ஸில் வந்து இனோவேஷன்ஸ், ரிசர்ச் இதெல்லாம் இருந்தால் தான் கண்டுபிடிப்புகள் வரும். கண்டுபிடிப்புகள் வந்தால் தான் நம்மளுடைய வேலைவாய்ப்பு வந்து அதிகப்படுத்தும். மார்னிங் ஒரு செஷனில் அவர் பிராட்லைன் திரு ஆறுமுகம் அவர்கள் கூறினார்கள். அது மாதிரி நடராஜன் சொன்னார், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து நம்ம தான் அதிக அளவில் முதலீடு வச்சு பண்ணியிருக்கிறோன்னு. அது எப்பொழுது என்றால், தமிழகத்தை சேர்ந்த திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் ஃபின்லாந்து போனப்போ அங்கே உள்ள குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிஸ்டத்தை பார்த்துட்டு வந்து எதிர்காலத்தில் இது தேவை, இதுக்கு திட்டமிடணும்னு சொல்லி இங்கே தமிழகத்துலேயும் சரி, ஆல் இந்தியா லெவல்லையும் இன்றைக்கி சைனாவை விட அதிக முதலீடு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வச்சுக்கிறாங்கன்னா அது காரணம் வந்து நம்மளுடைய விஷன், ஃபோர்சைட். ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த அவர் சொன்ன மாதிரி, பிராட்லைன் ஆறுமுகம் சொன்ன மாதிரி, அது ஹிஸ்ட்ரி படித்தாலும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் வித்தவுட் கம்ப்யூட்டர் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஈவன் தமிழ் இலக்கியம் உள்பட கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இல்லைன்னா நீங்கள் சர்வை ஆகிறதே கஷ்டம். அதனால் அதை திங்க் பண்ணி எதிர்காலத்தில் ஒரு 25 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில் ப்ளே த மேஜர் ரோல். அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் சம்மந்தப்பட்ட படிப்புகளை நாம் இங்கே அறிமுகப்படுத்தணும். அது மாதிரி உலகத்தின் நான் வந்து 33 நாடுக்கு போயிருக்கிறேன். எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கனாலும் நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக இருப்பான், இல்லை ஹெட்டாக இருப்பாங்க, இல்லை டீனாக இருப்பான். அது ஏன்னு தெரியல. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உலகளாவிய பயிர். ஜூரிக் இன்ஸ்டியூட் போன லாஸ்ட் மந்த் ஒரு 45 நாளைக்கு முன்னால் சுவிட்சர்லாந்தில், அங்கே தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் படித்தார். அங்கே ஒரு 5.5 வருஷம் ப்ரொஃபஸராக இருந்தார். அந்த யூனிவர்சிட்டிக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் எல்லாம் தமிழ்நாட்டுக்காரன். அது காரணம் என்னன்னு தெரியல. அது ஒரு ஜெனட்டிக் மேக்கப்பா இல்லை வந்து என்னன்னு தெரியல. மேத்தமேட்டிக்ஸில் ஈரான்காரனும் தமிழகத்துக்கு ஆட்களும் தான் சிறப்பாக இருக்கிறார்கள். அது ஏன் என்று தெரியவில்லை. மேபி ஜெனட்டிக் மேக்கப்பாக இருக்கலாம். அதே போன்று இன்னொன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆராய்ச்சியில் இந்தியாவில் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. மேன் பவருக்கு குவாலிட்டி மேன் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த திங்கிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது, ஐக்யூ நல்லா இருக்குது, எல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிக்கல் ஸ்கில். ஏன்னா இது 2 தான் குயின் ஆஃப் சயின்ஸ். எல்லாத்துக்கும் அடிப்படை இதுதான். இதெல்லாம் வந்து தமிழகத்தில் நன்றாக இருக்கிறது. ஆனால் சரியான அதுக்கு போதுமான வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா இங்கே 20 லட்சம் 50 லட்ச ரூபாய் இந்தியன் மணி தராங்க. சாதாரணமாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 50 lakhs ப்ரொஃபஸர் ஆறுமுகத்துக்கு தெரியும். அவர் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரு. எங்கள் பயோடெக்னாலஜிலாம் இவர் பாரதி பயோடெக், அவர் பயோடெக்னாலஜி தெரியும். ஒரு 50 லட்சத்தை வச்சு நீங்கள் ஒன்றும் பெருசாக புதுசாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பையனை ட்ரெயின் பண்ணலாம், இல்லை 4 பேரை ட்ரெயின் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் கண்டுபிடிப்புகள் வேணால் CERN எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, இல்லை ஒரு கொலாய்டர் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னா இப்போ அதே ஜூரிக் தான். ஜூரிக் இன்ஸ்டியூட் ஆல் இன் வேர்ல்டு குளோபலி 7th ரேங்கிங். அப்போ அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட் 9 ப்ராஜெக்ட் தான். அந்த மொத்த யூனிவர்சிட்டியும் 2 கேம்பஸு. ஒரு ப்ராஜெக்ட் இந்திய ரூபாய் மதிப்பில் 5000 கோடியிலேருந்து 6000 கோடி ரூபாய், அவ்வளோதான். 9 ப்ராஜெக்ட் இன்ட்டு 5000 crores. ஆனால் அவங்க வெளியே வர்ற அந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா அதோட தாக்கம், அது வேவ்னு சொல்லுவாங்க. அப்படியே உலகம் முழுக்க அந்த வேவ் வந்துடுது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பூமி கோரில் வந்து உள்ள இந்த நீங்கள் கோர், மேண்டல், கிரஸ்ட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. உள்ளே வந்து நெருப்பு குழம்பு இருக்குங்கிறான். அந்த நெருப்பு குழம்புக்குள்ளே தொலை போட்டு போயிட்டு என்ன மெட்டல்ஸ், மினரல்ஸ் இருக்குது, ரேர் எர்த் இருக்கா, ரேர் மினரல்ஸ் இருக்கான்னு பார்க்குற ஒரு ப்ராஜெக்ட். அதை தொலை போட்டு போயிட்டு இருக்கிறான் கிலோமீட்டர் கணக்கில். நம்ம யாருக்காவது அந்த திங்கிங் வந்தால், இல்லை அந்த மாதிரி செய்ய காசு இருக்கா, இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் அவங்க பண்ணுறது. இந்த ஒரு அணுவையும் இன்னொரு அணுவையும் 4.5 கிலோமீட்டர் பூமிக்கு அடியில் குழாய் போன்ற அமைப்பை செய்து 4.5 கிலோமீட்டர் ஒரு அணுவை இன்னொரு அணுவை மோத விடும்போது என்ன மாதிரி ஆற்றல் வெளிப்படுதுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட். அது அகைன் 5000 கோடி ரூபாய். அதில் நம்ம இந்தியாவும் ஒன் ஆஃப் த சிக்னேட்டரி. இந்தியா ஒரு முக்கியமான பங்கெடுப்பு செய்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் தான் அந்த ப்ராஜெக்ட்டு 6000 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு டிசைன் பண்ணுவான். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆனால் நடத்துறது வந்து ஜூரிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. வேர் ஐன்ஸ்டீன் ஸ்டடி அண்ட் வேர்
ஐன்ஸ்டீன் டாட். நீங்கள் உலகத்தில் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அறிவுஜீவியாக கருதுகின்ற ஒரு சயின்டிஸ்ட் படித்த வேலை செஞ்ச ஒரு பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு ஒரு தமிழன் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் லீட் பண்ணுறான். அப்போ நாமெல்லாம் பெருமை போனோம். இது காரணம் என்னென்னா இங்கே உள்ள அந்த அடிப்படை கட்டமைப்பு, அந்த கல்வி முறை, அந்த பெரியவர்களை மதிக்கின்ற அந்த ஒரு குடும்ப அமைப்பு, இவைகள்லாம் தான். ரெண்டாவது, தமிழ் எழுத்துங்க வந்து சான்ஸ்கிரிட்டும் தமிழும் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜ்னு உலகம் முழுக்க சொல்கிறாங்க. அப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ தமிழர்களை, தமிழகத்தை, ஏன் இந்தியாவை உலக அளவில் எடுத்து போய் கொண்டு போகணும். இப்போ சைனாவில் நடக்கிற மாதிரி மேசிவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே பண்ண மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி 40 லட்சம் 20 லட்சம் ப்ராஜெக்ட் கொடுக்குறது, அவன் ஒரு ரிப்போர்ட் அனுப்புவான், அந்த ரிப்போர்ட்டை ஃபைலில் கட்டி வச்சுட்டு அனுப்பிடுறாங்க, அவ்வளோதான். அவுட்புட் ஒன்றும் இல்லை. நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. அப்படியே பேட்டன்ட்டாக இருந்தாலும் அது ஒர்க்கபுளாக இருக்காது. சும்மா ஒரு பேருக்கு பேட்டன்ட்டு நம்பர் இருக்கும், அவ்வளோதான். அப்போ அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக, முன்னணி நாடாக வரணும்னா இந்த மாதிரி ஃபோர் சைட்டடாக திங்க் பண்ணணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போயே வைக்கணும். பிகாஸ் இந்தியா வந்து நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்த்து ஹியூமன் கேபிட்டல். இந்த ஹியூமன் கேபிட்டல் நீங்கள் ட்ரெயின் பண்ணி உலகம் முழுக்க அனுப்பிச்சிங்கன்னா, அவர் காலையில் நடராஜன் சொன்ன மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இங்கே ஃபாரின் ரெசிப்ட்ஸ் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்கானமி இந்த ஒரு டாலர் 100 ரூபாய்க்கு இல்லாமல் ஒரு டாலர் 1 ரூபாய்க்கே வரக்கூடிய காலம் இருக்கிறது. அப்போ ப்ராப்பராக, ஏன்னா நமக்கு லேண்ட் மாஸ் கம்மியாக இருக்குது, வாட்டர் ஸ்கார்சிட்டி, இது ரெண்டும் நமக்கு இஷ்யூ. இந்தியா வந்து ஒரு குறுகிய நிலப்பரப்பு, 30 கோடி முகமுடியாலும் பாரதியார் பாடினார், இன்றைக்கி 145 கோடி. அப்போ லேண்ட் அப்படியே தான் இருக்குது. மக்கள் பெருகி கொண்டிருக்கின்ற மக்களை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி வெளியே அனுப்பினாலும் இல்லை இங்கேயே வேலைவாய்ப்பை கொடுத்தாலும் இந்தியா நிஜமாகவே ஒரு வல்லரசாக மாறும். இப்போ இந்த சாட் ஜிபிடி அது இது நிறைய ஐடியில் வருது, வேலைவாய்ப்பெல்லாம் எடுத்துருன்னு. ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு எடுத்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம தமிழே பழமொழி இருக்குது, ஒரு கதவு மூணா இன்னொரு கதவு திறக்கும். நீ சாட் ஜிபிடியை லேர்ன் பண்ணிட்டு அந்தந்த ஃபீல்டில் அப்ளை பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்தந்த ஃபீல்டில் அப்ளை பண்ணுங்கள். வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இப்போ இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸில் கூட அந்த இதெல்லாம் வச்சாங்க, விஆர்லாம், வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு பெரிய ஸ்டுடியோவை வச்சுருந்தாங்க அங்கே. நீங்கள் பெரிய அல்காரிதம் கம்பெனி, இது சாஃப்ட்வேர் எழுதுகிற கம்பெனி, கூகுள், இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் சுந்தர் பிச்சை லீட் பண்ணுற சிஇஓ மட்டும் கிடையாது. அங்கே இருக்கிற டெக்னிக்கல் சீஃபு, ப்ராஜெக்ட் மேனேஜர் வேணாலும் நம்ம ஊருக்காரன். அப்போ இங்கே அவங்க செய்யக்கூடிய அந்த சாட் ஜிபிடி இல்லை பாடுன்னு ஒரு இது இருக்குது, பிஆர்டி, இங்கே வந்துக்கிறவங்கள தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேருக்கு தான் இப்போ போட்டி. இப்போ சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பாடு இன்னும் ரிலீஸ் பண்ணலாம். பட் நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, இவ்வளோ மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்குது, இவ்வளோ ஃபிசிக்ஸ் ஸ்கில் இருக்குது, அந்த சாட் ஜிபிடியோ இல்லை பேடை ஏன் இந்தியாவிலே இங்கே கிரியேட் பண்ண முடியல? அதுதான் கேள்வி. அதை கிரியேட் பண்ணுறது திங்க் பண்ணோம். அதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸை கிரியேட் பண்ணோம். அடுத்து வேளாண்மை, இன்னொரு டாபிக் மெரைன் ரிசர்ச். இது ரெண்டும் நம்ம ரொம்ப வி ஆர் லேக்கிங். ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி எவ்ரிதிங் கேன் வெயிட் பட் நாட் அக்ரிகல்ச்சர். நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கலாம், நைட்டு வீட்டில் போய் சாப்பிட்ணும், இல்லை மதியானம் இப்போ மீட்டிங் முடிஞ்சது சாப்பிட்ணும். அக்ரிகல்ச்சரை நம்ம வந்து அதிகமாக இன்றைக்கி இருக்கிற எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா 36,000 காலேஜில் ஹார்ட்லி 700 காலேஜ் தான் அக்ரிகல்ச்சர் காலேஜ், யூனிவர்சிட்டி. அப்போ அதை வந்து நம்பரை கூட்டணும், அதில் ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கான நிறைய கோல்ட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ள கல்விகளை, அதுக்குள்ள வேலைவாய்ப்புகளை க்ரியேட் பண்ணோம். அடுத்த பாயிண்ட்டு, நம்ம 3 பக்கமும் இந்தியா பிளஸ்ட் வித் சீஷோர். இங்கே இன்லேண்டில் பண்ண கல்டிவேஷன், ஹார்டிகல்ச்சர் இதுகளை விட அங்கே ஒன்றுமே பண்ணல. நம்ம அங்கே இருக்கிற ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணல, அண்டர் யூட்டிலைஸ். அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. நீங்கள் வந்து பலாயிரம் கோடி கிலோமீட்ரு அனுப்புகிற ராக்கெட் அனுப்புகிறீங்க, பூமிக்கு 1 கிலோமீட்டர் கீழே என்ன இருக்குன்னு கடலில் தெரியல நமக்கு. அங்கே எனார்மஸ் வெல்த் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணுறது சீவீடு, ஆல்கே, அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்குது. சீ கிராஸு, கோரல் ரீஃப், இதெல்லாம் மெடிசினலி ரொம்ப ஹை வேல்யூ மாலிகுல். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டிமாண்ட் உள்ள கமாடிட்டி. அதை இங்கே வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஜப்பானும் ஜெர்மனில் இருக்கிற ஃபைசர் கம்பெனி யூஸ் பண்ணுறான். அங்கேருந்து ரா மெட்டீரியலாக எடுத்துன்னு போய் அடுத்த ஸ்டெப் போயிட்டான். அதை ப்யூரிஃபை பண்ணி பாதியை 5 டன் எடுத்து போகிறோம், 2.5 டன் எடுத்து போகிறோம். ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் காசு ஆயிரும். ஸோ இது போன்று வெவ்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பையும் படிப்பையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம். காலையில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட, அந்த மாதிரி இங்கே இருக்கிற பொறியியல் கல்லூரிகள் அந்த சிலபஸை இம்மீடியட்டாக தேவைக்கேற்ப, இன்றைக்கி தேவைக்கேற்ப இல்லை, அடுத்த 25 வருஷத்துக்கு தேவைக்கேற்ப சிலபஸை மாற்றணும். அது மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் இப்போ கடந்த காலங்களில் இந்த வருஷம் நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிட்டிங்கன்னா நிறைய கல்லூரிகளில் பிஎஸ்சிக்கு அட்மிஷனே வரமாட்டேங்கிறான் மேத்தமேட்டிக்ஸுக்கு. ஆனால் அதுதான் எல்லா ரிசர்ச்சுக்கு, இன்னோவேஷன், டிஸ்கவரிக்கு ஃபவுண்டேஷன். ஆனால் அதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறான். கவர்மெண்ட் காலேஜில் நிறைய காலேஜில் இந்த கோர்ஸை மூடுறதா இல்லை அந்த வாத்தியாரங்களை எங்கே அனுப்புறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அப்போ அந்த மேத்தமேட்டிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வெளியே போகிறோன்னா அது மாதிரி இந்தியா முழுக்க அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி மாடல் ஒன்று இருக்கணும். ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்று. அப்படி இருந்தாவது அந்த துறையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஐடி படித்தா வேலை கிடைச்சிரும். அந்த ஐடிக்கு வந்து பேஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அதில் ரிசர்ச், அதில் டிஸ்கவரிஸ். அப்போ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணோம். ஐயா போன்றவங்க அவங்க பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இது பண்ணோம். நேரம் கருதி நான் வந்து இன்னும் கூட பேசலாம். ஆனால் இந்த வாய்ப்பு கொடுத்த திரு விஆர் சம்பத் ஐயா அவர்களுக்கும், இந்த உலக தமிழ் பொருளாதார மாநாட்டை நடத்துகின்ற என்னுடைய நண்பர் அரவிந்தன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற பாலசுப்ரமணியம் பேராசிரியர், அனைத்து உலக தமிழ் மக்களுக்கும், இங்கே இருக்கின்ற அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அமர்வின் நிறைவு பேச்சாளர் திரு பாரதி அவர்கள் ஏற்கனவே நம்முடைய மாநாட்டில் உரையாற்றியிருக்கிறார். பேம்போ கன்சல்டன்ட் என்று அறிமுகம் செய்து கொள்கிறவர் மூங்கில் வளர்ப்பு குறித்த துறையிலே ஆய்வு செய்திருக்கிறார். எனவே இந்த எல்லோரும் பசியாக இருக்கிற இந்த நேரத்தில் அதனுடைய அருமை கருதி ஒரு 5 மணித்துளிகளுக்குள்ளே தன்னுடைய அரிய உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் எல்லாத்துக்கும். அதாவது கல்வி சொன்னாங்க. கல்வியை வந்து படிச்சுட்டு அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து வேலை வாய்ப்பு கொண்டு வரணும். அதுதான் நான் பண்ணேன். இந்த 40 வருஷமாக அக்ரிகல்ச்சரில் சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஏழுமலை சார் சொன்னாங்க, இந்த மாதிரி விவசாயத்தை கண்டுக்காமல் விட்டுட்டோம், மற்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், ஐடி பண்ணுறோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். விவசாயம் ரொம்ப முக்கியம். ஆனால் விவசாயத்தில் பணம் இல்லாமல் இருக்குது. ஒரு என்னென்னா ப்ரிசிஷன் ஃபார்மிங், சிஸ்டமேட்டிக் அக்ரிகல்ச்சர் பண்ணுறது இல்லை. நம்ம அதை பண்ணும்போது அதில் நிறைய விளைச்சல் கிடைக்குது. இதை தான் நான் படித்து வெறும் நெல்லையும் பண்ணேன், கரும்பு பண்ணேன், வாழை பண்ணேன், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேண்டாத ஒரு பயிர் மூங்கில் இறந்து போனோன்னா பாடை கொட்டு போவாங்க. அதுதான், அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஜஸ்ட் பிலீவ் மீ, டுடே இட் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் அவைலபிள் இன் த வேர்ல்ட் ஃபார் த இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு. அதாவது கார்பன் ரொம்ப போயிட்டே இருக்குது, குளோபல் வார்மிங் ஆகிட்டு இருக்குது. 5 மூங்கில் ஒரு ஆள் நட்டாங்கன்னா இந்தியாவே நெட் ஜீரோ ஆயிரும். அவ்வளோ தூரத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு குடிக்குது. அதுலேருந்து பெட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ அதுலேருந்து எத்தனால், சிஎன்ஜி கேஸ், இப்படியெல்லாம் ஒரு புது விஞ்ஞானமே ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் மூங்கில் வேலை பார்க்க ஆரம்பித்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். அப்போ ஒன்றுமே கிடையாது. அப்புறமா நிறைய கண்டுபிடிக்க இன்றைக்கி ஷெல் கம்பெனியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். கேன் யூ ஜஸ்ட் புட் சம் ஆஃப் த ஃபியூல் ஸ்லைட்ஸ் ஸோ தட், அதாவது ஒரு நாளைக்கு 1.5 அடி வளர செடி பார்த்துருக்கீங்களா? 1.5 feet a day. நான் பார்த்தேன், அது 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன். ஐயோ, இது ஏதோ பண்ணுது, இது சும்மா இருக்க முடியாது, இந்த செடி ஏதோ சம்திங் வித் திஸ் பிளான்ட் அப்படின்னு பார்த்தேன். அப்போ அந்த பிளான்ட் வந்து என்ன, அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது தான் இட்ஸ் ஏபிள் டு செக் த கார்பன் டை ஆக்சைடு. இன்னைக்கு எமிஷன்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு ஃபுட் பிரிண்ட் சொல்லிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே இட்ஸ் ஏபிள் டு டூ தட். ஒரு கீபோர்ட் பண்ண முடியும், அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம பெங்களூரோட ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2 பண்ணியிருக்காங்க. மொத்தமும் மூங்கில், கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் பேம்பு. நம்ப முடியாது மூங்கில் பண்ணுவாங்களான்னு சொல்லி.
அப்போ அதுக்கு வேணுங்கிற ஆள் என்னன்னாக்கா நம்ம ஊர் கிடைக்கல. தே brought from US and the contractor came from Germany and the bamboo came from China. நம்மகிட்ட இல்லை. ஆனால் உலகத்தில் நிறைய மூங்கில் இருக்க நாடு நம்ம நாடு தான். அதுவும் காவிரி டெல்டா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டாவில் எக்கச்சக்கமாக இருக்குது. மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. நான் இன்னைக்கு வந்து இந்த மூங்கில் வந்து ஒரு 40 நாடுக்கு அனுப்பி அங்கே வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போ வந்து ஒரு பெட்ரோல் பண்ண முடியுமோ அது மாதிரி எத்தனால் பண்ணுறது எல்லாமே. ஒரு ஏக்கர் கரும்பு போட்டோம்னாக்கா நமக்கு எத்தனால் வருது. எவ்வளோ வருதுனாக்கா 400 லிட்டர் தான் வருது. ஆனால் இதுவே ஸோ இட்ஸ் நாட் ஆப்ரேட்டிங். நம்ம நார்மலாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டன்னு 1 டன் தான் வருது ஒரு ஏக்கரில். ஆராய்ச்சி மூலமாக ஒரு 20 வருஷம் பண்ணி அது 40 டன் ஆக்கிட்டோம் ஒரு ஏக்கருக்கு. அப்போ 40 டன் ஆக்கணுனால அதோட விளைச்சல் வந்து நிறைய வந்துடுச்சு. கேன் யூ ஜஸ்ட் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு. அந்த 40 டன் வரதுனால தான் இந்த மாதிரி இவ்வளோ பொருளெல்லாம் பண்ண முடியுது. இல்லைன்னா சாதாரணமாக பண்ண முடியாது. 1/2 டன் 1 டன் வரது வந்து ஒரு கைவினை பொருட்களும் ஒரு ஃபர்னிச்சர் தான் பண்ண முடியும். அது கரெக்டாக இருக்குங்களா? இந்த மாதிரி கீபோர்ட் பண்ணுறாங்க, சைக்கிள் பண்ண முடியும், பல்குச்சி பண்ண முடியும், இல்லைன்னா வின் பிளேட் பண்ண முடியும், என்னெல்லாமோ பண்ண முடியும். ஆனால் அந்த வீடியோ மட்டும் போடுங்களேன். இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அப்போது இவ்வளோப்பட்ட ஒரு விஞ்ஞானம் வந்து நம்ம ஊரில் நம்ம நாட்டிலே இருந்திருக்கு. அதை வந்து நம்மளால் எடுத்து வர முடியல. பிகாஸ் ஐ ஸ்டடிட் அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் டிட் ஆல் மை டைம் கம்ப்ளீட் ரிசர்ச். எனக்கு இப்போ பண்ணி ஒரு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. ஒரு 200 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே இந்தியாவில். இப்போ இது வந்து பல நாடுகளுக்கு மலேசியாவில் பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்தோனேஷியாவில் பண்ணுறாங்க, ஆஃப்ரிக்காவில் ஒரு 10-15 நாட்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க, அர்ஜென்டினாவில் பண்ணுறாங்க. இப்போ தான் ஹாண்டுராஸ்க்கு போயிருக்குது. அந்த வீடியோ மட்டும் போட்டு காமிச்சிருங்க. ஸோ இவ்வேப்பட்ட ஒரு விஞ்ஞானம் வேண்டுங்கிற ஒரு செடி இந்த ஊரில் இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணி we never converted into commercial crop. Today there's a big opportunity available. தமிழ்நாட்டில் மூங்கில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. கோயிலெல்லாம் ஸ்தல வருஷம் வச்சுருக்காங்க. அதை திருநெல்வேலி போனீங்கன்னாக்கா நெல்லையப்பர் கோயிலில் ஸ்தல வருஷம் அந்த மூங்கில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு அர்த்தம் தெரியல நமக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானம், இந்த சயின்ஸ் இஸ் டெவலப் ஸோ மச் தட் இஸ் ஏபிள் டு கன்வெர்ட் இன்டு அ எக்ஸலன்ட் ப்ராடக்ட். அதே மாதிரி ஆக்சிஜன் ஒரு பிளான்ட் ஆகப்பட்டது. ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து 600 லிட்டர் ஆக்சிஜன் கொடுக்குது. ஆனால் நமக்கு வேணுங்கிறது நமக்கு 500 லிட்டர் தான் வேணும். அப்போ ஒரு மரம் ஒரு மனுஷனுக்கு வேணுங்கிற ஆக்சிஜன் ஃபுல்லாக கொடுக்குது. 320 கிராம். அது இன்னொரு போடுங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு மூங்கில வந்து நம்ம விட்டு வச்சுருக்கிறோம். நம்ம வீடுங்களில் 2, 3, 4, 5 மூங்கில் நடலாம். இப்போ நம்ம வந்து சிறுசேரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஒரு நல்ல நிறைய மூங்கில போட்டு அதில் வந்து ஒரு ஆக்சிஜன் பார்க் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாம் நடந்து போகலாம், மக்களுக்கெல்லாம் நடந்து போயிட்டு வரலாம். Then they will be able to take more oxygen. So the moment when the oxygen is more available, our health is going to be much more better. Old age home கொடுக்கலாம், ஸ்கூலில் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை கோவு நதி இருக்குது நம்ம இங்கே. கோவு நதி 2 பக்கமும் நட்டுட்டோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அவ்வளவு சுவேஜ் வேஸ்ட்டையும் எடுத்துரும், அந்த ஸ்மெல்லை எடுத்துரும். அதே சமயத்தில் ஆக்சிஜனை நிறைய ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஆனால் எந்த மூங்கில் அதுக்கு வளருன்னு பார்க்கணும். அதான் இது அவ்வளோ வேகமாக வளருது. ஒரு நாளைக்கு 1.5 அடி வளரக்கூடிய பயிர் உலகத்தில் இல்லை. அப்போது இன்றைக்கி விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி மூலமாக இதை வந்து ஒரு பொருளாக மாற்றி, பொருளை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக மாற்றி, இன்றைக்கி வந்து பெட்ரோல், எத்தனால், டீசல் எல்லாம் வருது. அதாவது 10,000 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் ஒரு ஏக்கரில் வருஷம் வருது. 10 லட்சத்துக்கு மதிப்பான பொருள். ஆனால் நெல் போட்டு வளர்க்கும்போது நமக்கு வந்து மிஞ்சி போனாக்கா ஒரு 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். கரும்பு போட்டாங்கன்னா 30,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதே பருத்தி போட்டாங்கன்னாக்கா 40,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆனால் மூங்கில் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்ருக்குது. அதுவும் பெரிய கம்பெனி மெக்ஷெல் அந்த மாதிரி கம்பெனிலாம் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. திஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஐ திங்க் நம்ம எல்லாம் இதெல்லாம் உபயோகிச்சுனாக்க நமக்கும் வரக்கூடிய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருக்கும். இட் வில் பி வெரி குட். we can reduce our carbon footprint. Thank you sir. Thank you so much sir. டாக்டர் பாரதி அவர்களுக்கு நன்றி. அவருடைய அருமையான உரை.
இந்த அமர்வு இதோடு நிறைவு பெறுகிறது. இந்த அமர்விலே பங்கேற்றவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்யப்படுகிறது. அமர்வின் தலைவர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். அடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பேராசிரியர் ஏழுமலை அவர்களுக்கு பாரதி ஐயா அவர்களுக்கு இந்த அமர்விலை பங்கேற்று அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமர்வோடு இன்றைய காலை அமர்வுகள் நிறைவு பெறுகின்றன. இப்பொழுது உணவு இடைவேளை. இப்போ 1:30 போகுது சார். 1 மணி நேரம் இடைவேளைக்கு பின்பு சரியாக 2:30 மணிக்கு மீண்டும் நாம் கூடுவோம். மதிய அமர்வுகளிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அவர்கள் நினைக்கிறேன் இதை கேட்பதற்கு. எனவே இந்த மருத்துவத்துறைகள் வழியாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மருத்துவ பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த அமர்வுக்கு தலைமை தாங்குவதற்காக இங்கே கலாநிதி வீராசாமி அவர்களால் வர இயலவில்லை. எனவே டாக்டர் யஷ்வந்த் குமார் வெங்கட்ராமன், ஹானரரி கவுன்சில் விஐ சால்வேடார் அவர்களை ஓகே மறுபடியும் சார் கயானா நாட்டின் இந்திய தூதராக இருந்து ஓய்வு பெற்ற மகாலிங்கம் ஐயா அவர்கள் ஐஎஃப்எஸ் ஓய்வு அவர்களை இந்த அமர்வுக்கு தலைமையேற்க அழைக்கிறோம். அமர்வில் முதல் பேச்சாளராக டாக்டர் வனிதா ஆர் முரளிகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்தது டாக்டர் யஷ்வந்த் குமார் வெங்கட்ராமன் அவர்கள் மேடைக்கு வந்து விட்டார்கள். அடுத்து டாக்டர் ஏபி பூர்ணிமா, இவர் சென்னை பெருநகர மாநகராட்சி மன்றத்தினுடைய மாண்புமிகு உறுப்பினர், மருத்துவர், வழக்குரைஞராகவும் இருக்கிறார். சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மருத்துவ குழுவினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறார். மெம்பர் ஹெல்த் கமிட்டி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். அடுத்து டாக்டர் கவியரசு பாலகிருஷ்ணன் அவர்கள் பிரசிடென்ட் டாக்டர் கிருஷ்ணசாமி ஃபவுண்டேஷன். இவர்கள் ஐவரையும் அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது இந்த அமர்வுக்கு தலைமையேற்று இருக்கிற ஐயா மகாலிங்கம் அவர்களை தலைமையுற ஆற்றளிக்கிறோம். அதற்கு முன்னால் எங்களுடைய மாநாட்டு நிறுவன தலைவர் டாக்டர் வீர சம்பத் அவர்கள் அறிமுக உரையாற்றுவார்கள். அவையோருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். பிற்பகலின் முதல் அமர்வாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ், இந்தியன் மெடிசன், ஃபார்மசி அண்ட் மெடிக்கல் டூரிசம். நாம் இந்த 1.5 நாளாக 8 விதமான தலைப்புகளில் பேச்சாளர்களை அழைத்து பொருளாதார முன்னேற்றத்திற்கு எப்படியெல்லாம் நாம் வழிவகுக்கலாம் என்பதை பற்றி செய்திகளை அறிந்து கொண்டோம், சொற்பொழிவுகளை கேட்டோம், நம் மனதிலே ஏற்றி கொண்டுள்ளோம். இதிலே முக்கியமான ஒரு துறை என்னென்னா இப்போ மருத்துவத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, மருத்துவ சுற்றுலா. இப்படி மருத்துவம் இல்லாமல் நாம் சுகமாக வாழ முடியாது என்கிற சூழ்நிலை இந்த நவீன உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா வேகமாக தயாரிக்கிற உணவு, பல உணவுகளினுடைய கலவை, இப்படி விதவிதமான உணவுகளினால் வருகிற பிரச்சனை. இப்படி தினமும் நாம் ஏதாவது ஒரு வலியால், நோயால், தொந்தரவால் நாம் பாதித்து கொண்டு தான் இருக்கிறோம். உடல் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் உழைக்க முடியும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்று பழமொழி. பழைய மொழி அப்படி இருந்தாலும் புதிய மொழி இன்றைக்கு என்னவென்றால் how we can care our health. That is a very important subject. Not only that, if you keep well, then only you can work hard, you can apply your mind, you can make money. If you want to make money, you have to be very strong and good physique. That is very important. That is one side. Another side, how it is possible to healthcare service to be in a business or a service to making a money. That is another point. You can see all over the world, many hospitals are doing a lot of service and collecting the money and doing a lot of activities. Through that, the doctors, nurses, dental doctors, medical technologists, like that, different professionals in medical field, getting a job and also making money and also enjoying their life and also living happily. That is why one side is how they can help for the society, how they can make money themselves to live happily. The two things are there in this project. Third is now is a corporate medicine is coming very well.
You know very well in 1983 in Chennai, the Apollo Hospital started. After that, they created hospitals all over India, and they are now is the number one corporate hospital in India. Similarly, in Chennai, the Malar Hospital, Miyat Hospital, Ramachandra Hospital, many other hospitals are doing corporate hospital system. The government hospitals are working for the poor and needy people. The private hospitals, especially corporate hospitals, are working for the healthy, financially wealthy people. So how we can do for services, healthy and wealthy, that is a very important work for this subject. Not only for that also, medical education, pharmacy. Pharmacy is a very big money-making activities nowadays. Simply not a business, service-oriented money-making. In India, is a top, I think, a top country for to produce a medicine, or 1 or 2 or 3 or 4 rank within the rank. India is now doing a lot of pharmaceutical company doing international business and making big money. Similarly, our Indian medicine also equally powerful, equally useful, equally practicing medicine. Without anything, even if it is any facing problem, day-to-day problem, we can use our own method that is there. So that's why we invited different field specialists to speak today. We invited for the Kalanidhi Veerasamy, politician come medical doctor, but is unable to come. But Purnima is a young doctor, the medical member of the Health Committee of Greater Chennai. She is a doctor as well as a public servant, public service personality. She is here. Another important person, another thing, Dr. Vanitha Murali Kumar. Vanitha Murali Kumar served as a former president of Ayush Board, Ministry, Ayush Ministry. There is a separate board for the Ayush treatment and other thing. Apart from that, Your Excellency means automatically any consul or honorary consul will be respected in the society, is representing the country. That is why they are always called His Excellency or His Excellency like that. So, in our friend and philosopher and our close associate, Dr. Yashwant Kumar Venkatraman is a dental doctor and also is a honorary consul for El Salvador country in Central America, and is running at least 6 to 7 dental clinic. Dental can very important component of our life. We used to face a lot of dental issues. Automatically we used to go to dental doctor. Chennai have many doctors, even though we need a lot of good clinics. Is running few clinics and also related field also is doing lot of manufacturing, servicing, supplying and other thing. So it's all different component. Another one personality is Balakrishnan, is a researcher. He made some research on medical field. He is also here. Particularly is artificial intelligence related research on medical field. So I am very happy to welcome everyone. Because of Mr. Dr. Kalanidhi Veerasamy not attended today's meeting, we requested our Excellency Ambassador Mr. Magalingam Magalingam will be presiding over in this session. I am welcoming Ambassador Magalingam and all other panel members to present their speech. Vanakkam, Nandri. Good evening, everyone.
The session which we are going to have is the opportunities in healthcare projects, Indian medicine, pharmacy and medical tourism. This topic is certainly need of the hour. There are many topics, which have been already included in the session are excellent topics, and I know how much deliberations have gone into making final decision on these topics, which are very much relevant to the World Economic Tamil Conference, World Tamil Economic Conference, and this is definitely a topic which is need of the hour. We all know COVID-19. Many of us have been troubled by COVID-19. In fact, the whole world has been troubled by COVID-19. It has shaken the world and put the world clock back by a decade. There are many developments which were taking place at the time before 2019 have all gone back to a decade back because of this disaster called COVID-19. But necessity is the mother of invention. Every disaster brings out something new. The COVID-19, which has prevented people from moving outside their home, has provided a lot of opportunities which you have never thought of. Probably if somebody has suggested those things before COVID-19, they would have just laughed at them. The most illustrious one is work from home. People would have never thought that people can work from home. So the new concept of people work from home has come into prominence only because of this COVID-19. And then the e-commerce. The revolution that has taken place in e-commerce is only due to IT boom. Although I served in many countries outside where the e-commerce was very prominent, I never in my life ordered anything from outside. I always go to the store and then pick up things and see whether the product is good, and I make a decision only by looking at the product. But I was forced to buy things through e-commerce for the first time in my life. And this IT boom has been it has been the outcome of this COVID-19. So therefore, every disaster provides some opportunities, and COVID-19, although it has done a lot of damage to the globe, but it has also brought out a lot of good things. There are eminent speakers. In fact, I have been a fan of Dr. Vanitha Muralikumar. I have been listening to her during the last 2-3 sessions. She has been a wonderful speaker, a good orator, and I look forward to listening to her. And the other eminent speakers are Dr. Yaswant Kumar Venkatraman, Honorary Consul of El Salvador, Dr. A.P. Purnima, Member, Health Committee, Chennai, Greater Chennai Corporation, Dr. Kaviyarasu Balakrishnan, President, Dr. Krishnamurthy Foundation. You're all eagerly waiting forward to listen to them, but before that, I'll have few words and then, I'll finish my chair speech. There was a time that we used to import a lot of medicines from developed countries. But today, we are very proud to say that India has become a pharmacy of the world. Our pharmaceutical markets have penetrated far into the globe, as far as Latin America. Latin America, even today, if you look at the kind of trade that we do in Latin America, which is known to people is very less, but we do something like $12 billion worth of trade, of which major portion of the trade is only the pharmaceuticals. And of course, one of our friends of Mr.
Dr. V.R.S. Sampath is doing a roaring business in Latin America by selling pharmaceutical medicines. And when the world was competing to produce the COVID vaccines, India has produced its own Covaxin. You all know that there was time that those people who have been vaccinated only with Covishield could travel to Western countries, including Europe and US. And we didn't take it lying down. We said, okay, if those people who are having Covaxin are not allowed to enter the Western countries, we will not allow people who had Covishield to come to India. Then the Western countries, fell in line, and then they agreed, yes, Covishield is also equally important and one of the quality COVID medicine. Medical tourism. When I joined the service, I have never heard of medical tourism. I mean, this was almost before 35 years. But today, India is leader of medical tourism, and Chennai tops in terms of number of patients who are coming from abroad to take treatment. We are all privileged in India that we can go and meet any doctor, any specialist, that we can fix up an appointment probably within a week or sometimes even on the same day, that we'll be able to meet any super specialist. But it's not possible in developed countries, particularly in US. You may have to wait for 6 months. So those people who think that they cannot live for 6 months, or they cannot wait for 6 months, those think that there is a better place like India where we can go and take the treatment, they come to India. So we have created a niche for ourselves as far as few areas are concerned, particularly relating to coronary heart related surgeries, and also orthopedics. We are considered to be one of the top countries who do orthopedics, because India, apart from providing the excellent doctors services, we are capable and we are having the resources to provide the best nurses that are available in the world. Nowhere you will find the nurses which are as good as Indian nurses. In fact, I last served High Commissioner in Guyana, and also, I was concurrently High Commissioner to Antigua, Barbuda and St. Kitts and Nevis, which we call it as West Indies. Whenever I go and visit West Indies, particularly Antigua and Barbuda and St. Kitts and Nevis, they ask, because I go with a diplomatic suit and tie and this thing, they ask, are you a doctor? They presume that I am a doctor, because every well-placed Indian in Antigua, Barbuda and St. Kitts is a doctor. And the islands, they completely depend on Indian doctors. Apart from those two countries, in Guyana, the best doctors available in Guyana are the Indian doctors. So that is a kind of a reputation that we have as far as the medical field is concerned, and therefore we have been destined to become the topmost medical tourism country in the globe, and today we are, and I am sure in the next 10 years we will be far ahead, and the kind of foreign exchange that we would earn out of medical tourism will be phenomenal. With this, I would like to invite the panelists to present their deliberation. Thank you. தலைப்பில் உள்ள அனைத்து பொருள்களையும் அழகாக எடுத்துரைத்த தலைவர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது முதல் உரையாளராக டாக்டர் வனிதா ஆர் முரளிகுமார். ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் 10 மணித்துளிகள் கொடுக்கப்படுகின்றன. நான் பக்கத்தில் வந்து நிற்பதற்கு முன்னாலேயே அவர்கள் தங்களுடைய உரையை நிறைவு செய்தால் நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைவோம்.
என்று கூறிக்கொண்டு 10 மணித்துளிகளிலே அவர்கள் உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது டாக்டர் வனிதா ஆர் முரளிக்குமார். நீங்கள் பக்கத்தில் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். பக்கத்தில் வராமே பார்த்துக்கிறேன். அதுவும் தான். Respected Chair, my co-speakers, dignified dignitaries in this August gathering, I'm very glad to meet you all and share my insights in healthcare industry, particularly Indian system of medicine, in this good afternoon. First of all, I would like to congratulate Dr. V.R.S. Sambath sir and his team for successfully conducting this 10th World Economic Conference on 10th of January today. ரெண்டுமே கோயின்ஸாக 10-10ன்னு வந்திருக்கு. இவரும் 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாரு. எல்லாமே 10-10-10. நான் என்னை கேட்டால் நான் விஆர்எஸ் சம்பத் சாருக்கு வந்து ஐ வில் கிவ் 3C. 3Cனா நீங்கள் உடனே 3 crores நினச்சிக்கூடாது. ஹீ இஸ் ஆஃப் 3C: கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்ட் அண்ட் காம்பிட்டன்ட். வேறு யாராலையுமே இந்த அளவுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் நடத்திடவே முடியாது அப்படிங்கிறதுக்கான 3C அவருக்கு கொடுக்கலாம். மேடையில் இருக்கிற மற்றவங்களாம் வேறு மருத்துவத்துறையை சார்ந்தவர், நான் இந்திய மருத்துவத்துறையை சார்ந்தது அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே சேர்க்கிட்ட முன்ஜாமீன் வாங்கிட்டு நான் பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சார் முன்ஜாமீன் கொடுத்துட்டிங்கன்னா நான் பேச ஆரம்பிச்சிருவேன் சார். ஃப்ரெண்ட்ஸ், மனிதன் இயற்கையை சார்ந்து வாழத் தொடங்கினான். ஓகேவா? இயற்கையை சார்ந்து வாழ்ந்தான், பின்னர் இயற்கையை நம்பி வாழ்ந்தான், நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இயற்கையை வணங்கி வாழ்ந்தான், அப்புறம் இயற்கையை அழித்து வாழ்ந்தான். அதனால தான் என்னவோ வயலோடு வாழ்ந்த நாம் இன்று புயலோடு வாழ பழகி கொண்டிருக்கிறோம். புயல் அப்படிங்கிறது இயற்கை கொடுத்த ஐடி ரைடு. நான் எங்கெங்கெல்லாம் இயற்கைன்னு சொல்கிறேனோ அங்கெங்கெல்லாம் எங்களோட ஆயுர்வேத மருத்துவமும் பொருந்தும். புயல் எப்படி இயற்கை கொடுத்த ஐடி ரைடாக இருக்குமோ அதே மாதிரி கோவிடும் இயற்கை கொடுத்த ஐடி ரைடு தான். ஓடுங்க பின்னாடி ஆயுர்வேத மருத்துவத்தை நோக்கி, சித்த மருத்துவத்தை நோக்கி அப்படிங்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கோவிடும் இயற்கை கொடுத்த ஒரு ஐடி ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இதுதான் இருக்கிறதுலையே டாப் செகண்ட் ரேங்க்கில் இருக்குது இன் மீன்ஸ் ஆஃப் டேர்ன் ஓவர். காசு ஜாஸ்தியாக வர இண்டஸ்ட்ரியில் ஆயில் எல்லாம் பின்னாடி தான் இருக்குது, 6வது 7வது இடம் தான். ஃபஸ்ட்டு ஹோட்டல் அண்ட் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், தென் கம்ஸ் த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ரெண்டும் இன்டர் கனெக்டட் தான். இப்போ ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். யாருமே வீட்டில் சமைக்கிறது இல்லை, ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நல்ல தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு நோய் வந்துடுது, ஹாஸ்பிட்டலுக்கு போய்டுறோம். இப்போ 3வது ஒன்று சேர்ந்துருக்கு, கோவில். ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமே அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, கடவுளை காப்பாற்றிடுங்க பையனே அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரை கடவுளாக பார்த்த காலங்கள் மாதிரி இன்று ஹாஸ்பிட்டல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போகிறதுனால கடவுள்கிட்ட வேண்டுற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் அப்படி என்ன லாபமின்மை என்ன இருக்கும்? ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இஸ் த ஒன்லி பிஸ்னஸ் வேர் த கஸ்டமர் health has no guarantee. The customer's life has no guarantee. We cannot guarantee your life. That's the simplest thing you should understand, but you can earn more. ஏன் நீங்களே எங்களுக்கு கஸ்டமர் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு பேஷண்ட். மற்ற ஃபீல்டுலலாம் கஸ்டமர், கிளையண்ட் அப்படிங்கிற பேர் இருக்கும். நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் பேஷண்ட். ஓபியில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா நாங்கள் இப்படி தான் கேட்போம், இன்றைக்கி எத்தனை கேஸ் அப்படி தான் கேட்போம். நீங்களாம் எங்களுக்கு கேஸ். எங்ககிட்ட நீங்கள் அட்மிட் மட்டும் ஆகிட்டீங்க, நீங்கள் ஒரு பெட் நம்பரோ நீங்கள் ஒரு ரூம் நம்பரோ, ஏன்ப்பா ரூம் நம்பர் 11க்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சா, ஏன்ப்பா ரூம் நம்பர் 24க்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சா, அட்மிட் மட்டும் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு பெட்ரூமோ ரூம் நம்பரோ தான். சப்போஸ் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பாடி, அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி யாராலெல்லாம் வளருது? டெஃபினெட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பேஷண்ட். எனக்கு கண்ணதாசன் பாடல் தான் ஒன்று ஞாபகம் வருது. பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், பாடல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆனால் அவர் மட்டும் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தார்னா நோயாளிகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு எழுதுவார்.
என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டுபிடிச்சது 4 கேட்டகரி ஆஃப் பேஷண்ட். ரொம்ப ஈஸி டு ரிமெம்பர். பிரச்சனை இருக்குது, மருந்து சாப்பிட்ணும். பிரச்சனை இருக்குது, மருந்து சாப்பிட மாட்டோம். பிரச்சனையே இல்லை, மருந்து சாப்பிட்ணும். பிரச்சனையே இல்லை, மருந்து வேண்டாம். இந்த 4 கேட்டகரி தான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் இல்லைன்னா இன்றைக்கி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியே கிடையாது. பிரச்சனை இருக்குது, மருந்து சாப்பிட்றோம், ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், மருந்து சாப்பிட்றோன்னா அவங்களாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சமத்தான பேஷண்ட். நாங்கள் சமத்துன்னு பேர் கொடுத்துடலாம். ஓகே, இந்த பிரச்சனை இருக்குது, மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வாட்ஸ்அப் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலும் கூகுள் மெடிக்கல் காலேஜிலும் யூடியூப் மெடிக்கல் காலேஜிலும் பயின்று எங்களிடம் வருபவர்கள். எத்தனை வைவா சார் டெய்லி மெடிக்கல் காலேஜில் தான் அவ்வளோ வைவால் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி வந்தா தினம் தினம் எங்களுக்கு வைவா நடக்குது. அதிகமாக மாற்றுறது ஆயுர்வேத டாக்டர்ஸ் தான். எங்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேஷண்ட் வந்து கேட்பாங்க, டாக்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் டோன்ட் ப்ரிஸ்கிரைப் மீ எனி மெடிசன், ஐ டோன்ட் லைக் டு டேக் மெடிசன் அட் ஆல். ஓகே, என்ன வேணும் உங்களுக்கு? நான் வந்து என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அதை மட்டும் சொல்லுங்கள். சரி, ஓகே, படிச்செல்லாம் ஞாபகம் பண்ணி ஸ்டூடெண்ட் வைவால் சொல்கிற மாதிரி சொல்லி முடிச்ச உடனே, டாக்டர் நீங்கள் சுடு தண்ணி குடிக்க சொன்னீங்களா, அது எவ்வளோ சூடாக இருக்கணும்? மை காட். டாக்டர் நீங்கள் தயிர் வேண்டான்னு சொன்னீங்க, மோர் சாப்பிட சொன்னீங்க, அந்த மோர் புளிப்பாக இருக்கலாமா இல்லை புளிப்பு கம்மியாக இருக்கலாமா, எந்த புளிப்பு அளவில் இருக்கணும்? ஓ மை காட். கொஞ்சம் நாள் ஆக விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி, அன்றைக்கி நான் கிளாஸுக்கு போகலாங்க, இது எங்கள் சிலபஸில் இல்லைங்க, சொல்லலாமா அப்படிங்கிற லெவலுக்கு எங்களோட நிலைமை வந்துடுது. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படியும் ஒரு பதில் கொடுக்க முடியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இருக்கோம். வி ஆர் ப்ரிப்பேர்டு டு கிவ் ஆன்சர்ஸ் லைக் தட். இந்த மூணாவது ரகம் பார்த்திங்கன்னா பிரச்சனையே இருக்காது, ஆனால் மருந்து வேணும். சத்தியமாக நீங்கள் எல்லாம் ஒரு இங்கே இருக்கிற குரூப்பில் ஒரு 70% இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓயாமல் ஒரு லேடி என்கிட்ட தலைவலின்னு மருந்து வாங்கிட்டே இருக்கோம். 2 வருஷம் ட்ரீட் பண்ணேன். 2 வருஷமாக ட்ரீட் பண்ணி அதுக்கு சரியாகலை. நான் நினச்சேன், சரி நம்ம நல்ல டாக்டர் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன்னா அது எங்கிட்ட தான் வருவாங்க. அவங்க எதிர்ச்சியாக ஒரு நாள் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். நானே ரொம்ப தயங்கி ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸில் இருந்தேன். நம்மளோட தலைவலியை சரி பண்ண முடியலையேன்னு ரொம்ப தயங்கி கேட்டேன், மேம் ஹவ் இஸ் அ ஹெட் ஏக் நவ்? அந்த அம்மா சொன்ன பதில் இருக்கு பாருங்களேன், ஹீ இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி, ஐ எம் ஓகே. அந்த மாதிரி அது மருந்தாக சாப்பிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள்? ஸோ இந்த மாதிரி வம்பு பண்ணுறதுக்குனே சில பேஷண்ட் வராங்க. ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனால் பேஷண்ட் வில் ஸ்டார்ட் கம்மிங் டு யூ, தே வாண்ட் டு பே யூ ஃபீஸ். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு கதைக்காக நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை தான். ஒரு டாக்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வேலை தேடுறாரு, கிடைக்கல. சரின்னு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாரு. பயங்கர காம்படிஷன். இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவ். பேஷண்ட்டே வரல. ஒரு பிளான் பண்ணுறாரு, ஃபார் எனி சொல்யூஷன் ₹20, இஃப் தெர் இஸ் நோ சொல்யூஷன் ₹100 பேக் அப்படின்னு போடுறாரு. போனால் ₹20 நம்ம கொடுக்கணும். அவர் சரி பண்ணலன்னா ₹100 அவர் நமக்கு தருவார்ல. ஸோ இதை பிளான் பண்ணிவிட்டு ஒருத்தர் போகிறார் ஃபஸ்ட் டைம். போயிட்டு, டாக்டர் என்ன சொல்லுங்கள், ஐ லாஸ்ட் மை டேஸ்ட், கேன் யூ க்யூர் இட் அப்படின்னு கேட்குறாரு. ஐ கேன் க்யூர். ஸோ டாக்டர் கால்டு த கம்பவுண்டர் அண்ட் செட், டேக் பாட்டில் நம்பர் 22 அண்ட் புட் ஆன் ஹிஸ் டங் அப்படின்னு சொல்கிறாரு. நாக்கில் 2 சொட்டு வந்தோடனே, ஐயோ இது பெட்ரோல், இதை போய் கொடுக்குறீங்களே அப்படின்னு கத்துறாரு. ஸோ யூ காட் யுவர் டேஸ்ட் பேக், கிவ் மீ 20 அப்படின்னு வாங்கிக்கிறாரு. இந்த பேஷண்ட்டோட ஈகோ சாட்டிஸ்ஃபையே ஆகலை. எப்படியாவது மடக்கி இந்த டாக்டர்கிட்ட ₹100 திருப்பி வாங்கிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு செகண்ட் டைம் ஹி வெண்ட். டாக்டர், ஐ லாஸ்ட் மை மெமரி, கேன் யூ பிரிங் இட் பேக்? அஃப்கோர்ஸ் வி கேன் பிரிங் இட் பேக். He called his compounder and said, bring that bottle number 20. Then the patient reacted, no doctor, that is petrol. You got back your memory, give ₹20 அப்படின்னு வாங்கிட்டாரு. So the third time also the patient made an attempt. நேராக போயிட்டு, டாக்டர் ஐ லாஸ்ட் மை ஐசைட், ஐ எம் நாட் ஏபிள் டு சி அப்படின்னு சொல்கிறாரு. ஓ மை காட், திஸ் இஸ் த ஒன்லி கேஸ் வேர் வி கேனாட் கிவ் க்யூர். ஓகே, கம்பவுண்டர் ப்ளீஸ் கிவ் ₹100 டு ஹிம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. The compounder gave ₹20. The patient reacted, no, this is not 120 rupees. So this is how the patients will come to the doctor and like to test them. The fourth category is பிரச்சனையே இல்லை, மருந்து வேண்டாம், absence of disease. For absence of disease, we have a biggest business called master health checkup.
You don't have anything, no? You don't have anything? No problem. Do the entire master health checkup. 100 patients you send for master health checkup, you can find at least 5 diseases in him, and you can return back 500 diseases. 100 பேர் அனுப்புனா 500 வியாதிகள் நமக்கு திரும்ப வரும். So that is the biggest business we have. இந்த 4 கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் இல்லைன்னா ஹெல்த் கேர் பிஸ்னஸே கிடையாது. ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணிடுறோம். பண்ணிட்டும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நமக்கு எது பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா டிஜிட்டைசேஷன். பிளட் டெஸ்ட் எழுதுகிறோம், ஸ்கேன் எழுதுகிறோம், எம்ஆர்ஐ எல்லாமே பண்ணிடுறோம். ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம், பேஷண்ட்டோடைய சயின்ஸ் நாங்கள் பார்க்குறது தான் சயின்ஸ், நீங்கள் வந்து சொல்கிறது சிம்டம்ஸ், நாங்கள் எழுதுகிற பிளட் டெஸ்ட் ரிசல்ட், எக்ஸ்ரே ரிசல்ட், எம்ஆர்ஐ ரிசல்ட் எல்லாத்தையும் குலுக்கி ஒரு மொபைலில் போட்டு குலுக்குன்னா டிஜிட்டைசேஷன். அதுவே வந்து டயக்னோசிஸ் கொடுத்துரும், மெடிசன் கொடுத்துரும். இன் ஃபியூச்சர் தே சே தேர் வில் பி அ second opinion from AI. Otherwise, AI itself will treat the patients. That's the biggest threat to the healthcare industry. இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஏஐ வேணால் மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸை த்ரெட் பண்ணலாம். நாங்கள் ஏஐ கொடுப்போம். நாங்கள் ஆயுர்வேதிக் இன்டெலிஜென்ஸ், நாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். திருப்பதிக்கே லட்டு, திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்குற மாதிரி எங்களுடைய சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர் ஃபிலாசபி. எந்த ஏஐயாலையும் அது கற்றுக்கவே முடியாது. ஸோ வி வில் ஆல்சோ ரீப்ளேஸ் தட் ஏஐ வித் ஆயுர்வேதிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு டோட்டல் ஓவரால் அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 20 to 22% ஆஃப் த பேஷண்ட்ஸ் டை பிகாஸ் ஆஃப் சம் இன்ஃபெக்ஷன்ஸ். வி நோ கோவிட்ல ஒரு இன்ஃபெக்ஷன், பிகாஸ் ஆஃப் ட்ரோமா, பிகாஸ் ஆஃப் எனி அதர் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் கார்டியாக் அரெஸ்ட், இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி. 78% of the patients die because of non-communicable diseases. Diabetes, hypertension, cardiac things, this, that. 78% you have to focus. But according to me, the most important cause, the most important dreadful disease in this world is ADR, adverse drug reactions. This is what happening in modern medical science, my friends. ஆயுர்வேத மருந்து சாப்பிடாத, சித்தா மருந்து சாப்பிடாத, கிட்னி ஓடிப்பட, அதெல்லாம் இப்போல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் கொடுக்குற மருந்தில் தான் அவ்வளோ அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே எப்படி இருந்தாலும் ஒரு 50% ஸ்டாட்டின்ஸ் எடுப்பீங்க, மேடையில் இருக்கிறவங்க முதற்கொண்டு. ஸ்டாட்டின்ஸ் எடுக்கிற 10% டயபெட்டிக்காக டேர்ன் ஆகுறாங்க. இன் இந்தியா 11 million people take statins per year. 11 million persons take statins. கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட்றீங்களே அதுதான், ட்ரைக்ளிசரைட்ஸ் சாப்பிட்றீங்களா அதுதான். 1.1 million of the patients turn into diabetic. So proclaiming India is the diabetic capital in the world. இப்படித்தான் நம்ம ஒரு டிசீஸ்க்கு மருந்து கொடுத்து இன்னொரு டிசீஸ்க்கு மாறிக்கிட்டு இருக்கோம். இது யாருக்குமே தெரியாமல் ஆயுர்வேதா சித்தா மேலேயே ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் வாட் ஐ கால், ஈவன் திஸ் இஸ் நாட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், திஸ் இஸ் எவிடன்ஸ் மேனுஃபேக்சர்டு மெடிசன். எத்தனை நாளாக பீரியட்ஸ் பெயின்காக நம்ம மெஃப்தால்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்திருப்போம், இன்றைக்கி அது பேன் பண்ணியிருக்காங்க. எத்தனை குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கோல்டு வந்த உடனே சைனரஸ்ட் ட்ராப்ஸ் கொடுத்துருக்கோம், டுடே இட் இஸ் பேண்ட். ஐ ஆஸ்ட் அ பீடியாட்ரிஷியன் இன் எய்ம்ஸ், டாக்டர் இது ஏற்கனவே பேன் பண்ண மருந்து திரும்ப நியூஸ் வருது. இல்லை டாக்டர், அது வந்து முன்னாடி 6 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க, இப்போ 4 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பேன் பண்ணியிருக்காங்கன்னு பதில் சொல்கிறார். பேன் இஸ் அ பேன். ஒரு மெடிசன் உருவாகி வந்து காலகாலமாக நம்மளெல்லாம் சாப்பிட வச்சுட்டு கடைசியாக இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய துரோகமோ. அதுக்கு தான் now you can understand what now they are telling, even the modern medical science or Indian system of medicine. What they say, don't abuse your body. காலைல சீக்கிரம் எழுந்திரிங்க, வாக்கிங் போங்க, இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டாங்க. இப்போ மருந்து வேலை செய்யல, எவ்வளோ கண்டுபிடிப்புகள், எவ்வளோ மைல் ஸ்டோன்ஸ், அனஸ்தீஷியா, ஆன்டிபயோட்டிக், பேஸ் மேக்கர், எம்ஆர்ஐ எத்தனை வந்ததுக்கப்புறமும் நம்ம அதே இடத்துல தான் நிற்கிறோம் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு ஆயுர்வேத சித்தால என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இவங்க இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்காங்க. கோ ஃபார் வாக்கிங், கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம், இந்த பிரம்மாங்கிற வேர்டு இருக்கிறனால நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. வாக்கிங் போங்கன்னு நாங்கள் சொல்கிறோம்.
நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறை தான் ஆயுர்வேத சித்தாந்தங்கள். இதை ஃபாலோ பண்ணணும். டோன்ட் அப்யூஸ் யுவர் பாடின்னு இன்னைக்கு இங்கிலீஷ் டெர்மினாலஜியில் சொல்கிறாங்க. இந்த பாடின்னு வரும்போது நான் ஒரு 2 ஆர்கனை மட்டும் பற்றி பேசிட்டு சார் பக்கத்தில் வரதுக்குள்ளார முடிக்கணும்னு நினைக்கிறேன். 2 ஆர்கன், 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன் இந்த பாடி மட்டும் பேசுகிறேன். உங்கள் மனசுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? இல்லைன்னா ஒரு ஆஃப்டர் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2 நண்பர்கள் பேசிக்கிட்டாங்கன்னா என்ன பேசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டே உனக்கு சுகர் எவ்வளோ லெவல் இருக்குடா, எனக்கு 300 கிலோ இருக்குடா, இப்படி தான் பேசிப்பாங்க. இதில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டே எனக்கு 2 ஸ்டென்ட்டுடா, உனக்கு எனக்கு 3 மச்சி, இப்படி தான் பேசிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஆஞ்சியோபிளாஸ்டி நடக்குது. ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கன். கண்ணும் தான். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படின்னு தானே எழுதுறாங்க. எல்லாத்துக்குமே கிட்னி பற்றியோ காவியங்களில் காதல்களில் லிவர் பற்றியோ யாரும் சொல்கிறது இல்லை. அந்த 2 ஆர்கனை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஹார்ட் இஸ் அ வெரி அமேசிங் ஆர்கன், வெரி வெரி அமேசிங் ஆர்கன். 4th வீக்லேயே அது ஃபார்ம் ஆகிடும், பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். 4th வீக்னா 23rd டே ஆஃப் அவர் ஃபார்மேஷன் இன் த womb. அக்கார்டிங் டு மதர் இட் இஸ் 5th டே ஹார்ட் பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். It is such an amazing organ, no engine can replace. Aditya L1 or any cryogenic engine cannot replace it. Such amazing organ. 1 lakh times it beats every day. 15,000 liters it pumps every day. 1 lakh kilometer it travels. 1 lakh kilometer the blood travels from heart to the whole of the body. Such amazing heart. Eyes எடுத்துப்போம். Eyes. கலர் கேமராவா, பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவா? அப்போவே அது கலர், இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. வீடியோ கேமராவா, ஸ்டில் கேமராவா? வீடியோ கேமரா. எவ்வளோ பிக்சல்ஸ்? 600 பிக்சல்ஸ். நம்ம மொபைலில் கூட அது இல்லை. பர் செகண்ட் இட் கேன் ஐடென்டிஃபை 60 ஷேட்ஸ். 60 விதமான கலரில் வந்து ஒரு செகண்டில் அது கேப்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஆர்கனுமே ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸை நமக்கு கொடுக்குது. ஸோ டு நாட் அப்யூஸ் யுவர் பாடி. இந்த மெசேஜ் தானே திருமந்திரத்தில் சொன்னாங்க. உடலால் அழியில் உயிரார் அழிவார், திறம்பட மெய்ஞானம் சேராதார். உடல் வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. இதை கேட்குறதுக்கு இவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே நம்ம போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிஸ்னஸ் இன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி த்ரூ ஆயுர்வேதா சித்தான் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டேப் தி 78%. ஃபார்மா இண்டஸ்ட்ரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், பல்ல விளக்குறதுலேருந்து நைட்டு மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் வரைக்கும் ஆயுர்வேதா தான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து, போடுற துணியிலேருந்து, ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து, சோப்லேருந்து எல்லாமே ஆயுர்வேதா தான். யூ ஹாவ் டு மேக் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, யூ ஹாவ் டு டேப் த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, யூ ஹாவ் டு டேப் த ஃபார்மா இண்டஸ்ட்ரி, வெல்னஸ் சென்டர்ஸ், ஆயுர்வேதா ரிட்ரீட்ஸ், இதெல்லாம் பண்ணணும். குளோபலி வி ஆர் செகண்ட் இன் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். எப்படியோ டேப் பண்ணி WHO குளோபல் சென்டர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெடிசனை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டோம். எங்கே கொண்டு வந்துட்டோன்னு மட்டும் கேட்காதீங்க, கைத்தட்ட மாட்டீங்க. குஜராத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, நல்லா கைத்தட்டுங்க. இன் குஜராத் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன். WHO's குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன். எல்லா கண்ட்ரியில் என்ன நடந்தாலும் நம்ம கண்ட்ரிக்கு தான் வந்தாகணும். இது ஒன்று நடந்துகிட்ருக்கு. In 2047, when we celebrate 100th year of independence, India is expected to be the number 1 powerful country in the world, for which it should be number 1 in health care. We have to remove that we are the top, or we are a diabetic capital. Instead of diabetic capital, we have to move to the healthcare capital in the world. Thereby we will achieve number 1 place in the global scenario. With these few words, I wish you all the best and good luck and enjoy the conference. Thank you. தேங்க்யூ டாக்டர். உங்கள் பேச்சை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஆவல் தான் இருக்கிறது. ஆனால் காலம் அதை அனுமதிக்கவில்லை என்பதால் நாங்கள் உங்களை நிறுத்தச் சொல்ல வேண்டிய கட்டாயம். அடுத்ததாக டாக்டர் யஷ்வந்த் குமார் வெங்கட்ராமன் அவர்கள். English better, sir, for me. Good afternoon, ladies and gentlemen.
It's very difficult to capture all your attention after this fabulous speech by Dr. Vanitha-ji. You spoke so well, and it's very relevant to our day-to-day affairs, what's happening. But I will deviate a little bit from well-being to more of business and business opportunity, because this is an economic conference, so we speak a little more about that. So opportunities in healthcare, of course, as you know that Tamil Nadu or Chennai is known as the Makkah of healthcare. So one of the few facts that you may not know is the first hospital in India, the organized hospital in India was started in Chennai and in Fort St. George. In, let me get the date right, it is in 1664. So the first hospital in Chennai was in 1664, started by the East India Company in the Fort St. George in Chennai. And India's first medical college was started in Calcutta in 1935, and within a few months in Chennai in 1835. So it is more than 150 years that we have started medical education in Tamil Nadu. So these are some of the few reasons why medical education and healthcare is so widely relevant, widely seen in Chennai. Quality of healthcare is amazing in Tamil Nadu, in Chennai, because of some of these few reasons. So let me dwell into this, the topic of medical tourism. So medical tourism in India is a 50,000 crore business. In spite of all the restrictions foreigners have to come to India, it is not very easy for foreigners to come to India, especially for medical treatment. They need to support, they need to give so many supporting documents and so many protocols they have to follow to get the visa. So it's not that easy. But in spite of that, it's a 50,000 crore business, which is growing at about 19-20% every year. And slightly there is a downtrend after COVID-19, but it is still growing. In 23-24, it was still growing at the rate of 19-20%. And specifically coming to Chennai or Tamil Nadu, most of the business is in Chennai. Most of the corporate hospitals take the chunk of the business. And cardiac surgery, orthopedic surgeries, infertility, cosmetic surgeries, dental implants are the most important aspects of treatment that people come in for. About 150 patients come into Chennai airport every day for medical treatment. This is a big achievement of number, but still I feel it is still, there's a lot of scope, and it's still less because there are 1 million registered doctors in Tamil Nadu. 1 million registered doctors in Tamil Nadu. In the country I represent, I am also the Honorary Consul of El Salvador, but today I am speaking as a doctor in Chennai, practicing doctor in Chennai. So in the country I represent, the entire population of doctors is approximately 6,000. And Tamil Nadu, for a 7 crore population, has 1 million doctors. So this is a huge number of registered doctors, for which I feel 150 patients coming in for medical tourism is a very small number. So this can definitely grow. And some of the reasons why there is still a dip in the number and how it can increase is by using standardizations. A lot of standardization, NABH of course is very prevalent, but there are other standardizations which only 1 or 2 hospitals in Tamil Nadu follow. For example, Apollo has a JCI recognition, but not all other hospitals are aware of it. So when an insurance company from outside of India has to recognize the treatment done in India, they need certain recognitions more than NABH, more than ISO. So these are some things which need to be incorporated into the statutory of the hospitals. This is very, very important. And there are a lot of patients, out of this 150 patients landing in the airport every day, at least 50 of them or 50, 60 of them go to smaller clinics. They don't go to corporate hospitals. So this statutory requirement has to be extended even to the smaller clinics. Can be cosmetic clinics, dental clinic, eye clinic, ophthalmic clinics.
So it's a very, very, very booming and a respectable business. And I really think the government has to do a little more to facilitate such patients. For example, I would request Mr. Sampath, who is a very prominent leader in this, to request the government to have a stall in the airport, a small little kiosk for patients who are coming from outside of India. When they come in, of course there are hospital representatives to take care, but from the government side, from the Secretary of Health or the government of Tamil Nadu, if there is a kiosk which can be useful, we give useful information to the patients when they arrive. This will be very useful. So this can be one of the proposals that the Tamil Economic Conference can give to the government of Tamil Nadu. Yeah? And also with regard to insurance, like I said, insurance is not, foreign insurance companies do not pay for treatment done in India. This is a very sad thing. So if this is taken care, then the business will multiply at least threefold, a minimum threefold. Most of the patients coming into India for medical treatment are either self-sponsoring or the sponsored by the government of that particular country. For example, if there is a Omani coming to India, the Omani government sponsors the treatment. And this is not going to go too long. This is all insurance based now, and the insurance companies have to definitely link with a foreign company and provide the services what we require for foreign patients. So with this, I think my view on medical tourism, I will conclude my discussion, but I'm open to taking any questions, or I think the panelists will also take some questions at the end. Thank you. Thank you, Doctor. சுருக்கமாகவும் இனிமையாகவும் அருமையாகவும் அமைந்த அவருடைய உரைக்கு நன்றி. இப்பொழுது டாக்டர் ஏபி பூர்ணிமா, மெம்பர் ஹெல்த் கமிட்டி, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். So a very good afternoon to all the healthy people here. So I don't think if you're not healthy, you wouldn't be sitting here. So one motto, I am healthy, wealthy and wise. When you wake up, will make a lot of change. So I request all the dignitaries and healthy folks here to practice this every day. Just the moment you get up, just one thought for a second, I am healthy, wealthy and wise today, will bring a lot of sunshine to you, to your family and to others. So I'm Dr. Purnima, Ward Councillor of Greater Chennai Corporation, representing the DMK party. So today I'm here to talk about medical tourism. The fact that I'm going to stress upon this topic is that I've seen healthcare in different countries. So I've studied abroad, and I've also done my post-graduation here in Chennai. So I think I'm quite, been in both the shoes, so I know how much proud as a Chennaiite and related to the Chennai Corporation that healthcare is in our country, especially in Chennai. So as my co-speakers just told us that, Chennai is called the Mecca of healthcare. It is very true. And I think as Chennaiites, we all should be proud for catering about 14 lakhs people of different ailments, be it, people coming here for bypass. For a fact that in US, if you see, coronary bypass surgery would cost about, anybody who's here from abroad can, make a guess. It costs about $1 lakh. But here it's feasible, just $1,000. Waiting times, appointment from a doctor is as simple as it is. But in abroad, you have to keep waiting for about 2 months, 3 months. Even appointments can last up to 6 months. But all that comes as a nutshell and, like a boon here. So that is why it attracts a lot of patients. And one more point that I would like to add is that, see, language. Now you are able to hear and understand me because of the language. Many countries around us have language barrier. So our country, if you take, everybody is well versed in English, that everybody would accept. So doctors and nurses, everybody here are well versed in English, and the fluency is better. So you can get patients, and of course we are catering to patients from Southeast Asia also, from Afghanistan, Pakistan, even Myanmar patients are also coming here. So I think language here plus education. If you see, can you guess how many medical colleges are there in Tamil Nadu?
about 69, which is one of the highest in the country. So I think every district here in Tamil Nadu has a medical college. So Chennai, being the top, has a revolutionary medicine and equipments brought from around the world. So all this makes it a booming place for medical tourism in India. And if you would have seen with the recently held the Tamil Nadu investors meet, about 6.7 lakh crores investment was brought into Chennai. So I think, not only in Chennai, in Tamil Nadu as a whole. So I think medical tourism will also play an important role in this. And representatives from other countries also would, play a role in this. So I request all other people who have come from different parts of the world to spread the news that, Chennai has got one of the best medical infrastructure and facilities, so that this will also play an important role in reaching our 1 trillion economy as our dream, a vision and mission of our Honorable CM. So I would like to, post-lunch session, plus we are running a little late for the next session. So I would like to conclude my speech. Before that, I would like to express my sincere thanks to the founder chairman of our 10th World Economic Conference, Dr. V.R. Sampath sir, for giving me this opportunity to talk. And this is the second time that I'm talking with and sharing the stage with the other speaker, Vanitha madam as well. And of course, I'm a fan, though we differ, you are, we both are like enemies in practicing, but your speech was very good. So thank you all. And I extend my advance Pongal wishes as well. So may the sun shine and radiate happiness in your lives, and advance Pongal wishes. Thank you all. அலோபதி மருத்துவ முறையும் இந்திய மரபுவழி மருத்துவ முறையும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. ஒவ்வொருவரும் தனித்தனி வழிமுறையை பின்பற்றுகின்றன. இதில் எந்த வழிமுறை உயர்ந்தது, எந்த வழிமுறை சிறந்தது என்பதை மக்களும் அதில் அந்த மருத்துவத்துக்கு செல்கிறவர்களும் முடிவு செய்து கொள்வார்கள். எனவே இது ஆய்வுக்குரிய விஷயத்தை இங்கே இவர்கள் நம்முடைய இருவரும் பேசிய உரை நம்முடைய சிந்தனையை தூண்டிவிட்டிருக்கிறது. நாம் அது குறித்து சிந்திப்போம். இந்த அமர்வின் நிறைவாக டாக்டர் கவியரசு பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார் 10 நிமிடங்களுக்குள். Good evening, everyone. We are a scientific research foundation based out of Vellore. We foresee the challenges faced by the humanity in the health sector down the line of 50 years. And we work on those areas, perform a dedicated research, and trying to find solutions to those problems. So when it comes to the economy, since it's an economic forum, I'll like to share some of the data which we have and the research areas where we perform research. You can put a slide. So we are into nanomedicines and quantum medicines. Next slide. So, these are some of the evidences performed by the American and scientists. There is a book called Alchemical Body in Siddha Tradition by Medieval in India. A professor from US came and settled in India for 16 years and performed research on anti-aging. And he traveled all over the India. When we say this in traditional language called Kaya Kalpam, it doesn't sounds good. Let us go a little more deep into it from the scientific perspective. Next slide. The other book is a book written by Chinese medical literature. The second medical literature is the medical literature which is written in 300 years BC, 300 by Chinese philosopher and medicine man, and he referred around 3000 years old of medical literature to write that book in AD 320. So this book deals about anti-aging. So these two books
made us interest to understand what exactly is aging and the aging related issues. And when we start digging into the Siddha scientific literature, because whenever there is a challenge posed by the humanity, there is nothing wrong as the language is old. The Tamil language is the most ancient language. There is a science in Tamil which is equally old and equally significant. I will just touch one small aspect of it. When we come across this COVID challenge, when the entire world is shut down, what we did is we took 200 medical literature available in Siddha medicine, and we went to asylum in a temple. We used 25 college students and we did a literature survey. We found 600 compounds for fever. Please believe me, when it comes to a molecule, there is nothing called Siddha molecule, Ayurvedic molecule, allopathic molecule. Molecule is a molecule. So I request the scientific community to look at as a scientific aspect of any system. So out of 600 formulations, we carefully chosen 5 formulations. Out of 5 formulations, we produced 5 formulations and we tried first formulation, it worked. Within 48 hours, we managed to recover the patients those who don't have smell and taste. We recovered more than 3,500 patients informally. Our drugs went all the way to Burma. And as the Chinese explode their traditional medicine and blend the traditional knowledge with the current science and exploring the world, we are not doing it. So we should come out of all these small gaps and difference, and we should join hands. We bring our values to the table towards the prosperity of the country. Then only the country will progress. So that is the motivation of our foundation. You know that there is something called nanomedicine. Last year, around at least 50,000 papers got published in allopathic, in nanomedicine. Please believe. So out of this, in this current science, which believed as a current science, the Tamil Siddha community, they had more than 1,010 nanosulfides in their library, and 705 nano-oxides, and 307 nanoliposomes, which probably down the line of 10 to 15 years or 20 years, these compounds will come to allopathic doctors' table from Germany, Switzerland, US, Japan, and we will start prescribing. We cannot leave this like this. This is our knowledge. This is our ancestors' knowledge. We should understand and we should bridge the gaps so that it benefits the entire mankind. Next slide. This is Marco Polo. When it comes to anti-aging topic, Marco Polo, when he landed in India in 12th century, he landed in Western Ghats in today's called Konkan Belt. He found a group of villagers, those age group is between 200 plus years, 150 to 200 years. Till today, from 12th century, almost 800 years has gone. Till today, we don't have a compound, which we cannot find anybody, those who live between 150 to 200 years in today's world. So it's a science we had and which we lost. That is what becomes the first evidence for the American researcher to come to India and perform an exploratory research for 16 years. Generally, a research grant will be for 2 years, 3 years, 5 years, not for 16 years. Okay, and Chicago University professor. Next slide. This is in the 16th century. Again, a French scientist who has seen that a compound made out of mercury, gold, and sulfur, which taken 2 grains every day, help the body to live a healthy and long life. Second slide. Next. See, this is Aurangzeb. Aurangzeb has written a firman to a Sikh Gurudwara. So generally, Aurangzeb is known for his atrocities against the Sikh community. Why a Muslim king write a letter to a Sikh Gurudwara requesting for a purified mercury, and he offered some gold and money in return. Next slide. So this is Vallalar. I mean, this is an amazing physics which is beyond the current understanding of the science. So the way in which he lived, it doubts whether the human body can be converted into a quantum body, black hole, and a light body. At various point of time in his life, he exhibited various different physical phenomena. This will take a couple of hours to discuss. I'm going to the next slide.
Now I am coming to the world scenario. So far I have been talking about the history and the Indians' contribution in anti-aging. Today these are the companies founded across the world, those who are researching in anti-aging products, spending billions of dollars. Next slide. So why I am putting this slide in this forum is, when we say that something is not science and something which we are not interested in looking at, not even interested in considering it, the same subject has been explored by various agencies across the world, and they are pumping billions of dollars and performing research in our science. So we must understand that the values which, probably how many tens of thousand years civilization is Tamils, we don't know. It's still giving lot of puzzles and surprises. We must know that what our ancestors left for us. And it is our duty to respect it and understand it and perform an exploratory research which will give a probable care or cure for the diseases or the health issues which is declared as incurable. Next slide. So this is quantum dots. This year, 3 chemists got Nobel Prize for quantum dots. You please believe me, there are dedicated books for quantum dots in Siddha medicine. I can refer 2 books full of maybe 200 plus quantum formulations. We have synthesized one formulation. A quantum dot is a particle which is between 1 nanometers to 10 nanometers. So we have synthesized one compound which is with us and which has amazing biological properties. Next slide. So this is the quantum dot. You can see the bottom slide. The top one is the gold particles of micron size, and the bottom one is the quantum dots. You can see the dot size. He is my colleague, Dr. Dinesh Kumar. Next slide. These are the 3 scientists who got the quantum dots. See, we were working with European Commission. European Commission's Director of Research and Innovation came to know about our research in nanoscience. He came all the way. 1 year Europe has spent time with us to understand what we are doing. And when someone got this Nobel Prize, I called the European Union Head of Research and Innovation and asked them, why we are not in this? See, even though we are discoverers, we discovered this much before these 3 scientists. We have been using quantum dots for the past 7 years, legally, prescribing to the patients. They said, someone has to nominate you. So it is very, very essential for the government of India to look at what people are doing in our own country. And every individual, every citizen has to be properly documented from their scientific contribution. And this database will be very, very useful for the country's prosperity and the dream of the Prime Minister. Next slide. So this is the economy. Since this is an economical forum, we prepared these slides for you. It is around $16 trillion is the mental health and related loss. One of the core subject of our research is mental health. And $13 trillion is an anti-aging market. And it is around 880 billion is the sleep disorder market. So how many of you don't sleep well? Can you raise your hands? We have a solution. We can help you to sleep so beautifully. So it took 25 years. 2 things, 2 contributions, we did it. We work in all the 3 areas. When it comes to mental health, we work on autism, hyperactive disorder, cerebral palsy, and intellectual delay. For autism, we did a global clinical trial and as per the guidelines of ICMR. And for sleep disorder and anti-aging, we have developed very good products, and it's in our pipeline. Next. See, this is the number. See, it's 10.4 crore people. Okay, they are suffering because of sleep disorder, sleep apnea in our country, and 93% sleep deprived. See, nowadays what happened? We are seeing too much of gadgets, and the way in which we process our images, it's not like the olden times, where 100 years before, the moving images will be very less. Maybe a goat can run, birds can fly, the trees can dance. So this is the changes in the images. It's not like that today. So our pineal gland get disturbed very badly because of the high resolution images, processing continuously, and we have developed a solution for it. Next. This is the facts and figures. We don't have very precise numbers for India, but for Europe,
They spend around 600 billion euros every year for mental expenditure and around 260 billion towards autism. Next slide. So this is for India. It's around, economic loss is around 380 billion US dollars. You please compare this with our economy. This is the economic loss associated with mental health as per the Lancet report for India. Next. So these are some of the neurodevelopmental disorders we handle in our clinic in Chennai. We have a factory which produces nanomedicines in Pondicherry, and we are now started as a Siddha medicine and now slowly working with the scientific community, and we do all the scientific analysis as per the international standards, both physical, chemical and analytical, and we do proper cell line studies, animal studies and human trials. So we do exactly what the scientific community does so that it can reach the entire mankind. Next slide. See, this is some of the equipments which we use in our laboratory to synthesize nanomaterials and their equivalents in the modern labs. Next slide. So starting from a distillation apparatus, everything there was a traditional way of doing, and there is an equivalent in today's science. Only thing we use silica, kalimanna use pannirno. Nowadays we use the glasswares. Next slide. These are the analytical facilities we use to synthesize and characterize our nanomaterials. Next slide. So at this moment, I would like to thank Government of India for their foreseen insight to develop and set up nano facility laboratories. Across our country, they have spent huge money. In Chennai itself, Satyabama University, Wales University, IIT, and SRM University, all these universities has dedicated nano research centers. So they have spent starting from 30-40 crores to 300 crores, 500 crores. Government of India spent across the country for this nano mission. This infrastructure helped us to develop these nano products. So I'll be really appreciate the initiative of Government of India. Next slide. So these are the social impacts which we create. These are our partners. Weavers and people, even the lady who makes the variety in solvanga kalimanna vechi tattuvaanga. So okay, so even those they contribute, they develop fuels for us. And next slide. Yeah, this some of the society and women empowerment groups. These people, they help us to collect enzymes from the forest and and do various kind of cleaning and pre-process. Next slide. Yeah, these are the community NGOs. One NGO is 5,000 acres organically canned. They are cultivating around 100 herbs and 400 essential herbs. Around 5,000 pharma families we brought under one umbrella. And another NGO is around 200 plus farmers, around 3 lakh smallhold farmers. So these are the farmer network where we bring the economy to the society. Thank you. Thank you, Dr. Kaviyarasu Balakrishnan. இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. டாக்டர் வனிதா ஆர் முரளிகுமார் அவர்களுக்கு, ஃபார்மர் அம்பாசிடர், இந்தியன் அம்பாசிடர் கயானா, மகாலிங்கம் டாக்டர் யஷ்வந்த் குமார் வெங்கட்ராமன், டாக்டர் ஏபி பூர்ணிமா, டாக்டர் கவியரசு பாலகிருஷ்ணன்.
இந்த அமர்வில் தலைமை தாங்கியவர்களுக்கும் அந்த அமர்வில் உரையாற்றிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக அமர்வு 10 மிக அருமையான ஒரு தலைப்பு, தமிழ் மொழியை வணிக மொழியாக்கவும் அந்த மொழியின் வழியாக வணிகம் செய்வதற்கும் தமிழ் மொழியின் மூலமாக வணிக அறத்தை எப்படி செய்யலாம், தமிழ் மொழியை அமெரிக்க ஐக்கிய சபையினுடைய மொழியாக எப்படி ஆக்கலாம் என்பது குறித்த ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் த்ரூ தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் அஸ் யூஎன் லாங்குவேஜ். இந்த அமர்வின் தலைவர் டாக்டர் ஔவை அருள் நடராஜன் அவர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் மேலாள் செயலாளர் டாக்டர் பி சிவகாமி ஐஏஎஸ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் விஜய் ஜானகிராமன், சேர்மன் ஆர்வர்ட் தமிழ் சேர் இன் USA, டாக்டர் ஏ முகமது ஜியாவுதீன், ஃபுல் டைம் மெம்பர் ஸ்டேட் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன், டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியன், டைரக்டர் தமிழ் ஸ்கூல் ஆஃப் தமிழ் அண்ட் கல்ச்சர் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, டாக்டர் கலைமதி, கன்வீனர் தமிழ் சேர் இனிஷியேட்டிவ் ஃப்ளோரிடா, மிஸ்டர் எம் பார்த்தசாரதி, சீஃப் தமிழ் வலைத்தமிழ் சென்னை. எனவே இந்த அமர்வில் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு நம்முடைய தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் ஔவை அருள் நடராஜன் அவர்கள் தலைமை உரை ஆற்றுமாறு தலைமை உரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாங்க சார். வெல்கம் வெல்கம் ஆனரபிள் மினிஸ்டர், உட்காருங்க. வணக்கம். நம்முடைய இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் மாண்புமிகு திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று மனமோ வந்து இந்த அவையில் வரவேற்கின்றேன். இப்பொழுது அதாவது 50 நிமிடம் காலதாமதமாக இந்த அமர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே முதல்ல என்னுடைய இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேலே அவையில் உட்கார்ந்து அவருக்கும் அனைவருக்கும் உங்கள் பேச்சுக்களை கூடுமான வரையிலும் என்ன கருத்துக்களை சொல்லணும்னா சொல்லி சுருக்க பாருங்கள். ஏன்னா இன்னொரு 2 செஷன் இருக்குது, அதுக்கு பிறகு விருது வழங்கும் விழா இருக்குது, நிறைவு விழா இருக்குது என்பதை தெரிவித்து இதை பற்றி ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது தமிழுக்கு இங்கே என்ன வேலை என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அதாவது எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் conducted by all various organizations all over the world. The conference mainly to make how to make money, how to be develop themselves. That is the main motive of this conference. Same thing our conference also. But we have a basic duty to bring our Tamil language as a business communication language. Then only அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருப்பத்தூரில் உத்தரப்பிரதேசத்துக்கு வெள்ளம் வைப்பான். அவன் உருதில் பேசுவான். நான் கேட்பேன், உனக்கு உருது தெரியுமா? தெரியவே தெரியாது சார். எப்படி பேசுகிறேன்? பேசி பேசி பழகிட்டேன் சார். அவங்ககிட்ட உருதுநல் பேசினா தான் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லுவான். நம்ம ஊரில் பல பேர் ஹிந்தி பேசுவாங்க, இந்தியை பற்றி தெரியாது, ஹிந்தியில் பேசுவாங்க. என்ன ஹிந்தியில் பேசுகிறேன்னு கேட்டால் அது பேசினா தான் சார் பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தமிழ் மொழியை வணிக மொழியாக மாற்றுகிற அளவுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். கம்ப்யூட்டரில் எப்படி கொண்டு போகிறது, இமெயில் எப்படி அனுப்புறது தமிழில். அவரை இந்த நம்ம செய்கிற வேலையை வெளிநாட்டுக்காரன் மற்றவனும் செய்யணும்னு நினச்சோன்னா, ஐயோ அவங்ககிட்ட தமிழில் பேசினா தான் காரியம் நடக்கணும், அவனே தமிழில் பேச கற்றுக்கணும். அந்த அளவுக்கு நாம் வணிகத்திலும் புகழ் பெற வேண்டும், செல்வாக்கு பெற வேண்டும். நாம் செய்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லேயும் புகழ் பெற வேண்டும். அப்போ தான் நம்ம மொழியை அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் நம்ம மொழியை கொண்டு போகணுன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் மொழியாக, பிஸ்னஸ் மொழியாக எப்படி கொண்டு, அதுதான் இங்கே எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்ருக்கோம். ரெண்டாவது தமிழ் ரொம்ப எத்திக்ஸ், எல்லாத்துலேயும் எத்திக்ஸ் பார்க்குற ஒரு மொழி. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்ன இருக்குது,
அதை பற்றி சும்மா ஒரு வரி 2 வரி சொன்ன போதும். ஏன்னா நிறைய இருக்குது, திருக்குறள் இருக்குது, திருவாசகம் இருக்குது, தேவாரம் இருக்குது, எல்லாத்துலேயும் எத்திக்ஸ் தான் இருக்குது. அது எல்லாமே வந்து வணிகத்துக்கு பயன்படக்கூடியதான். 3வது முக்கியமானது இந்த மாநாட்டில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பது என்னவென்றால், அதாவது தமிழை ஐக்கிய நாடுகள் மொழியாக கொண்டு வருவது எப்படி, அதற்கான முயற்சியை எப்படி செய்வது, அதற்கான முயற்சி செய்வதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த மாநாட்டினுடைய இந்த தலைப்பு. எப்படின்னா, ஐக்கிய நாடுகளில் இப்போ வந்து ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன், அரபிக், சீன மொழி என்று ஸ்பானிஷ் 5 மொழிகள் வந்து ஐக்கிய நாடுகள் மொழியாக இருக்கின்றன. ஒரு ஐக்கிய நாடுகள் மொழியாக ஒரு மொழி வர வேண்டுமானால் குறைந்தது ஒரு 5 நாடுகளிலாவது அது ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இப்போ தமிழை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்கிறது, இலங்கையில் ஆட்சி மொழியாக இருக்கிறது, மலேசியாவில் ஆட்சி மொழியாக இருக்கிறது, சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்கிறது, மொரீஷியஸில் ஆட்சி மொழியாக இருக்கிறது, ரியூனியனில் ஆட்சி மொழியாக இருக்கிறது, தென்னாப்பிரிக்காவில் பயன்பாட்டு மொழியாக இருக்கிறது, கயானாவில் பயன்பாட்டு மொழியாக இருக்கிறது, அது ஒர்க்கிங் லாங்குவேஜாக இருக்கிறது. ஆகவே நமக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நம்ம வந்து ஐக்கிய நாடுகள் மொழியாக கொண்டு போயிடலாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான அதிகாரம் நம்மிடம் இல்லை. இந்திய அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். அப்போ தான் நம்ம இலங்கை அமைச்சருக்கு அவர்கிட்ட சொல்லி இலங்கையில் நீங்கள் ஒரு மகஜர் கொடுங்க யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி சிங்கப்பூரில் சொல்லலாம். முதல்ல நம்ம ஊரில் நாம் கொண்டு போகணுன்னா அதற்கான கருத்தொற்றுமையும் அதனுடைய அவசியத்தையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கான வாய்ப்பாக முதல்ல இதை கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக தனி மாநாடுகள் எல்லாம் வருங்காலத்தில் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்து, இங்கே வந்திருக்கிற அனைத்து பேச்சாளர்களும் தலை சிறந்த பேச்சாளர்கள். இதற்கு தலைமை தாங்கி இருக்கிறவர் டாக்டர் அவ்வை நடராஜனுடைய அன்பு மகன் அருள் வந்து இன்றைக்கு அப்பாவை போலவே புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஒரு தமிழ் வளர்ச்சித்துறையுடைய இயக்குநராக இருக்கிறார். அதே போல் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க அப்பா அந்த காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர். அவங்க ஒரு புரட்சிகரமான பெண்மணி. அதாவது தன்னுடைய வேலையே ஐஏஎஸ் வாதிலே யாரும் வேணும்னு காத்திருப்பாங்க, அதையே உதறி தள்ளிவிட்டு சமூக பணிக்கு வந்த பெண்மணி. அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க, இது அமெரிக்காவில் போய் ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்பை போயிட்டு இதில் ஹார்வர்டில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த பெண்மணி. அவங்க கேட்ட எந்த செஷனில் தமிழ் இந்த செஷனில் பேசணுன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே போல் எடுத்துக்கிட்டிங்களா, நம்ம நீதிபதி முகமது ஜெயனவுதீன் இருக்கார். அவர் வந்து தமிழ் ஆர்வலர். அவர் இருக்கிற போஸ்ட்டே இப்போ என்னன்னாக்க அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ் என்று ஒரு புதிய துறையை 5-6 வருஷத்துக்கு முந்தைய தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவது எப்படி என்கிற துறை தான் அந்த துறை. அதே போல் எடுத்துக்கொண்டால் பார்த்தசாரதி அமெரிக்காவில் ரொம்ப நாள் இருந்துட்டு திரும்ப இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டார். அவர் வந்து கம்யூனிகேஷன் மூலமாக, அதாவது ஆன்லைன் எஜுகேஷன் இப்படியெல்லாம் எப்படி தமிழை கொண்டு வரது முயற்சி செய்திருக்காரு. அந்த பக்கம் பாலசுப்ரமணியம் அந்த தமிழ் துறைக்கே தலைவர், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தமிழ் துறை தலைவராக இருக்கார். அவரும் பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கார். அமெரிக்காவில் ஃப்ளாரிடா மாநிலத்தில் ஃப்ளாரிடா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் டாக்டர் கலைமதி. அவங்க அப்பா வந்து கவி குயில் கலியே பெருமாள்னா அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும் மலேசியாவில். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, இவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான். இவங்களும் அவங்க அப்பா மாதிரி இவங்களும் ரொம்ப என்னை வந்து ஃப்ளாரிடாக்கு அழைச்சிட்டு போய் அந்த யூனிவர்சிட்டியிலலாம் மீட்டிங்கில் பேச வச்சு அங்கே செய்கிற படியெல்லாம் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க டிக்கெட் வாங்கி கொடுக்கல, நான் வரமாட்டேன்னு டிக்கெட் கொடுத்து தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதனால் அவங்களுக்கு டபுள் தேங்க்ஸு. அவங்க வந்து ஃப்ளாரிடா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் தமிழ் இருக்கையை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அங்கே இல்லைனாலும் கூட ஃப்ளாரிடாக்குள்ளே ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை அவங்களால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை பற்றி பேசுவாங்க. அந்த கடைசியில் உட்காந்துருக்கிறவர் யாருன்னா பெரிய மெடிக்கல் டாக்டர் விஜய் ஜானகிராமன். அவர் வந்து நம்ம 2018 சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற 4வது உலகத்தமிழர் பொருளாதார மாநாட்டில் அவருக்கு உலகத்தமிழர் மாமணி என்கிற விருதை நாங்கள் அளித்து அவரை சிறப்பு செய்தோம். அவர் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலகத்தில் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு கனவு. நாம் என்றைக்காவது ஹார்வர்ட் போக மாட்டோமா? அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நம்ம தமிழை கொண்டு போனால் எப்படி இருக்குன்னு அவர் கற்பனை பண்ணி பார்த்து அது நிஜமாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. ஏன்னா அதுக்கு 40 கோடி ரூபாய் வேணும்னா என்ன பண்ணார் அவர்? சும்மா போய் எல்லாருக்கிட்டையும் காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் முதல்ல 5 கோடி நன்கொடை போட்டார். சரி, தான் போட்டால் தானே மொத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவரோட நண்பர் ஒரு 5 கோடி போட்டார். இவங்க 10 கோடி ரூபாய் இவங்க 2 பேரும் முதலீடு செஞ்சு மற்றவங்ககிட்ட எல்லாம் அவர் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 10 கோடி கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி
40 கோடி ரூபாயை கொண்டு போய் ஹார்வர்டில் கட்டி அவங்ககிட்ட ரெசிப்டை கையில் வாங்கி அதுக்கு பிறகு அங்கே துறையை தொடங்கியிருக்கிறார்கள். அது மெல்ல மெல்ல வளரும். ஏன்னா அவங்க வெள்ளைக்காரர்கள் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் பீப்புள். அவங்ககிட்ட வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அங்கே முள்ள வேலை வாங்கிட்டு இருக்காரு. அவர் இங்கே வந்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் இந்த அமர்வை மிக சிறப்பாக எடுத்து செல்வார்கள், சுருக்கமாக எடுத்து செல்வார்கள், நேரத்தை கடைபிடிப்பார்கள் என்று சொல்லி இது அனைவரையும் வருக வருக என்று மனமுவந்து வரவேற்கின்றேன். மாண்புமிகு இலங்கை அமைச்சர் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற பொருளாதார வல்லுநர்களே, தமிழறிஞர்களே, எந்தையாரனுடைய மிக இனிய நண்பர் டாக்டர் விஆர் சம்பத் அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி கடந்த 10 தடவையாக இந்த மாபெரும் பொருளாதார மாநாட்டினை தனி ஒருவராக நடத்தி பெரும்புகழ் படைத்தவர் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். தொடங்கும் பொழுதே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடிய செல்வத்தை எல்லாம் வளர்ச்சி பணியில் போடு என்று சொல்லிதான் தாரக மந்திரமாக இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பொருளாதார நண்பர்களையும் எப்படியெல்லாம் அவர்கள் தமிழகத்திற்கு அவர்களுடைய அருஞ்செல்வங்களையும் அருங்கருத்துக்களையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மிக கீர்த்தி வாய்ந்த இந்த மாநாட்டுக்கு என்னை அழைத்ததற்கு முதற்கண் அவருக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, அவர் சொன்னது போலதான் ஒரு காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கணினியில் நாம் எழுதுவதையோ தட்டச்சு செய்வதையோ யாருக்கு யார் என்று புரியாது விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்த தருணத்தில் எனக்கு இந்த தகவல் வந்தது. இதை எப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் மருண்டு கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசு மருதம் ஒருங்குகுறி என்று ஒரு அற்புதமான ஒரு மென்பொருளினை உருவாக்கி அனைவரும் உலகெங்கும் கட்செவி ஆகட்டும் மின்னஞ்சல் ஆகட்டும் எந்த கருத்தினையும் யாரும் தெரிந்து கொண்டு படிப்பதற்கும் உடனுக்கு உடன் பகிர்ந்து கொள்வதற்கும் இன்றைக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சியை நாம் அடைந்திருக்கின்றோம். தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித் துறையின் வாயிலாக அயலகத் தமிழர்களுக்காக குறிப்பாக உலகத்தமிழ்ச் சங்கம் என்று ஒரு மாபெரும் சங்கத்தினை மதுரையிலே நாங்கள் நிறுவியிருக்கின்றோம். அந்த சங்கத்தின் வாயிலாக இலக்கணம், இலக்கியம், மொழியியல் என்ற 3 வகைப்பாடுகளில் தொடர்ந்து 3 அறிஞர்களுக்கு உலகத் தமிழர்கள் என்று அவர்களுக்கு விருதுகளை வழங்கி கொண்டு வருகின்றோம். தமிழ்நாட்டில் 33 சிறந்த வகைப்பாட்டில் நூல்களை தெரிவு செய்து அவர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு 30,000 ரூபாய் காசோலையும் பதிப்பாளர்களுக்கு 10,000 ரூபாய் காசோலையும் வழங்குவதில் உலகத் தமிழர்கள் எங்கெந்த அந்தந்த நாடுகளில் அவர்கள் படைத்த படைப்புகளுக்கென்று ஒரு வகைப்பாடினை அமைத்து உலகத் தமிழர்களுடைய நூல்களையும் நாங்கள் வரவேற்று கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு அமெரிக்க நாட்டில் டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவருடைய அருமுயற்சியில் உருவாக்கம் செய்யப்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சங்கத்தமிழ் இருக்கை என்பதற்காக 10 கோடி ரூபாய் தொகையும், கனடாவில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் 1 கோடி ரூபாயும், நம்முடைய மொரீஷியஸ் நாட்டில் பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் ஒரு இருக்கை 1 கோடி ரூபாயும் என்று தாராளமாக ஏராளமாக வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமின்றி ஜெர்மனியில் கொலோன் பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் பேராசிரியர் அமர்த்தப்பட்டிருந்தார். அவருக்கு வருவாய் இந்த தருணத்தில் கொடுக்க இயலாது என்று கொலோன் பல்கலைக்கழகம் முடிவெடுத்த போது 1.25 கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தமிழ் வளர்ச்சித்துறை கொலோன் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கியது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். அது மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் பிரான்ஸ், மியூனிக், ஜெர்மனியில் எல்லாம் அங்கிருக்கின்ற தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு நூலகம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது நூலகத்திற்குரிய நூல்கள் மட்டுமின்றி அவர்களுக்கு அறைகலன்கள் என்று ஒரு நூலகத்தையே அமைத்து தருகின்ற அளவிற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கி பெருமிதம் கொண்டுள்ளது. நண்பர்களே, இன்றைய தொழில்நுட்ப வேகத்திற்கும்
பொருளாதாரத்திற்கு ஈடு இணையற்றதாக இன்றைய தமிழ்மொழி மிக சிறந்த நிலையில் இருக்கிறது. அதுவும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மிகப்பெரிய அருமையான முயற்சியினால் தமிழ் செம்மொழி என்ற தகுதியை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து இலக்கியங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதோடு உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் நம்முடைய பன்னாட்டு வர்த்தக மையத்தில் பன்னாட்டு ஒரு மாபெரும் அளவில் உலகத்தில் இருக்கின்ற நூல் பதிப்பாளர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு மொழியாக்கம் செய்து வருகின்றோம். ஏன் நம்முடைய நண்பர் பார்த்தசாரதி அவர்கள் அண்மையில் எப்படி திருக்குறள் உலகெங்கும் எந்தெந்த மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதற்கே ஒரு அருமையான நூலினை தமிழர் திருநாளில் ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய பணி, அந்த பணியினை தனி ஒருவராக தன்னுடைய நண்பர்களையெல்லாம் இணைத்து கொண்டு அதை யுனெஸ்கோ மாமன்றத்தில் எப்படி அதை நாம் திருக்குறளை கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான அறிவிப்பாக திருக்குறளை உலகப் பொதுமறையாக மட்டுமன்றி யுனெஸ்கோவில் பிரான்சினுடைய நாட்டில் உள்ள யுனெஸ்கோ அரங்கத்திலேயே ஒரு 2 நாள் கருத்தரங்கம் நடத்துவதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். ஆட்சி மொழி ஆணையம் என்று ஒரு அருமையான ஆணையமாக இன்றைக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அனைத்தும் உடனுக்குடன் தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்ற கடப்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசு ஒரு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதும், அதே போல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்காக ரூபாய் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அங்கிங்கெனாதபடி அங்கு தமிழ் பரவுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வளர்ச்சியாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் இருக்கையும், திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் இருந்த தமிழ் இருக்கை இப்பொழுது தொய்வு நிலையில் இருந்தாலும் அதனை புதுப்பிப்பதற்காக டாக்டர் VR சம்பத் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து அதையும் நாங்கள் முயன்று வந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல பேராசிரியர் கலைமதி அவர்கள் அமெரிக்கா புளோரிடாவிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றார்கள். என்னுடைய தந்தையாருடைய இனிய நண்பர் கவிக்குயில் அவர்கள் எப்பொழுது யார் பேசினாலும் கலிக பெருமாள் ஐயா அவர்கள் தொலைபேசியில் இன்பமே சூழ்க என்று தான் தொடங்குவார். ஹலோ வணக்கம் என்றெல்லாம் சொல்ல மாட்டார், இன்பமே சூழ்க என்பார். மறுமுனையில் எல்லோரும் வாழ்க என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தமிழ் கவிஞருடைய திருமகள் புளோரிடா பல்கலைக்கழகத்தில் அதை செய்ய வேண்டும், தமிழ் இருக்கையை நிறுவ வேண்டும் என்று அவர்களும் முனைந்திருக்கின்றார்கள். நம்முடைய தொலைதூர பல்கலைக்கழகத்தின் வாயிலாக டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் மிக அற்புதமான கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டு வெளிநாட்டு தமிழர்களும் வெளிநாட்டு இனத்தினரும் நம்முடைய தமிழ் மொழியை கற்பித்தலுக்காக ஒரு சிறந்த முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவுடன் நான் அறிமுகத்தை அமைத்து கொண்டு பிறர் பேசுவதற்கு வழிவகுக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய் ஜானகிராமன், சேர்மன் ஆர்வர்ட் தமிழ் சேர். தாயே தமிழே வணக்கம். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த கருத்தரங்கில் தமிழை ஆட்சி மொழியாகவும் யுனைடெட் நேஷனில் எப்படி கொண்டு செல்வது என்று கேட்டிருக்கிறார்கள். நானும் மருத்துவன், அதற்கான வழி புரியாது. ஆனால் தமிழில் ஆர்வம் உள்ளவன், ஆற்றல் அவ்வளவு இல்லை. இருப்பினும் தமிழுக்கு ஒரு தனி இடம் வேண்டும் என்று பல காலமாக சிந்தித்து தான் ஹார்வர்ட் தமிழ் இருக்கை உருவாக்கினோம். என்னை பொறுத்தவரை தமிழ் வலிமையான மொழி, ஆனால் தமிழர்கள் அவ்வளவு வலிமையானவர்கள் அல்ல. ஆங்கிலம் செம்மொழி கூட இல்லை. 400 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஷேக்ஸ்பியர் இன்று லண்டன் வந்து சேர்ந்து அவர் பேசினால் பாதி பேருக்கு அவர் பேசுகிற ஆங்கிலம் புரியாது. ஆனால் திருவள்ளுவர் இப்பொழுது வந்து பேசினால் பெரும்பாலானவர்களுக்கு தமிழ் புரியும். ஆக தமிழ் வலிமையான மொழியாக இருந்தும் உலகெங்கும் பரவாததற்கு காரணம் நாம் வலிமையற்றவர்கள். ஆங்கிலம் வலிமை இல்லாத மொழி என்றாலும் ஆங்கிலேயர்கள் வலிமையானவர்கள். காரணம் பொருளாதாரம், வணிகம். எனவே
அது பறந்தது. சம்பத் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் போகணுன்னு சொன்னாக்கா மொழியை கற்றுப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற பொருளாதார மாநாட்டில் உங்களெல்லாம் நான் வேண்டிக்கிறது, நீங்கள்லாம் வலிமையானவர்களாக ஆக வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழை பரப்பலாம். திருக்குறள்லேயே சொல்லியிருக்கு, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதாவது நீங்கள் உழைச்சி செய்கிற பொருளெல்லாம் உங்கள் தேவைக்காக இல்லை, மற்றவர்களுக்காக ஆகக்கூடி அதுதான் அறம் ஈனும் இன்பமும் ஈனும் தீதின்று வந்த பொருள் ஆகக்கூடி. தொழில் முனைவோர் மாநாட்டில் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னாக்கா, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்ல, அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுதான் அறம் திருக்குறளில் சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக திருக்குறளில் இன்னொன்று சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லாம் யாக்கை நிலையாமை இளமை நிலையாமை எல்லாம் எழுதினவங்க அறத்தை பற்றி சொல்லும்போது, பணம் சினிமா கொட்டையில் போய் சேர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வெளியில் போகும்போது போய்டும். திருவள்ளுவர் அப்பயே சொல்லுவார், அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. அப்படி பணம் வந்தால் என்ன பண்ணுறேங்கிறதுக்கு இன்னொன்று சொல்லுவார், அற்குவு ஆங்கே செயல் அப்படின்னு சொல்லிட்டு. அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அற்கே ஆங்கே செயல் ஆகக்கூடி. திருக்குறளில் இல்லாத அறம், தமிழில் இல்லாத அறம் எங்கேயும் இல்லை. தொழில் முனைவோர் பணம் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தமிழ் வளர்க்கணும்னு சொன்னாக்கா உங்கள் பணத்தை தமிழுக்கு கொடுங்க, நீங்களும் முன்னுக்கு வாங்க. நன்றி, வணக்கம். அருமையான தமிழ் வளர்ச்சிக்கு தங்களுடைய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார் ஐயா, அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இப்பொழுது நம்முடைய மேனாள் அரசு செயலர் அம்மையார் டாக்டர் சிவகாமி அவர்கள் இப்பொழுது தமிழ் ஐக்கிய நாடு மொழி என்ற தலைப்பில் உரையாற்றும். தமிழ் வளர்ச்சியில் தமிழரின் பங்கு. Shri V.R.S. Sampath, dignitaries on the dais, and friends. It's a great honor and privilege to be part of this conference, and I'm grateful to Mr. V.R.S. Sampath for inviting me and giving me a second opportunity. Morning I was supposed to chair the women empowerment session, but I could not make it, so he asked me to join, and in any one of the sessions I could participate, he said. So I'm grateful to him. The status of global language has been given to 10 languages in the world. You must be knowing English, Chinese, German, Arabic, and of course Portuguese, French. Though it is 71 million only, French people, French-speaking people are there in the world. Japanese, also a limited number. Hindi, of course, it's about 334 million they speak Hindi. So how a language attains a status of global language? It's not just because how many people speak the language, but how many customers are there in the globe for our products. So that is the criteria by which a language attains a global status. So now English, I think 339 million people speak English, native speakers, apart from speakers from other parts of the world. And Hindi, of course, I said 343. Tamil is spoken in more than 5 countries, but most of them, I think, people who have settled abroad are from Sri Lanka, majority of them, and thanks to them, they are taking up Tamil development wherever they go. They organize seminars, symposium, they run magazines. Even women, Sri Lankan women are running a magazine called Oodaru. So this is about the global status of Tamil. Mr. Arul has been saying that there were so many chairs have been created all over the world.
but I think it's not for people who are speaking Tamil who have settled there. It's for others to also know about Tamil language and culture. Therefore, our efforts must be, of course, the Tamilians who have settled there, they can create their own Tamil schools, evening schools for their children to learn. But as far as I know, whenever I meet Tamil families in US, அவங்க குழந்தைக்கு வந்து அவங்க கூட எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, தமிழில் பேச மாட்டாங்க. கேட்டால் அவங்க சொல்லுவாங்க தமிழ் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் வந்து ஒவ்வொருத்தருமே அங்கே அவங்க தமிழ் ஸ்கூல் வந்து ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் நம்ம வந்து வெளிநாட்டினர் வந்து எப்படி தமிழ் கற்றுக்க போகிறாங்க, ஏன்னா அவங்களும் வந்து நம்ம கூட வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னா அவங்களும் தமிழ் கற்றுக்கணும் இல்லையா. அதுக்கான ஒரு ஃபண்டிங் இப்போ வந்து 10 கோடி வந்து ஹார்வர்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது. அதே சமயத்தில் அங்கே அமெரிக்கா வாழ் தமிழர்களும் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. இது இல்லாமல் ஹூஸ்டனில் வந்து தமிழர்களுடைய முயற்சியாலையும் இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு சேர் ஒன்றுக்கு தமிழ் சேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சேரில் வந்து என்ன நடவடிக்கைகள் நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் சரியாக வந்து இன்னும் வரல, இன்னும் ரீச் ஆகலை. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் தான் 1 வருஷம் அந்த ஹார்வர்டு சேர் தொடங்கியே 1 வருஷம் தான் அது. அதுக்கப்புறம் தான் ஹூஸ்டன் சேர். ஆனால் நீங்கள் சான்ஸ்கிரிட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அமெரிக்க மாகாணத்துலேயும் அவங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட்டில் ஒரு சேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ சான்ஸ்கிரிட்டுக்கு ஒரு சேர் இருக்கும்போது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்கிற தமிழுக்கு ஏன் அந்த மாதிரி வந்து ஒரு எஃபர்ட் கொடுக்கல? என்ன ஃபண்டிங் பேட்டர்ன்? சான்ஸ்கிரிட்டுக்கு எவ்வளவு, தமிழுக்கு எவ்வளவு? ஹிந்தி ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அவங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் ஆட்சி மொழி, ஈவன் குளோபல் பிஸ்னஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்திய அரசாங்கம் பண்ணுது. ஆனால் தமிழுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணுறதில்ல. இதனால் என்ன ப்ராப்ளம்னா, பிஸ்னஸ்க்கான நமக்கே வந்து ஒரு ப்ராடக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆங்கிலத்தில் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாமே டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேசவே முடியறதில்ல, எஸ்பெஷலி பிஸ்னஸ் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது நமக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தமிழ் அப்படிங்கிறத வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது ஒரு கையேடு மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம், ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். இது என்னுடைய சஜஷன். என்னுடைய வந்து ஆஸ்பெக்டில் யாருமே பிஸ்னஸ் எத்திக்ஸ் பற்றி பேசலை, ஆனால் அதை பற்றி குறைவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சம்பத் சார் சொன்னார். ஆனால் எத்திக்ஸ் தான் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுது. இப்போ ஜெர்மன் அப்படின்னா அவங்க தொழில்நுட்பம், அவங்களது வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும். எங்கே வாட்ச் வாங்கணும்னு நமக்கு தெரியும், ஸ்விஸ் வாட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாக்லேட்டு எந்த நாடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி யமஹா போட் மெஷின் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக அந்த எந்த போட்டை நீங்கள் ஏறினீங்கனாலும் யமஹான்னு அதில் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒன்றுத்துலேயும் இப்போ கொரியன் வந்து ஈக்குவலாக வந்து அவங்களுக்கு இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்ஸில் அவங்களும் ஈக்குவலாக வந்துட்டாங்க. ஃபோனை எடுத்துட்டிங்கன்னா எல்லார் கையிலையும் ஒரு சாம்சங் சூப்பர் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எப்போ டெக்னாலஜியில் நம்ம டெவலப் ஆகிறோமோ அந்த டெக்னாலஜியை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணுறோமோ. இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்டைலில் நம்ம தான் நம்பர் 1. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் ஒரு ஷர்ட் வாங்கணும், ஒரு சரி அமெரிக்காவிலேருந்து ஒரு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு நம்ம நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மேட் இன் யூஎஸ்ன்னு இருக்கவே இருக்காது. ஐதர் வந்து மேட் இன் இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இங்கே நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்க அதை வந்து பிராண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க பிராண்டட் ஷூஸ் எல்லாம் கூட இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் காதிம்ஸு இன்னும் நிறையா ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஷூஸ் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா மேட் இன் இட்டாலியன் அந்த டேகும் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுடைய டெக்னாலஜியை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணவும் அவங்க கற்றுருக்காங்க. அப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து இந்தியன் மெடிசனை பற்றி போன செஷனில் பேசுனாங்க, ஆனால் முக்கால்வாசி ஹெர்பலுக்கு எல்லாமே அவங்க தான் வந்து பேட்டன்ட் ரைட் வச்சுக்கிறாங்க. ஸோ சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லா ப்ரிப்ரேஷனுக்கும் பேட்டன்ட் ரைட்டை அவங்க வந்து அயல்நாட்டில் அதை வாங்குகிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் நம்ம எப்படி சர்வை பண்ண போகிறோம்? ஒன்று டெக்னாலஜி, நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை நம்ம எப்படி மார்க்கெட் பண்ண போகிறோம் நம்ம பிராண்டில். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து
நான் வந்து ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் அண்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய செக்ரட்டரியாக ஐ வாஸ் தேர் ஃபார் அ இயர். பட் அட் தட் டைம் மிஸ்டர் சுவாமி அக்னிவேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹீ வெண்ட் அப்ராட் கேம்பெயினிங் அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர். இந்தியாவில் வந்து மேட்ச் இண்டஸ்ட்ரி, ஃபயர் ஒர்க்ஸ், பீடி இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இதிலெல்லாம் சைல்ட் லேபர் இருக்குதுன்னு அவர் பிரச்சாரம் பண்ண இங்கே மார்க்கெட்டு நமக்கு டல்லாகிடுச்சு. ஸோ இங்கே வந்து அது வந்து எடுபடாமல் போயிடுச்சு. இப்போ கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேபர் காம்பனண்ட் வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப்பில் இருக்கும்போது ஒரு ப்ரெசன்டேஷன் ஆஃப் பேப்பர், அந்த பேப்பரில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு வருஷம் 50,000 ரூபாய்க்கு கல்யாண திட்டம்னு வச்சு திருப்பூரில் சின்ன பிள்ளைங்க வயசுக்கு வந்த பொண்ணுங்க பட் கல்யாணம் ஆகாதவங்க அவங்கள வச்சுட்டு 2 வருஷம் வந்துட்டு 1 லட்சம் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு அனுப்பிச்சிடுறாங்க, அவங்கள ஜெயிலில் அடைச்ச மாதிரி அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஈவன் மல்டிநேஷ்னல்ஸு, அதாவது மல்டிநேஷ்னல்ஸை பற்றி மல்டிநேஷ்னல்ஸ் இங்கே வரும்போது எப்படி விமனை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேப்பரும் இருந்தது. அதில் வந்து என்னென்னா பெங்களூரில் வந்து ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரியில் லாட்டின் அமெரிக்காவுக்கு போகிறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க கேர்ள்ஸை. முதல்ல வந்து பாவாடை தாவணி போட்டுட்டு வந்தவங்க அல்லது சுடிதார் போட்டுட்டு வந்தவங்க ஒரு 6 மாதத்துலேயே ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மாறிடுறாங்க. ஏன்னா அப்புறம் வந்துட்டு ஸ்பானிஷும் கொஞ்சம் சில வார்த்தைகள் பிக்கப் பண்ணிவிட்டு கைட் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா அங்கே அவங்களுக்கு பேசணும் இல்லையா, ஃபோனில் பேசணும், அதனால் ஸ்பானிஷும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த லைஃப் ஸ்டைலையும் கற்றுக்கணும். அதனால் அவங்கள யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன ப்ராடக்டை சேல் பண்ணுறோம் அப்படின்னு தெரியறதுக்காக அவங்கள 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் தங்க வைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து எப்போவும் இல்லை, எப்போ வருஷத்தில் அவங்களுக்கு ஹாலிடே கொடுத்து அதெல்லாம் என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் 4 வருஷம்தான், அதுக்கப்புறம் அவங்கள வந்து பேக்கப் பண்ணிடுறாங்க. இந்த கேர்ள்ஸ் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு யாராவது ஒரு ராஜகுமாரன் வருவான் கல்யாணம் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தாக்க பழையபடி அவங்க வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன். அவங்க வீட்டுக்கு டாய்லெட்டு மோசமான அல்லது இல்லாத, அல்லது சில சமயத்தில் நான் ஒரு நாவல் கூட படித்தேன், கிச்சன் இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு நாவல் வந்தது. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க அப்படின்னு அவங்க பேப்பர் படித்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதாவது ஒரு ப்ராடக்டை வாங்கும் பொழுது அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு அதாவது மனிதாபிமான முறையில் தயார் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத லேபிளாகவே அவங்க வந்து கருதுகிறாங்க. அந்த லேபிள் இல்லை அப்படின்னா அந்த பொருளை விற்கிறது கஷ்டம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு, இன்னொன்று வந்து நேற்று போன செஷனில் பேசும்போது எல்லாருமே வந்து இந்தியன் மெடிசனை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. கரெக்டு தான், நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து பெண்கள் வந்து ஒரு 73 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கோம். முன்னாடியெல்லாம் 50, 45லே போயிட்டு இருந்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இது எதால் வந்தது? அலோபதியால் வந்ததா அல்லது இந்தியன் மெடிசனை பரவலாக்குனீங்களா என்னென்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. அதனால் நம்ம அல்லது நம்ம பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ஹெல்த் சர்வீசஸ் நம்மளால் கொடுக்க முடியல, அதனால் நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆவரேஜ் பண்ணும்பொழுது கம்மியாகிடுது அப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்களை பற்றி மிஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசினார். அந்த 150 வயசு வந்து அப்போ இருந்தாங்க அப்படிங்கிறது ஒருத்தர் 2 பேராக இருப்பாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா 45 வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம இந்தியன் மெடிசனுங்கும் போது இந்தியன் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க, மேல்நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இந்தியன் மெடிசனில் கிங்கு அப்படின்னு சொல்லி போய் உங்கள் ப்ராடக்டை விற்றிங்கன்னா யார் வாங்குவாங்க? ஸோ ஆன்டி ஏஜிங்கை பற்றி பேசுகிறோம் நம்ம. ஆனால் இங்கே லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே 73% தான் பெண்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு இன்னும் குறைவாக இருக்குது, 68.5. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ப்ராடக்டை விற்க போகிறோம்? இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற சில சோஷியல் as well as economic components within it comes under business ethics as well as business by itself. So therefore I because of lack of time and I missed my opportunity in the morning, so I have been granted a grace time. Thank you very much. If any discussions, I will be happy to answer. முகமது ஜயாபுதீன் தமிழ்மையில் இருந்து இருக்கிற ஆர்வத்தினாலே தமிழ் இனியன் என்று தம்மை அழைத்துக் கொள்வதிலே பெரிதும் மகிழ்கிறவர். மாநில சட்ட ஆட்சிமொழி ஆணையத்தின் மாண்புமிகு உறுப்பினர் இப்பொழுது உரையாற்றி வருகிறார்.
சொல்லலாமா? உலக பொருளாதார உச்சி மாநாடு, 10வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. 10வது அமர்வு நேற்று முதல் நானும் பார்க்கிறேன். இங்கே பேசுகிற போது ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கே பேசினார்கள். மருத்துவர்கள், பொறியியல் வல்லுநர்கள், தொழில் துறையிலே சாதித்தவர்கள் எல்லாம் பேசினார்கள். நான் அந்த எந்த வகைப்பாட்டிலும் வரமாட்டேன். நான் ஒரு தமிழ் மாணவர், சட்டம் படித்துவிட்டு நீதிபதியாக இருந்து ஒரு 24 ஆண்டுகள் பணியாற்றி விருப்பு ஓய்வு பெற்றுவிட்டு வெளியே வந்து இப்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி மொழி சட்ட ஆணையத்தில் என்னை உறுப்பினராக நியமித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் நான் இங்கே உங்கள் மத்தியிலே ஒரு மாணவன் என்ற அடிப்படையிலே சில கருத்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். முதலில் மிக அற்புதமாக நான் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமும் தொடங்குவது சுலபம், தொடர்ந்து நடத்துவது மிக கடினமானது. 10 முறையாக தமிழர் பொருளாதார மாநாட்டை ஒரு மனிதர் நடத்தி வருகிறார். அவரும் தமிழர் என்று சொல்லுவது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். காரணம், நான் அவரை விஆர் சம்பத் என்பதிலே 3C காலை முந்தைய அமர்வுடைய சொன்னார்கள். நான் அவருடைய பெயரையே சொல்லுகிறேன். வி என்றால் விக்ட்ரி. வெற்றி என்று சொல்லுவது ஒரு மனிதன் தான் முன்னேறுவது அல்ல, தான் முதலாளி ஆவதல்ல, தான் பணக்காரன் ஆவதல்ல, தான் பெரிய பதவியில் வருவதல்ல. தன்னை சார்ந்தவர்களை, தன்னை நம்பியவர்களை, தன்னை ஏற்றுக்கொண்டவர்களையும் தனக்கும் மேலாக உயர்த்துவதுதான் உண்மையான வெற்றி. அந்த வகையில் வி என்ற வெற்றிக்கு உரியவர். அந்த வெற்றியின் மூலமாக தன்னை சுற்றி இருப்பவர்களை ரினைசன்ஸ், மறுமலர்ச்சியை உருவாக்கக்கூடிய விஆர். இரண்டும் இருப்பவர்கள் கொஞ்சம் தலைகணத்தோடு இல்லாமல் எப்போதும் சிம்பிளாக எளிமையாக இருப்பவர் விஆர் சம்பத் என்பதில் நான் அவருக்கு பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றே ஒன்றுதான் சார். ஓ வாவ். இன்றைக்கு பாவேந்தர் மாரிதாசன் அவர்கள் தான் சொல்லுவார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, ஏறு 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 முன்னேறு. எதுக்கு? மேலே போயிட்டு மேலே போய் நின்று பார்த்து யாரை பார்க்க சொல்லுகிறார்? கீழே பார்த்து மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று பாவேந்தர் சொல்லுவார். ஸோ நாம் முன்னேறுவது, நாம் அடையாளம் பெறுவது, அதைத்தான் அடையாளமாகவே வைத்திருக்கிறார்கள். பொருளை ஈட்டி நாம் நம்முடைய தமிழ் வளர்ச்சியிலே கொண்டு வந்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில், இன்றைக்கு நேற்று பேசுகிற போது அமைச்சரை வைத்துக்கொண்டு சம்பத் சார் அவர்கள் சொன்னார்கள், நான் சட்டம் படிக்கிற போதும் சரி, நீதிபதியாக இருந்த போதும் நான் தமிழிலே நீதிமன்ற தீர்ப்புகளை எழுதியவன். அதற்கு அவருடைய சட்டக்கதிர் என்கிற பத்திரிகை எனக்கு மிகவும் பயன்பட்டது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். எல்லா வகையிலும் அவரை பாராட்ட வேண்டும். நேற்று அவர் சொன்னார், இங்கே விமானங்கள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னார். நான் ஒரு நூலில் படித்தேன், நாம் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் சிவகாமி அம்மையார் அவர்கள் மிகுந்த ஆழமான வருத்தத்தோடு சில விஷயங்களை பதிவு செய்கிறார். நாம் எப்படி விட்டு, அவருடைய பேச்சில் ஒரு தாய்மைக்கு உரிய அக்கறை இருந்தது. எப்படி நாம் வெற்றி பெறப் போகிறோம், பேசுகிறோமே, வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இல்லாமல் இவற்றையெல்லாம் எப்படி கொண்டு போவது என்று சொன்னார்கள். உலகம் முழுவதும் கணினியில் தமிழ் பயன்பாட்டில் 2வது இடத்தில் தமிழ் இருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. அதற்கு பெருமை கொண்டாடுவதற்கு நமக்கு தமிழ்நாட்டில், தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, ஈழத்தமிழர்களுக்கு தான் அந்த முழு வெற்றிக்கும் காரணமாக இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த இடங்களிலே எல்லாம் தமிழை பயன்படுத்தி கணினியில் உலகத்தில் பயன்படுத்துகிற மொழியில் 2வது மொழியாக தமிழ் இருக்கு. நாம் படித்தால் பழவேற்காடு, மயிலாப்பூர், சாந்தோம், கோவளம், கடலூர், கூனிமேடு, அரிக்கமேடு, பாண்டிச்சேரி, தேவிப்பட்டினம், கடலூர், பரங்கிப்பேட்டை, திருமுல்லைவாசல், காவிரிப்பூம்பட்டினம், தரங்கம்பாடி, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், அதிராமப்பட்டினம், கோடியக்கரை, தோப்புத்துறை, முத்துப்பேட்டை, காட்டுமாவடி, தொண்டி, பாம்பன், பெரியப்பட்டினம், வேதாளை, கீழக்கரை, வேம்பார், தூத்துக்குடி, பழைய காயல்பட்டினம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம். நான் ஏதோ டவுன் பஸ்ஸில் டிக்கெட் கொடுக்குற மாதிரி சொல்லலை. இத்தனையும் தமிழ்நாட்டில் இருந்த துறைமுகங்கள்.
இத்தனையும் தமிழ்நாட்டில் இருந்த துறைமுகங்கள். ஏதோ பக்கத்தில் இங்கே எக்மோர் தாண்டி நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் வருவதைப் போல் நமது கிழக்கு கரை முழுவதும் நாம் துறைமுக நகரங்களாக தமிழர்கள் வைத்திருந்தார்கள். காவிரி பூம்பட்டினத்தில் எல்லா பாடல்களை நாம் இங்கே சொல்ல வேண்டியதில்லை. முத்துவேல் சார் சொல்லுவார் அழகாக, அனைத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் காவிரி பூம்பட்டினத்தில் வந்து சென்றிருக்கிறது என்று வரலாறு சொல்லுகிறது. நாம் எங்கே போனோம் என்று சொன்னால், எங்கே போனோம்? பட்டினப்பாளையில் சொல்லுகிற பெருமைகள் எங்கே போனது? 14ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள், 15ஆம் நூற்றாண்டில் வந்தவர்கள், பிரெஞ்சுக்கள் எல்லோரும் சேர்ந்து நமது வணிகத்தை முற்றிலுமாக ஒழித்தார்கள். உலகம் முழுவதும் வணிக கப்பலில், உலகம் முழுவதும் தொடர்பு மொழியாக தமிழ் இருந்த நிலை போய், நாம் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலே இருந்து மொரீஷியஸுக்கு 4,53,063 பேர், பிரிட்டிஷ் கயானாவுக்கு 2,38,909 பேர், ட்ரினிடாட்டுக்கு 1,43,931 பேர், ஜமைக்காவுக்கு 36,000, கிரெனடாவுக்கு 3,200, செயின்ட் லூசியாவுக்கு 4,000, செயின்ட் கிறிஸ் தீவுக்கு 339, ரியூனியன் தீவுக்கு 26,000, சூரினாம் தீவுக்கு 34,000, ஃபிஜி தீவுக்கு 60,965, தென்னாப்பிரிக்காவுக்கு 32,000 என்று, செஷல்ஸ் தீவுக்கு கூட 6,315, 11,94,957 தமிழர்கள் நாம் சுற்றுலா செல்லவில்லை, ஆடு மாடுகளைப் போல் அடைத்து கொண்டு 19ஆம் நூற்றாண்டில் கூலிகளாக நாம் போனோம். கூலி தமிழர்கள் என்றே பெயர், கூலி தமிழ் மொழி என்றே பெயர். எல்லா இடங்களிலும் போனோம். எல்லா இடங்களிலும் கூலிகளாக நாம் போய், எல்லா இடங்களிலும் போனதற்கு பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போன இடங்களிலே எல்லாம் வாழ்ந்து இன்றைக்கு அவர் ஸ்ரீஆர் சம்பத் சார் அவர்கள் ஐநாவில் தமிழ் மொழி வர வேண்டும் என்கிற ஆசையை சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆசத்தை வெளிப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தெற்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு, இந்தியா உறுப்பினராக இருக்கிற தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் தமிழ் இருக்கிறதோ இல்லையோ, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு, ஏசியான் அமைப்பு 1967 ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய 5 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இணைந்தன. அதற்கு பின்னர் புருனை, மியான்மர், கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் ஆகிய நாடுகள் 10 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறது. அங்கே ஆட்சி மொழிகள் ஆங்கிலம், மலாய், பர்மியம், மாண்ட்ரின், பிலிப்பினோ, இந்தோனேசியம், எமர், லாவோ, தாய், வியட்நாம் மொழிகள் மட்டுமல்ல, தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஆக நமது ஆசை என்பது, நம்பிக்கை நமக்கு தருவதுதான் இருக்கிறது. புதிய சிந்தனைகள், புதிய வெற்றிகள். நாமெல்லாம் ஒரு காலத்தில் வணிகத்தில் வெற்றியாக இருந்தவர்கள். எங்கே தோற்றுவோம்? அறம் என்று சொல்லுவது நமக்குத்தான். அறம் என்று சொல்லுவது பொருள் ஈனும் சொன்னார்களே, அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஆக உன் திறனுக்கு வர வேண்டிய பொருளாக இருக்க வேண்டும், அது தீதின்றி வந்த பொருளாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு தர வேண்டிய சம்பளத்தை விட அதிகமாக கொடுத்தால் அது திறனறிந்து வந்த பொருள் அல்ல. அப்படி நமக்கு அரணை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எல்லா உலக நாடுகளில் இருக்கிற நான் எப்போதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறவன். எல்லா விஷயங்களிலும் நமக்கு நம்பிக்கை உண்டு. இத்தகைய கூட்டத்தை நாம் கூட்டுகிறோம். இந்த கூட்டத்தில் தொடர்ந்து நமக்கான வெற்றிகள் வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. உயரம் என்பது வளர்ச்சியின் மூலம் எல்லை என்பது கிடையாது. வானமே எல்லை என்று சொல்லுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், அறிவியலில் வானம் என்பதே இல்லை என்பதுதான் அறிவியல். வானம் என்பதே இல்லை என்பதுதான் அறிவியல். எனவே நமது இலக்கு வானமாக இருக்கக்கூடாது. வாசித்து கொண்டிருக்கிற மக்களை வரவேற்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனர் ஐயா அருள் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், எந்த அளவு இன்றைக்கு முனைப்போடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து 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 நாம் ஒவ்வொருவரும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உலக கோடீஸ்வரர் ஒருவர் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது சொன்னாராம், நீங்கள் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் இன்னுமே உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே என்று சொன்னார்களாம். அப்போது அவர் சொன்னார், நான் மேலே வந்து விட்டேன், மேலே பறந்து கொண்டிருக்கிற விமானத்தை மேலே வந்து விட்டது என்று சொல்லி இன்ஜினை ஆஃப் செய்தால் என்ன ஆகும்?
கீழே விழுந்து நொறுங்கிவிடும். அதுதான் நாம் அனைவருக்கும் எவ்வளவு உயர்ந்தாலும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் போக வேண்டிய பாதை தூரம் இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் பொருளாதார மாநாட்டில் மாபெரும் லட்சியங்களை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. அந்த லட்சிய பயணங்கள் தொடரட்டும். எல்லோரும் சேர்வோம், தமிழை வளர்ப்போம். தமிழ்தான் நமது அடையாளம், நமது உயிர், நமது மொழி என்பது நமக்கு தெய்வத்தை விட மேலானது. அதை பாடுபடுவோம், காப்பாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரையை தமிழ் இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு தனிமை சுவையுடைய சொல்லை எங்கள் தமிழினம் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் என்று பாவேந்தர் பாடினார். தமிழ்நாட்டினர் யாவருக்கும் தமிழ் மீதில் காதல் வர வேண்டும் என்பதை அவர் பேச்சு மூலமாக இங்கே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டுத்துறையினுடைய இயக்குனர். இவர் பேராசிரியர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த படைப்பாளர். பாரதி பாலன் என்கிற படைப்பாளரும் பாலசுப்பிரமணியன் என்கிற பேராசிரியரும் இப்பொழுது உரை நிகழ்த்துவார். அவையோர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த இனிய அரங்கில் அறிவுசார் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அறிஞர்களுக்கும் உரையாற்ற உள்ள வல்லுநர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றும் இன்றும் இந்த அரங்கிலே பல்வேறு விதமான உரைகளை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். நம்மளுடைய சிந்தனைக்கு விருந்தாக பலரும் பல கருத்துக்களை கூறினார்கள். ஐயா சம்பத் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். 9 மாநாட்டில் இல்லாத 10வது மாநாட்டில் இந்த பொருண்மையிலான அமர்வு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று. அதற்கு அவர் சொன்ன காரணம், தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படிங்கிற தொடர் நம்ம நீண்ட நெடிய காலமாக சொல்லிகிட்டே வர்றோம். எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க, உலகமே தமிழ் அப்படின்னு. தேவைநய பாவனர் இந்த உலகமே தமிழ் தான் அப்படிங்கன்னு சொன்னார். அது ஒரு இலக்கிய சான்று நமக்கு அதில் இருக்குது. இருந்தாலும் கூட வரலாற்று பூர்வமாக நடைமுறையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்தனை தான். அதாவது தமிழ் உலக மொழி அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பது நம்மளுடைய பேராசையாக இருக்கிறது. அல்லது அதை அடைவதற்கான இலக்கிய நோக்கிய நமது பயணமாக இருக்க வேண்டும் என்பதாக டாக்டர் சம்பத் அவர்கள் இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு சுருக்கமான வரலாற்றை நான் 10 நிமிடத்துக்குள் முடித்து விடுவேன். ஒரு சுருக்கமான வரலாறை பார்ப்போம் என்றால், புலம்பெயர்வு இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்குமே தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் சங்க இலக்கியத்தில் அதுக்கான இங்கேருந்து போனதுக்கான சான்றுகள் இல்லை. புலம்பெயர்வை பற்றி சொல்கிறாங்க, அது வெளிநாட்டுக்கு போனாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பல நாடுகளுக்கு வணிகம் செய்ததற்கான சான்றுகள் இலக்கியங்களில் நிறைய இருக்குது. எனக்கு முன்னாடி பேசிய சட்ட வல்லுநர் அதை சொன்னார், கூலிகளாகத்தான் இங்கேருந்து நம்ம அனுப்பியிருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய முதன்மையான வரலாறு. உணவு இடைவேளையில் கூட பல அறிஞர்கள் பேசும்போது என்னுடைய தாத்தா ராஜாவாக இருந்தார் எங்கள் மண்ணில், இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு உழைப்பாளியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தோழர் சொன்னார். உண்மைதான் ஓரளவுக்கு. 1800 1900 பிரித்தானிய குடியேற்ற அரசு தான் முறை ஒரு பெருந்தோட்ட பயிர் செய்வதற்காக இங்கேருந்து ஒரு முதல் கட்டமாக அனுப்பியிருக்கிறாங்க. 2வது உலகப்போரின் போது தாய்லாந்து பர்மாவுக்கு இடையில் ஒரு பெரிய ரயில் பாதை அமைப்பதற்காக இங்கேருந்து நம்மளுடைய தமிழர்களை அனுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாற்றிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் தான் ஒரு பெரிய ஒரு சமூகம் தொழில் வாய்ப்புகளை பெற்று போயிருக்கு. இங்கேருந்து வலுக்கட்டாயமாக கூலியாக அனுப்பியிருக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் தான் ஒரு சமூகம் தொழில் வாய்ப்புகளை தேடி போயிருக்கிறது. 1950 தான் தொழில் வல்லுநராக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு பயணமாயிருக்காங்க. அதுதான் தொடக்க புள்ளியாக நம்ம எடுத்துக்கிற வேண்டும். 50லேருந்து தான் நம்மளுடைய வேறு ஒரு கண்ணோட்டத்தில் தமிழர்களை பற்றிய ஒரு கூலிகள் என்ற நிலையிலிருந்து
அறிவு உலகத்தை நோக்கி தொழில் உலகத்தினுடைய நோக்கிய ஒரு பரிமாணமாக நம்ம 50களிலிருந்து பார்க்கலாம். இன்னமும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் 1980 தான் இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்றாங்க. எங்கே புலம்பெயர்றாங்க? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் போன்ற பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நாடுகளுக்கு அவங்க போன பிறகு தான் பரிமாணங்கள் மாறுகிறது, காட்சி மாறுகிறது, பார்வைகள் மாறுகிறது, அவர்களுடைய செயல்பாடுகளும் மாறுகிறது. ஆகவே தமிழ் கூறும் நல்லுலகு அப்படி, அதாவது எங்கே பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டை நோக்கி போகிறப்ப அதில் இவர்கள் ஒரு பார்ட்னராக, ஒரு பங்காளியாக மாறின பிறகு காட்சிகள் மாறுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. உலக மொழி பொதுவாக தமிழில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வெர்னாகுலர் லாங்குவேஜும்பாங்க, வட்டார மொழி. அடுத்து அதுக்கு ஒரு கிளாசிக்கல் அந்தஸ்து வந்தோடனே ஒரு தேசிய மொழி அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டது. இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் உலக மொழி அப்படிங்கிறத நோக்கி போகுது. அப்போ உலக மொழிக்கான ஒரு உலக மொழி என்று ஒரு மொழியை அங்கீகரிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? ஐநா சபை எப்படி பார்க்க போகுது? உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி அது பயன்பாட்டு நிலையில் இருந்தால் கூட தியரிட்டிக்கலாக அல்லது ஒரு விஷுவலாக அல்லது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அழகாக சொன்னார். உலக மொழின்னா ஒரு டெஃபினேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா உலக மாட்சிமை அடைந்த மொழி அப்படின்னு ஒரு பொருள் தராங்க. உலக மாட்சிமைனா என்ன? அது சில துறைகளில் ஆட்சி செலுத்தக்கூடியதாக இருக்கணும். எந்தெந்த துறையில்? கல்வித்துறையில், அறிவியல் துறையில், தகவல் தொழில்நுட்பத்துறையில், வணிகத்துறையில், அரசியல் துறையில். இதுக்கு விடை நேற்றும் இன்றுமே இங்கே நடந்த நிகழ்வுகள்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழியாக ஒரு 8 நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. ஏன்னா நேரம் கருதி அந்த நாட்டு பேர்லாம் சொல்லலை, சிங்கப்பூர், இலங்கைன்னு சொல்லிகிட்டே போகலாம். உலகத்தில் இன்றைக்கி 7000 மொழிகள் இருக்கிறதாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 2017 கணக்கின்படி 7000 மொழிகள் உலகத்தில் இருக்குது, பயன்பாட்டில் இருக்குது. அதில் 50 மில்லியன் மக்களுக்கு மேல் பேசக்கூடிய மொழிகளில் மேண்ட்ரின் மொழி முதலாகவும், 2வது ஆங்கிலமாகவும், 17வது தமிழாகவும் இருக்குது. ஒரு தகவலுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2017 கணக்கின்படி உலகம் முழுவதும் 7,70,00,000 பேர் தமிழை தாய்மொழியாக பேசுகிறாங்க. 6,80,00,000 பேர் 2வது மொழியாகவும் 3வது மொழியாகவும் பேசக்கூடிய நிலை இன்று உலகம் முழுவதும் இருக்குது. இது ஒரு பார்வை. நான் முன்னாடி சொன்னது போல் அரசியல் துறையில் தமிழ் ஆட்சி மொழி ஆகுவதற்கு அல்லது அரசியல் துறையில் செல்வாக்கு இருக்கிறதுக்கு நம்ம நேற்று பேசியதிலிருந்து சிங்கப்பூர்லேருந்து பல அரசியல் ஆளுமைகள், இங்கே அமைச்சர் ஐயா கூட வந்திருக்கிறாங்க, இன்னும் பலரும் இங்கே இருக்கிறாங்க. அரசியல் ஆளுமைகள் பலரும் ஒரு அடையாளமாக இருக்கிறார். சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா தர்மன் சண்முகரத்தினம், எஸ்ஆர் நாதன், அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ், ராஜா கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி நியூயார்க்கில் ஒரு நீதித்துறையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, கயனாவில் மோசஸ் வீராசாமி, கனடாவில் அனிதா ஆனந்த், அதே மாதிரி ராதிகா சிட்சபேசன், சுசீந்திரன் முத்துவேல், இங்கே இருக்கக்கூடிய நேற்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் இருந்த பரமசிவம் பிள்ளை வையாபுரி, இவர்கள் எல்லாம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, துணை மேயராக இவர்கள் எல்லோருமே அங்கு தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவது அரசியல் துறையில் தமிழ் ஒரு நிலையான இடங்களை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இது ஒரு பார்வை. 2வது பார்வையாக கல்வித்துறை. நான் இதை ரொம்ப ஆழமாக பார்க்குறேன். இதை உடனே அளவிட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு டிகிரி படிக்கிறது மட்டும் இல்லை, கல்வி நிறுவனங்களில் தமிழ் போதனை மொழியாகவும் அல்லது ஒரு மொழியாகவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தர வரிசை பட்டியலில் கடந்த 5 ஆண்டு வரை இந்தியாவில் இருக்க எந்த பல்கலைக்கழகமுமே முதல் 100 இடத்துல வரவே இல்லை. முதல் 100 இடங்களில் இந்தியாவில் இருக்க எந்த பல்கலைக்கழகமுமே முதல் 100 இடங்களில் வரவே இல்லை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக முதல் 10 இடங்களை பிடித்த பல்கலைக்கழகங்களில் எல்லாம் தமிழ் ஒரு இருக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெரிய சாதனை. ஐயா மருத்துவர் ஐயா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக சொல்லலாம். இது மிகப்பெரிய இது. ஏன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இடம்பெற்றால் போதுமா?
அதனால் பெரிய மாற்றம் வந்துருமான்னு நமக்கு சிந்தனை வரலாம். ஒரு சின்ன நினைவுக்காக சொல்கிறேன், இங்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு மூலவித்தாக இருந்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம். அது நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த பின்புலத்தில் நீங்கள் இதை ஆராய வேண்டும். உலக அரங்கிலே தமிழுக்கான இடத்தை பல்கலைக்கழகங்கள் வாயிலாக நிறுவுவது என்பது மிக முக்கியமான பணி. சுருக்கமாக ஒரு சில பல்கலைக்கழகங்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சிங்கப்பூரில் 4 பல்கலைக்கழகம் இருக்குது. ஒன்று தேசிய பல்கலைக்கழகம், இன்னொன்று நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். இங்கே ரெண்டுலேயுமே தமிழ் முக்கிய இடம் பெறுகிறது. ஒரு காலத்தில் அங்கே தமிழ் ஒரு ஆசியவியல் துறையில் ஒரு துறையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு இளநிலை பட்டத்திலிருந்து ஆராய்ச்சி பட்டம் வரை படிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாக்கி இருக்கிறது. அதே போல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் தமிழை 2வது மொழியாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது தமிழர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள். இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடிப்பதற்கு அவன் தமிழ் மொழியிலோ ஆங்கில மொழியிலோ பெற்ற மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் இன்றைய சூழலில் அமெரிக்காவில் படிக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய தமிழை ஒரு மொழியாக அவன் தேர்ந்தெடுத்திருந்தால் அது அவனுடைய மருத்துவ படிப்பிற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு எவ்வளோ பெரிய மாற்றம் பாரு. 4 மொழி படிக்கணும். அந்த 4ல் எவ்வளோ கிரெடிட் வேணுமாலும் அவன் எவ்வளோ கிரெடிட் எடுத்திருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு. தமிழ் மொழியும் அதில் இடம்பெற செய்திருக்கிறார்கள் நமது புலம்பெயர்ந்த தமிழர்கள். அதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு செய்தி, ஜெர்மன் நாட்டில் ஐயா அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறை அழகாக சொன்னார். கோலன் பல்கலைக்கழகம் ரொம்ப புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். அங்கே தமிழ் ஒரு இருக்கையாக இருக்குது. அந்த இருக்கையை பற்றி நான் பின்னாடி ஒரு வரி சொல்கிறேன். கேம்பிரிட்ஜ்லையும் லண்டன்லேயும் தமிழ் இருக்கை ரொம்ப தீவிரமாக இப்போ செயல்பட தொடங்கியிருக்கு. கேம்பிரிட்ஜ் 1209 தொடங்கின பல்கலைக்கழகம். அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு. கனடாவில் டொரண்டோ பல்கலைக்கழகம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், தமிழக அரசு அதற்கு உதவி செய்கிறது. அமெரிக்காவில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஒரு இருக்கையாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஐயா மருத்துவர் ஜானகிராமன் அவங்க மிக தேர்ந்தெடுத்து அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை உருவாக்கியிருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உலகத்தில் ஐயா சொன்னது போல், சம்பத் சொன்னது போல் எல்லோருடைய பெருங்கனவு அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. 8க்கும் மேற்பட்ட அதிபர்கள், அமெரிக்க அதிபர்களை அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறது. 70 நோபல் பரிசு பெற்றவர்களை அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறது. ஐயா அவர்களுடைய முயற்சியில் அங்கே உருவாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்துக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமூகத்தில், உலகளவில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நிறைவாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஆட்சித்துறையிலும் சரி, தொழில்நுட்பத்துறையிலும் சரி, குறிப்பாக கல்வித்துறையில் நமது மொழி ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுதுதான் அது உலக மொழியாக அங்கீகரிக்கப்படும். அதை நோக்கிய நமது பயணம் தொடர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது புளோரிடாவில் தமிழ் இருக்கையை உருவாக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற டாக்டர் கலைமதி அவர்கள். இல்லை எனக்கு ஸ்லைட்ஸ் வேணும். எங்கே போகிறீங்க? Welcome, Honorable Minister, Mr. Kulasegaran, my good friend, a member of Parliament, and also the advocate. He is a long-time friend. I am very happy to welcome. உங்களை வரவேற்பதில் இந்த அவை பெருமை கொள்கிறது, இந்த மாநாடு பெருமை கொள்கிறது.
தமிழ் குயில் கல்லியப்பர் மகள் போடுறீங்களா? குளம் கடந்து நெறி கடந்து நில வரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா நிறைக்குறையாய் செம்மொழியே நிலை பெற நீ வாழியவே என்னும் மலேசிய கவிஞர் சீனி நைனா முகமது தமிழ்தாய் வாழ்த்துடன் இவ்வுரையை ஆரம்பிக்கிறேன். ஒரு வேண்டுகோள். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறாக பேசினால் என் முதற்கண் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். புளோரிடா பன்னாட்டு பல்கலைக்கழக தமிழ் மற்றும் புலம்பெயர் தமிழர் நிறுவனத்தின் சார்பாக இம்மாநாட்டு தலைவர் திரு வி.ஜி. சந்தோஷம் அவர்களுக்கும் இம்மாநாட்டின் நிறுவனர் மற்றும் அமைப்பாளருமான முனைவர் சம்பத் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். அவரின் பல்வேறு முயற்சிகளுக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற பக்கபலமாய் விழுதுகளாய் வேராய் தாங்கி நிற்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் நேர்ச்சி நெறியாளர் முனைவர் அருள் நடராஜ் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அடியேன் தலை வணங்குகிறேன். என்னுடைய தலைப்பு இன்று பேசக்கூடிய தலைப்பு தமிழ் மொழிக்கு உலகளாவிய நிலை வருமா, ஐநா மொழிக்குள் தமிழ் சேர்ப்பதற்கான தடைகள் என்ன, அந்த தலைப்பில் நான் பேச போகிறேன். நான் இது ஆங்கிலத்தில் உரையாடுறதுக்காக முடிவெடுத்திருக்கேன், நான் மன்னிக்கணும். ஏன்னா நான் என்னோடய ஸ்பெஷாலிட்டிஸ் மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிரினங்களின் ஆராய்ச்சியாளராக இந்த ஒரு 40 ஆண்டுகளாக பணியாற்றி வந்துட்டுருக்கேன். So let me speak in English. Is Tamil possible to achieve a global status, perhaps even becoming one of the languages used in United Nations? This is a noble aspiration cherished by Tamilars worldwide, but is it attainable? What must we do to succeed? Okay. And the slide illustrates the most spoken language globally, the top 10 languages and the number of people who actually speak that language. And if you look at it, of these, United Nations recognizes 6 official languages: English, Chinese, Spanish, French, Russian, and Arabic. And you can see Tamil falls between 14 or 15, so it depends on depending on who is counting, okay? These languages chosen as UN languages is because of its widespread use. Many speakers and significant international affairs are conducted in those languages. And the last language to be added to the UN languages is Arabic, and that was 1973, 26 years after the last languages were added. It's 78 years later, we are asking, could Tamil be one of the UN languages? And introducing a new official language is clearly an uphill battle, right? We are all very well aware that Tamil is a classical language, it's an ancient rich language, as well as it has definitely recognized as the important languages with a tremendous history, okay? And you can see that of all the classical languages, as noted in this slide, Tamil is perhaps the only language, besides Arabic, I have to say Arabic as well, is the living language. Yet, Tamil is not part of the mainstream media or mainstream language. So, Tamil faces challenges compared to current UN languages to its relatively minor number of speakers and limited global influence. So, let's quickly look at the challenges. It has a limited global spread with only 85 to 90 million speakers, but is primarily concentrated in India, Sri Lanka, Singapore, Malaysia, and then among the Tamil diaspora. In order to introduce a new language in the United Nations, you have to gain the diplomatic support
of multiple countries, especially those with significant influence in the United Nations. It is a considerable hurdle. And there is also financial and logistical implications. Adding a new language requires costs for translation, interpretation, document publication, as well as the need to hire staff who are proficient in Tamil. And then there is also precedence and bureaucracy. UN has rarely added a new language, so they require navigating very complex bureaucratic processes and setting a new precedent. And the last thing is that demonstrating a global significance. To be considered, Tamil must be shown as having substantial international importance beyond its cultural and historical significance. Despite these challenges, can we do it? Are there actionable steps? So the recommendations are to build a strong case, emphasize Tamil's rich heritage and contributions. We need to lobby. We need to lobby and unite countries with Tamil-speaking populations. We need to have international Tamil promotion where we enhance Tamil's visibility on global platforms. We have to showcase Tamil culture internationally with cultural diplomacy. We have to partner with the influential international organizations such as UNESCO. We have to certainly foster global awareness of Tamil significance with public campaigns. We have to leverage technology and media to promote Tamil using digital platforms. We have to strengthen our ties in Tamil-speaking regions with economic and academic partnerships. We certainly have to do documentation and research, highlight Tamiler diaspora contribution, not just contribution by Tamiler within Tamil Nadu or within the Tamil-speaking countries. And so this is very critical. And then we have to certainly have strategic partnerships by collaborating with influential organizations and individuals. So thus, including an additional language, Tamil in UN official roster, though beneficial for linguistic representation, involves navigating a complex array of factors, garnering widespread international support. Globally, Tamil studies are gaining momentum. Community-led initiatives focus on Tamil teachings in various parts of the world, and there are various. So there's various Tamil chairs that have been created across US, UK, and Canada. And importantly, we have making great strides in promoting Tamil as a language to be spoken, but though there's a major focus has been on Sangha Tamil, right? So with that, we saw that in order for Tamil to have a global presence, you can't simply teach Tamil. And if you look around, a dedicated Tamil institute encompassing a full scope of Tamil and Tamiler is non-existent in a global academic landscape. Establishing a Tamil institute focusing on a comprehensive, self-sustaining program is a forward-thinking approach to language and cultural preservation. Such an institute encompassing research, educational programs, public events, and would promote the richness of Tamil and the Tamiler heritage across the globe. Establishing such an institute requires collaborative efforts of the global Tamil diaspora, educational institutions, cultural organizations, and possibly governmental support. It would contribute to the academic study of Tamil, and it promote cultural exchange and global understanding. Such an institute that we envision in Florida International University, okay, this is what we are envisioning, to create an institute with a very global viewpoint,
and the potential impact of this institute with the broader goals of its cultural and linguistic diversity and preservation and global education is immense. Creating such centers, learning and culture would significantly bring Tamil to a broader international audience, provide the much needed ammunition to become one of the UN languages. And so this institute is not made of single chair, but will be a multiple faculty providing multiple areas of expertise, all related to Tamil, so that we can educate, we create certificate programs, undergraduate degrees, and eventually master's and PhD programs in Tamil studies through collaborative programs with institutions in Tamil Nadu. In conclusion, adding Tamil as the UN official language requires a multifaceted approach. It's a journey that involves overcoming significant challenges through coordinated education, culture, diplomacy, and technology strategy. Our efforts at FIU, or Florida International University, represents a step towards this larger goal that can significantly elevate the status of Tamil on the global stage. In fact, this is what we hope to be is the forerunner or the முன்னோடி. ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு நிறுவனத்தை அமைக்கிறதுக்கு இந்த நிறுவனம் ஒரு முன்னோடி நிறுவனமாக உருவாக்கணும் தான் எங்களுடைய ஆசை. I want to end this speech with a Tamil poem that I recently wrote. Its title, சுவடுகளை மறப்பது ஏனோ. அந்நியன் வந்தான், அவன்தான் யாதும் என்றான், அவனை பணிவதுதான் உன் கடமை என்றான். பணிந்தோம், பயந்தோம், சுவடுகளை மறந்தோம், சுட்ட வடுவுகளை மறந்தோம், சுய மரியாதையை இழந்தோம். ஏன் வந்தோம், எங்கிருந்து வந்தோம், ஏது மரியா ஏமாலியானோம். வெள்ளையர்கள் வரும் முன்னே வெள்ளை சேழாந்தியம் ஏறி வெகு தூரம் சென்றான் தமிழன். நினைத்து பாருங்கள் ஒரு நொடி, அன்று கடாரம் கண்ட சோழன் பேராசை கொண்டிருந்தால் மற்ற நாடுகள் தமிழகத்துக்கு தலைவணங்கி நிற்கும். தமிழனின் தொன்மையும் தமிழனின் வல்லமையும் தரணியை போற்றும் இன்று. வென்றால் அடிமையாக்குவது பரங்கேரின் பழக்கம், தோழனாக்குவது தமிழரின் வழக்கம், தோழனாக்குவது தமிழரின் வழக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் கலைமதி. வாஷிங்டன் தமிழ் சங்கத்தின் மேனாள் தலைவரும் வலைத்தமிழ் அமைப்பின் தலைவருமான திரு பார்த்தசாரதி அவர்கள் காலத்தின் அருமை கருதி 5 மணித்துளிகளுக்குள்ளே தங்களுடைய அரிய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். பல நாடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த ஒரு வார காலமாக இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நடக்கக்கூடிய அயலக தமிழர் நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த 10வது உலகத் தமிழ் பொருளாதார மாநாட்டையும் உலக பொருளாதார உச்சி மாநாட்டையும் மிக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய VRS சம்பத்தையா அவர்களையும், இதை வரவேற்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய VG சந்தோஷம் அவர்களையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உலகளாவிய மொழியாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அமர்வை இந்த நிகழ்ச்சியிலே இணைத்ததற்கு முதற்கு நன்றி. காரணம், இது மாதிரியான உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாநாடுகளை, நட்சத்திர விடுதிகளை நடத்தும் பொழுது அங்கே தமிழ் மிகவும் தமிழ் என்பது கூட ஆங்கிலத்திலே உச்சரிக்கப்பட்டு தமிழ் சார்ந்த வளர்ச்சியை நாம் சிறிது தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலை பல இடங்களில் நான் பார்க்கிறேன். தமிழ் என்பது தொழிலதிபர்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு மொழி. தமிழ் என்பது பாமரர்கள் மட்டுமல்ல, தொழிலதிபர்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு மொழி. உலகத்திலுடைய முதன்மையாக பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அறிவிலும் சிந்தனையிலும் வளர்ந்தவர்கள் முன்னெடுக்கும் பொழுது மட்டுமே அந்த மொழி எழுந்து நிற்கும். அந்த வகையிலே 18 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய வாழ்வியலை அமெரிக்காவிலே வாழ்ந்துவிட்டு என் மகள்களை அழைத்து கொண்டு நாம் இந்தியா செல்கிறோம் என்று வீடுகளை விட்டுவிட்டு நான் இங்கே வந்தேன். காரணம்,
இங்கே எனக்கு பல பணிகள் இருந்தது. அதற்காக இங்கே வந்தேன். இந்த ஒரு தமிழ் சமூகத்தை இயக்குவதற்கு 5 பேர் தேவை என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள். பிஆர்எஸ் சம்பத் அவர்கள் மாதிரி. அவருக்கு என்ன கிடைச்சிருது இதில்? அவரவர்களை பற்றி கவலைப்படும் இந்த காலகட்டத்திலே இந்த சமூகத்தை பற்றியும் இந்த தமிழுடைய பொருளாதாரத்தை பற்றியும் உலகெங்கும் சென்று மாநாடுகளை நடத்துவதனால் அவருக்கு என்ன வந்துவிடப் போகிறது? இன்று விருதுகள் விற்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே விருதுகளை கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவர்களை, எங்கெங்கோ இருக்கக்கூடியவர்களை நான் அவரிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நினைப்பேன், நாங்களெல்லாம் அவருடைய அனுபவத்திற்கு முன்பு அவர் அமெரிக்காவுக்கு சென்ற ஆண்டை நான் நினைத்த பொழுது எனக்கு வியப்பாக இருந்தது. உலகம் சுற்றிய வாலிபன் அவர். அப்படி இந்த விஷனரி லீடர்ஸ் என்று சொல்வார்களே, அப்படி தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த தலைவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்துகிறார்கள். எழுத்தாளர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்துகிறார்கள். விஞ்ஞானிகள் இந்த சமூகத்தை வழிநடத்துகிறார்கள். சித்தர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்துகிறார்கள். தொழிலதிபர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்துகிறார்கள். இந்த 5 கேட்டகரி தான் இந்த சமூகத்தினுடைய உச்சக்கட்ட இது. இவங்களை நம்பி தான் இந்த 8 கோடி மக்களும் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இவங்க 5 பேரும் தமிழை பேச வேண்டும். குறிப்பாக வணிக சமூகம் இந்த தமிழை பேச வேண்டும். முதல்ல வணிகத்தில் போன பிறகு என்கிட்ட நிறைய சிஇஓக்கள், நிறைய வணிக மாநாடுகளில் நான் உரையாற்றக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன். இந்த குழு அந்த குழுலாம் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல மாநாடுகளில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பதனால் அந்த அனுபவத்திலே சொல்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் தமிழ் ஓடிட்டு இருக்கீங்க, தொழிலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய அன்பிற்குரிய பிஜேபி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட என்னை அன்பாக அழைத்து சொல்வார், நீங்கள் நல்ல ஒரு ஆண்டர்ப்ரனர் மெட்டீரியலாக இருக்கிறீங்க, தமிழில் இந்த வயசில் போடுறதை விட இன்னும் தொழிலில் இன்னும் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துங்கம்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணம் என்னை தமிழ் இழுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தமிழ் எப்படி வலிமையை ஏற்படுத்தும்? கூகுளில் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது அவங்க ஆங்கிலத்தையும் இந்தியையும் வைத்து இந்த தமிழ்நாட்டை இந்தியாவில் வணிகம் செய்துவிட முடியும் என்று நினைத்தார்கள். அனைத்து ப்ராடக்டையும் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. ஒரு சில ஆண்டுகளில் அவர்கள் தோற்று போனார்கள். வாசகர்கள் இல்லை. அதன் பிறகு கேபிஎம்ஜியும் இன்ஃபோசிஸையும் அவங்க என்னை கூப்பிட்டு ஒரு அறிக்கை கேட்டார்கள். ஆய்வுகள் நடந்தது, முடிவுகள் வந்தது. தமிழ்நாட்டில் தமிழையும், கர்நாடகாவில் கன்னடத்தையும், பெங்காலியில் வெஸ்ட் பெங்காலில் இதையும் அவங்க ஹிந்தியும், இப்படி லோக்கல் லாங்குவேஜஸ் தான் இந்த மக்கள் பயன்படுத்துகிறாங்க, ஹிந்தியையும் ஆங்கிலத்தையும் குறைவாக பயன்படுத்துகிறார்கள் என்று அறிந்த பிறகு அவர்கள் கூகுள் ஃபார் தமிழ் என்ற ஒரு நிறுவனத்தையும் உருவாக்கினார்கள். வங்கிகளிலும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த உயரத்தில் வேண்டாலும் இருங்கள், முனைவராக இருங்கள், 1000 கோடி செய்யக்கூடிய வணிகர்களாக இருங்கள், இன்னொரு தமிழரை பார்க்கும் பொழுது தமிழிலே பேசுங்கள், ஏடிஎம்மில் போகும்போது தமிழை பயன்படுத்துவோம், எழுதும்பொழுது தமிழை பயன்படுத்துவோம். இது நமக்கு அவமானம் அல்ல, இது அடையாளம். உலகத்தில் தமிழை விட வேறு என்ன அடையாளம் இருந்து விட முடியும்? இதை விட ஒரு பேர் என்னவா இருக்க முடியும்? உலக நாடுகளில் பல மூத்த மொழிகள் அவர்களால் அன்று எழுதப்பட்ட மொழிகளை இன்று வாசிக்க முடியாத நிலையில் தமிழை மட்டுமே நான் இன்றும் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி நான் ஒரு சில மாதங்களாக 2008 எனக்கு ஒரு கேள்வி, திருக்குறள் எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. முகநூலில் இதை பற்றி போட்டேன். மதுரை ப்ராஜெக்ட் பண்ண கல்யாண சுந்தரம் ஐயா இந்த மாதிரி அதை பற்றியான விவரங்கள் எல்லாம் இவர் தொகுத்துட்ருக்காருன்னு சொன்னார். இப்படி ஆரம்பித்த பயணம் இன்று 6 ஆண்டுகளை கடந்து அது ஒரு நூலாக ஐயா தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்கள் முகநூலில் காலையில் போட்டு அதுக்குள்ளே படிச்சுட்டார். எவ்வளோ தமிழில் ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க இயக்குனர். தமிழ்நாட்டுடைய இயக்குனர்கள் எவ்வளோ ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை உள்வாங்கியிருக்கிறாங்கங்கிறதுக்கு நான் பார்த்து வியந்து போனேன். அப்படி இன்றைக்கி திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை அறிய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே ஒரு குழுவை அமெரிக்காவில் அழைத்து நாங்கள் தேடினோம். அதன்படி அந்த புத்தகத்தை இன்றைக்கி வடிவமைச்சு வர 14ஆம் தேதி வெளியிட போகிறோம். மிகப்பெரிய ஆவணம். திருக்குறளை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும், ஐநாவிலே எத்தனை மொழி இருக்கிறது, யுனெஸ்கோவிலே எத்தனை மொழி இருக்கிறது, எத்தனை நாடுகள் இருக்கிறது, எத்தனை நாடுகளை திருக்குறள் செய்து விட்டது, எத்தனை நாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஆவணங்களை டேட்டா அனாலிட்டிக்ஸோடு அதை போட்டிருக்கோம். அதில் தமிழை நான் எப்படி குறிப்பிடணும்னு பார்த்தேன். அந்த புத்தகத்தில் இந்தியன் மொழியாக குறிப்பிட்றதா இன்டர்நேஷ்னல் மொழியாக குறிப்பிட்றதான்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம். காரணம், இந்தியன் மொழியாக குறிப்பிட முடியாது அதை. ஏன்னா அது இந்தியன் மொழியும் கூட, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியும் கூட. ஆனால் அது இந்திய மொழி அல்ல. பெங்காலம் மாதிரி, கர்நாடக கன்னடத்தை போல, ஆந்திராவை இருக்கக்கூடிய தெலுங்கை போல இது ஒரு இந்திய மொழி அல்ல. நான் அதை போட்டு வச்சுருந்தேன், ரெட்டில் போட்டு வச்சுட்டு நம்ம அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை நீங்கள் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னே போடலாம் அப்படின்னுட்டு அந்த இதில் புத்தகத்தில் ஐ திங்க் இதுதான் முதல் முறையாக எல்லா மொழிகளையும் ஐநா சபையிலுடைய யுனெஸ்கோவுடைய மொழிகளை எல்லாம் பட்டியலிடும் பொழுது அதிலே முதலாவதாக தமிழ் வரும்பொழுது அங்கே இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் மோர் தேன் இந்தியாவுக்கு வெளியிலே பேசக்கூடிய ஒரு மொழியாக அது இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிடுறேன். அதே மாதிரி ஒரு சின்ன இது இதில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸ் யூகே எல்லா நாடுகள்லையும் இன்றைக்கி தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் இணைக்கணும் அப்படின்ட்டு கடந்த முறை எனக்கு வாய்ப்பளித்த போது நான் பேசிக்கொண்டிருந்தேன். அதன் ஒரு அடுத்த பகுதியாக செயல் திட்டமாக தமிழ் பிஸ்னஸ் world.com என்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கி இதுவரை 2000க்கும் மேற்பட்ட இணையதளங்கள் பிஸ்னஸை உலக நாடுகளிலிருந்து அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலே அனைத்து நாடுகளிலும் உள்ள தமிழ் தொழிலதிபர்களை இணைக்கும் பணி அதில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே அறிய தருகிறேன். யுனெஸ்கோவில் யூஎனில் இருக்கக்கூடிய 6 மொழிகள், அந்த 6 மொழிகள்லையும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திருக்குறள் தான் நமக்கு கீ. எதுக்கு திருக்குறள்னு சொல்கிறேன்னா, திருக்குறளை வைத்தியங்கள் வியக்கக்கூடிய டால்ஸ்டாயும் காந்தியும் வியந்த அந்த திருக்குறளை கையில் எடுத்துக்கொண்டு நாம் உலக மொழியாக இதை கொண்டு செல்ல முடியும். அடுத்ததாக வணிகர்கள் கையில் எடுத்தால் இதை வணிக மொழியாக கொண்டு செல்லும்போது திருக்குறளும் இலக்கியமும் வணிகமும் இணையும் பொழுது இந்த மொழி போலோச்சி நிற்கும், உலகம் இதை ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி இந்த யுனெஸ்கோவில் இருக்கக்கூடிய 194 மெம்பர் லாங்குவேஜஸ் மெம்பர் கண்ட்ரீஸ்லேயும் 12 அசோசியேட் கண்ட்ரீஸ்லேயும் ஒரு நான் மெம்பர் கண்ட்ரி ஒரு அப்சர்வர் கண்ட்ரியில் 208 கண்ட்ரியில் 135 நாடுகளை திருக்குறள் அந்த மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. 135 நாடுகள் அது கவர் பண்ணுது. இன்னும் 72 நாடுகளை தான் அது கவர் பண்ணணும். அந்த நாட்டில் இன்னும் நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருந்தால் கூட 72 நாடுகளை மட்டுமே நாம் இது பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாட்டில் 7 மொழி இருக்கும், அதில் ஒரு மொழியில் திருக்குறள் கண்டிப்பாக வந்திருக்குங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். காலம் கருதி என்னை கடைசியாக விட்டுருக்குறாங்க. நிறைய உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே அமெரிக்காவிலிருந்து வந்து நான் இன்றைக்கி 4 இயக்கங்களை தொடங்கினேன். ஐயா ஜானகிராமன் அவர்கள் 4 லட்சம் பேருக்கு திருக்குறள் நூல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய இலக்கோடு என்னிடம் பேசிக்கொண்டிருந்தார். இன்று 40,000 திருக்குறள் நூல்களை முதல் கட்டமாக தமிழ்நாட்டின் 40 மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரி காரைக்கால் என்று 2 மாவட்டங்களாக கூறி 40 மாவட்டங்களில் 80,000 திருக்குறள் நூல்களை ஒரு ஆண்டுக்கு கொண்டு சேர்க்கும் என்ற ஒரு இலக்கிலே 40,000 கொண்டு சேர்த்து விட்டோம் என்று கூறி தமிழை தமிழாய் பேசுவோம் இயக்கம், உலக தமிழ் பெயர்கள் பேரியக்கம், உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம், வணிக தமிழ் பெயர்கள் இயக்கம் என்ற ஒரு 4 இயக்கங்களை கட்டி நாங்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருடைய ஆதரவோடு வாழ்த்துக்களோடு நாங்கள் எங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்வதற்காக உலகமெங்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்களை இணைப்பதற்காக வலைத்தமிழ் பன்னாட்டு இதழாக மீண்டும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லக்கூடிய வகையிலே பன்னாட்டு இதழ் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, குறுகிய நேரத்தில் பேசுவது எப்படி என்ற ஒரு பயிற்சியை நான் அடுத்த முறை வரும்போது எடுத்து வருகிறேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்த அமர்விலே பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு செய்கிற நேரம். முதலில் அமர்வு தலைவர், தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவை அருள் அவர்களுக்கு மொரீஷியஸ் நாட்டின் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவர்கள், சேர்மன் ஹார்வர்ட் தமிழ் சேர். அடுத்ததாக டாக்டர் முகமது ஜியாபுதீன். நீ கிளம்பு. மேடம் மேடம்
சிவகாமி அவர்கள், ஃபார்மர் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. மேடம், பேராசிரியர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம்மா. டாக்டர் கலைமதி, கன்வீனர் தமிழ்சார் இனிஷியேட்டிவ் ஃப்ளோரிடா. கொடுத்துருப்பாங்க. டாக்டர் கலைமதி அப்படி இங்கே நின்று. நிறைவாக திரு பார்த்தசாரதி அவர்கள். உள்ளதான் அது உள்ளதான் கொடுத்துருங்க. கேட்டு அடுத்த அமர்வு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் அதர் ஸ்டேட்ஸ். இந்த அமர்வுக்கு தலைமை தாங்குவதற்காக தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கீழே உள்ளே கொடுத்துருவோம். வாங்க. யாரும் வெளியில் செல்ல வேண்டாம். தேநீர் உங்களுக்கு இருக்கையிலே வழங்கப்படும். நேரத்தை நன்மை கருதி அடுத்து நமக்கு இன்னொரு அமர்வு இருக்கிறது. அதற்கு பின்பு நிறைவு விழா, பரிசளிப்பு விழா, கலை நிகழ்ச்சிகள், விருந்து என்று நேரம் தள்ளிக்கொண்டே போகின்ற காரணத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எத்தனை பேர் சார் இருக்காங்க அதில்? சார் அவர் சார் முடிவு பண்ண. நீ உட்காருங்க சார், நான் சொல்கிறேன். நீங்கள் உட்காரு. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க. திரு ஏ நமசிவாயம் ஐயா அவர்கள், ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. Mr. Sege Swaminathan, Management Consultant, USA, and Thillai Kumaran, America Tamil Fund, both are from United States. சங்கர் சுவாமிநாதனையும் தில்லை குமரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வல்லியா வல்ல சரி, ஓ சேகர் வல்ல. இந்த அமர்வினுடைய தொடக்க உரையை டாக்டர் வி ஆர் சம்பத் அவர்கள் வழங்குவார். வணக்கம். நாம் இப்போ 11வது அமர்வுக்கு வந்திருக்கிறோம். டீ, காஃபி எல்லாம் உள்ளவே கொடுக்க சொல்லியிருக்கோம். வெளியில் போனால் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அப்புறம் 8-9 மணியாக நிகழ்ச்சி முடிவதற்கு. ஆகவே ஐ எம் ரிக்வெஸ்டிங் தி ஹோட்டல் அத்தாரிட்டிஸ் டு ப்ரொவைட் எ காஃபி, டீ இன்சைட். அவர் வாலண்டியர்ஸ் டு டேக் கேர் ஃபார் திஸ் மேட்டர். வணக்கம். இன்றைக்கு நம்ம 1 மணி நேரம் வருகிற இப்போ என்ன டைம் ஆகுது, 5:15 மணி வரையில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதர் ஸ்டேட் அண்ட் அதர் கண்ட்ரீஸ், ஆல் தே கேன் present their
மேட்டர்ஸ். உங்களை எல்லாம் இந்த அமர்வில் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமர்விற்கு சென்னையில் நீண்ட நாளாக இருக்கிற ஒரு தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பு இருக்கிறது. அதனுடைய தலைவராக இருக்கிற சோழ நாச்சியார் அவர்கள் எங்களுடன் பல்வேறு மாநாடுகளில் பேசியிருக்கிறார், உரையாற்றிருக்கிறார். அவர் தலைமை தாங்க நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதோடு அல்லாமல் நம்மளுடைய பாண்டிச்சேரி அரசாங்கத்தினுடைய புதுச்சேரி பாண்டிச்சேரி 2 இதனாலும் பயன்படுத்தலாம். அரசனுடைய தொழில் அமைச்சர், உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஏ நமச்சிவாயம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை உங்கள் அனைவரின் சார்பிலே வருக வருக என்று மனமோந்து வரவேற்கின்றேன். திரு நமச்சிவாயம் அவர்கள் சென்ற மாநாட்டில் சென்னையில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் ஒரு சிறப்பான உரை நிகழ்த்திய பெருமை அவருக்கு உண்டு. புதுச்சேரிக்கு ஏன் வர வேண்டும், ஏன் நீங்கள் வந்து அங்கே முதலீடு செய்ய வேண்டும், அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு அருமையான சொற்பொழிவை நிகழ்த்தினார். அவர் மீண்டும் நம்முடைய அவைக்கு, நம்முடைய மாநாட்டிற்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகும். அவரை உங்கள் அனைவரையும் சார்பில் மீண்டும் வரவேற்று அவருடைய உரையை விரைவில் நாம் கேட்க இருக்கின்றோம். அடுத்தாற்போல மலேசியாவிலிருந்து வருகை தந்துள்ள மாண்புமிகு திரு குலசேகரன் அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அங்கே இருக்கிறார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். மலேசிய அரசியலில் நீண்ட அனுபவம் பெற்றவர், வழக்கறிஞர், சென்ற ஆட்சியிலும் அமைச்சராக இருந்தவர். அவர் மலேசியாவிற்கு வாருங்கள், வந்து முதலீடு செய்யுங்கள் என்று சொல்லவும், நம்முடைய மாநாட்டை வாழ்த்தவும், அதற்கு பிறகு இங்கே நாம் அளிக்கிற விருதை பெறவும் வந்திருக்கிறார். அவரை உங்கள் அனைவரின் சார்பில் மீண்டும் வருக வருக என்று மனமு வந்து வரவேற்கின்றேன். அதற்கடுத்தாற் போல தில்லை குமரன் அவர்கள் எங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸா சானோசேவிலிருந்து வந்திருக்கிறார். நம் தமிழ்நாட்டுக்காரர். அங்கே போய் தங்கி அங்கேயே நீண்ட குடிமகனாக இருக்கிறார். அவருடைய பெயர் தில்லை குமரன். அவர் அமெரிக்கா தமிழ் ஃபண்ட் என்னும் அமைப்பை வைத்திருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் ஏன் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரி திரு விஷ்ணு அவர்களும் வர இருக்கிறார். அவர் எப்போது வராருன்னு தெரியல, வந்தார்னா அவரும் பேசுவார். தில்லை குமரன் அவர்கள் ஐ திங்க் ஃபெட்னாவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் தலைவராக இருந்தார். ஃபெட்னா என்பது ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்காவா? ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அதாவது வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த பெருமையும் அவருக்கு உண்டு. அவர் இப்போது இங்கே வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த அவையிலே வந்திருக்கிற அனைவரும் நேர கட்டுப்பாட்டை நீங்களாகவே கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு, கூடுமானவர்கள் 1 மணி நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பினை நீங்கள் அனைவரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு, முதல் பேச்சாளராக தலைவர் அவர்கள் சோழநாச்சியார் அவர்கள். அவர் எப்போ நேர கட்டுப்பாட்டில் ரொம்ப தலை சிறந்தவர். கரெக்டாக அவருக்கு பேசி முடிச்சிடுவார். வாங்க சோழநாச்சியார், வாங்க, அப்புறம் காஃபி குடிச்சிடுவாங்க. On behalf of the Tamil Chamber of Commerce, தமிழ் வர்த்தக சங்கம் சார்பாக எனது பாராட்டுக்களையும் நன்றியையும் கன்வீனர் திரு விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் வர்த்தக சங்கம் 80 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறது. 1944ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சங்கம் முதல் நிதி மந்திரியாக ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஆர்கே சண்முகம் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த சங்கம் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்க்காக அவர் ரெப்ரசன்டேட்டிவாக சிகாகோ சென்று இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, உலக பன்னாட்டு நிதி மையம்
ஆகிய அமைப்புகளை தொடங்குவதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்தவர். ஆகையால் இந்த IMF, வேர்ல்டு பேங்க் போன்ற நிறுவனங்களை தொடங்கியதில் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் இந்த 80வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு பெருமையாக இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். CLRI, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமடை செய்வது திரு குரோம் ஃபேக்டரி ஓனர் நாகப்ப செட்டியார் அவர்கள் எங்களது முன்னாள் தலைவர் என்பதிலும் நாங்கள் பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். லக்ஷ்மண் சாம்பல் முதலியார், ராம்சாமி முதலியார் ட்வின்ஸ், ஆற்காடு இரட்டையர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுடைய மருமகன் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் சென்னைக்கும் சிங்கப்பூருக்கும் கப்பல் தொழில் நடத்தி வந்தவர். அதற்கு பிறகு நல்லி மற்றும் பலர் இந்த அமைப்புகளில் தலைவராக பணியாற்றி இருக்கிறார்கள். தற்போது அந்த பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தமிழ்நாடு, அதாவது தொழில் வாய்ப்புகள் தமிழகத்தில் என்ற தலைப்பில் இந்த செஷன் திரு VRS அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதில் உரையாற்ற வேண்டிய அரசு அலுவலர்களும் மற்றவர்களும் இங்கு வர இயலவில்லை. ஆகையால் அந்த 1 மணி நேரம் என்பது இருக்கும் நபர்களுக்குத்தான் உரியது என்று நினைக்கிறேன். அதை பங்கிட்டு இருக்கிறவர்கள் இந்த தலைப்பில் சேர்பர்சன் என்ற முறையில் ஃபோக்கஸ் செய்து உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் ஜிம் குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2 நாட்களுக்கு முன் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஏறத்தாழ 6,64,000 கோடி முதலீட்டை ஈர்த்திருக்கிறது. இதில் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளாக 14,54,712 பேருக்கும் 12,35,945 பேருக்கும் மொத்தமாக 26,90,657 பேருக்கு வேலை வாய்ப்புகளை இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் இந்த புள்ளி விவரங்கள் தான் தமிழகத்தின் தொழில் வாய்ப்புகளுக்கு காரணிகளாக அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ 3,79,000 கோடி ரூபாய்கள் வணிகத்துறை, ப்ரமோஷன் மற்றும் இண்டஸ்ட்ரி துறையின் சார்பாக ஈர்க்கப்பட்டிருக்கிறது. எனர்ஜி செக்டார், எரிசக்தி துறை போன்றவை மூலம் 1,35,000 கோடி 1,35,157 கோடி ரூபாயும் மற்றும் MSME 63,573 கோடி ரூபாய்களும், ஐடி டிஜிட்டல் சர்வீஸ் போன்றவை 22,130 கோடி ரூபாயும், மொத்தமாக 6,64,000 கோடியை இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய சாதனை. இதில் ஏறத்தாழ ஒரு 30 நாடுகள் பங்கேற்று தங்களுடைய ப்ராடக்ட், சர்வீஸுகள் போன்றவற்றை கண்காட்சியில் அமைத்து பல்வேறு தலைப்புகளில் தொழில் வாய்ப்புகள் குறித்து உரையாடினார்கள். ஏறத்தாழ 9 நாடுகள், ஆஸ்திரேலியா, டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் கொரியா, UK, USA போன்ற நாடுகள் இந்த நிகழ்வில் பார்ட்னர் கண்ட்ரியாக பார்ட்டிசிபேட் செய்து அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பை இந்த மாநாட்டின் வெற்றிக்கு அளித்திருக்கிறார்கள். தமிழகம் நம்பர் 1 ஹையஸ்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ், நம்பர் 1 in auto and auto components, number 2 in largest economy state in India after Maharashtra. ஏறத்தாழ 43% பெண்கள் வேலைவாய்ப்பில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சாதனை இந்திய அளவில். வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இத்தகைய சாதனை நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ 70% இந்தியாவின் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர் மேனுஃபேக்சரிங் பங்களிப்பு இருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்தாலும் இருசக்கர வண்டிகள் தமிழகத்தில் மட்டுமே 70%, 100% பங்களிப்பை செய்திருக்கிறது.
தமிழகத்திற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் தொழில் வாய்ப்புகளுக்கு உள்ள வேறுபாடு காரணம் என்றால், குஜராத் போன்றவை, கேரளா போன்ற 2 ஸ்டேட் மாநிலங்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், குஜராத்தில் தொழில் வளர்ச்சி உண்டு, சமூக வளர்ச்சி குறைவு. சமூக திட்டங்களுக்கான பங்களிப்பு, இன்க்ளூசிவ் growth என்று சொல்வார்கள், சமச்சீரான வளர்ச்சி என்பதே கிடையாது. கேரளாவை எடுத்துக்கொண்டால் சமூக வளர்ச்சி இருக்கும், ஆனால் தொழில் உற்பத்தி, தொழில் வளர்ச்சி குறைவு. ஆனால் இந்த திராவிடன் மாடல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சமூக வளர்ச்சியும் சரி, பொருளாதார வளர்ச்சியும் சரி, தொழில் வளர்ச்சியும் சரி மிகுந்து முன்னோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சிகள் தான் இது போன்ற வெற்றிகரமான மாநாடு. இந்தியாவிலே முன்மாதிரியாக இருக்கிறது. இங்கு நடைபெறும் திட்டங்கள் அனைத்தும் வட இந்தியாவிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் தேர்தல் காலத்தில் பின்பற்றப்படுகிறது. சிலர் இங்கு வந்து ஒரு விமர்சனமும் அங்கு சென்று அதை பின்பற்றி அவர்கள் அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு திட்டம் சிறப்பாக இருந்து பயனளித்தால் தான் மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். தமிழ்நாடு திராவிடன் மாடல் திட்டத்தை மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் அந்த திட்டம் சிறப்பானது, அது பயனளிக்கக்கூடியது, ஒரு இன்க்ளூசிவ் growth-ஐ உருவாக்கக்கூடியது என்பதுதான் அதில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள. உலகத்தில் இருந்து பல்வேறு நாடுகளில் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த செய்தியை நீங்கள் எடுத்து சென்று உங்கள் தொழிலதிபர்களை இங்கே முதலீடு செய்வதற்கு அழைத்து வாருங்கள் என்பதையும் எங்கள் சம்பத் அவர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் கூறிக்கொள்கிறோம். $1 trillion எக்கானமி, ESG, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் என்பதுதான் இன்றைய பாலிசி. அனைத்து உலக அளவிலும் சுற்றுச்சூழ்நிலையை பாதுகாத்து தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பது. அறிவு சார்ந்த தொழில்கள், நாலேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மனித வளம், HR, ஹியூமன் ரிசோர்சஸ் மற்றும் குளோபல் பிராண்ட்ஸ், சர்வதேச சந்தையில் இன்டர்நேஷனல் பிராண்டாக தமிழ்நாட்டு உற்பத்தி பொருட்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இன்றும் அந்த வகையில் தமிழக அரசு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. கனெக்டிவிட்டி, வேல்யூ அடிஷன் போன்றவற்றிலும், சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் எங்கள் தொழிலதிபர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 5 லட்சம் பேர் இன்ஜினியர்களாக ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு பெற்று தொழில்துறைக்கு லேபர் சப்ளை ஆகட்டும், அதே ஸ்கில்டு லேபர் ஆகட்டும், மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தொழில்துறைக்கு உண்டான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறார்கள். சமச்சீர் வளர்ச்சி, தமிழ்நாடு ஏறத்தாழ 37 லட்சம் ஸ்கில்டு ஒர்க்கர்களை 2025ற்குள் உருவாக்குவதற்கான தமிழ்நாடு திட்டம் தொழில் வளர்ச்சிக்கும் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கும் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கு சற்று முன் பேசிய பேச்சாளர் அவர்கள் குறிப்பிட்டதை போல் இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் 3 துறைமுகங்கள், சென்னை துறைமுகம், காமராஜர் போர்ட் மற்றும் காட்டுப்பள்ளி LNT-யாக இருந்தது, தற்பொழுது அதானி போர்ட்ஸ். 3 துறைமுகம், 30 கிலோமீட்டர் ரேடியஸில் 3 மிகப்பெரிய மேஜர் போர்ட்ஸ் ஏற்றுமதி இறக்குமதிக்கு மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. 4வது துறைமுகமாக தூத்துக்குடி பின்தங்கிய மாவட்டத்தில் வின்ஃபாஸ்ட் என்ற கம்பெனி கிட்டத்தட்ட 14,000 கோடியை முதலீடு செய்ய ஒப்பந்தம் ஏற்படுத்தி இருக்கிறது. சமச்சீர் வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growth என்பதற்குத்தான் இதர் அடையாளம். பல்வேறு துறைமுகங்களை பற்றி நீதிபதி அவர்கள் உரையாற்றினார்கள். அதெல்லாம் அந்த காலத்தில் சோழர்கள் காலத்திலையும் மூவேந்தர் காலத்திலையும் தொழில் வளர்ச்சி அடைந்தது. தமிழர்களின் மரபிலேயே ஏற்றுமதி ஏறத்தாழ 40% ஏற்றுமதியை சோழர் காலத்தில் திகழ்ந்து வந்தது தமிழ்நாடு மட்டுமே. அன்றைக்கு இங்கிலாந்து ஒரு ஃபிஷிங் ஹார்பர் தான். இன்றைக்கி அப்புறம் 350 வருஷம் நம்மளை ஆண்டா கூட அன்றைக்கெல்லாம் சோழர்கள் காலத்தில் ஏற்றுமதி உச்சக்கட்டத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது இங்கிலாந்தோட பங்களிப்பு 1% குறைவானது. அத்தகைய மிகப்பெரிய பங்களிப்பை கடல் வாழ் ஏற்றுமதிகளுக்கும் இறக்குமதி பொருட்களை இங்கு கொண்டு வருவதற்கும் கேப்டிவ் போர்ட் போன்ற அமைப்புகளை நாம் இப்போது ஃப்ரீ ட்ரேட், எக்கனாமிக் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறோம். ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே சோழர்கள் வணிகத்தில் ஈடுபட்டு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் வரலாற்று உண்மை. அத்தகைய ஒரு சிறப்புமிக்க இந்த தமிழ் சமூகம்
மீண்டும் ஏற்றுமதியில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக கொண்டு வர வேண்டும். அதற்குண்டான வாய்ப்பு, வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள், அரசாங்கத்தின் கொள்கைகள், ஒவ்வொரு துறைக்கும் சிறப்பாக பயோடெக்னாலஜி ஆகட்டும், ஏற்றுமதி காலணிகளாகட்டும், எலக்ட்ரானிக்ஸ், ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக பாலிசி கொள்கை திட்டங்கள் தமிழக முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் தொழில் வளர்ச்சிக்கு மிகுந்த உந்து சக்தியை ஏற்படுத்தும் என்பதால் தமிழகம் தொழில் முதலீட்டிற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் சிறந்த மாநிலம், டெஸ்டினேஷன் ஃபேவரபிள் ஸ்டேட் இன் இந்தியா என்பதை மீண்டும் உங்களுக்கு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திரு சோழநாச்சியார் ராஜசேகர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். சரியா மலேசியன் மினிஸ்டருடைய உதவியாளர் என்னுடைய காதுக்கு பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, அவர் சீக்கிரமாக போகணும், 6 மணிக்குள்ளே போகணும், அதனால் சீக்கிரமாக அவரை அனுப்புங்கன்னு சொல்கிறார். அமைச்சர்கிட்ட நான் வேண்டுகோள் விட்டுருக்கேன். அவர் இப்போ வாழ்த்து சொல்லிவிட்டு வேறு ஒரு இடத்துல நடக்கிற மலேசியன் முடிச்சுட்டு திரும்பி எங்கள் ஹாலில் வந்து அவர் விருது வாங்கி கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். ப்ளீஸ் கம் பேக் அகெயின் டு ரிசீவ் த அவார்ட் from us, even though you are going to another function, please come back, because the award function will start probably 6:30 to 7 o'clock. It will go up to 8 o'clock. Even before 8 o'clock, if we reach, it will be good to receive the award. I am very much requesting to the Honorable Minister and also requesting on behalf of the entire crowd, please come to receive the award. After finishing this wishes, greetings, go back and come back. வாங்க சார், நீங்கள் போய் பேசிட்டு திரும்பி வரணும் சார், அவசியம். நாங்கள் பேசுங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்குது திருப்பி வர. பட் டைம் ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் பர்மிட். ஐயா சம்பத் அவர்களே, அமைச்சர் நமசிவாயம் அவர்களே, பாண்டிச்சேரி அமைச்சர், மித்த தலைவருங்க, பேச்சாளருங்க, வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, வந்திருக்கும் இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். மிஸ்டர் சம்பத் வந்து என்னோடய பழைய நண்பர். நான் 2 வருஷம் அமைச்சராக இருந்தேன். இப்போ திருப்பி அந்த தொழிலில் வந்திருக்கேன். நான் அமைச்சராக இருக்கும்போது திருப்பி என்னோடய ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் வரணும், நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து பேசணும், நீங்கள் அங்கே வரணும், நீங்கள் துபாய்க்கு வரணும், அமெரிக்காவுக்கு வரணும், சைனாவுக்கு வரணும், எங்கெங்கேயே வர சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் முடியும்னு சொல்லிட்டு அப்போ முடியாது சொல்லிடுவேன். இப்போ இந்த வாட்டி பார்த்தேன், அப்பப்போ நம்ம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பரவாயில்ல வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரே ஓட்டம் ஓடலான்னு. இல்லை எங்களுக்கும் when you come அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ somehow, ஆனால் அவர் அதுக்கு முந்தைய உள்ள பேச்சாளர் சொன்னார், நல்லா அவர் செய்கிறதுக்கெல்லாம் அவர் சொந்த நன்மைகள் இல்லை, தமிழ் வளரணும், தமிழருக்கு வந்து அந்த நன்மை செய்கிறார். அவர் ரொம்ப பாராட்டணும், அவர் கைத்தட்டு கொடுங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். இன்றைக்கு நான் வரும்போது நான் சொன்னேன், ஐயா நான் வந்து என்னை வந்து மேடையில் நின்று பேச சொல்லாதீங்க, ஏன்னா நான் பேச ஆரம்பித்தேன்னா நிப்பாட்ட மாட்டேன். நான் நார்மலி ஐ வில் ஸ்பீக் ஃபார் 3-4 hours. ஸோ நான் எப்படி இந்த 3-4 நிமிஷத்தில் பேசி முடிக்க போகிறேன்னு ஐ டோன்ட் நோ மிஸ்டர் சம்பத். ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் பேசுகிறேன்ல, அப்போ ஒரே வாட்டி பேசி முடிச்சிடுறேன். Ladies and gentlemen, it gives me great pleasure to be here. We are all Tamils, most of us. Thank you for inviting me. நம்மளோட சம்மந்தம் வந்து ஃப்ரம் தமிழ்நாடு டு மலேசியா இன்றைக்கி நேற்று உள்ளதில்லை, பல வருஷம். சில பேர் சொல்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான வருஷம், இட்ஸ் so many thousands of years. சில பேர் அதுக்கு மேலே சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு நினப்பு கூட்டாங்க திருப்பி நம்மளோட உறவு வந்து தொப்புள் கொடி உறவு. இட்ஸ் கனெக்டட் ஸோ ஸ்ட்ராங்லி ஓவர் தி இயர்ஸ். இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். இன்றைக்கு சுருக்கமாக நான் சொன்னேன்னா சர்டன் திங்ஸ் ஐ மஸ்ட் சே அபவுட் மை கண்ட்ரி. இட்ஸ் அ கிரேட் கண்ட்ரி. மலேசியா ஹேஸ் ஏறக்குறைய more than 2 million Tamils. எத்தனை Tamils are doing very well, super well. Some are rich and some are very much richer. But
the majority of them are working class, like many of the places in the country. இன்றைக்கு கொஞ்சம் எனக்கு நேரம் கிடச்சிது. I went with my Tibet officer, Mr. Indran, to Tibet Technical Vocational Educational Training. ஏன்னா என்னோட கணிப்பில் வந்து to the future of mankind is on Tibet. நான் வந்து ஒரு வழக்கறிஞர். I studied as a lawyer some 30 odd years in London, came back, practice. அது அந்த நாள் உள்ளது. The academic things are no more relevant. Things have changed so much. Artificial intelligence and that kind of thing. So Malaysia is a very great country for investment. And my officer is here from my Malaysian High Commission. So அவர் இங்கே இருப்பார். His name is Mr. Wan. Mr. Wan, can you stand? அதாவது பெரிய காசு. But I am shocked to learn such a small country, Malaysia, has invested more than 7 billion in India. அப்போ நாங்கள் அவ்வளோ காசு நம்பி போட்டிருக்கோம், நீங்கள் எங்களை நம்பி வரமாட்டீங்க. ஸோ அதுக்கு என்ன ஆர்வம் கொடுக்கணும். Actually, Malaysia has got a very competitive workforce, very capable people, and I think that has to be, we got abundant opportunities in my country. You must come and see how you can partake in those activities. And we are the largest trading partner with South Asia. That means whole of South Asia, Malaysia is the largest trading partner with India. We are also in that. And also, number Tamilavanga, a lot of Indians, not only Tamils, are also having permanent homes in Malaysia. You know, it's a big diaspora in Malaysia. ஏன்னா எங்கே போனாலும் தமிழங்க சாப்பாடு கிடைக்கும், எங்கள் கலாச்சாரம் all are same, so very similar. அதால் ரொம்ப பேர் அங்கே இருக்கிறாங்க. And a lot of people are now interested in what is called my second home. My second home na, நீங்கள் வந்து you do certain investments in Malaysia, you don't have to take a visa and come. உங்களுக்கு வந்து அந்த certain time கொடுப்பாங்க, maybe 6 months or 5 years or permanent residence, but depends on the investment. If you invest 5 million ringgit and all that, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க எங்கள் நாடு ரெடியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மலேசியன் many doctors, இங்கே கூட என் நண்பர் வந்திருக்காங்க, some of the doctors, most of them are from India, they educated here and we went there. But the opportunities are abundant. In fact, now one of the largest single investor is from China. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்கிறாங்க. They are coming. We are hoping India also can play a part. Whatever I have spoken here, whatever I may not have the time to say other things. என்னோட ஆஃபீஸர் ஒன் இருக்கார், அவர் வந்து லோக்கல் கான்சுலேட்டில் இருக்கார். You can always contact him, you can always see him, and you also can always go and discuss with him as to how to go further. Finally, last month, Malaysia, we declared a new policy towards India and China. We have now abolished the need to take visas to come to my countries. You're most welcome, but when you come to Malaysia, bring a lot of money to spend. Don't சும்மா வந்துட்டு அப்படியே கை கமிச்சு போகிறது ஒன்றும் புண்ணியம் இல்லை. ஓகே, நிறையா காசு எடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்லா ரூபீஸ் எல்லாம் இருக்குது. வந்து எங்கள் நாட்டில் வந்து செலவு பண்ண கேட்டுக்கிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மலேசிய அமைச்சர் அவர்களுக்கு புதுவை மாநில அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். முன்னாடி வாங்க. அவங்களுக்கு அமைச்சர்
சார் இப்போ நான் அமைச்சர் கூப்பிட்டுருவோம். இல்லை இல்லை சொல்லி அவர் நான் காத்துருக்கேன் ஒரு 5 minutes. வாங்க சார், அமைச்சர் சார், நீங்கள் பேசுங்க. புதுவை மாநில தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். பத்தாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு 2020-24 மாநாட்டினுடைய 11வது அமர்விலே இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமையேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் சோழநாச்சியார் ராஜசேகர் அவர்களே, இந்த மாநாட்டை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து சிறப்பாக நிகழ்வதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நிறுவன தலைவர் டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களே, வரவேற்பு குழுவுடைய தலைவராக இருந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மலேசிய நாட்டினுடைய அமைச்சர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா குலசேகரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் தில்லை குமரன் அவர்களே, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் முத்துவேல் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய முதலீட்டாளர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாநாட்டில் எனக்கு கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய அன்பிற்குரிய டாக்டர் சம்பத் அவர்களுக்கும் அவருடைய குழுவை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த மாநாடு நேற்றையிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு 11வது அமர்வாக இந்த மாநாடு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிலே பல்வேறு விஷயங்களை நீங்கள் ஆலோசித்திருப்பீர்கள், பல்வேறு விஷயங்கள் இந்த மாநாட்டிலே பேசப்பட்டிருக்கும். அப்படி இருக்கின்ற சூழலில் இன்றைக்கு முதலீடு என்பது ஒரு முக்கியமான பங்கை இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு தொழில்துறையில் முதலீடு என்பது ஒரு முக்கியமான ஒரு நிலையில் இருந்து இன்றைக்கு பங்காற்றி கொண்டிருக்கின்றது. அப்படி முதலீடை நாம் செய்கின்ற பொழுது எந்த இடத்தில் எந்த துறையில் நாம் முதலீடு செய்தால் அதிலே நாம் லாபகரமாக அந்த முதலீட்டை நாம் எடுக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு அடிப்படை கேள்வியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் நாம் முதலீடு செய்கின்ற பொழுது முதலிலே நாம் அதற்கு எவ்வளவு தொகை முதலீடு செய்கின்றோம், அந்த தொகை முதலீடு செய்கின்ற தொகையிலிருந்து எவ்வளவு தொகை நமக்கு லாபம் கிடைக்கும் என்று தான் நாம் முதலிலே அந்த கணக்கை நாம் போடுவோம். அப்படி அந்த கணக்கை போட்டு நாம் முதலீடு செய்கின்ற பொழுது அந்த முதலீடு நாம் செய்கின்ற பொழுது அந்த முதலீடு பத்திரமானதாகவும் பாதுகாப்பு உள்ளதாகவும் அந்த முதலீடு இருக்க வேண்டும். காலத்திற்கும் அந்த முதலீடு நமக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஏன்னா அடிக்கடி நம்ம ஒரு முதலீடு பண்ணும்போது தொடர்ந்து முதலீடு பண்ண முடியாது. அப்படி அந்த முதலீடு நாம் படுகின்ற பொழுது அது தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கின்ற நிலையை நாம் சிந்தித்து அந்த முதலீடு செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது தான் அந்த தொழிலை நல்ல முறையில் செய்து நல்ல லாபகரமாக அந்த தொழிலை நாம் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும். அதனால்தான் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் முதலீட்டாளர்கள் ஈர்ப்பதற்கு மாநாடுகளை நடத்தி என்னென்ன வாய்ப்புகள் அந்த மாநிலத்திலே இருக்கின்றது என்பதை
இன்றைக்கு மாநாடுகள் மூலமாக இன்றைக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எடுத்து ஈர்ப்பதன் மூலமாக இன்றைக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக உங்கள் முன்னால் இந்த மாநாட்டிலே நான் நிற்கின்றேன். அப்படி மாநாட்டிலே நிற்கின்ற இந்த வேளையில் புதுச்சேரியில் ஏன் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும், புதுச்சேரியில் ஏன் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான மாநிலமாக, உகந்த மாநிலமாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய எங்களுடைய முதலமைச்சர் ஐயா என்ஆர் ஐயா அவருடைய தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு தொழில்துறைக்கென்று பல முக்கியத்துவங்களை கொடுத்து இன்றைக்கு தொழில்துறையிலே முன்னேற்றங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எங்கள் அரசாங்கம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய மாநிலத்திலே நீங்கள் முதலமைச்சரை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அமைச்சரை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, எந்தவித இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக உங்களால் சந்திக்க முடியும். அந்த நிலைமை, அந்த வசதி வாய்ப்பு புதுச்சேரி மாநிலத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளாக இன்றைக்கு நாங்கள் அங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் எங்களுடைய முதலீட்டாளருடைய வலியும் வேதனையும் எங்களுக்கு நன்றாக தெரியும், தொழிலாளருடைய வலியும் வேதனையும் எங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே உங்களுடைய முதலீடுக்கு உகந்த மாநிலமாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அப்படி உருவாகி இருக்கின்ற அந்த மாநிலம் கிட்டத்தட்ட பார்த்தோமே ஆனால் நல்ல குடிதண்ணீர் வசதி, அதே போல் 24 மணி நேரமும் மின்சார வசதி, இன்றைக்கு தொழில்துறை மூலமாக கிட்டத்தட்ட 750 ஏக்கரிலே இன்றைக்கு ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குகின்ற அந்த நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட அரசின் மூலமாக கிட்டத்தட்ட 750 ஏக்கர் நிலமானது நீண்டகால குத்தகைக்கு விடுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் அந்த உருவாக்கி வைத்திருக்கின்றது. மத்திய அரசின் ஒப்புதலோடு பெற்று இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு அதற்கு முதலீட்டாளர்களுக்கு உரிய அவர்களுக்கு அந்த இன்சென்டிவ், அந்த ஊக்கத்தொகை, அதிலே பார்த்தீங்கன்னா சொன்னால் அவருடைய முதலீடுகளுக்கு உள்ள ஊக்கத்தொகை, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி என்று சொல்லக்கூடிய அந்த தொகையை எங்களுடைய மாநிலத்திலிருந்து நம் முதலீட்டாளர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி, இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சப்சிடி, இப்படி பல்வேறு வகைகளிலே எங்களுடைய மாநிலத்திலிருந்து முதலீடு செய்வர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு மானியமாக இன்றைக்கு அதை நாங்கள் திரும்ப அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு புதிதாக இன்றைக்கு சிறு குறு தொழில் செய்கின்ற அந்த முதலீட்டாளர்களுக்கு 3 வருடத்திற்கு எந்தவித அரசின் அனுமதி இல்லாமல் அவர் தங்களுடைய தொழிலை தொடங்கலாம். அவர் தொழிலை தொடங்கி 3 வருடங்களுக்கு காலத்திற்குள்ளாக மற்ற அனுமதியை அவர்கள் பெற்றுக் கொடுக்கலாம் என்ற நிலையை, ஒரு கொள்கை முடிவை நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்திருக்கின்றது. இப்படி பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு விதமான மிக முக்கியமான கம்பெனிகள் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்துஸ்தான் யூனிலீவர், எம்ஆர்எஃப், லெனோவா, இன்டெக்ரா, இப்படி போன்ற கம்பெனிகள் புதுவை மாநிலத்திலே இருந்து இன்றைக்கு தங்களுடைய தொழிலை மிகவும் வெற்றிகரமாக, லாபகரமாக, நிம்மதியாக இன்றைக்கு அந்த தொழிலை தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக புதுவை மாநிலத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் சுற்றுலாவுக்கு உகந்த மாநிலமாக இன்றைக்கு புதுவை மாநிலம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி அனைத்து வகையிலும் இன்றைக்கு தொழிலை தொடங்கி செய்வதற்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழல் உள்ள மாநிலமாக இன்றைக்கு புதுவை மாநிலம் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 5000 பொறியியல் பட்டதாரிகள் ஒரு ஆண்டிற்கு அவர்கள் நம்முடைய படிப்பை முடித்து இன்றைக்கு வெளியே வருகின்ற அந்த 5000 மாணவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அதற்கான இன்றைக்கு லேபர் ஃபோர்ஸ் இன்றைக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு புதுவை மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னால் புதுவை மாநிலம் சின்னஞ்சிறிய மாநிலம், சின்னஞ்சிறிய நிலப்பரப்பு கொண்ட மாநிலம், ஒரு ஆன்மீகத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்ற சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமியாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அதற்குரிய நம்முடைய லேபர் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களையும் பெற்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு புதுவை மாநிலம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.
பல்வேறு பொறியியல் கல்லூரிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, மருத்துவக் கல்லூரிகள் இருந்து கொண்டிருக்கின்றது, 2 யூனிவர்சிட்டிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, பாலிடெக்னிக் இருந்து கொண்டிருக்கின்றது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கின்றது. இப்படி பல்வேறு விதமான கல்வியிலே மேம்பட்ட மாநிலமாக இன்றைக்கு புதுவை மாநிலம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. தங்களுடைய தொழிற்சாலைக்கு தேவையான அந்த தொழிலாளர்களை நம்முடைய புதுவை மாநிலத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி ஒரு சூழலும் இன்றைக்கு புதுவை மாநிலத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இதைத்தான் எங்களுடைய புதுவை மாநிலத்தினுடைய எங்களுடைய கோரிக்கையாக வைத்து, நீங்கள் அனைவரும் புதுவை மாநிலத்திலே முதலீடு செய்யுங்கள், உங்களுக்கு பக்கபலமாக எங்கள் அரசு இருக்கும், நாங்கள் இருக்கின்றோம், எங்களுடைய முதலமைச்சர் இருக்கின்றார். எந்த நேரத்திலும் எங்களுடைய முதலமைச்சரை நேரடியாக உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயார் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு உங்களுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புதுவை மாநிலத்திலே உங்களுடைய முதலீட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். சரி, மலேசியா அமைச்சருக்கு. மலேசியா அமைச்சர் திரும்ப அவர் வர்றது இதில் கொஞ்சம் சங்கடம் இருக்குது. ஏன்னா அவர் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் இதில் அவங்க சீட்டில் உட்காருங்க. அதாவது மலேசியா அமைச்சர் மாண்புமிகு திரு குலசேகரன் அவர்கள் நம்ம மாநாட்டை முடித்துட்டு திரும்பி வர சொன்னால் வர்றது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏனெனில் அவர் வேறொரு நிகழ்ச்சியில் ஒத்துக்கொண்டுள்ளார். அந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு முடியும் என்று தெரியவில்லை. ஆகவே அவரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அவர் திரும்பி வருவது சங்கடம் என்பதனால் அவருக்கு மட்டும் கான்வகேஷன்லேயே ஒரு ஸ்பெஷல் கான்வகேஷனாக எல்லாருக்கும் மொத்தமாக விருது கொடுப்போம், அதாவது பட்டயம் இது கொடுப்போம், டிகிரி கொடுப்போம். ஆனால் ஸ்பெஷல் கான்வகேஷன் மாதிரி. ஏன்னா சான்சலர் இங்கே இருக்கிறார். யார் சான்சலர்? மொரீஷியஸ் ஃபார்மர் பிரசிடென்ட்டு தான் அவார்டு கொடுக்குறவர் இஸ் இயர். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்வைட் Mauritius former president to confer the உலகத்தமிழர் மாமணி award to honorable minister. Before giving the award, our one of the volunteer will read his profile. Padima. Very good evening to all of you present here. Please excuse my English. I'd like to share a few words about the Honorable Yang Mohammed Tuan M. Kulasegaran. He is the Deputy Minister under the Government of Malaysia. Mr. Kulasegaran is an ethnic Tamil and has been a long-standing advocate against the problems faced by the Malaysian Indian community. After his appointment as Minister of Human Resources in 2018, he became the first Human Resources Minister to conduct the National Labour Advisory Council, NLAC, a tripartite stakeholders meeting 10 times in a year. Mr. Kulasegaran was also made chairman of the Malaysian chapter of the Parliamentarians for the Global Action in 2019. He is also an executive board member of the group. In that capacity, he has been advocating the need for Malaysia to ratify the Rome Statute to the International Criminal Court, ICC, and to call for the abolishment of the mandatory death penalty and the ratification of the Arms Trade Treaty. The Madras Development Society would like to honor his inspiring work by offering him a small token of appreciation as the crown jewel of World Tamil Award. உலக தமிழர் பொருளாதார நிறுவனம் மற்றும் சென்னை வளர்ச்சிக் கழகம் சென்னையில் ஜனவரி 9/1/24 மற்றும் 10/1/24 நாட்களில் நடைபெற்ற 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு மற்றும் உலக பொருளாதார உச்சி மாநாட்டு நிகழ்வின் போது மாண்புமிகு YB யுவான் M. குலசேகரன், மலேசிய அரசின் துணை அமைச்சர்
கோலாலம்பூர் மலேசியா அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணி புரிந்தமைக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. World Tamils Economic Foundation and Madras Development Society recognize Honorable Y.W.M. Kulasekharan, Deputy Minister, Government of Malaysia, Kuala Lumpur, Malaysia, for his distinguished services in the field of socio-economic development and welfare of the Tamil community, and confer the title of Ulaga Tamilar Mamani, Crown Jewel of World Tamils. He is becoming Crown Jewel of World Tamils on the occasion of 10th World Tamils Economic Conference Global Economic Summit held on 9/1/24 and 10/1/24, signed by the Award Committee Chairman Honorable Mr. Justice S. Bhaskaran, World Tamil Economic Conference, and Founder World Tamils Economic Conference, President Madras Development Society, Dr. V.R. Sampath. மேனாள் ஃபெட்னா தலைவரும் ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுங்க, ஒரு கட்சி வேணும். அமெரிக்க தமிழ் ஃபண்ட் தலைவர் திரு தில்லை குமரன் அவர்களை உரையாற்றி வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த 10வது உலகத்தமிழர் இந்த மாநாட்டிற்கு என்னை அழைத்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மதிப்பிற்குரிய டாக்டர் V.R. சம்பத் ஐயா அவர்களுக்கும், அவருடன் இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் V.G.P. சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இங்கு எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த இந்த நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டு இருக்கும் தலைவர் திரு சோழ நாச்சியார் அவர்களுக்கும், புதுச்சேரியில் இருந்து வந்திருக்கும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ஐயா நமசிவாயம் அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நமக்கு முன்பு பேசி இங்கிருந்து சென்றிருக்கும் மாண்புமிகு மலேசிய அமைச்சர் திரு குணசேகரன் அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் எனது நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு சிறப்பான விழாவை நடத்திட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நான்
2006 2008 வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைத் தலைவராக பணிபுரிந்திருக்கிறேன், தொண்டாற்றி இருக்கிறேன். அதான் கடைசி. அது பிறகு 2015 கலிஃபோர்னியாவில் ஒரு மாநாடு, பேரவையுடைய மாநாடு இங்கே நடத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு மாநாடு, அது 3 நாள் மாநாடு. அந்த ஒரு மாநாடை நடத்துவதுங்கிறது ஒரு சாதாரண செயல் இல்லைங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த அனுபவம் எனக்கு உண்டு. அந்த அனுபவத்தை வச்சு ஐயா சம்பத் அவர்களுக்கும் சந்தோஷம் அவர்களுக்கும் இந்த மாநாடை சிறப்பாக நடத்துவது வந்து பாராட்ட வயதில்லை, இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய பணி. அது அருமையாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரகோஷம் நாம் வந்து எல்லோரும் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைங்கிறது ஒரு கூட்டமைப்பு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட வட அமெரிக்காவில், அமெரிக்கா மட்டுமில்லை கனடாவிலும் ஒரு 60 தமிழ்ச்சங்கங்கள் இணைந்து இந்த ஒரு கூட்டமைப்பை நடத்திட்டு இருக்கிறது. அதனுடைய தலைவர் முனைவர் பாலா சுவாமிநாதன் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அந்த அமைப்பு ஒரு கலாச்சார பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக 36 ஆண்டுகளாக விழா நடத்திக்கிட்டு வருது. பல இடங்களில், பல நகரங்களில், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நகரங்களில் நடக்கும். அது தமிழுக்கும் அந்த பண்பாட்டிற்கும் அந்த தமிழ் உணர்விற்கும் தமிழர்களுடைய உரிமைக்கும் இந்த 35 ஆண்டுகளாக குரல் கொடுத்து வந்திருக்கிறது. குறிப்பாக ஈழப் பிரச்சனைக்கு தொடர்ந்து முதல் நாளிலிருந்து, ஏன்னா அந்த துவங்கிய 5 தமிழ்ச்சங்கங்களில் இலங்கை தமிழ்ச்சங்கமும் ஒரு தமிழ்ச்சங்கம். உணர்வுக்கு மேடை அளிப்பது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதற்காக இந்த தொழில் முனைவோர்கள், தமிழ் தொழில் முனைவோர்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுங்கிறதுக்காக 2015 நான் நடத்திய விழாவில் முதல் முறையாக ஒரு நாள் தொழில் முனைவோர் மாநாடு நடத்தினோம். ஒரு மிகப்பெரிய வெற்றி கண்ட அந்த தொழில் முனைவோர் மாநாடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த ஒரு நாள் விழா நடந்து கொண்டு வந்தது. கடந்த ஆண்டு 2023 முதல் முறையாக அது FITN அப்படிங்கிறது, FETNA இன்டர்நேஷ்னல் தமிழ் ஆண்டர்ப்ரனர் ஃபோரம், ஆண்டர்ப்ரனர் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இங்கே சென்னையில் லீலா பேலஸில் ஜனவரி 9ஆம் நாள் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அந்த நிகழ்வு நடந்தது. அந்த பல அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் அமெரிக்காவிலிருந்தும் வட அமெரிக்காவிலிருந்தும் தமிழ் உணர்வுள்ள தொழில் முனைவோர்கள் நாம் தமிழ்நாட்டில் ஏன் முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த மேடையில் அவர்கள் சில உறுதிமொழிகளை கொடுத்தாங்க. அந்த உறுதிமொழிகளோடு தொடர்ந்து தான் இந்த அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட் அப்படிங்கிறது. அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட், அமெரிக்கா தமிழ் ஃபண்ட் இல்லை, அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட். பிறகு அது ஜனவரியில் நடந்தது. கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும், ஏன்னா அந்த ஒரு ஃபண்டை உருவாக்குறதுங்கிறது அமெரிக்காவில் ஒரு பெரிய கடினம், இந்தியாவிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கடந்த விழா சாக்ரமெண்டோ, கலிஃபோர்னியாவுடைய தலைநகரில் சாக்ரமெண்டோவில் நடந்த விழாவில் முதல் முறையாக அந்த அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட் இனாகரேட் செய்யப்பட்டது, அது துவக்கி வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 2 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று சென்னையில் இங்கே இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப், இன்னொன்று அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தமிழர் துவங்கிய ஒரு சிறு நிறுவனம். ஆனால் அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட், ஏன் அமெரிக்கன் தமிழ் ஃபண்டு தேவை? ஏன்னா நிறைய நிதிகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவின்படி முதல் முறையாக இது விசி ஃபண்ட், இது வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். இது தனியார்கள்டேருந்து பணம் திரட்டி நிறுவனங்களில், சிறு நிறுவனங்களில் முதலீடு செய்கிற அமைப்பு வெஞ்சர் ஃபண்ட் அப்படின்வாங்க. முதல் முறையாக தமிழர்களுக்கான ஒரு விசி ஃபண்டு அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. இது மேபி இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்திலேயே முதல் முறையாக தமிழர்களுக்கான விசி ஃபண்ட் இந்த அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட் தான். இந்தியா ஃபண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஆனால் தமிழர்களுக்கு மட்டும், தமிழ் ஃபவுண்டர்ஸ்க்கு முதலீடு செய்வதற்கான ஒரு ஃபண்டு இது அமெரிக்கன் தமிழ் ஃபண்டுங்கிறது முதல் ஃபண்டு. இந்த 6 மாத காலத்தில் அதை துவக்கி ஓரளவுக்கு நாங்கள் நிதி திரட்டி 2 நிறுவனங்களில் முதலீடு செஞ்சதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா விசி ஃபண்டு, உங்களுக்கு விசி ஃபண்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு 3 மாதத்திலிருந்து 6 மாத காலம் ஆகும்.
ஆனால் 6 மாதத்தில் 2 நிறுவனங்களில் இப்போ 3வது நிறுவனங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். இந்த அமெரிக்கன் தமிழ் ஃபண்டுடைய நோக்கத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு, அதாவது இது வந்து உலகத்தில் தமிழர்கள் நிறைய பேர் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க, உலகம் முக்க தமிழ் போயிருக்கோம் அப்படின்னு. பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக, தொழில் ரீதியாக போயிட்டு நம்ம நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் திரும்பி பேச விரும்பலை. மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், அமெரிக்கா, கனடா போன்ற இடங்கள், கனடா, லண்டன்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வளர்ச்சி வந்து ஒரு வியக்கத்தக்க வளர்ச்சியாக இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் 1983 என்ன நடந்தது, ஈழத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் நமக்கு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த அகதிகளாக அங்கே போன ஈழத்தமிழர்கள், நான் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மட்டும் சொல்கிறேன், மற்றவர்கள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அந்த ஒரு ஜெனரேஷனில், ஒரு தலைமுறையில், 40 ஆண்டுகளில் இன்றைக்கி அவங்க வளர்ந்து அமைச்சர்களாக, இன்றைக்கி ஆனந்த சங்கரி அங்கே அமைச்சராக இருக்கிறார் கனடாவில். ஒரு அபரிதமான வளர்ச்சி தமிழர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. ஈழத்தமிழர்கள் நான் குறிப்பாக சொன்னேன். மற்ற தமிழ்நாட்டு தமிழர்கள் அமெரிக்காவில் கோலோச்சுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ சுந்தர் பிச்சை போன்றவர்களை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க. தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுடைய பலத்தை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. தமிழ்நாட்டுடைய பலம் வந்து அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ், கல்வி. பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிறது நம்ம ரத்தத்தில் ஊறின ஒரு சொல். அது எந்த காலத்திலேருந்து தமிழ் கல்விக்காக நாம் வந்து அர்ப்பணித்த ஒரு மாநிலம் வந்து தமிழ் மாநிலம். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இங்கே இன்னும் சரியாக புரிஞ்சிக்கப்படலை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், ஃபைனான்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், மற்ற இடங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து அந்த சிலிக்கான் வேலி மைண்ட் செட் வரணும். சிலிக்கான் வேலி மைண்ட் செட் இங்கே வந்தால் தான் அந்த ஸ்டார்ட் அப், அந்த ஈகோ சிஸ்டத்தை வந்து உருவாக்க முடியும். அதில் வந்து நம்ம பின்தங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம அதை ஒத்துக்கிட்டால் தான் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு இது வரும். ஆனால் இப்போ அண்மையில் இப்போ இந்த அரசு, தமிழ்நாடு அரசு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக, அது MSME மினிஸ்ட்ரி கீழே இருக்குது, சில நல்ல பணிகளை செஞ்சுட்டு வராங்க. அந்த என்ன ஸ்டார்ட் அப்னா என்ன, அவர்கள் என்ன செய்யணுங்கிறத திரு சிவராஜா ராமநாதன் அவர்கள் தலைமையில் நல்ல பணி செஞ்சுட்டு வராங்க. ஸோ இப்போ தான் துவங்கி இருக்குது. 2 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் அந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டை பற்றி பேசினாங்க. அங்கே நான் சென்றிருந்தப்போ அந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுடைய பெவிலியன் தான் வந்து கண்ணாமனான கூட்டம். மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மற்ற இடங்களையும் கூட்டம் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல நடக்கவே முடியல, நீந்திக்கிட்டு தான் போகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது மாணவர்களுக்கு. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனம் வந்து நல்ல பணியை தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு உறுதுணையாக ஒரு விசி ஈகோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். அதுதான் அதில் ஒரு துளி அப்படிங்கிறது தான் இந்த அமெரிக்க தமிழ் ஃபண்ட். இதன் மூலமாக தமிழ் முனைவோர்களுக்கு நாம் வந்து நிதி அளிக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு விசி ஃபண்டோடைய நோக்கம் வந்து நிதி ஜஸ்ட்டு ஒரு செக்கை எழுதி கொடுத்துட்டு போகிறது கிடையாது. அவர்களோட பயணிக்கணும், அவர்களை வெற்றியில் பயணிக்கணும். அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை, அவர்களுக்கு கனெக்ஷன்ஸு, நெட்வொர்க்கு, அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து சொல்கிற ஒரு தான் அந்த விசி ஃபண்டுங்கிறது. அதை தான் நாங்கள் வந்து செய்ய துவங்கி இருக்கிறோம். எங்களுடைய பணி வந்து ஒரு சிறிய பணியாக இருந்தாலும் இது நிச்சயமாக இது தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் வந்து இது அமெரிக்கன் தமிழ் ஃபண்டுங்கிறது தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் எல்லாத்துக்கும் ஈழத்துலேயும் நாங்கள் வந்து முதலீடு செய்ய இருக்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் ஸ்டார்ட் அப்ஸ், தமிழ் நிறுவனங்களுக்கு, தமிழ் ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து உதவி செய்து அவர்களை வந்து வளர்த்து நாம் வந்து ஒரு பொருள் அதிபர்களாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கமே, இந்த மாநாட்டுடைய நோக்கமே வந்து நீங்கள் பொருள் தேடி அந்த பொருளை வந்து தமிழர்களுக்காக செலவிடுங்க அப்படிங்கிறது தான். ஐயா அவர்கள் அழகாக அதை வச்சுருக்காங்க அந்த நோக்கத்தை. ஆனால் பொருள் நமக்கு வேணும், பொருள் எல்லாருக்கும் உலகில்லை அப்படிங்கிறது வள்ளுவனுடைய வாக்கு. அதனால் பொருள் தேடி முதல்ல பொருள் நமக்கு வந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த பணியை வந்து இது ப்ரைவேட் விசி ஃபண்டாக இருந்தாலும் அதில் ஒரு சிறிய ஒரு சமூக நோக்கத்தோடு நாங்கள் இதை எடுத்துருக்குறோம். இது இப்போ தான் நம்ம வந்து இந்த ஃபண்ட் ரைசிங் இதெல்லாம் போயிட்டுருக்குது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுடைய ஆதரவோடு இந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இதுக்கு பின்னால் பேரவையுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. பேரவைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் பேரவையுடைய தலைவர் இங்கே பாலா இருக்கிறாரு, கால்டுவெல் போன்றவர்களுடைய அவங்களுடைய பின்புலத்தோடு தான் இந்த பணியை தொடங்கி இருக்கிறோம். உங்கள் அனைவருடைய ஆதரவு இதுக்கு இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னை நீங்கள் அணுகலாம். நம்ம ஒன்றிணைவோம், தமிழால் ஒன்றிணைந்து தமிழர்களை வளர்த்து தமிழை இன்னும் மேம்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. நன்றி. இந்த வாய்ப்புக்கு வாக்களித்த எனக்கு ஐயா சம்பந்த் அவர்களுக்கும்
சந்தோஷம் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. இந்த விழா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். திரு தில்லை அவர்கள் ஒரு அருமையான சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு, அதாவது அமெரிக்க தமிழர்கள் ஒரு நிதியை நிறுவியிருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதாவது நாங்கள் ஒரு 2017 உலகத்தமிழர் மாநாடு 4வது மாநாடு நடத்துகிற போது தென்னாப்பிரிக்காவினுடைய தமிழர்கள் வாழும் நகரமான டர்பனில் பெரும்பான்மையான தமிழர்கள் கோரிக்கை வைத்தார்கள். தமிழர்களுக்கான ஒரு வங்கி தொடங்க முடியுமா, வங்கி தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள். சிந்து பேங்க் என்று இருக்கிறது, பஞ்சாப் பேங்க் என்று இருக்கிறது, இப்படி இனத்துக்கு இனம் பேங்க் இருக்கிறது. தமிழ் பேங்க் என்று இருக்குமா என்றெல்லாம் கேட்டார்கள். அதை ஒரு பெண்மணி தொடங்குவதாக கூட சொன்னார்கள். அங்கே அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அமெரிக்க தமிழர்கள், வசதி பெற்ற தமிழர்கள் அமெரிக்கா தமிழ் ஃபண்ட் என்று தொடங்கியிருக்கிறார்கள். அது வங்கியாக மாற வேண்டும், அந்த அளவுக்கு வளர வேண்டும். வங்கி உலகம் முழுவதும் அவர்கள் கிளைகளை தொடங்க வேண்டும். அதன் மூலமாக தமிழர்களுக்கு அவர்கள் நிதி உதவிகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதோடு இல்லாமல் அவர் சொன்னார், அது பால் பாண்டியனை பற்றி சொன்னார். பால் பாண்டியனை 2009 இந்த முதல் உலகத்தமிழ் பொருளாதார மாநாட்டிலே அவருக்கு உலகத்தமிழர் மாமணி விருது கொடுத்து நாங்கள் சிறப்பு செய்திருக்கிறோம் என்கிற பெருமையான ஒரு செய்தினையும் இங்கே கூற விரும்புகிறேன். அவர் 3 நாளைக்கு முன்னே தான் என்னோடய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதுக்காக அவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காரு. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வு இதோடு நிறைவடைகிறது. அமர்வு தலைவர் அவர்களுக்கு, சோழ நாச்சியார் ராஜசேகர் அவர்களுக்கு இப்பொழுது பாண்டிச்சேரியினுடைய தொழில்துறை அமைச்சர் ஐயா நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்து அமெரிக்க தமிழ் நிதியத்தினுடைய தலைவர் தில்லை குமரன் அவர்களுக்கு நிறைவான அமர்வு நெட்வொர்க்கிங் த்ரூ கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த அமர்விற்கு தலைமை ஏற்பதற்கு நம்முடைய மொரீஷியஸ் நாட்டினுடைய மேனாள் குடியரசுத் தலைவர்கள் இதற்கு தலைமை ஏற்கிறார்கள். ஆனரரி கவுன்சில் ஆஃப் மியான்மர் சென்னை டாக்டர் ஜே ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆதிப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய சிஇஓ டாக்டர் அன்சாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தமிழ் அசோசியேஷன்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் திருநெல்கரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த அமர்விற்கான சார் தொடக்க உரையை வழங்குமாறு இது பரவாயில்ல, 2-3 பேச்சாளர் வராது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களெல்லாம் ரொம்ப நேரம் காக்க வைக்க வேண்டியிருப்பேன்னு எனக்கு ஒரே ஒரு சின்ன விருப்பம். நம்ம மாரடியா வெங்கடசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு பச்சை தமிழர். அவர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மொரீஷியஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவர் நம்ம மாநாட்டுக்கு வந்தவர் முன்னாடியே அவர் இப்போ ஏர் மொரீஷியஸுக்கு சேர்மனாக இருக்கார். ஒரு பெரிய ஏர்லைன்ஸுக்கு நம்ம தமிழர் சேர்மனாக இருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அவரும் இந்த மேடையில் உட்காரணும் வரணும். கம்பன் செட்ஸ் அந்த ஸ்டேஜ் சார், அவரும் இந்த மேடையில் உட்காரணும் விருப்பப்படுறேன். This session is mainly discuss
about the networking through community organization, Chamber of Commerce and Professional Association. இது செஷனாகவே தேவையில்லை. இதனுடைய நோக்கமே என்னென்னா, இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமே நீங்கள்லாம் நெட்வொர்க்கிங் பண்ணணும் தான். இந்த 2 நாட்களில் நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் உங்களோட விசிட்டிங் கார்டை கொடுக்கணும். நீங்கள் யார் என்னன்னு அவங்ககிட்ட சொல்லணும். அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய சக்தியை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்கள் சக்தியை அவர்களுக்கு தர வேண்டும். உங்களுடைய ரிசோர்ஸஸ் ஷுட் பி ஷேர்டு வித் அனதர் ஜென்டில்மேன். அப்போ தான் நீங்கள் மேலே வர முடியும். அதற்கான வாய்ப்பாகத்தான் அந்த மாநாடு அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நெட்வொர்க்கிங் த்ரூ கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கி நடத்திருக்கின்ற இஸ் எக்ஸலன்சி டாக்டர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி, former President of the Mauritius, welcoming for this session, sir. And already I told about Mr. Venkatasamy. He is a very popular Tamil in Mauritius. I met him many occasions. We traveled together once in Mauritius to Chennai by Air Mauritius. Now another gentleman is my good friend, Dr. Ranganathan, Professor of History and Tourism in Loyola College, and also holding honorary Consul of Myanmar to Chennai and Tamil Nadu. So now I am welcoming everyone. This is a very short session because we have to organize another meeting very soon. I am requesting everyone to give only 5 minutes of a short speech in this session. I am welcoming first Mr. Professor Venkatraman to present his speech. பேராசிரியர் ரங்கநாதன் அவர்களை வரவேற்கிறோம். அதற்கு முன்பாக மொரீஷியஸ் நாட்டிலிருந்து பராசக்தி பீடத்தினுடைய தலைமை பிரீஸ்டாக இருக்கிற சுவாமி உமாபதி சிவாச்சாரியார் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரையும் மாநாட்டு குழுவினர் சார்பில் வருக என்று வரவேற்கிறோம். அவருடைய வருகை எங்களுடைய பெரும் மகிழ்ச்சி என்பதையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பேராசிரியர் ரங்கநாதன் அவர்கள். His Excellency Mr. Vayaburi Pillai, the former President, Dr. V.R.S. Sambath, the President of Madras Development Society, Dr. V.G. Santosham, and many other dignitaries on the dais, off the dais, and Mr. Mahalingam is here, His Excellency Mr. Mahalingam, the former ambassador, and ladies and gentlemen, good evening. I am here to talk about the most important topic, as Dr. V.R.S. Sambath said, the importance of the networking. Networking is very important today. Today we have legendary people inside the auditorium, and where people are talking, people are chatting, people are taking photographs. This itself is networking. Networking is power. Networking does magic. Networking is an art again. Let me tell you, networking is an art. And therefore, this particular conference is in fact meant to provide a broad base for people, to go for networking, which is very important, which is very unique in many ways. Network is a practice of establishing and developing relationships. One of the paramount importance of networking is to develop relationships among the people. This is possible only such, that events, happen, and therefore, it is all about developing relationship with other people. And typically what happens, in today's world, people live with ego. That's a big problem again. I always say, delete E and go, that is ego. If you have an ego, nothing is going to happen. Delete E and go, that is ego. Ego ruins everything. And therefore, which is meant to develop relationship with other people, typically in a professional context. Connecting colleagues, potential partners with the similar interests and objectives is the core aim of networking. It in fact, that promotes and exchanges ideas. Ideas do not need any weapons. We need more ideas from people. We live in an age where, that we need more ideas to come from people. From the Chamber of Commerce, from other different organizations, from leaders, from diplomats, from entrepreneurs, from many segments, that we need ideas.
To get such ideas, right, you need such, that international platforms, right? The World Tamil Economic Conference, where it brings people together. Coming together, working together is success. And we need people to come together. That itself is an achievement. Bringing people together itself is an achievement. And therefore, it gives exchanges ideas and information to benefit each other, business and careers. Again, I'm telling you, for better business and for better careers, right, we need networking. Networking is not simply talking and going. Networking is something serious. Talk to people. Talk to them very genuinely. Take their input. Give your contact. Develop, that relationship which gives you the better careers. It is not possible for a person who lives in Chennai to contact a person from a person who lives in US. He is sitting over here. You can talk to him. You can exchange your card, right? That itself is a power. Knowing people is a power. Talking people, right, it in fact gets you more ideas. Let noble thoughts come to us from different, that angles, Rig Veda. We want ideas. That's why, that we have this economic conference, and Dr. V.R. Sampath is taking extraordinary efforts, right, to bring people together. And therefore, it is all something, business and careers, it is in fact gives you an interconnectedness. Again, I'm going a little bit, deeper, which is something that interconnected, interwoven. Networking gives you such kind of right idea, interconnected and interwoven. It gives a global landscape, and networking is more important than ever. It gives you valuable insights, career opportunities, building prospects, and emerging trends, which makes the world so meaningful. Poverty, again, is everywhere. Poverty anywhere is a threat to prosperity everywhere. It is a threat to prosperity everywhere. And poverty is a shame on humanity, again. I'm telling you, poverty is a shame on humanity. In 21st century, the half of the world lives in poverty. And we need to, right, remove this poverty from the world, for which, right, we people have to come together and do a better business. So it gives building prospects, emerging trends, and meaningful personal connections for collaboration and innovation. It, in fact, composed of business professionals, local entrepreneurs to promote economic development. Again, the philosophy is that, the magic is that such events, right, such networking, right, will develop the economy, any economy for that matter. We talk about first world, second world, third world. And to develop a third world, right, we need such conferences, and we need, right, more networking among the people. I have a limited time, so I'm just, compressing it, right? So it gives you a right and right, more ideas for economic development, for job creation. Job creation, we see, job creation is again very important, for which, right, we need such events to happen so that, right, you understand, you make, and you create jobs. And that is how, that I put it, for strong knowledge, for networking, that, opportunities, we need to develop new contacts. Contacts are very important. Old contacts, new contacts, future contacts, whatever is it, contact is a contact, which gives you, right, a better idea to live. And therefore, with all this, one understands about the significance, the importance, the uniqueness, right, the magic of, right, the networking. What they need is a new contact. Networking, gives you an enough vigor. It gives you zeal. It gives you drive. It gives you enthusiasm. It gives you, right, an enormous amount of confidence among the people. It's just simply coming and going, It is an art, as I said. Networking is an art. I'll take 2 minutes and complete it. So, which gives you a new contact. Networking, I say, it is the lifeblood of business. Any networking for that matter, it's a lifeblood of business. It fosters a sense of community, a goodwill of opportunity. It brings people under one umbrella. We need such, that networking, which gives you skills and resources, which gives a platform for learning, which gives a business visibility. We need to understand about the business visibility in 21st century. For such, right, we need such events to happen so that you understand about, the business, which again is very, very important to any economy for that matter. Not only visibility, we need to establish a strong presence, right, in the local community. So again, this gives you, an enormous idea, which in fact gives you the latest trends. The networking raises your profile, it shares new ideas, increases your sales, find information to benchmark your business. Not only that, it connecting all businesses, it supports all entrepreneurs, it advocates for business interest,
promoting tourism. Tourism again is very, very important, you know. I teach tourism, therefore I can talk about tourism. Tourism is a power again. It is an engine of economic growth. It gives you right revenue, it gives you employment, it eradicates poverty, and therefore tourism is an engine in today's world. It fosters workforce development and to contribute growth and prosperity to local economies. In fact, networking drives economic development. It in fact trades with another country. So this is the way I want to, address about the networking. So have a wonderful time and have a wonderful evening. Wish you a happy Pongal. Thank you so much, and thanks for the opportunity given. நெட்வொர்க்கிங்கினுடைய முக்கியத்துவம் குறித்து அருமையாக ஆங்கிலத்திலே உரையாற்றிய அமர்ந்திருக்கிற பேராசிரியர் ரங்கநாதன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய ஏர் மொரிஷியஸுடைய சேர்மன் மாவடி வெங்கடசாமி வருகை தந்திருக்கிறார். மே ஐ ரிக்வெஸ்ட் சேர்மன் டு felicitate the conference. Thank you. Yellorum Vanakkam. Let me start, in case I don't have an opportunity to do so later on, to thank the Madras Development Society and the government of Tamil Nadu for bringing me here. As the last speaker, it is also my duty to congratulate and recognize the hard work done by Dr. Sampath. I know he has been doing a great job. I was in Durban for the Tamil Economic Conference. We saw him in Mauritius many, many times. And indeed, the achievement of the 2 days of this summit is remarkable. And congratulations, Dr. Sampath, again. In 1856, more than 165 years, my great-grandfather on my dad's side left Chennai at the age of 16 as an indentured laborer. He was from Bangalore. And on my mom's side, my great-grandfather was from Madurai. So 160 years after, I am standing in front of you in Chennai to receive the award of Crown Jewel of World Tamils. I dedicate, therefore, this award to my 2 great-grandfathers who came from this part of India. It is indeed an honor and privilege to receive such recognition. As it has been said, I am the head of a company in leather industry. I have been president of the Mauritius Chambers of Commerce and Industry for many years, and working closely with both the Confederation of Indian Industry and the Federation of Chambers of Commerce and Industries of India. I am currently the president of COMESA Business Council, which is the regional economic community of some 21 countries in Africa, and also the current vice president of the Africa Business Council, which is the voice of the private sector of the African Union. I am also currently a board member of the Economic Development Board of Mauritius, working closely with the Ministry of Finance. Since 2 years, I am the chairman of Air Mauritius, which is the national carrier of Mauritius, and I'm pleased to announce that we have recently announced the resumption of a weekly flight to Chennai. This will surely help in the economic, cultural, and social relations, not only between South India and Mauritius, but also it connects South India, Chennai, with Reunion Island, and also South Africa, where we are flying a daily flight.
And we also connect with Kuala Lumpur, which is our hub in Asia. Let me, within the 5 minutes, give you a quick overlook of some figures of Mauritius. Our GDP is 12.6 billion US dollars, with a per capita of 10,000 US dollars, with an economic growth of 8.8% and an inflation rate of 11%. In 2030, we target a high-income economy with a GDP per capita of over 20,000 US dollars. This will be achieved with investment in pharma, in green energy, and in silver economy. Our corporate tax and VAT is 50%. There is no exchange control. There is no capital gain tax, and you can own 100% of your company without any obligation to have a local partner. We have a business and conducive, friendly environment. We have developed our infrastructures with the help of India, and we are still investing in port, in airport, road transportation. We have a resilient and diverse fiber connectivity. Mauritius became the 8th most fiber country in the world in terms of connectivity, and the first in Africa. On international accolades, just to mention a few, we are first in Africa on ease of doing business, on global innovation, on regulatory effectiveness, on economic diversification, on the best place to work, and for many, many years, first on the Mo Ibrahim Index on African governance in Africa. What is the Mauritius strategy over the next years? Accelerate established sectors like sugarcane, textile, fishing, hospitality, real estate, and financial hub. Diversify investment in high growth sectors, and this is where we are expecting a major contribution from India, and particularly the southern India: medical, pharmaceutical, green energy, and transportation. On innovation through high-tech fields like biotechnology, fintech, artificial intelligence. A speaker just before mentioned about artificial intelligence, research and intelligence, regional headquarters in Africa. Let me touch some investment opportunities through new growth poles in textile and apparel, in high-end spinning and weaving, in light engineering on metal fabrication, printing and packaging, in agro-processing, in sugar, vanilla, tea, alcoholic beverages, frozen and seafood processing, in green technologies, in recycling and renewable energy, in electronics, notably in medical appliances. Among the investment and trade incentives, I can mention very few before concluding. There is 3% only corporate taxes on profits derived from exports of goods. There is no import duties on equipment and raw materials. There is no export duties in Mauritius. 50% reductions in port charges on export. And listen to this carefully: 8 years income tax holiday period in high-tech products, that is electronics, high-precision components, optical products, OEM, and technical textiles. On the other opportunities, I can talk a lot about the medical devices manufacturing, in biopharma research, manufacturing in generic and therapeutic, in clinical trial, in multi-specialty clinics like oncology, geriatrics, cardiology, neurology, robotic surgery, wellness resort and Ayurveda retreat, especially bearing in mind that we have over 1 million tourists visiting the island every year, and
especially looking for medical tourism. On these notes, let me tell you, Mika Nandri. தன் முன்னோர்களை நினைவு கூர்ந்து தன்னுடைய விருதுகளையும் அவர்களுக்கு அர்ப்பணித்திருக்கிற அருமையான தமிழர். இந்த அமர்வு இத்தோடு நிறைவு பெறுகிறது. இந்த அமர்விலே கருத்துரை வழங்கிய பேராசிரியர் ரங்கநாதன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த அமர்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. விருது வழங்கும் விழா நிறைவு விழா தொடங்குவதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் ஆகும். எனவே ஒரு 10 நிமிடம் இடைவெளிக்கு பின்பு நாம் நிறைவு விழாவுக்காக தயாராகுவோம். நிறைவு விழா மற்றும் விருது வழங்கும் விழாவாக இருக்கிறது. இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்குள் நாம் மீண்டும் கூடுவோம். ரைஸ் மறக்காம
சிறப்பு விருந்தினராகவும் சிறப்புரையாக ஆற்ற வருகை தந்திருக்கிற புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு லக்ஷ்மி நாராயணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த விருதாளர்களை தேர்வு செய்கிற குழுவிற்கு தலைவராக இருந்து விருதாளர்களை தேர்வு செய்த மாண்புமிகு நீதியரசர் எஸ் பாஸ்கரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விருதாளர்களுக்கெல்லாம் விருது வழங்குவதற்கு இன்றைக்கு உலகத்தில் உள்ள தமிழர்களில் ஒரு தமிழர் ஒரு நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார். நாட்டின் உலகத்தில் இருக்கிற 8 கோடி தமிழர்களில் ஒரு நாட்டுக்கு பிரதமரும் நமக்கு தமிழர் இருந்திருக்கிறார், ஒரு நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் இருக்கிறார். அத்தகைய பெருமைக்குரிய தமிழர் மொரிஷியஸ் நாட்டு மேனாள் குடியரசுத் தலைவர் ஐயா பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விருதாளர்கள் அனைவரும் விருது பெற்றவுடன் ஒவ்வொருவரும் ஒரு மணித்துளி தங்களுடைய ஏற்புரையை உங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக சுருக்கமாக வழங்கலாம். எனவே அந்த ஒரு மணித்துளியில் உங்களுடைய ஏற்புரையை வழங்குவதற்கு ஏதுவாக உங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர் விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள் இந்த நிறைவு விழாவிற்கு வரவேற்புரை வழங்க வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சால முன்னன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த அற்புதமான விழாவில் நிறைவு விழாவில் பேசுகின்ற அந்த வாய்ப்பை தந்தது நமது அன்புக்குரிய தலைவர் சகோதரர் விஆர் சம்பத் அவர்களே, மொரிஷியஸ் நாட்டின் பிரதமர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெரியவர்கள்,
இந்த 10வது உலக தமிழர் மாநாடு மிக சிறப்பாக 2 நாட்கள் நடந்தது. இதில் பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் நாம் கலந்து கொண்டார்கள். அமெரிக்கா, கனடா, ஆப்பிரிக்கா, மலேசியா, ஜெர்மனி, பல்வேறு நாடுகளில் நமது மக்கள் புலம்பெயர்ந்து அங்கு இருக்கின்ற எல்லோரிடம் அன்பு செலுத்தி தொழில் வளர்த்து தொண்டு செய்கின்றார்கள். அந்த தொழில் வளர்வதற்கு அவர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்பதை நான் மிக சுருக்கமாக பேசுகின்றேன். எனது அருமை அப்பா, அவர்கள் பேர் ஞான திரவியம், தர்ம கப்பலிலே மலேசியா நாட்டுக்கு சென்றார்கள். மலேசியா நாட்டுக்கு சென்று தோட்ட வேலைகளெல்லாம் செய்து படிப்படியாக உயர்ந்து சென்னை வந்தார்கள். சென்னைக்கு வந்து அவர்கள் பிஜேபி சகோதரர்கள் நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று எனது ஆவலை சொன்னேன். அவர்கள் நீ படிக்க வேண்டாம், தொழில் செய் என்று சொன்னார்கள். தொழில் என்றால் ஒரு டீ ஸ்டால் வைக்கிறது, ஒரு மளிகை கடை விற்கிறது, விறகு கடை விற்கிறது. ஏனென்றால் 75 ஆண்டுகளுக்கு முன்பாக தென்னாட்டிலிருந்து வருகின்ற மக்கள் அதிகம் படித்தவர் இல்லை. அவர்களுக்கு தெரிந்தது இந்த தொழில்தான். ஆனால் இன்று அவர்கள் பிள்ளைகள், எனது பிள்ளைகளும் எல்லோரும் அவர்கள் பட்டப்படிப்பு படித்து கல்வியிலே சிறந்து தொழில் வளர்த்து தொண்டு செய்கின்றார்கள். இன்று பிஜேபி சகோதரர்கள் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து என் அன்புக்குரிய அம்மா சந்தனத்தாய் அவர்கள் வீடு வீடாக சென்று கடனிக்கு சென்று வேலை செய்து ஒரு ரூபா தருவார்கள். அதை கொண்டு தான் நாங்கள் என் தொழிலை வளர்த்தோம். ஆக ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன்னு எனக்கு தாய். அந்த தாயின் மனம் குளிர வேண்டும், தந்தையின் மனம் குளிர வேண்டும், சொந்தங்கள் மனம் குளிர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் எங்கள் தொழிலை ஆரம்பித்து சென்னையிலே தவண முறையில் வீடு கற்று கொடுக்கும் திட்டம், இன்னும் பல பல திட்டங்களை வைத்து அருமை அண்ணாச்சி விஜி பன்னீர்தாஸ் அவர்கள் தொலைநோக்கு பார்வைகள் அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உடையவர்கள். தமிழன் எதையும் நினைத்தால் அது முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எந்த நாட்டிற்கு சென்றாலும் நமது மக்கள் அங்கே இருக்கின்றார்கள், நம்மளை அரவணைத்துக் கொள்வார்கள். இந்த மாநாட்டு மூலமாக நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி அன்பின் வழியாக மதசார்பற்ற முறையில் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும், இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று என்கின்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த 2 நாட்கள் மாநாடு மிக சிறப்பாக நடந்தது. பெரிய பெரிய கல்வியாளர்கள், சிறந்த தொழில் அதிபர்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த
விழாவில் கலந்து கொண்டார்கள். எங்கள் அன்புக்குரிய சம்பத் அவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்வதில் வல்லவர். அவர் பல நேரங்களில் வருவார்கள், பேசுவார்கள். இன்று அவர்கள் இந்த 2 நாட்கள் மாநாட்டையும் நமது அன்புக்குரிய லீ மெரிடியன் அவர்களின் அன்பும் பண்பும் பாசம் உள்ள அவரின் மூலமாக இது நடந்து வருகின்றது. இந்த விழாவில் வந்த அநேகம் பேர் எனக்கு தெரியும். வெளிநாடுகளிலிருந்து நான் வரும் பொழுதெல்லாம் எனக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு மனிதன் வளர்ந்தால், வசதி படைத்தால், அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொழில் செய்து தொண்டு செய்ய வேண்டும். தொழில் வளர்க்கும், தொண்டு செய்வோம். நான் எனது அருமை பிள்ளைகள் எல்லோரும் தொழிலை பார்க்கின்றார்கள். நான் தொண்டுகள் செய்வதில் வள்ளுவரை பிடித்து கொண்டேன். வள்ளுவ பெருமான் என்னை உலகிற்கெல்லாம் அழைத்து சென்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நம்ம தமிழர்களை பார்த்து ஏறக்குறைய 160 சிலைக்கு மேல் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்னும் வைத்து கொண்டே இருக்கின்றோம். எல்லாமே இலவசமாக கொடுக்கின்றேன். ஆக இந்த அற்புதமான மாநாட்டில் என்னை வரவேற்பு கமிட்டியின் தலைவராக போட்டதற்கு எனது நன்றி. எனது அருமை மகன் அபூபக்கர் எதிரே அமர்ந்திருக்கின்றார். என் மகன் ராஜாதாஸ் இருக்கின்றார்கள். எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள். நமது இந்திய நாடு வளர்ச்சியில் உயர வேண்டும். இந்திய நாடு ஒரு சமுதாய பணியில் நம்ம இருக்க வேண்டும். தமிழகம் என்று உயர்ந்து வருகின்றது. நமது மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்கள் முன்பாக ஆரம்பித்த அந்த வெளிநாட்டு பயணிகள்லாம் எத்தனை கோடி, எத்தனை லட்சம் பணங்கள் தொழில் தொடங்க வந்திருக்கின்றார்கள். அதைவிட பல பேர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றது. ஆக இந்த மாநாடு வெற்றி மாநாடுன்னு சொல்லுகின்றேன். வீரத்தின் வெளிநிலையமாக இதை நான் எண்ணுகின்றேன். நமது அன்புக்குரிய சம்பத் அவர்கள் ஒரு வழக்கறிஞர். இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று அங்கு இருக்கின்ற மக்களுடன் இணைந்து தொழில் தொடங்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும். அதுதான் அவர் லட்சியம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஆக தமிழை வளர்த்து, தமிழர்களை வளர்த்து, உலகத்தை வளர்த்து, எல்லோரும் அமைதியும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க. வரவேற்புரை வழங்கிய மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது மாநாட்டின் அறிக்கையை வாசிப்பதற்காக மாநாட்டு நிறுவன தலைவர் டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
மாநாட்டினுடைய நிறைவு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் முதலில் வருக 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 என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாநாட்டினுடைய நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று விருது வழங்க இருக்கின்ற மொரீஷியஸ் முன்னாள் குடியரசுத் தலைவர் எங்களுடைய அன்புக்கினிய நண்பர் மாண்புமிகு டாக்டர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்களே, புதுச்சேரி மாநிலத்தினுடைய சுற்றுலா பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு லட்சுமி நாராயணன் அவர்களே, வரவேற்பு குழு தலைவர் எங்களுடைய அன்புக்குரிய இளைஞர் 87 வயது இளைஞர் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே, எங்களுடைய விருது வழங்கும் குழுவிற்கு தலைமையேற்று விருதுகளை தேர்வு செய்த மாண்புமிகு நீதிபதி திரு பாஸ்கரன் அவர்களே, இதனிலே உட்கார்ந்திருக்கின்ற விருதாளர்களே, மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய மாநாட்டிற்கு பலமுறை வருகை தந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் தூதர் திரு மகாலிங்கம் அவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, முன்னாள் அமைச்சர் திரு வெங்கடபதி அவர்களே, எங்களுடைய பேட்டன் குழு உறுப்பினரும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி செல்பவருமான பேராசிரியர் டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவர்களே, அமெரிக்காவிலிருந்து வாஷிங்டன்லேருந்து வருகை தந்துள்ள எனது இனிய நண்பர் டாக்டர் ராஜன் நடராஜன் அவர்களே, மற்றும் விருதாளர்களை பற்றியெல்லாம் விருதை படிக்கிற போது சொல்ல இருக்கிறோம். மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களே, டாக்டர் விஜய் ஜானகிராமன் முதலே விருது வாங்கிட்டார், இருந்தாலும் அதனால் சொல்கிறேன். விஜய் ஜானகிராமன் அவர்களே, மற்றும் இங்கே அப்புறம் முன்னாடியே விருது வாங்கி மேடையில் பேசின டாக்டர் கலைமதி அவர்களே, இங்கும் பலரும் இருக்காங்க, பேர் சொல்லுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. சரவணன் அவர்களே, ஜெயனுதீன் அவர்களே, அப்புறம் யார் இருக்காங்க அந்த கடைசியில், மொரீஷியஸ் ஏர்லைன்ஸுடைய தலைவர் திரு வெங்கடசாமி அவர்களே, விருதாளர்களில் மிக முக்கியமானவராக இருக்கிற மூத்த ஒரு தமிழ் பெருங்குடி மகன் பாலகன் ஆறுமுகசாமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். பாலகன் ஆறுமுகசாமி என்னுடைய பயோடேட்டா பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம். ஏன்னா அவர் 1959 சென்னை சட்டக்கல்லூரியில் படிச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, ஜவஹர்லால் நேரு உடன் உரையாடி இருக்கிறார், ராஜேந்திர பிரசாத்தோட உரையாடி இருக்கிறார், அதாவது ஃபெட்னாவுக்கு தலைவராக இருந்திருக்கிறார், திருநெல்வேலியில் மகளிர் கல்லூரியில் வந்திருக்கிறார். அவர் பயோடேட்டா பின்னாடி படிப்பாங்க. உங்கள் அனைவரையும் நான் மனமுவந்து வரவேற்கின்றேன். இன்னும் ஒரு சில நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் இங்கே நம்முடன் கலந்து கொள்ள இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு பொதுவாக 3 நாள் மாநாடாக தொடர்ந்து நடைபெறுவது வழக்கம். 2009 தொடர்ந்து இந்த மாநாடு 3 நாள் மாநாடாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த முறை 3 நாள் மாநாடாக 5, 6, 7 தேதி என்று நாங்கள் முதலிலே நிச்சயித்தோம். அதற்கு பிறகு டிசம்பரிலே மாற்றுவதற்கு முயற்சித்தோம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் 5, 6, 7 தேதிகளில் மாநாடு வைத்த காரணத்தினாலும், பிறகு 11, 12 தேதிகளில் மாநாடு வைத்த காரணத்தினாலும் நாங்கள் இந்த தேதியை தேர்வு செய்து 2 நாளாக சுருக்கி சில தலைப்புகளை நீக்கி இந்த மாநாடை வடிவமைத்தோம். இந்த மாநாட்டிலே 80க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் உரையாற்றியுள்ளனர், அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர், 2 முதலமைச்சர்கள் வாழ்த்துச் செய்தி அளித்துள்ளனர், IAS அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர், தொழிலதிபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பலரும் இங்கு உள்ளீர்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது இது அனைத்து
தகுதிகளும் பெற்ற ஒரு உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு என்றால் அது மிகையாகாது. அதே போல் இந்த மாநாட்டுக்கு எப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 2 தலைப்பு வச்சுருக்கிறோம். ஒன்று 10th வேர்ல்டு தமிழ்ஸ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், இன்னொன்று குளோபல் எக்கனாமிக் சம்மிட். சம்மிட்னா என்னன்னா, நீங்கள் டிக்ஷனரியில் போய் மீனிங் பார்த்தீங்களா, ஒரு 2-3 நாட்டினுடைய தலைவர்களோ அமைச்சர்களோ அல்லது கலந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சரும் பாண்டிச்சேரி முதலமைச்சரும் வாழ்த்து செய்தி கொடுத்துருக்காங்க. 2 மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கலந்துருக்காங்க. இலங்கையை சேர்ந்த அமைச்சர் வந்திருக்காரு, மொரிஷியஸ் சேர்ந்த பிரசிடெண்ட் வந்திருக்கிறாரு, மலேசியாவை சேர்ந்த அமைச்சர் வந்திருக்காரு. ஸோ இஸ் ஃபுல்லி குவாலிஃபைடு ஃபார் குளோபல் எக்கனாமிக் சம்மிட். பல பேர் சம்மிட்னு போட்டுப்பாங்க. சம்மிட்னா இதுதான் அர்த்தம். அது குவாலிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த மாநாட்டில் சில தீர்மானங்களை முன்மொழிய விரும்புகிறேன். அதில் முதலாவதாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய குறிக்கோளான தமிழ்நாட்டின் $1 ட்ரில்லியன் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்த மாநாடு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்து அனைத்து நடவடிக்கைகளும் உதவி செய்வோம், உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து பணியாற்றவும் இம்மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது. சரிதானே? ஓகே. அடுத்தது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு முடிவு. உலகம் முழுவதும் 100 நகரங்களில் உலக தமிழர் சமூக பொருளாதார மையம் இன்டர்நேஷ்னல் தமிழ் சென்டர் ஐடிசி உருவாக்க தமிழ்நாடு அரசின் உதவியையும் நிதி உதவியையும் ஒத்துழைப்பையும் வழங்க இந்த மாநாடு வேண்டி கேட்டுக்கொள்கிறது. இதன் முதல் அங்கமாக உலகத்தின் சில முக்கிய நகரங்களில் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சென்னை, நியூயார்க், லண்டன் போன்ற நகரங்களில் இது தொடங்க வேண்டும். இதில் இங்கே முன்னாள் பெட்னா தலைவர், இந்நாள் பெட்னா தலைவர், சென்ற பெட்னா தலைவர் என்கிற பல பெட்னா தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் முயற்சித்தால், அதாவது இது நாங்கள் நேம் தான் கொடுக்குறோம். அது எப்படின்னா, ஒய்எம்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊருக்கு ஒய்எம்சி இருக்குது. அதே போல் அன்னி பெசன்ட் அம்மையார் ஒய்எம்ஐஏ என்று ஆரம்பித்தார்கள் 1919. சென்னையில் இருக்குது, அதே போல் பெனாரஸில் இருக்குது, பம்பாயில் இருக்குது. யங்மேன் இண்டியன் அசோசியேஷன், அதே போல் யங்மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன். அதை போலவே இந்த குறைந்தது 50 அறைகள் தங்குகிற இடம் ப்ளஸ் கான்ஃபரன்ஸ் ஹால், லைப்ரரி, தமிழ் உணவு சாப்பாடு இடம், இவ்வளவும் அடங்கிய ஒரு அது அமைப்பாக இருக்க வேண்டும். அது பிஸ்னஸ் மாடலாக இருக்க வேண்டும். அதில் ஷேர் ஹோல்டர்களை சேர்த்து அதை ஆரம்பிக்க வேண்டும். அந்தந்த சென்டர் அவரவர்களாகவே அதை நியமிக்க வேண்டும். அதுக்கு தேர் இஸ் நோ அஃபிலியேஷன், நத்திங். அந்த மாதிரியான ஒவ்வொரு ஏரியாவிலும் இந்த மாதிரி சென்டர்கள் வர வேண்டும். அதற்கான முயற்சியினை உலகம் முழுதும் உள்ள தமிழ் அமைப்புகள் முயற்சிக்க வேண்டும். அதில் முதல் வேண்டுகோள் அமெரிக்காவில் உள்ள பெட்னா தமிழ் அமைப்பிற்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நியூயார்க்கிலே இந்த அமைப்பினை அவர்கள் நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சரிதானே? அடுத்தது, தமிழ்நாட்டில் மூலதனம் வேணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டுருக்காங்க. ஆனால் நான் நேற்று காலையில் வரவேற்புரையில் சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட். சென்னையோட தலைநகரம், சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம், இதனுடன் சென்னை பாட்னா, சென்னை ராஞ்ச், சென்னை கல்கட்டா, சென்னை மும்பாய், சென்னை சண்டிகர் என்று இந்தியாவினுடைய 29 மாநில தலைநகரங்களுக்கும் சென்னையிலிருந்து டைரக்ட் ஃப்ளைட் சர்வீஸ் இருக்க வேண்டும். அதற்கான வேண்டுகோளை நேற்றும் விடுத்தோம், இன்றும் நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். இதுவும் சரிதானே? அடுத்து அதே போல் சென்னையிலிருந்து தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளுக்கு நேரடி விமான சர்வீஸ் வெளிநாட்டில் வாழ்கிறவர்கள் நகரங்களுக்கு இருக்க வேண்டும். சென்னை பினாங், சென்னை ரங்கூன், சென்னை துபாய், இது சென்னை டர்பன், சென்னை ரீயூனியன், சென்னை மொரிஷியஸ் என்று பல்வேறு தமிழர்கள் வாழுகிற நகரங்களுக்கும் சென்னைக்கும் நேரடி விமான சேவை இருக்க வேண்டும். அதில் ஒன்றை ஏர் மொரிஷியஸ் சேர்மன் இப்போது பேசும்போது அறிவித்து விட்டார். ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து சென்னை மொரிஷியஸ் ஃப்ளைட் வரும் என்று. ஆகவே இந்த மாநாட்டினுடைய வெற்றியாக அதை கருதலாம்.
இந்த தீர்மானமும் நீங்கள் ஆமோதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆமாம். அதே போல் தமிழ்நாட்டிற்கு வெளியில் உலகிலேயே தென்னாப்பிரிக்கா டர்பனில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள், அதுதான் சொல்லிட்டேன் அந்த மாநாட்டை பற்றி. அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து புறப்படுகிற எந்த ஒரு விமானத்திலும், அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, இந்தியில் சொல்கிறாங்க, அதே போல் தமிழிலும் அவர்கள் சொல்ல வேண்டும். அந்த விமானத்தில் உள்ள அறிவிப்புகள், திடீர்னு விமானம் வந்து ஆபத்தில் இருக்குது, நான் ஆங்கிலத்தில் சொன்னால் ஆங்கிலம் தெரியாத என்ன பண்ணுவோம்? அது எந்த மாநிலத்தில் எந்த நகரத்திலிருந்து புறப்படுகிறதோ அந்த நகரத்தினுடைய மொழியை சொல்லுகிறார்கள். அதாவது எமிரேட்ஸில் என்ன பண்ணுறாங்கனாக்க, சென்னைக்கு வர ஃப்ளைட்டில் சென்னையில் தமிழில் சொல்கிறாங்க, ஏர்லங்கா ஃப்ளைட்டில் தமிழ் சென்னைக்கு வரும்போது சொல்கிறாங்க, மலேசியன் ஏர்லைன்ஸில் சென்னைக்கு வரும்போது சொல்கிறாங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் சென்னைக்கு வரும்போது சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் ஏர்வேஸில் சென்னைக்கு வரும்போது சொல்கிறாங்க. அதே போல் நம்ம இந்திய விமானங்களும் அதை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கடுத்தாற் போல் குறைந்தது 5 நாடுகளிலாவது நல்லா அந்த டாக்டர் கலைமதி அவர்கள் UN லாங்குவேஜாக தமிழ் வரணுன்றதுக்காக ஒரு நல்ல பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய காப்பியை நான் வாங்கிக்கிறேன். அதில் சொன்னபடி நாம், அதாவது சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், ரியூனியன் போன்ற நாடுகள் முயற்சித்தால் நிச்சயமாக ஐக்கிய நாடுகளில் தமிழை ஒரு மொழியாக கொண்டு வர முடியும். அதில் ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க, தமிழை கொண்டு வரணும்னா அதுக்கு ஃபைனான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை பேக் பண்ணணும்னு சொன்னாங்க. அதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை UN ஃபண்டிங், UN லாங்குவேஜாக கொண்டு வரதுக்காக ஒதுக்கிறதுக்கு நம்ம மாநில பட்ஜெட்லேருந்து ஒதுக்கணும். ஏன்னா மத்திய அரசாங்கம் ஒதுக்காவிட்டாலும் கூட நாம் கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்க. மற்ற நாடுகள் கொடுக்குதோ இல்லையோ நாம் அது கொடுக்கணும். அதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக தமிழ் ஒரு ஐக்கிய நாடுகள் மொழியாக வரும். ஏன்னா அவங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் தமிழில் பிரிண்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு காசு வேணும். ஈவன் இஸ் நாட் அ கவர்மெண்ட் பாடி, இட்ஸ் எ இன்டர் கவர்மெண்டல் பாடி, இட்ஸ் லைக் ஏ NGO. எல்லாரும் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷனில் தான் அந்த நாடு அந்த நிறுவனமே நடக்குது. ஆகவே நம்ம பணம் கொடுத்தா தான் அவங்க தமிழில் கொண்டு வருவாங்க. அதற்கான வாய்ப்புகள் நம் மொழிக்கு, இந்தியாவிலே தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பல தீர்மானங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் சேர்த்து பிறகு உங்களுக்கெல்லாம் இமெயிலில் அனுப்பி ஒப்புதல் பெற்று அனுப்பப்படும் என்பதை தெரிவித்து, இந்த மாநாட்டிற்கு நிதி உதவி வழங்கிய உங்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் வழங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம், வழங்காதவர்களுக்கும், டெலிகேட் ஃபீஸ் கட்டினவங்களுக்கும் கட்டாதவர்களுக்கும், ஒரு நாள் வந்தவர்களுக்கும் 2 நாள் வந்தவர்களுக்கும், வெளியில் எட்டி பார்த்து சென்றவர்களுக்கும், ஒட்டி வந்து நின்றவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு VIT யூனிவர்சிட்டி எப்போதும் ஒரு பெரிய ஸ்பான்சர்ஷிப்பை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி, VGP அமைப்பு, அமேட் யூனிவர்சிட்டி, MGR யூனிவர்சிட்டி, பாரத் யூனிவர்சிட்டி என்ற எல்லா பல்கலைக்கழகங்களும் அவர்களால் முடிந்த தொகையினை வழங்கியிருக்கிறார்கள். கைடன்ஸ் பியூரோ, MSME, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் அட்டம், இதெல்லாம் வரல. இருந்தாலும் அவங்க படங்கள்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஏதாவது காசு கொடுப்பாங்களா பின்னாடின்னு பார்க்குறதுக்காக. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே நீங்கள் எல்லோரும், அதுதான் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன போட்டிருக்கோம்னா, ஸ்பான்சர் அண்ட் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் போட்டுட்டோம். அவங்கெல்லாம் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன், அப்படி நடந்து வர்றது, போகிறது, உட்கார்றது, அந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் பேர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்களா நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் இப்படியாக இந்த மாநாடுகள் நடைபெறுகின்றன. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் நிறைவேறணும். ஏன்னா நீங்கள் வந்தவங்க எல்லாரும் விசிட்டிங் கார்டை கொடுக்கணும், வாங்கணும், பேசணும், பழக்கணும். இதனால் பல அறிமுகங்கள் வேணும். நான் பார்த்த நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க. அது இன்னும் ஊக்குவிக்கிறேன், நிறையா பண்ணணும். அடுத்த மாநாடு அறிவிப்பு இந்த மாநாடு முடிகிற நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் என்பதை தெரிவித்து இந்த ரிப்போர்ட்டை இதோடு சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்து நிகழ்ச்சியாக நம்முடைய எங்களுடைய செயலாளர் திரு முத்துவேல் அவர்கள் அடுத்து அமைச்சரை பேச அழைப்பார்கள்.
டாக்டர் விஆர் சம்பத் அவர்கள் முன்மொழிந்த அத்தனை தீர்மானங்களையும் மாநாட்டிலே வந்திருக்கிறவர்கள் ஏற்பளிப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கரவொலிகள் அந்த தீர்மானங்களை இன்று ஏற்பது மட்டுமில்லாமல் அவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு உலகத் தமிழர்களெல்லாம் ஒன்றிணைக்கிற வகையிலே ஒரு போக்குவரத்திலும் கனெக்டிவிட்டி என்று சொல்கிற தொடர்புறவினை ஏற்படுத்துவதற்கு இந்த தீர்மானங்கள் வழிவகுக்கும் என்பதனாலே நாம் இந்த மாநாட்டு தீர்மானங்களை நாம் அனைவரும் ஒருமனதாக ஏற்பதாக கருதுகிறோம். ஐயா சம்பத் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். பத்தாவது உலக தமிழர்களுடைய பொருளாதார மாநாட்டை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த மாநாட்டினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே, இந்த மாநாட்டை 10 முறையும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமைக்குரிய டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற மொரீஷியஸ் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்களே, நம்முடைய மேன்மிகு நீதியரசர் பாஸ்கரன் அவர்களே, இந்த மாநாட்டிலே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மற்ற பொறுப்பாளர்களே, பல நாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற முக்கிய விருந்தினர்களே, விருதாளர்களே, உங்களை எல்லாம் இந்த மாநாட்டின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தினுடைய தலைமையான சென்னையில் எப்பொழுதுமே பல நிகழ்வுகள் திரும்பி பார்க்கிற வகையில் நடக்கிறது. அதிலே இந்த மாநாடும் ஒன்று என்பதை நான் இங்கே பெருமையாக பார்க்கிறேன். காரணம், எல்லோரையும் ஒரு இடத்தில் பல நாடுகளில் இருக்கிற தமிழர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலர் தன்னுடைய திறமையால் எவ்வளவு முன்னேறி வந்திருக்கிறார் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுகிற ஒரு மிக சிறந்த மாநாடாக இது அமைந்திருக்கிறது என்பதிலே நமக்கெல்லாம் பெருமை இருக்கிறது. பாவேந்தர் சொல்கிறார், தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று. ஆனால் அதை எத்தனை பேர் தலை நிமிர்ந்து இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டி கொள்வதிலே, எல்லோரையும் ஒரே மேடையில் ஏற்றி எவ்வளவு தமிழர்கள் தான் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழர்களையே தலைநிமிர வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக நீங்கள் உலகிற்கு அறிவித்திருப்பது மிக சிறந்த ஒன்றாகிறது. 10 முறையும் என்ன என்று சொன்னால், நம்மளாம் தமிழில் சொல்லுவோம், ஒரே படத்தை மீண்டும் மீண்டும் காட்டுற மாதிரிலாம் இல்லை. பல நாடுகளில் சென்று பல நாடுகளில் இருக்கிற பலரையும் இந்த மாதிரியான மேடையில் ஏற்றி அமர வைத்து அவருடைய பெருமையை இன்றைக்கு மிக அற்புதமாக செய்து காட்டி கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினுடைய வெற்றியை இன்றைக்கு டாக்டர் சம்பத் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். அது மட்டுமில்லாமல் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் தமிழர்களுடைய மூலமாக நடைபெற வேண்டும் என்பதை இன்றைக்கு பல தீர்மானங்கள் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக நம்முடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை இந்த மாநாட்டில் சொல்கிற பல விஷயங்களிலே பார்க்கிறோம். மிக இந்த மாநாட்டை பொறுத்தவரை பல நண்பர்கள் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எனக்கும் தெரியும், இந்த அது கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பதற்கே நம்மால் முடியாது. இப்பொழுது இங்கே கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பல நாடுகளில் இருக்கிற வெற்றிகரமான முகங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே அற்புதமாக இந்த 2 நாட்கள் செய்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எவ்வளவு துறையில் எவ்வளவு பேர் சாதித்திருக்கிறார்கள் பார்க்கிற பொழுது இந்த சாதனை பட்டியல் எவ்வளவு நீண்டதாக இருக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்த மாநாட்டிலே ஒரு 12 பேர்களுக்கு விருதுகள் கொடுக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 12 தலைப்பில் பலவிதமான கருத்தரங்கள், அதற்கு தலைமை பொறுப்பான தலைமை ஏற்றவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது உங்களுடைய நோக்கங்கள் எந்த அளவிற்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நமக்கு எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் இது காட்ட இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் தெரியும், மணி மேட்டர்ஸ்.
பொருளாதாரம் என்பது இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற பல அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாடு பிடிப்பது என்பது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பொருளாதாரத்தின் மூலமாக இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் எந்த அளவிற்கு பல நாடுகள் மீது நிர்பந்தங்கள் கொண்டு இருக்கிறது, எப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு நாட்டினுடைய செல்வம் இன்னொரு நாட்டிற்கு போகிற பொழுது, வியாபாரம் மூலமாக போகிற பொழுது, இதில் ஒரு நாடை அழுத்தி இன்னொரு நாடு வளர்கின்றதெல்லாம் மாற்றி இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கிற நாடுகள் எல்லோரும் வின் சுச்சுவேஷன் சொல்லக்கூடிய எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் என்கிற அமைப்பிலே தான், என்கிற எண்ணத்திலே தான் இன்றைக்கு பலரும் நாம் வைத்திருக்கிற பல தொழில்கள் ஒருவருக்கொருவர் உடன்பாடாக இருந்து எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் என்கிற அளவிற்கு நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும், செயல் திட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி கூடி பேசி எல்லோருமே ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற பல்வேறு அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பல கூட்டமைப்புகளை உருவாக்கி பொருளாதார முன்னேற்றங்களுக்கு பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடும் சேர்ந்து பல உடன்படிக்கைகளை வர்த்தகங்களுக்காக ஏற்படுத்தி கொள்கிற வரைமுறைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அரசுகளுக்குள்ளாக நடக்கிற உடன்படிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிற உங்களை போன்றவர்கள் ஒருங்கிணைந்து பீப்புள் டு பீப்புள் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு நட்புறவை வளர்த்து கொள்வதன் மூலமாக இன்னும் அந்த வளர்ச்சிக்கான உடன்படிக்கைகள் இன்னும் வளர்ப்பற்று ஒருவருக்கொருவர் இந்த வியாபாரங்களிலே உதவி புரிவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் தான் இப்படிப்பட்ட கூட்டமைப்புகள் அந்த முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கும் மிகப்பெரிய வெற்றியை காண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லோருமே ஒரு தற்சார்பு பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய எல்லா விஷயங்களும் சரி, ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் சரி, பெரிய மாநிலமாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் இருக்கிற சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே சம அந்தஸ்து கொடுக்கிற அளவில் இன்றைக்கு பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிற காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாட்டிலும் எப்படிப்பட்ட தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு செய்து அவருடைய பொருளாதார வளர்ச்சியை, ஒட்டுமொத்த உலக பொருளாதார வளர்ச்சியை காட்ட முடியும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் புதுச்சேரி அரசு உங்களுக்கு எங்களுடைய முதல்வர் சார்பிலும் எங்களுடைய ஏற்கனவே அமைச்சர் வந்து பேசியிருக்கிறார் சார்பிலும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய புதுச்சேரி மாநிலமும் ஒரு சிறந்த தொழில் புரிவதற்கான மாநிலம் என்பதும் சிறந்த சுற்றுலா மாநிலம் என்பதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 12 லட்சம், குறைந்தபட்சம் 12 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து இருக்கிற ஒரு சிறிய மாநிலம். எங்களுடைய மக்கள் தொகையும் கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் தான். இருந்தாலும் கூட இன்றைக்கு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா சுற்றுலா விரும்பிகளும் முதலில் தேடுகிற இடமாக புதுச்சேரி இருக்கிறது என்கிற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான பெருமை உங்களை போன்ற பலராலும் தான் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லால் இந்த இன்னொரு தரவு என்ன சொல்கிறது சொன்னால், இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா சுற்றுலா விரும்பிகளும் உள்நாட்டிலே புதுச்சேரி விரும்புகிறார்கள், வெளிநாட்டிலே எந்த நாட்டை விரும்புகிறார்கள் என்று பார்த்தால் துபாய் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்கிறது. 2 இடத்திலும் நம்முடைய சகோதரர் சம்பத் அவர்கள் 2 இடத்திலையும் இந்த 2 பொருளாதார உச்சி மாநாட்டை நடத்தியிருக்கிறார். புதுச்சேரியில் நடத்தியிருக்கிறார், துபாயில் நடத்தியிருக்கிறார். ஆக இந்த சுற்றுலாவினுடைய ஒரு வளர்ச்சியை கருத்திலே கொண்டு எந்த இடத்திலே சரியாக நடத்த வேண்டுமோ, எந்த இடத்தை நாம் மையப்படுத்தி நடத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வெற்றிகரமான விழாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சென்னையும் புதுச்சேரியும் இன்றைக்கு எப்படி ஹைதராபாத் செகண்டராபாத் இருக்கிறதோ அதே போல் ஒரு சிஸ்டர் சிட்டி போல ஒரு அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு சென்னை விரிந்து கொண்டு போகிற வேகத்தை பார்த்தால் நிச்சயமாக அது புதுச்சேரி எல்லையை தொடும் என்றே தான் எங்களுக்கெல்லாம் தோன்றுகிறது. அது எங்களுக்கு மிகவும் வசதியாகவும் இருக்கிறது. இன்றைக்கு புதுச்சேரியை வந்து சேருவதற்கு ஏர் கனெக்டிவிட்டி பெரிய அளவில் இல்லை என்று சொன்னாலும் கூட ரோட் கனெக்டிவிட்டி என்பது மிக மிக எளிதாக இருக்கிற காரணம். இப்பொழுது மகாபுரம் வழியாக வரப்போகிற 6 வழி சாலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சென்னையிலே இருந்து நம்முடைய திண்டிவனம் வரை இன்றைக்கு மத்திய அரசு எடுக்கப் போகிற ஒரு மிகப்பெரிய பறக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. பறக்கும் பாதை என்று ஹைலி எலிவேட்டட் பிரிட்ஜ் ஒன்று கட்டப் போயிருக்கிறார்கள். சென்னையிலே இருந்து 1 மணி நேரத்திலே திண்டிவனம் வந்து போகின்ற அளவிற்கு இன்றைக்கு சில திட்டங்களை எல்லாம் மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. ரோட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிக மிக எல்லா நகரங்களையும் மணிக்கணக்கில் போய் சேர்கிற அளவிற்கு இன்றைக்கு திட்டங்களை கொண்டு வர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு புதுச்சேரி
ரயில் கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அதையும் இன்றைக்கு அரசு மிக விரைவாக நடத்தி கொண்டிருக்கிறது. எளிதான முறையில் புதுச்சேரிக்கு வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே எங்களுடைய அமைச்சர் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். புதுச்சேரியில் மனித வளம் என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, எத்தனை நம்முடைய கலைக்கல்லூரி இருக்கிறது, எத்தனை பொறியியல் கல்லூரி இருக்கிறது என்பதெல்லாம் பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் 10,000 பொறியியல் மாணவர்கள் அங்கே வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய முதல்வர் அவர்கள் புதுச்சேரியிலே காமராஜருடைய பெயரிலே கல்வி உதவி திட்டத்தை ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரை 2001ஆம் ஆண்டு அன்றைக்கு அவர் முதலமைச்சராகவும் நான் கல்வி அமைச்சராக இருந்தேன். அன்றைக்கு ஆரம்பித்த அந்த திட்டம் இன்றைக்கு 22 ஆண்டுகளாக தொடர்ந்து மாணவர்களை உயர்கல்வி படிக்க வைப்பதற்கான திட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் இன்று வரை 13,000 மருத்துவ மாணவர்களை நாங்கள் புதுச்சேரி அரசை படிக்க வைத்திருக்கிறது. அரசின் செலவிலே படிக்க வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட பொறியியல் கல்லூரியில் பார்க்கப்படும் 80,000 மாணவர்களை அரசு நிதியுதவியோடு படிக்க வைத்திருக்கிறோம். இதை போன்ற மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பொறியியல் சார்ந்த படிப்புகள் என்று எல்லா படிப்புகளுக்கும் இன்றைக்கு படிக்க வைத்ததன காரணம் இன்றைக்கு மனித வளம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே புதுச்சேரியிலே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் உங்களை போன்றவர்கள் தொழில் மிகப்பெரிய அளவிலே ஆரம்பிக்கின்ற பொழுது அது எங்களுடைய படிக்கின்ற மாணவர்களுக்கு, படித்து முடித்த மாணவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு பெறுகிற ஒரு வாய்ப்பை உங்களை போன்ற முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய கடமையாக இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு புதுச்சேரியிலே ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 23 என்ற சட்டத்தை நாங்கள் இப்பொழுது மத்திய அரசினுடைய பரிசீலனைக்கு வைத்திருக்கிறோம். அது வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒருவேளை எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரவில்லை என்று சொன்னால் இந்த 24ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது 90 நாட்களுக்கு எந்த ஒரு தொழில் செய்தாலும், தொழில் ஆரம்பித்தாலும் அதற்கான ஆரம்ப கட்ட லைசன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, 90 நாட்களுக்குள் வாங்கினால் போதும் என்கிற சட்டத்தை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்ற இருக்கிறோம். அதன் மூலமாக தொழில் முனைவர்களுக்கு மிக எளிதான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இப்பொழுது ஒரு பெரிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய மாண்புமிகு முதல்வர்களும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர்களும் இன்றைக்கு ஐஐடி சென்னையில் இருக்கிற ஐஐடியுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியிலே ஐஐடி ஆஃப் கேம்பஸ் ஒன்றையும் அங்கே ஒரு ரிசர்ச் கேம்பஸ் ஒன்றையும் ஆரம்பிப்பதற்கான ஆரம்பகட்ட பூர்வாங்க அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். விரைவிலே அது முடிந்திருக்கிற பொழுது புதுச்சேரியிலே ஒரு மிக உலக அளவில் புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு ஒரு ரிசர்ச் பார்க், இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் பார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை புதுச்சேரியிலே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அது வருகிற பொழுது இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற பலரும் புதுச்சேரிக்கு வந்து அந்த தொழில் துவங்குவது மட்டுமல்லாமல் தொழிலில் இருக்கிற பல புதிய ஆராய்ச்சிகளை செய்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தர இருக்கிறோம். என்று சொன்னால் ஆராய்ச்சிக்குரிய விஷயம் என்று பார்த்தால் எந்த இடத்தில் அமைதி இருக்கிறதோ, எந்த இடத்தில் ஆன்மீகம் இருக்கிறதோ அந்த இடத்திலே உங்களுடைய கவனங்கள் எல்லாம் சிதறிட்டு போகாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மட்டுமல்ல, ஒரு கம்பேட்டபிலிட்டியும் கம்ஃபர்டபிலிட்டியும் இருக்கிற ஒரு மாநிலமாக புதுச்சேரி இருக்கிற காலத்தினால் அதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் விரைவில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். விரைவிலே அதற்கான அறிவிப்பை எங்களுடைய மாண்புமிகு முதல்வர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். புதுச்சேரி நம்முடைய சென்னைக்கு வந்து ஐஐடி அவருடைய நிறுவனங்களினுடைய பலரையும் சந்திக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதுச்சேரி உங்களுக்கு தெரியும், புதுச்சேரி என்பது யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. யூனியன் பிரதேசமாக இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு இருக்கிற சிறிய ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இன்றைக்கு பல வளர்ச்சிகளை நாங்கள் காட்டிக்கொள்வோம். இந்தியாவிலேயே அதிகபட்ச தனிநபர் வருமானம் காட்டுகிற மாநிலமாக இன்றைக்கு புதுச்சேரி இருக்கிறது. தனிநபர் வருமானம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த வருமானமும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் சராசரியாக பார்க்கிற பொழுது இந்திய நாட்டிலேயே அதிக சராசரி வருமானமாக இருக்கிற காரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழகத்தைப் போல மற்ற மாநிலங்களைப் போல புதுச்சேரி ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையைத்தான் எங்களுடைய அதிகாரம் வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சம்பத் அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களெல்லாம் ஒன்றாக இணைத்து இருக்கிறார்கள். பல, அதாவது 30, 40, 50 நாடுகளுக்கு மேலாக தமிழர்கள் பேசுகிற பல நாடுகள் இன்றைக்கு இருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம், பிரான்ஸ் எங்களுக்கு புதுச்சேரியினுடைய பிரான்ஸ் வந்து புதுச்சேரியினுடைய ஒரு ஆண்ட அரசாக இருக்கிற காரணத்தினால் புதுச்சேரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் மக்கள்கள் இன்றைக்கு பிரான்ஸில் இருக்கிறார், பாரிஸில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய சாதனையை புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் அமைப்பு உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாததற்கு நம்முடைய திருவள்ளுவருக்கு ஒரு முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய சிலையை அங்கே அமைத்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய பெருமையை உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவருக்கு இன்றைக்கு அமைத்த முதல் நாடு எதுன்னு சொன்னால் அது பிரான்ஸ்,
அது புதுச்சேரி தமிழர்களால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி நாங்கள் இப்பொழுது ஒரு புதிய அமைப்பில் நாங்கள் சேர இருக்கிறோம். புதுச்சேரி அரசு இன்றைக்கு உலகளாவிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஃப்ராங்கோஃபோனி என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு பேசுகிற நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பிரெஞ்சு நாடு காலனியாக இருந்ததோ அந்த நாடுகளெல்லாம் ஒருங்கிணைத்து அசம்பிளி ஆஃப் பார்லிமெண்டரி ஆஃப் ஃப்ராங்கோஃபோனி என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பிலே பல நாடுகள் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பிரெஞ்சு இருந்ததோ, ரீயூனியன் மற்றும் மர்த்தினிக், குவாதலூப், பிரான்ஸ், இன்னும் சொல்லப்போனால் வியட்நாம், இப்படிப்பட்ட பல நாடுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. அந்த நாட்டினுடைய அந்த உலக அமைப்பிலேயும் புதுச்சேரி விரைவிலே சேர இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் இப்பொழுது மாநில அந்தஸ்து மட்டுமல்ல, உலக நாடுகளிலே ஒரு நாட்டினுடைய அந்தஸ்தை கூட நாங்கள் பெற இருக்கிறோம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியெல்லாம் வருகிற பொழுது இந்த நாட்டிலே இருக்கிற பல தமிழர்களையும் நாம் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு புதுச்சேரி மூலமாக இப்படிப்பட்ட ஒரு உலக பொருளாதார உச்சி மாநாட்டிற்கு இன்னும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிற செய்தியையும் சொல்லி, இன்றைக்கு உங்களை போன்ற பலர் சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். சாதனையாளர்களுக்கு விருதுகளை கொடுத்து மகிழ்ந்து இன்னும் பல சாதனைகளை புரிவதற்கு ஆனால் ஒரு ஏற்பாட்டை இந்த மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலம் நடத்திருக்கிறார்கள். அவர் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும், இன்றைக்கு தொழில்துறையிலே வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் புதுச்சேரி அரசின் சார்பிலும் எங்கள் சார்பிலும் மனதார வாழ்த்துகளையும் இன்னும் பல வெற்றிகளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விருதாளர்களை வாழ்த்துவதோடு மட்டும் நின்றுவிடாமல் புதுவை மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு சிறப்பு இயல்புகளையும் எடுத்து சொல்லி முதலீட்டாளர்களுக்கு அந்த அரசு செய்து வருகிற அத்தனை பணிகளையும் இங்கே அடுக்கடுக்காக எடுத்து வைத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய மாநாட்டின் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த விருதாளர் குழுவின் தலைவராக இருந்து அவற்றை தேர்ந்தெடுத்த தலைவர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதியரசர், தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் மேனாள் தலைவர், மாண்புமிகு நீதியரசர் எஸ். பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய இனிய மொழிகளால் விருதாளர்களை வாழ்த்துவார்கள். தமிழர்களின் பெருமையையும் தமிழகத்தின் வளர்ச்சியையும் உலகம் அறியும் வகையிலே 2 நாட்களாக சிறப்பாக இந்த உலக 10வது தமிழர் பொருளாதார மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் சம்பத் உள்ளிட்ட மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்துள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். பொதுவாக நீதிமன்றங்களிலே என்றால் இங்கே வழக்கறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், தெரியும். நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கின்ற போது கூறுவோம், நாட் மோர் தென் 5 minutes ஃபார் யுவர் கேஸ் என்று கூறுவோம். அதை வழக்கறிஞர்களும் கடைபிடிக்க வேண்டும், எதிர்பார்ப்போம், கடைபிடிக்கவும் செய்வோம். நான் வருவதற்கு முன்பு என்னுடைய காதுகளை செயலாளர் சொன்னார்கள், நீங்கள் 2 நிமிடம் மட்டும்தான் வாழ்த்துரைக்க வேண்டும், அதன் மேல் பேசக்கூடாது என்று கூறிவிட்டு சென்றார். ஆகவே நான் அதை கண்டிப்பாக கடைபிடிக்கின்றேன். பொதுவாக நீதிபதியாக இருந்தபோது தீர்ப்பு வழங்குவதில் பல சமயங்களில் சிரமப்பட்டிருக்கின்றோம். என்ன முடிவு எடுப்பது என்று ஆராய்ந்து பார்ப்பதில் நீண்ட நேரம் செலவழித்திருக்கிறோம். ஆனால் மிக எளிமையான முடிவு வரக்கூடிய அளவிற்கு இங்கே சாதனையாளர் பட்டியலை நம்முடைய நண்பர் சம்பத் அவர்கள் என்னிடம் கொடுத்தபோது, இதிலிருந்து தேர்ந்தெடுக்கின்ற போது மிக 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 குறுகிய நேரத்திலே, நான் இங்கே பேசுகின்ற நேரத்தை விட மிக குறுகிய நேரத்திலே அவளை தேர்ந்தெடுக்க முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அத்தகைய சிறப்பான சாதனையை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். உலகமெல்லாம் பாராட்டும் சாதனையை புரிந்திருக்கிறார்கள், உயர்வான சாதனையை செய்திருக்கிறார்கள். அவரெல்லாம் நம்முடைய தமிழர்கள் என்று கருதுகின்ற போது நாம் அதிலே மிகவும் பெருமிதம் அடைய வேண்டும். தமிழர்கள் சாதித்தது நாங்கள் அவர்கள் பாராட்டிய என்பது அவர்களுடைய சாதனைகளுக்காக மட்டுமல்ல, அவர்கள் சாதித்தது போல் எதிர்கால தமிழ் சமுதாயம் சாதிக்க வேண்டும் என்பதற்காகவும். அது மட்டுமன்றி உங்களுடைய சாதனைகளால் உங்களுடைய சாதனைகளை அங்கீகரிக்கின்ற போது அதன் காரணமாக இங்கே தமிழகம் என்று இருக்கிறது. தமிழகத்திற்கு தமிழர்கள் மிகவும் மென்மையானவர்கள், படித்தவர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள் என்பதையெல்லாம் உலகறிகின்ற போது அதன் மூலமாக இங்கே முதலீடுகள் அதிகரிக்கின்றன.
அதைத்தான் கடந்த வாரத்திலே இங்கே நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே நாம் கண்டோம். அந்த வகையிலே தமிழ்நாடு மேலும் வளர்ச்சி அடைவதற்கு நம்முடைய பாண்டிச்சேரி அமைச்சர்கள் அவருடைய மாநிலத்திற்காக கூறியதை விட எளிதாக இங்கே நீங்கள் எல்லாம் செய்த சாதனைகள் காரணமாக தமிழகத்தின் வளர்ச்சி, எதிர்கால வேலைவாய்ப்பு பெருக்கம் ஆகியவையெல்லாம் அமையப் போகிறது. அந்த வகையிலே உங்களுடைய சாதனைகளுக்காக நான் உங்களை பாராட்டுகின்றேன். பாண்டிச்சேரி அமைச்சரையும் நான் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் நான் பாண்டிச்சேரி சட்டக்குழுவில் படித்து என்ற வகையிலே பாண்டிச்சேரி எனக்கு தொடர்பு உண்டு. ஆகவே பாண்டிச்சேரி மாநிலத்தின் கோரிக்கையும் நான் வழிமொழிகின்றேன். நண்பர்களே, நாம் சாதனை புரிந்தவர்களை மற்றும் இங்கே தேர்ந்தெடுத்து பாராட்டுகிறோம், அவளுக்கு வாழ்த்தும் கூறுகிறோம். அந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறுவது மட்டுமின்றி நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடுவதற்காக வழிவகுத்த சம்பத்தவர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன், வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். என்றால் பாரதி கூறியது போல, யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமியினில் யாங்கனுமே பிறந்ததில்லை, இது வெறும் புகழ்ச்சி அல்ல உண்மை என்று கூறுவான். அதே வகையில் கூற வேண்டும் என்றால் யாமறிந்த ஆர்கனைசர்ஸ் அமைப்பாளர்களிலே சம்பத்தை போல் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை அமைப்பதிலும் அந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்துவதிலும் நான் வேறு யாரையும் பார்த்தேன். அந்த வகையிலே நம்முடைய சட்டக்கறி சம்பத்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இங்கே கூறி மீண்டும் ஒரு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புதுவை மாநிலத்தின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மேனால் மொரீஷியஸின் குடியரசுத் தலைவர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்களும் மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் பிஜி சந்தோஷம் அவர்களும் இணைந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக விருதாளர்களுக்கெல்லாம் விருதினை வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிற அந்த விருதினை அவர்களுக்கு வழங்க இருக்கிற மொரீஷியஸ் நாட்டின் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். மே ரிக்வெஸ்ட் His Excellency Dr. Paramasivam Pillai Vaiyapuri to felicitate the awardees. Vanakkam ellorkum. I will now have the very pleasant duty on behalf of you all, on behalf of the Madras Development Society, to offer awards to the, how do you call it, the Tamil jewels, to recognize great achievements of our Tamil brothers and sisters. Mr. Sampath has made it a duty at each conference to have this ceremony of award offerings in order to express our admiration, our gratitude, our recognition for the beautiful work done by these recipients, in order to encourage them in the first instance, and also to see how they are examples to follow by all of us. And so I won't say more. Just now we'll proceed with the offering of the awards to the recipients. Thank you. மிகவும் நன்றி ஐயா, உங்களுடைய சுருக்கமானவும் சுவையானவுமான வாழ்த்துரைக்கு. இப்பொழுது 2024 நடக்கிற உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டில் உலகத் தமிழர் மாமணி விருதுகளை பெறுகிறவர்களுக்கு விருதுகளை வழங்குகிற மகிழ்ச்சியான நிகழ்வு.
அதில் மலேசிய அமைச்சருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு வி ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். Good evening. I request you all again to please excuse my English. Thiru V. Radhakrishnan sir was the former member for the Central Provincial Council for the Nuwara Eliya district. He was the former Deputy Minister of Botanical Gardens and Public Recreation. He assumed office to become the State Minister of Education in 2015. He is also the Member of Parliament for the Nuwara Eliya district. He is the leader of the Country People's Front, UCPF, a member of the Tamil Progressive Alliance, TPA, and the United National Front for Good Governance. The Madras Development Society would like to honor his inspiring work by presenting him with the crown jewel of World Tamil Award. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கையிலே ஒரு புகழ்பெற்ற அரசியல்வாதி, மக்கள் பணியாளர், சமூக சேவையாளர், கல்வி அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர். மிகப்பெரிய தமிழ் பேச்சாளர். இந்தியாவிலிருந்து சென்ற இந்திய தமிழர்களுக்கு மிகப்பெரிய தலைவராக விளங்கிக் கொண்டிருப்பவர். அவரை இந்த மாநாட்டின் மூலமாக விருது வழங்கி சிறப்பிப்பதிலே நாம் அனைவரும் பெருமைப்படுகிறோம். இப்பொழுது விருதினை திரு முத்துவேல் அவர்கள் படிப்பார்கள். படிங்க. உலகத் தமிழர் பொருளாதார நிறுவனம் மற்றும் சென்னை வளர்ச்சிக் கழகம் சென்னையில் ஜனவரி 9/1/24 மற்றும் 10/1/2024 நாட்களில் நடைபெற்ற 10வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு மற்றும் உலக பொருளாதார உச்சி மாநாடு இவற்றின் நிகழ்வின் போது மாண்புமிகு திரு வே. ராதாகிருஷ்ணன் முன்னாள் மாநில கல்வி அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அவர்கள் ஆற்றிய சிறப்பான பணிக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை வழங்கி சிறப்பிக்கின்றது. வேர்ல்ட் தமிழ்ஸ் எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் அண்ட் மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி ரெகக்னைஸ் Honorable Minister V. Radhakrishnan, State Minister of Education, Sri Lanka, Member of Parliament, for his distinguished services in the field of socio-economic development and welfare of the world Tamils community, and confer the title of Ulaga Tamilar Mamani, the crown jewel of world Tamils. The crown jewel of world Tamils on the occasion of 10th World Tamil Economic Conference, Global Economic Summit held on 9/1/2024 and 10/1/2024 at Chennai. இப்போது விருதினை வழங்க மொரீஷியனுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரை அன்புடன் அழைக்கிறோம். வாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசுவதற்கு அனுமதித்து உங்களுக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்வினுடைய அமைப்பாளர் திரு வி.
விஆர் சம்பத் அவர்களுக்கும், அதே போல் தலைவர் திரு விஜி சந்தோஷம் அவர்களுக்கும், அதே போல் நீதியரசர் மற்றும் மொரிசியஸ் முன்னாள் ஜனாதிபதி திரு வையாபுரி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 200 வருடங்களுக்கு முன்பு இலங்கையிலிருந்து சென்ற இந்திய வம்சாவளி மக்களின் ஒரு பிரஜையாக நான் இருக்கின்றேன். இந்த 200 வருடங்களுக்கு முன்பு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கூலிகளாக சென்ற அந்த தமிழர்களுடைய பிரதிநிதியாக நான் அங்கு கடந்த 30 வருடங்களாக செயல்பட்டு வருகின்றேன். ஆகவே என்னுடைய மக்கள் இப்பொழுது, அதாவது 1823 இங்கேருந்து போயிருக்கிறாங்க. இப்போ 2023 நாங்கள் 200 மலையகம் என்ற ஒரு பெரிய நிகழ்வை கூட அங்கே நடத்தியிருந்தோம். ஆகவே அந்த 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 மக்களுடைய பிரதிநிதியாக சென்னையிலே வந்து தமிழகத்தினுடைய குடிபெயர்ந்த அந்த மக்களுடைய நல்வாழ்த்துக்களை பெற்று இன்று எனக்கு இந்த விருதினை வழங்கிய இந்த 10வது உலக தமிழர் பொருளாதார மகாநாட்டில் வழங்கிய அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அநேகமாக தொடர்ந்து இந்த மகாநாட்டிலே பல மகாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். திரு சம்பத் அவர்களுடைய அன்பு கடந்த அவருடைய வரவேற்பு என்னை எப்பொழுதுமே ஈர்த்தெடுத்திருக்கின்றது. அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கின்றது. ஆகவே அவருடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இலங்கை இன்று பொருளாதாரத்திலே வீழ்ந்திருக்கின்றது. அந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்கு இந்த தமிழ் சமுதாயம் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஒரு நிமிஷம் மட்டும் ஐயா எடுக்கிறேன். இந்த அதாவது உலகத்திலே அதிகமாக தமிழர்கள் வாழ்கின்ற தமிழகம் என்றால் இருந்தாலும், இந்தியாவிலே தமிழகமாக இருந்தாலும், இன்று உலகத்தை அடையாளப்படுத்துகின்றது ஈழத்தமிழர்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அவர்களுடைய புலம்பெயர்ந்த அந்த தமிழர்களினால் தான் இன்று உலகத்திலே இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய டயஸ்போரா என்பது உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு டயஸ்போராவாக இருக்கின்றது. அவர்களுடைய முதலீடு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அவர்களையும் இணைத்து கொண்டு இந்த பொருளாதார மகாநாட்டிலே இணைத்து கொண்டு அவர்களுடைய பெருமதியான முதலீடுகளை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து கௌரவித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஏர் மொரிஷியஸின் சேர்மன் மிஸ்டர் மாடே வெங்கடசாமி அவர்களை விருது பெறுவதற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். The next on our list is Mr. Varde Venkatasamy, Chairman of Air Mauritius. He was a graduate of Exam Pravas University and he's the managing partner of the Falau group of companies that has been engaged for 43 years in the manufacturing of luxury leather products for top brands of the watch and jewelry sector. He was president from 2008 to 2011 of the Union of Indian Ocean Chambers of Commerce and Industries. He was also the first vice president for the same. He was president of the Mauritius Chamber of Commerce and Industry in 1996, 2005, 2010, and since April 2018. The Madras Development Society would like to honor him for his inspiring work by presenting the crown jewel of World's Tamil. திரு வெங்கடசாமி அவர்கள் மொரிஷியஸ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவராக இருந்தவர். மொரிஷியஸ் ஏர்லைன்ஸுக்கு அங்கே 3-4 இனங்கள் இருக்கின்றன. பீகாரிஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஒரு தமிழர் ஏர் மொரிஷியனுடைய தலைவராக இருப்பது பெருமைக்குரியது. அவரை நாங்கள் பாராட்டுவதிலே, விருது வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் எங்களுடைய பல மாநாட்டிற்கு வருகை தந்தவர் என்பதில் மேலும் மகிழ்ச்சி. அவருக்கு மொரிஷியஸினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலகத் தமிழர் பொருளாதார நிறுவனமும் சென்னை வளர்ச்சிக் கழகமும் இணைந்து சென்னையில் ஜனவரி 9, 20, 24 மற்றும் 10, 1, 20, 24 நாட்களில் நடைபெற்ற
10வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு மற்றும் உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் நிகழ்வின் போது திரு மாடே வெங்கடசாமி அவர்களுக்கு, ஏர் மொரிஷியஸ் அவர்களுக்கு தலைவருக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. அடுத்ததாக பிரசிடென்ட் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் சென்னை அதனுடைய தலைவர் எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிற ஐயா ஏ அபூபக்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். The next awardee is Mr. Abu Bakr, Chairman of the President Group of Hotels Chennai, Chairman of Hajj Association of India, and Vice President of the Reception Committee for the 10th World Economic Conference. Mr. Abu Bakr is a dynamic and beloved personality who is guided to conduct this conference successfully. He's an empathetic soul who bonds easily with people. He turns strangers into friends and friends into family. I've also noticed him refer to Dr. V.R.S. Sampath as Chittappa, for instance. So we'd like to honor his inspiring work done for the social and economic development for the Tamil diaspora by presenting him with the Crown Jewel of World Tamils Award. திரு அபூபக்கர் அவர்கள் கடந்த 2009 முதல் மாநாட்டிலிருந்து அனைத்து மாநாடுகளையும் முன்னின்று நடத்துவதில் ஒருவராக இருக்கிறார். ஒரு தலை சிறந்த தொழிலதிபர், பல ஓட்டல்களை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் உலகத் தமிழர்கள் ஒன்றுபடுவதிலே பெருமுயற்சி செய்கிற ஒரு தொழிலதிபர். அவரை இந்த மாநாட்டின் மூலமாக உலகத் தமிழர் மாமணி என்னும் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு மொரீஷியஸினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்வார். அதுக்கு முன்னாடி விருதை நம்ம முத்துவேல் அவர்கள் படிப்பார்கள். உலகத் தமிழர் பொருளாதார நிறுவனம் மற்றும் சென்னை வளர்ச்சிக் கழகம் சென்னையில் ஜனவரி 9-1-2024 மற்றும் 10-1-2024 நாட்களில் நடைபெற்ற 10வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு மற்றும் உலக பொருளாதார உச்சி மாநாடு நிகழ்வின் போது திரு அபூபக்கர் தலைவர், கிளாரியன் ஹோட்டல் பிரசிடென்ட் அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருது வழங்கி சிறப்பிக்கிறது. அடுத்ததாக மிஸ்டர் ஏபி பாலகன் ஆறுமுகசாமி, ஃபார்மர் பிரசிடென்ட் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா, வாஷிங்டன் டிசி, USA அவர்களுக்கு விருது வழங்கவிருக்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Mr. Balagan Arumughasamy was the former president of the Federation of Tamil Associations of North America. He was a sitting MLA for the Kediyam Constitution. He acquired his bachelor's degree in law in 1959. He is also registered in the Institute of Chartered Accountants of India. He is the founder of Balagan Technologies Limited. Mr. Balagan is also an active participant amongst the Tamil communities in the Washington, D.C. area for the past 3 decades. பாதி விட்டுட்டீங்க. இந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து
கொஞ்சம் அமைதி காத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திரு பாலகன் ஆறுமுகசாமி ஒரு தலை சிறந்த தமிழர். அமெரிக்காவிலே போய் நீண்ட கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு சென்று அந்த ஊரில் போய் செட்டில் ஆகி சிட்டிசன் ஆகி அந்த ஊரில் பெரிய கம்பெனி நிறுவி பெரிய அளவில் மக்களிடம் செல்வாக்கு பெற்று அந்த ஊரில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களாக நடத்துகிற ஃபெட்னா நிறுவனத்தினுடைய தலைவராகி இப்படி பல பெருமைகளை பெற்றவர். 1959 வந்து ஜவஹர்லால் நேருவையும் ராஜேந்திர பிரசாத்தையும் சந்தித்த பெருமை அவருக்கு உண்டு. அதோடு அல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக பணியாற்றி அங்கேயும் போய் வழக்கறிஞராகவும் சார்ட்டர்ட் அக்கௌண்டாகவும் பிஸ்னஸ் கன்சல்ட்டாகவும் பணியாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமகனாரை பாராட்டுவதிலே பெருமைப்படுத்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரோட சொந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி திருநெல்வேலியில் ஒரு மகளிர் கல்லூரியை நிறுவியிருக்கிறாரு. அவரை போய் நான் போன ஜூன் மாதம் சென்றபோது தான் முதல்ல நான் அவரை பார்த்தபோது தான் அவர் யாருன்னு கேட்டேன். அப்போ தான் இவங்கெல்லாம் சொன்னாங்க. அவரை பாராட்டத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாங்க படிங்க. உலகத் தமிழர் பொருளாதார நிறுவனம் மற்றும் சென்னை வளர்ச்சிக் கழகம் சென்னையில் ஜனவரி 9/1/2024 மற்றும் 10/1/2024 நாட்களில் நடைபெற்ற 10வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு உலக பொருளாதார உச்சி மாநாடு நிகழ்வின் போது திரு ஏபி பாலகன் ஆறுமுகசாமி வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது. மிஸ்டர் ஏபி பாலகன் ஆறுமுகசாமி, former President, Federation of Tamils of North America, Washington DC, USA, for his distinguished services in the field of socio-economic development and welfare of the world Tamil community, and confer the title of Ulaga Tamilar Mamani, the crown jewel of world Tamils, on the occasion of 10th World Tamils Economic Conference, Global Economic Summit, held on 9/1/2024 and 10/1/2024 at Chennai. இந்த பெருமை தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் உரித்தாகுக. நான் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் என்னுடைய தொழில் ஒழுக்கத்திற்காகவும் என்னுடைய சமுதாயத்தில் சிறப்பாக வாழ்ந்து கொண்டதனாலும் பிரசிடெண்ட் பைடன் எனக்கு லைஃப் டைம் அவார்டு கொடுத்ததை யாருக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். எனக்கு கிடைச்சதை பின்னர் டாக்டர் நடராஜன் இந்த வருஷம் வாங்கியிருக்கிறாரு. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தாங்க. அதை நான் வெளியில் அதிகமாக சொல்ல விரும்பலை. அது தமிழுக்கு ஒரு முத்திரை, தமிழ்நாட்டுக்கு ஒரு முத்திரை. எங்கு சென்றாலும் நிமிர்ந்து நில், நேர்மையாக நடந்து கொள். அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் வாஷிங்டன் டிசியில். வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரிங்க. அபுபக்கர் அவர்கள் நம்முடைய ஏற்புரையை வழங்குவார். வணக்கம். திரு அபுபக்கர் அவர்கள். என்ன திடீர்னு என்ன பேச கூப்பிடலையே, 500 அவார்டு கொடுக்க போகிறாங்களான்னு நினச்சிட்டேன். எது செஞ்சாலும் சம்பசித்தப்பா கரெக்டாக செய்வாங்க. எனக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வருது. மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்கள், His Excellency, former President of Guyana, அண்ணாச்சி, நீதியரசர் சம்பத் சித்தப்பா, இலங்கை தமிழ் லீடர், தொகுப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். சின்ன அண்ணாச்சி, என் நண்பர்கள், தொப்புள்குடி உறவுகள், அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் மாலை வணக்கம். ஒன்றே ஒரு நிகழ்ச்சி மட்டும் ஞாபகம் வந்தது. இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் 2009 ஆல் இண்டியா ஹஜ் கமிட்டி
டெல்லியில் 26 மாநிலமும் சேர்ந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு யார் மெம்பர் ஆகுறது அப்படின்னு பார்க்குறச்ச அப்போ முதல்ல தமிழகத்துலேருந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து அந்த மத்தியில் இந்த பேன் இண்டியா ஹஜ் ஆப்ரேஷனுக்கு ஒரு உறுப்பினர் ஆகிறதுக்கு நான் மட்டும்தான் தமிழர் ஆகியிருக்கேன். அது உடனே கைதட்டலாம், இதெல்லாம் தமிழர் தானே. அது உடனே அன்றைக்கே ஒரு எலெக்ஷன் வச்சு வைஸ் சேர்மனுக்கு எலெக்ட் பண்ணாங்க. பட் நான் என்னை யுனானிமஸாக தேர்ந்தெடுத்துட்டாங்க வைஸ் சேர்மனாக. ஏன்னா நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இல்லாததுனால, நான் கட்சியை வந்து சாதாரண மக்கள் கட்சிங்கிறதுனால என்னை தேர்ந்தெடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வர்றதுன்னா, இப்போ நான் சேர்மனாக இருக்கேன். எங்கெங்கெல்லாம் வந்து தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்க சிறப்பாக இருப்பாங்க. அவங்க தமிழருக்குன்னே வந்து ஒரு சிறப்பு இருக்கும். அது இப்போ என்னோட வந்து இந்த வருஷத்தோடு எனக்கு கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது அந்த ஹஜ் ஆப்ரேஷனில். இந்த மத்திய அரசாங்கத்தில் எனக்கு ஹஜ் ஆப்ரேஷனை பற்றி எதுவும் தெரியாது. பட் அவ்வளோ 26 மாநிலத்தையும் இந்த ஹஜ் ஆப்ரேஷனுக்கு 26 மொழி ஒரு தமிழர் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். எல்லா தமிழருக்கெல்லாம் பெருமை தானே. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சம்பத் சார் சொன்ன மாதிரி தமிழர் சிறந்து வரணும், பொருளாதாரத்துலேயும் சயின்டிஃபிக்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வரணுன்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு எம் சம்பத்குமார், சேர்மன், சன் ஹோட்டல் குரூப், லண்டன், UK. சம்பத்குமார். Mr. Sampath Kumar is the chairman of the Sun Hotel Group in London, United Kingdom. He is also the director of Max Meridian Group of Hotels. He is also the director of RA International Group of Restaurants, Europe Limited, and he is also the director of Sun TV, the United Kingdom chapter. I request the Madras Development Society to honor his work with the Crown Jewel of World Tamils Award. திரு சம்பத்குமார் அவர்கள் கோயம்புத்தூரை சொந்த ஊராக கொண்டவர். கோயம்புத்தூரிலும் அதே போல் ஜகர்த்தாவிலும் அதே போல் லண்டனிலும் தொழில் புரிந்த பெருமை பெற்ற ஒரு தமிழர். லண்டனில் ஓட்டல்களை நிறுவியுள்ளார், அதாவது வணிகம் செய்கிறார், அதாவது தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு தொடர்பாளராக இருக்கிறார். இப்படி பல்வேறு பணிகளை செய்து மிக புகழ்பெற்ற தமிழராக இங்கிலாந்தில் விளங்கி கொண்டிருக்கிறார். அவரை போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால் அவருடைய ஓட்டலில் போய் நான் அவரை சந்தித்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு விருந்தும் கொடுத்து என்னை சிறப்பு செய்தார். அப்போதுதான் அவருடைய ஓட்டலை பார்க்கிற வாய்ப்பு, அவருடைய வணிகத்தை வளர்ச்சியை பார்க்கிற வாய்ப்பை நான் பெற்றேன். அதற்கு முன்னாடி அவர் ஜகர்த்தாவிலும் தொழில் செய்திருக்கிறார். மிக ஒரு தலை சிறந்த தமிழர், அமைதியான முறையில் சிறப்பான பணிகளை செய்துகிற தமிழருக்கு ஒரு விருது வழங்குவதிலே சென்னை வளர்ச்சி கழகமும் இந்த மாநாடும் பெருமை கொள்கிறது. உலக தமிழர் பொருளாதார நிறுவனம் மற்றும் சென்னை வளர்ச்சிக் கழகம் சென்னையில் ஜனவரி 9/1/2024 மற்றும் 10/1/2024 நாட்களில் நடைபெற்ற 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு மற்றும் உலக பொருளாதார உச்சி மாநாடு நிகழ்வின் போது திரு எம் சம்பத்குமார் இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மாநகரில் சன் ஹோட்டல் குழுமங்களின் தலைவர் அவர்களுக்கு உலக தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அவர்கள் ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக உலக தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது.
சம்பத்குமார் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். எல்லோருக்கும் வணக்கம். தொழில் செய்கிறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. மிஸ்டர் சம்பத் அவங்களும் இந்த மேடையில் இருக்கிற பெரியவங்களும் நம்மளை மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா தொழில் செய்கிறவங்களையும் ஒரே இடத்துல கூட்டிகிட்டு கொண்டுட்டு வந்து அவ்வளோ பேர்த்தையும் பேச வச்சு அவ்வளோ பேர்த்தருடைய எண்ணங்களையும் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தொழில் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளாரையும் அந்த ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு விதமான கருத்துக்கள் வச்சுருக்கிறோம். அதை ஒவ்வொருத்தருடைய அவங்க எண்ணங்களை நம்மக்கிட்ட எல்லாம் சொல்லும்போது நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ண அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மொரிஷியஸ் ஏர் மொரிஷியஸுடைய சேர்மன் மாவட்டை வெங்கடசாமி அவர்கள் ஏற்புரை வழங்குவார். Well, Yellorum Vanakkam. Few years back, I had the privilege and honor of receiving from former acting president at that time, Paramasivan Bayapuri, the highest distinction of Mauritius as a civilian. I also received the prestigious Legion of Honor by France, but I can tell you the pleasure of today receiving this award is truly immense. And because receiving it, as I mentioned, from the home of my ancestors here, who came in 1856, and I'm receiving the award after 160 years. I am very thankful to the Amma Parashakti for continuous blessings. This is not the end of my journey. It gives me only more to do more for the community and to continue making our community to progress. Nandri, Mika Nandri. அடுத்ததாக யுஏஏயிலிருந்து வந்திருக்கிற சார்ட்டர்ட் அக்கவுண்ட் டாக்டர் ஏஎஸ் இளவரசன் அவர்கள், ஏஎஸ்பிஏஎல் அன்சாரி ஆடிட்டிங் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு டாக்டர் ஏஎஸ் இளவரசன். Our next awardee is Dr. A.S. Ilavarasan of ASP Alansari Auditing LLC Dubai, UAE. Dr. A.S. Ilavarasan Soundararajan is a fellow member of the Institute of Chartered Accountants of India with more than 20 years post-qualification experience in the field of auditing, accounting, assurance and international taxation. He has held leadership positions at various multinational companies in India and UAE for over a decade. He has gained expertise in managing and developing global organizations with proven skills in building international relationships, consolidating membership in key business locations, and creating an expanding range of practical benefits and service offerings. As the founder chairman, he has been instrumental in establishing and developing ASP auditing on a global level, including maximizing client support and service benefits, focusing on strengthening the firm at the same time as maintaining its high reputation of quality. திரு ஏஎஸ் இளவரசன் அவர்கள் மயிலாடுதுறையைச் சார்ந்தவர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக துபாயில் குடியிருந்து வருகிறார். துபாயில் தமிழர்களுக்கான உதவிகளை பலவற்றையும் செய்து வருகிற ஒரு தமிழராக இருக்கிறார். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை அழைத்து துபாயில் பல வணிக கருத்தரங்களை அவர் நடத்துகிறார். சென்னையில் உள்ள பல வணிகர்கள் துபாயில் தொழில் தொடங்குவதற்கு உதவியாக இருக்கிறார். நாங்கள் சென்ற ஆண்டு நடத்திய உலக தமிழர் பொருளாதார மாநாட்டிற்கு முன்னின்று நடத்துவதற்கு உதவியாக இருந்தவர். அதோடு அல்லாமல் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற மாநாட்டிலும் சென்னை மாநாட்டிலும் உரையாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. வளர்ந்து வருகின்ற அனைவருக்கும் உதவுகின்ற ஒரு கணக்காளரை, சமூக சேவையாளரை,
பொது பணியில் அக்கறை உள்ளவரை பாராட்டுவதில் இந்த அவை பெருமை கொள்கிறது. உலகத் தமிழர் பொருளாதார நிறுவனம், சென்னை வளர்ச்சிக் கழகம் சென்னையில் ஜனவரி 9-1-2024 மற்றும் 10-1-2024 நாட்களில் நடைபெற்ற 10வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு, உலக பொருளாதார உச்சி மாநாடு நிகழ்வின் போது டாக்டர் ஏஎஸ் இளவரசன் FCA அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. இளவரசன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னை இங்கே அழைத்து எனக்கு தமிழ் மாமணி என்ற பட்டத்தை அளித்து என்னை கௌரவிக்கின்ற மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டியினுடைய தலைவரும் நிர்வாக இயக்குநருமான திரு VR சம்பத் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு கூடி இங்கே மட்டுமல்ல தேனி போல் வேலை செய்வார்கள். நான் அவரோடு 4-5 மாநாடுகள் அட்டன் பண்ணியிருக்கின்றேன். அனைத்து மாநாடுகளிலும் தேனி போல் தோற்றத்தில் வயதானாலும் சுறுசுறுப்பில் தேனி போல் அவர்கள் ஆற்றுகின்ற பணி. எந்த கண்ட்ரிக்கு சென்றாலும் அவர் ஒரு டீமோடு தான் வருவார். நம்ம எதுவுமே சேவைனா வி லேர்ன் இட் ஃப்ரம் லாட். அந்தமாரி ஒரு சமூக சேவையை அவரிடமிருந்து பயின்று அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலும் உள்ள தமிழ் மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு சிறு துளியாக நாங்கள் தொடங்கிய ஒரு சமூக சேவை தான் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கின்றது. நிச்சயமாக அவருடைய அனுபவம் நான் இளைஞர் என்று சொல்லவில்லை, என்னை போன்றவர்களையும் நமக்கு பின் வருகின்ற இளைஞர்களையும் தமிழ் மக்களுக்கு நாம் ஒரு தெளிவான உதவியாக இருக்க வேண்டும் என்பதை உந்துதலை தருகின்ற ஒரு விழாவாக இதை நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த விழாக்கின் மூலம் உலகத்தில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேரும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த நாட்டிற்கு சென்றாலும், நான் US சென்றபோது கூட திரு ஃபெட்னாவினுடைய உறுப்பினர்கள், யூகேக்கு சென்றபோது திரு அவர்கள் அனைவருமே எந்த கண்ட்ரிக்கு சென்றாலும் அங்கு ஒரு தமிழனை நீங்கள் அடையாளம் காண முடியும். அவன் உங்களுக்காக உதவி செய்வதற்கு ரெடியாக இருப்பது என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது. இப்படிப்பட்ட கருத்தரங்கின் வாயிலாக நாம் பல நாடுகளில் உள்ள தமிழர்களை ஒன்றிணைத்து பயன்பெறுவோம், நம்ம சந்ததிகளுக்கு அந்த பயனை எடுத்துச் சொல்வோம் என்று கூறி என்னை கௌரவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்து அமெரிக்காவுடைய தமிழ் அமைப்புகள் கூட்டமைப்பினுடைய தலைவர் டாக்டர் பாலா சுவாமிநாதன் அவர்கள். பாலா சுவாமிநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். Dr. Bala Swaminathan is the president of the Federation of Tamil Associations of North America. In 1989, he graduated from Regional Engineering College, Tiruchirappalli. He came to the United States in 1990 and earned his DSc in Computer Science from Washington University in St. Louis. He's worked in several technology companies and currently works in research at Renaissance Technology, a quantitative fund. In 2015, he and his wife Prabha launched Madhi Madhi Ventures, a fund that has been investing in small businesses and startups. டாக்டர் பாலா சுவாமிநாதன் மதுரையைச் சார்ந்தவர். அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய இன்றைய தலைவர். ஆனால் இவருக்கு கொடுக்கப்படுகிற இந்த விருது சென்ற ஆண்டு கொடுக்கப்பட வேண்டிய விருது. சென்ற ஆண்டு அவர் துபாயில் வந்து வாங்க வேண்டியவர் அவரால் வர இயலவில்லை.
நாங்கள் இந்த இன்ஆஃபிஷியன்சியாக விருது கொடுக்குற பழக்கம் இல்லை. அதனால் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் எப்போது சென்னைக்கு வருகிறீர்களோ அப்போது தான் விருது கொடுப்போம், அல்லது எந்த மாநாட்டுக்கு வருகிறீர்களோ அந்த மாநாட்டில் தான் கொடுப்போம் என்று அவரிடம் சொன்னேன். ஆகவே இன்றைக்கு அவர் வருகை தந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அமெரிக்காவில் தமிழை வளர்ப்பதற்கும் தமிழர்களை ஒன்றிணைப்பதற்கும் தமிழ்நாட்டுடன் இணைப்பதற்கும் பெருமுயற்சி செய்கிற ஒரு பச்சை தமிழர். அவருடன் சேர்ந்து நான் போன ஜூன் மாதம் சென்ற போது அவர் எனக்கு ஒரு பெரிய விருந்தளித்தார். அவரை சந்திக்கிற, அவருடைய வேண்டியவர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். அவருடன் சேர்ந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உருவாக்க முடியுமா என்கிற ஆராய்ச்சியினையும் நாங்கள் செய்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த மாநாட்டின் மூலமாக அவருக்கு உலகத்தமிழர் மாமணி எனும் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இந்த மாநாட்டு நிகழ்வின் போது டாக்டர் பாலா சுவாமிநாதன், வட அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் தலைவர், அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. திரு பாலா சுவாமிநாதன் அவர்கள் இப்பொழுது ஏற்புரை வழங்குவார். அதிபர் வையாபுரி அவர்களுக்கும், நீதியரசர் பாஸ்கரன் அவர்களுக்கும், சந்தோஷமையா அவர்களுக்கும், நண்பராக இருக்கும் டாக்டர் சம்பத் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலார்க்கு ஊதியம் இல்லை என்பது வள்ளுவன் வாக்கு. தமிழர்கள் அனைவருக்கும் முதல் எப்படியும் கிடைக்க வேண்டும், எங்கு அவர்கள் பணியிருந்தாலும் அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து அவர்களை முதலாளிகள் ஆக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் டாக்டர் சம்பத் அவர்கள் இந்த கழகத்தை தொடங்கியுள்ளார்கள். இது மென்மேலும் சிறந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனத்தானாம் இன்னான் எனப்படும் என்பதும் வள்ளுவன் வாக்கு. இந்த குழுவுடன் என்னையும் இணைத்து கொண்டதற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விருதிற்காக மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த விருதாளர் அமெரிக்காவுடைய எடிஃபி டெக்னாலஜிஸ் உடைய தலைவர் திரு சிவா மூப்பனார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். Our next awardee, Mr. Siva Moopanar, is the president of Edify Technologies. He was also the panel member for the Get Empowered session run by the Boston chapter of Tamil Nadu Foundation, which focused on encouraging entrepreneurship amongst fellow Tamils in the United States. Edify Technologies is a leading technology services organization that has been offering over a decade of industry expertise and delivering robust business solutions, staff augmentation, and full range of web services. திரு சிவமூப்பனார் அவர்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்த ஒரு தமிழர். மதுரை பகுதியைச் சார்ந்தவர். அமெரிக்காவில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகிறார். எங்களுடைய டர்பன் மாநாட்டிற்கு, பாண்டிச்சேரி மாநாட்டிற்கு, சென்னை மாநாட்டிற்கு, துபாய் மாநாட்டிற்கு என்று பல்வேறு மாநாடுகளில் வந்து உரையாற்றிய பெருமையும் அவருக்கு உண்டு. அவர் இங்கே மட்டும் உரையாற்றவில்லை, பல்வேறு மாநாடுகளிலும் உரையாற்றுகிற பெருமை பெற்றவர். வர ஏப்ரல் மாதத்தில் அவர் மே மாதத்தில் தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுடைய 50வது ஆண்டு விழாவை வெற்றிகரமாக நடத்துகிற முக்கிய பொறுப்பில் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் உள்ள தமிழ் ஆண்டர்பிரினர்ஸாக ஜென்ரல் ஆண்டர்பிரினர்ஸாக தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் நெட்வொர்க்குக்கு அவர் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அமெரிக்காவில் உள்ள அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளர்களையும்
அழைத்து கூட்டங்கள் நடத்துகிற பெருமை பெற்ற தமிழராக இருக்கிறார். சிகாகோவில் இருக்கிறார். என்னையும் கூட அவர் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கு 2019 அழைத்த பெருமை அவருக்கு உண்டு. அவரை இந்த மாநாட்டிற்கு அவரை 2021 18 2 தடவை அவருக்கு விருது அறிவித்தும் அவர் வாங்க வரவில்லை. அவர் விருது வாங்காமல் அதுக்கு முன்னாடியே போயிட்டார். அவருக்கு அதே மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம், இன்எஃபிஷியன்சியாக, அதாவது வராமல் விருது வழங்குகிற பழக்கம் இல்லை, அறைக்குள்ளே விருது வழங்குகிற பழக்கம் இல்லை. அதாவது மக்கள் மத்தியிலே பார்வையாளர்கள் மத்தியில் தான் விருது வழங்குவோம் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் 2021 ஆண்டினுடைய விருதை பெற இருக்கின்ற திரு சிவமூப்பனார் அவர்களை பெருமையுடன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க. இந்த மாநாட்டு நிகழ்வின் போது எடிஃபை டெக்னாலஜி அமெரிக்கா நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சிவமூப்பனார் அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை இந்த மாநாடு வழங்கி சிறப்பிக்கிறது. திரு சிவமூப்பனார் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். டாக்டர் சம்பத் மற்றும் அனைத்து தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு வார்த்தை, பாலா சுவாமிநாதன் இங்கே இருக்கிறாரு. அவர் ஸ்டோனி ப்ரூக் யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் தமிழ் இருக்கைக்காக வேண்டி அவர் தனிப்பட்ட முறையில் $1 மில்லியன் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. வெளியே பெரிய சொல்ல மாட்டார். ஜனகிராம் ஐயா இருக்கிறாரு, அவர் ஹார்ட்வேர்ட் தமிழ் ஷேருக்கு இனிஷியேட் பண்ணாங்க. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த விருதாளர் டாக்டர் வனிதா ஆர் முரளிக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். Our next awardee, Dr. Vanitha R. Murali Kumar, is a woman of numerous achievements. Some of her most significant positions include being the former president of the Central Council of Indian Medicine under the Ministry of Ayush. She was the former minister of Central Council of Indian Medicine, the Government of India. She was an assessor of Ayush Hospitals, NABH, Quality Council of India. She was also the president of All India Ayurvedic Postgraduates Association. She was the president of All India Congress, Chennai. She was a former Senate member and faculty president. I request Dr. V.R.S. Sampath to continue. டாக்டர் வனிதா முரளிக்குமார் அவர்கள் இந்திய மருத்துவத்தில் தலை சிறந்த ஒரு மருத்துவர். சென்னையிலும் டெல்லியிலும் கோலாலம்பூரிலும் இன்னும் பல்வேறு நகரங்களிலும் மருத்துவ கிளைகளை தொடங்கியிருப்பவர். பல ஜூனியர் மருத்துவர்களை வைத்திருப்பவர். அந்த அளவுக்கு தலை சிறந்த மருத்துவராக அவர் சென்னையிலே அவர் மருத்துவ மனையை நடத்தி வருகிறார். இந்திய மருத்துவ கழகத்திற்கு மத்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட கழகத்திற்கு தலைவராக இருந்த பெருமை வனிதா குமாரிக்கு உண்டு. அவர் கிட்டத்தட்ட 3-4 மாநாடுகளில் இந்திய மருத்துவத்தை பற்றி தலை சிறந்த சொற்பொழிவாற்றியவர். அவருக்குன்னு ஒரு ஃபேன் கூட்டமே நம்ம மாநாட்டில் உண்டு. அவர் பேசினா கூட அதை நிறுத்தக்கூடாது என்று சொல்லுகிறவர்களெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு பேச்சாளராகவும் அதே நேரத்தில் நோய்களை தீர்க்கிற மருத்துவராகவும் இந்திய மருத்துவத்தினுடைய திறமைகளை மக்களுக்கு சொல்லுகிறாகவும் விளங்கி வருகின்ற டாக்டர் வனிதா குமாரி வனிதா முரளிக்குமார் அவர்களை இந்த மாமன்றத்தின் வழியாக அறிமுகப்படுத்துவதில், பாராட்டுவதில், உலகத்தமிழர் மாமணி விருது வழங்குவதில் இந்த அவை பெருமை கொள்கிறது. பத்தாவது உலகத்தமிழர் பொருளாதார மாநாட்டின் நிகழ்வின் போது டாக்டர் வனிதா ஆர் முரளிக்குமார் அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும்
பெருமை சேர்க்கும் வகையில் அவர்கள் ஆற்றிய சிறந்த பணிக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. டாக்டர் வனிதா முரளிகுமார் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். In 1905, first female medical student joined MMC. Her name was Dr. Muthulakshmi Reddy. When she joined the MMC, கூட படிச்சிட்டு இருக்க பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க டீனுக்கு. இட் வாஸ் அ யூரோப்பியன் டீன். என்ன லெட்டர் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் அவங்கள வந்து இந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு லெட்டர் கொடுத்தாங்க. அப்போ இந்த யூரோப்பியன் டீன் எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் அவங்கள எடுக்கணும் அப்படின்னு. இல்லை அந்த பொண்ணு படிச்சிச்சுன்னா எங்கள் பசங்களாம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பசங்களெலாம் வீட்டில் வச்சுக்கோங்க, நான் ஒரே ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை வச்சு இந்த மெடிக்கல் காலேஜ் நடத்திக்கிறேன்னு முடிவு பண்ணது 1905. அதுதான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடந்திருக்கு, லலிதாவுக்கும். MIT தான் கேம்பஸ். ஆனால் நான் மெடிக்கல் பற்றி மட்டும் பேசுகிறேன், பீயிங் எ டாக்டர். When I was elected to the post of Vice President Ayurveda to the Central Council Ministry of Ayush, I was the first Tamil, first South Indian, first female to become the Vice President. Later I was elected twice, not once, twice as a first female, first Tamil as President to the Central Council, Ministry of Ayush. அப்போல்லாம் ஒரு வாட்டியும் முத்துலக்ஷ்மி ரெட்டி நினச்சிப்பேன். 1905 அவங்க ஃபஸ்ட்டாக போகும்போது அவங்களுக்கு எப்படிலாம் இருந்திருக்கும். ஏன்னா நான் என்னுடைய ஒரு வாட்டி நான் கால் தடம் பதிக்கும்போது நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணணும், அவங்களாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு, இப்போ நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நான் அவங்கள அடிக்கடி நினச்சிட்டு இருந்திருக்கேன் என்னோடய ப்ரொஃபஷனில். யூஸ்வலி I should dedicate this award to Murali Kumar, but still today it is a world Tamil community is giving me this. I dedicate this award to Dr. Muthulakshmi Reddy. Thank you so much. அடுத்த விருதாளர் பர்மாவிலிருந்து மியான்மரிலிருந்து வந்திருக்கிறார் மிஸ்டர் தங்கராஜா. நான் அந்த பர்மிய மொழியில் என் உச்சரிப்பு சரியா என்று தெரியவில்லை. மிஸ்டர் யூ சா சா நைன், பிரசிடென்ட் மியான்மார் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். நாம் அவரை தங்கராஜா என்றே அழைப்போம். பர்மாவிலிருந்து அந்த பர்மிய பண்பாட்டு உடையோடு வருகை தந்திருக்கிறார். Our next awardee, Mr. Yu Zozanang, who is the president of the Myanmar India Friendship and Development Association. He is also the managing director of Mekhala Services and also the chairman of the Hindu Association of Myanmar. Mr. Nang's line of businesses focus on the domain of hotel and tourism. Besides this, he is also a high-rise land developer who has led the construction for several government-aided projects, including hotels, universities, hospitals, and apartment complexes. பர்மா வந்து பழைய பெயர், புதிய பெயர் வந்து மயன்மார். அங்கே 10 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டுடன் தொடர்புகள் அவர்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கு தினமும் தவம் இருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அதாவது ரங்கூனுக்கும் சென்னைக்கும் இப்போதுதான் நேரடி விமான போக்குவரத்து வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் அவர்கள் கல்கத்தாவுக்கு வந்து அங்கிருந்து ரயில் மூலமாகவோ இன்னொரு விமானம் மூலமாக இங்கே வர வேண்டும். அவர்களெல்லாம் அங்கே தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பதற்கு அவர்கள் படுகிற பாட்டை பார்த்து பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள். தமிழ் பெயரையும் வைத்துக்கொள்வார்கள், பர்மிய பெயரையும் வைத்துக்கொள்வார்கள். அங்கே நம்முடைய தமிழ் கோயில்கள் இருக்கின்றன, தமிழ் சாப்பாட்டு கடைகள் இருக்கின்றன. அவர்கள் அந்த கலாச்சாரத்துடன் ஊறி போயிருந்தாலும் இன்றும் தமிழ் பண்பாட்டுடன் அவர்கள் வாழுகிறார்கள். அந்த வகையில் தலை சிறந்து விளங்குகிற தங்கராஜா அவர்களை உங்கள் இந்த அவைக்கு அறிமுகப்படுத்தி
அவருக்கு விருது வழங்குவதில் இந்த அவை பெருமை கொள்கிறது. இந்த மாநாட்டின் போது திரு தங்கராஜா அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. தங்கராஜா அவர்களின் ஏற்புரை. வருகை தந்திருந்த அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய ஐயா சமத் இன்றைக்கு இந்த விழாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களை மாதிரி ஒரு இளைஞருக்கு ஒரு வழிகாட்டி. இந்த விழா செஞ்சது எங்களுக்கு வழிகாட்டியாக ஐயா இருந்திருக்காங்க. இது என்னான்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு இது ரொம்ப இதே மாதிரி செய்யணும்னு ஒரு பெரிய தூண்டுதல் வருது. இது இங்கே வழிகாட்டிய ஐயாவுக்கு, சம்பத் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி கடமும் பட்டிருக்கோம். நான் ஐயாட்ட சொன்னேன், அன்னைக்கு நம்மளோட ரங்கநாதன் மிமா கவுன்சிலர் தான் இந்த ஏற்பாடு ஐயாவோட செஞ்சாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா இந்த மகாநாட்டை பெருமாள் நடத்துங்க, சிறப்பாக செஞ்சு தரோம், நாங்களே பொறுப்பு எடுத்து நீங்கள் தான் தலைமை தாங்கன்னு செஞ்சு தரோன்னு கூட ரங்கநாதன்ட்ட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பர்மாங்கிற நாடு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அது தமிழர் ரொம்ப வாழ்ந்த நாடு. நாங்கள் பிறக்காத முன்னே பராசக்திங்கிற ஒரு படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிவாஜியோட படம். அதே பர்மாவை ரொம்ப நோக்கி, அப்புறம் ரொங்கோன் ராதா, ரொங்கோன்னு பேர் வச்சது இந்தியா தான் வச்சாங்க. ரொங்கோன் பர்மான்னு பேர் வச்சது இந்தியா தான் வச்சாங்க. நான் அதை இப்போ மியன்மார்னு மாற்றினாங்க. ரொங்கோனை யங்கோன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அன்றைக்கும் சொன்னேன், எங்கள் தாத்தா பெரிய லெவலில் இருந்தாங்க, ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நான் நான் வேலைக்காரன் ஆகிட்டேன் 6 வயசில். எனக்கு போன வருஷத்தில் இதே மாதிரி தான் எங்கள் நாட்டு பிஎம் ரங்கநாதன் சாருக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டர் எனக்கு பெரிய விருந்து கொடுத்தாங்க. 1948 தியாகான் முதல் விருந்து. அதுதான் என் வாழ்க்கையில் முதல் விருந்து கிடச்சிருக்கு. அது பிஎம், எங்கள் நாட்டு பிஎம் இருக்கிற பிஎம் கொடுத்தாங்க. இப்போ 2வது விருந்து ஐயா மூலியமாக எனக்கு இந்த விருந்து கிடச்சிருக்கு. இது என்னுடைய 2வது விருந்து. இதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வாழ்க்கையிலையும் ஐயாவை பார்த்து இன்னும் நம்ம தமிழர்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது நான் முயற்சி பண்ணி நல்ல விதமாக இங்கே யார் வந்தாலும் ஐயா மூலியமாக, இப்போ நீங்கள் யார் வரீங்களோ எந்த நேரமும் நான் பர்மாவில் வாம்லி வெல்கம் தான் உங்கள் எல்லாரையும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து நிறைவாக விருதாளர் ஹரிகிருஷ்ணன் முத்துசுவாமி from Singapore, President Global Organization of People of Indian Origin. Our next awardee, Mr. Harikrishnan Muthuswamy, is the President of the Global Organization of People of Indian Origin. He is one of Singapore's iconic businessmen and he leads 2 companies, namely... Sorry? Sir is here. Yeah. He leads 2 companies, namely the International Business Management Consultants Agency and the International Employment Agency Private Limited, where he guides and provides consultancy services to about 370 businesses.
He's been a member of the Tamil Language and Culture Society since 1986, for which he was appointed as the president in 1998. As a member of this society, Mr. Harikrishnan has been involved in the organization of several events and competitions to encourage the incorporation of Tamil culture in children's education. He's also been an active member in the Global Organization of People of Indian Origin. His dedication in helping others has earned him over 23 awards for dedicated community and voluntary service from both government and non-profit organizations. திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் 76 வயது நிரம்பிய இளைஞர். அவரை பார்த்தா தெரியுதா 76 வயசுன்னு? 26 மாதிரி இருக்கார். அவர் வந்து கோபியோ என்கிற, அதாவது குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் இந்தியன் ஆரிஜின் என்று இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த அமைப்பினுடைய சிங்கப்பூர் தலைவராக இருக்கிறார். சிங்கப்பூர் தமிழர்களுக்கு பல்வேறு அமைப்புகளை நிறுவி நீண்ட நாட்களாக சமூக பணி, பொதுப்பணி செய்து வருகிறார். தமிழ் வளர்ச்சிக்குரிய பணியும் செய்து வருகிறார். அவரை பாராட்டும் வகையில் அவருக்கு உலகத் தமிழர் மாமணி விருதினை இந்த அவையின் மூலமாக வழங்கி சிறப்பு செய்கிறோம். பத்தாவது உலகத் தமிழர் மாநாடு திரு ஹரிகிருஷ்ணன் முத்துசாமி சிங்கப்பூரில் இருக்கும் இந்திய வம்சாவளி மக்களின் உலகளாவிய அமைப்பின் தலைவர் அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலகத் தமிழர் மாமணி என்னும் பன்னாட்டு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. திரு ஹரிகிருஷ்ண முத்துசாமி அவர்கள் ஏற்புரை வழங்குவார். சம்பத் ஐயா அவர்களுக்கும் சந்தோஷம் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற பிரமுகர்களுக்கெல்லாம் நன்றி, பார்வையாளர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு 23 சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொஞ்சம் நாள் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கு வாங்கின விருது 27வது விருது. இந்த 27 விருதுகள்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சந்தோஷம் ஐயா வந்து கோலாலம்பூரில் திருக்குறள் விழா நடத்தினார். அப்போ திருவள்ளுவர் விருது கொடுத்தாங்க எனக்கு. நாங்கள் இந்த திருவள்ளுவர் நிகழ்ச்சியை வந்து சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் விருதை கோலாலம்பூரில் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது மறக்க முடியாத ஒரு விருது. அந்த கோலாலம்பூரில் அந்த திருவள்ளுவர் சிலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே அது பல்கலைக்கழகத்தில் இருக்குது, மலேசியா பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அடுத்து இப்படி சம்பத் ஐயா கொடுத்த விருது எனக்கு ரொம்ப மனசை தொட்டுட்டு. அது காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு தமிழர்கள் உலகம் பூராவும் சிறப்பாக இருக்கணும், பொருளாதார வளர்ச்சி அவங்க பெறணும், தமிழர்கள்லாம் ஒன்று சேர்க்கணும், தமிழர்கள் நிறைய நன்மைகள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செஞ்சது. மனமார்ந்து செஞ்ச இந்த நல்ல காரியங்கள்லாம் இந்த விருது பெறும்போது எனக்கு மன மகிழ்ச்சி அளிக்குது. அது எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. விருதாளர்கள் அனைவரோடும் ஒரு குழு படம் எடுத்துக்கொள்கிறோம்.
இந்த நிகழ்வின் நிறைவாக நன்றியுரை வழங்குவதற்காக திரு கமலஹாசன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த இருக்கார். அனைவருக்கும் வணக்கம். முதலில் விருதாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றல்ல நேற்றல்ல சுமார் 40 ஆண்டுகளாக தமிழ்நாடு வளர வேண்டும், தமிழர் வளர வேண்டும், தமிழ் வளர வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு சென்னை வளர்ச்சி வளர வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சென்னை வளர்ச்சி கழகத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டை உலகெங்கும் கனெக்டிவிட்டி நெட்வொர்க்கிங் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களே, அவர்களுக்கும் வரவேற்பு குழு தலைவர் விஜிபி அண்ணாச்சி அவர்களுக்கும், வரவேற்பு குழுவின் துணைத் தலைவர் அபூபக்கர் சார் அவர்களுக்கும், அப்புறம் விருதாளர் கமிட்டி சேர்மன் மேன்மைமிகு வழக்கர் நீதிபதி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. காரணம், நமக்கு வேணால் தமிழக முதல்வர் அவர்களும் புதுச்சேரி முதல்வர் அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்தில் அவர் கூறியுள்ளார், ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அரசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பண்டைய காலத்திலிருந்து யவனர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து நம்மளுடைய வாணிகம் நீண்ட நெடுங்காலமாக இருந்து கொண்டு வந்தது. இது நடுவில் விட்டு போகக்கூடாது என்ற தொலைநோக்கு பார்வையோடு டாக்டர் விஆர்எஸ் சார் அவர்கள் இதை சீரும் சிறப்பாக செய்துள்ளார். அதனால் அவருக்கும் விழாக்குழுவின் வரவேற்பு குழு தலைவர் அவர்களுக்கும் சிஎம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வாழ்த்தின் மூலமாக இந்த மாநாடு வெற்றி பெற்றுள்ளது என்று திண்ணமாக நம்பலாம். நாம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய லட்சியம் பார்த்திங்கன்னா லட்சியம் வெல்வது நிச்சயம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா, திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடிய செல்வத்தை தமிழ்நாட்டில் போடு என்று முதலில் 5 மாநாடு வரைக்கும் அவர் லட்சியமாக வைத்துள்ளார். 5 மாநாட்டிற்கு அப்புறம் அதை மாற்றியுள்ளார். தமிழா, நீ திரைக்கடல் ஓடி திரவியும் தேடிய செல்வத்தை வளர்ச்சி பாதையில் போடு என்று தன்னுடைய லட்சியத்துக்கு முயற்சி ஆகிற மாதிரி இப்போ ஒரு இலட்சியத்தை வச்சு அதை எல்லாரும் வளரணும், வளர்ச்சி பெறணும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அவர் பயணித்துள்ளார். ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்மளை எல்லாரையும் வழிநடத்தி சொல்கிறார். ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஜட்ஜி சொன்னார், விஆர்எஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீட்டெயிலாக சொன்னார். வனிதா மேடம் டாக்டர் அவர் சொன்னார் 3C. ஓகே, விருதாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதலில் விழாக்குழு தொடர்ச்சியாக 10வது மாநாடு வரை இதுவரைக்கும் தொடர்ச்சியாக 10வது மாநாடு வரை சிறப்பாக செய்துள்ள தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வரவேற்பு குழு தலைவர் விஜிபி அண்ணாச்சி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வரவேற்பு குழுவின் துணைத் தலைவர் அபூபக்கர் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த அரங்கை சீராக சிறப்போடும் நமக்கு வழங்கிய பேட்ரன் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பேட்ரன் கமிட்டி பிஜிபி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஏன்னா ஒவ்வொரு இடமே ஏதாவது ஒரு புது இளைஞருக்கு பயிற்சி அளிக்கணும்னு பார்க்குறோம். அதுக்காக தான் கமலஹாசனை கூப்பிட்டேன். நன்றி உரை சொல்கிறதுக்கு ட்ரைனிங்கு முறையாக நம்ம முத்துவேல் அவர்கள் நன்றி உரை சொல்லுவார்கள் அனைவருக்கும். ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள், முடிச்சிடுவோம். இந்த 10வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு சீரோடும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் காரணமாக இருந்து இங்கே தோன்றி துணையாக இருந்தவர்களுக்கும், இங்கே வருகை தராமல் துணையாக இருந்தவர்களுக்கும், இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு நிதி உதவி நல்கியவர்களுக்கும், உடல் உழைப்பை தந்தவர்களுக்கும், தங்களுடைய வாழ்த்துக்களை வழங்கியவர்களுக்கும், எங்களுடைய வரவேற்பை ஏற்று இங்கே விருதுகளை பெற்றுக்கொண்ட விருதாளர்களுக்கும், அமர்வுகளை சிறப்பாக நடத்தி கொடுத்த அமர்வு தலைவர்களுக்கும், பேராளர்களுக்கும், பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்திலே தமிழர்களின் தாயகத்திலே நடக்கிற இந்த விழாவிற்கு கருத்தரங்கத்திற்கு வர வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கிற தமிழர்களாம் கூடியிருக்கிற இந்த நேரத்தில் உலக தமிழர் அத்தனை பேருடைய சார்பாகவும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது
ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மட்டும் கலை நிகழ்ச்சி இருக்கிறது. கலை நிகழ்ச்சி முடிந்ததும் இரவு இனிய விருந்து காத்திருக்கிறது. முதலில் கலை நிகழ்ச்சிக்கு செல்வோம். மேடையிலே இருக்கிற சான்ற பெருமக்கள் கீழே எதிரிலே அமர்ந்து கலை நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கலை நிகழ்ச்சியை வழங்குகிறவர்கள் உடனே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கலை நிகழ்ச்சியை வழங்குகிறவர்கள் எங்கள் விட்டலைங்க யார்? ஆறுமுகசாமி அவர் தான். கலை நிகழ்ச்சி குழுவினர் விரைவில் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். போயிட்டாங்களா? வேண்டாம் மக்கள் வேறாது. ஆமாம்மா, கம்ப்யூட்டர் ஐஸ் நான் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். டீமு கூட நீங்களும் வாங்க, நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண டீமை. சீவனை காட்டு கலை நிகழ்ச்சி நீங்கள் வந்து அவங்களை அறிமுகப்படுத்துங்க. சார் வணக்கம் சார். சார் உட்காருங்க எல்லாரும். சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. கலைக்குழுவினர் வருவதற்கு கொஞ்சம் வழியை விட்டு கொஞ்சம் எடுப்போம் சார். என்ன ட்ரூப் பேர் என்ன? ஸ்வர்ண நாட்டியாலயனுடைய குழுவினர் இப்பொழுது கலை நிகழ்ச்சி வழங்குவார்கள். அதன் தலைவர் இப்பொழுது அறிமுகப்படுத்துவார். ஸ்வர்ண நாட்டியாலயா லீட் டான்சர்ஸ் லீனா, லீனா, காவ்யா, மோனிகா, ஸ்ரீநிதி, ரத்சிகா, மோஹிதா, யாழரசி, நேஹா, முத்துலக்ஷ்மி. இப்பொழுது திருக்குறளை அடிப்படையாக கொண்ட ஒரு கலை நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கப் போகிறோம்.
தற்பொழுது ஸ்வர்ண நாட்டியாலயா மாணவர்கள் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை வழங்கவிருக்கின்றனர். திருக்குறளை அடிப்படையாக கொண்ட 3 நாட்டிய நாடகங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். குறிப்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டிற்காக அவரின் குரோழியத்தை நாட்டிய நாடகமாக நடத்தி வருகிறோம். அவற்றிலிருந்து சில பகுதிகளை இப்பொழுது வழங்கப் போகிறோம். முதலாவதாக புஷ்பாஞ்சலி. திருக்குறளின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்திலிருந்து 2 குறள்களுக்கு நாட்டியம் அமைத்து ஆட வருகிறார்கள் லீனா, காவ்யா, மோனிகா அண்ட் ஸ்ரீநிதி. ஆதி பகவன் முதற்றே உலகு மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இருள் சேரிருவினையும் சேராயிரைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேரிருவினையும் சேராயிரைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.
நலமிசையேகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார். அடுத்து வருவது மற்றும் ஒரு புஷ்பாஞ்சலி. தமிழ் மொழியின் பெருமை, வள்ளுவரின் பெருமை, திருக்குறளின் பெருமை, தமிழ்நாட்டின் பெருமை கூறும் பாட்டிற்கு ஆட வருகிறார்கள் லீனா, மோனிகா, ஸ்ரீநிதி. வணங்குகின்றோம். தரித கிட்ட தாம் தாம் ததீம் தஜம் 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 தரித கிட்ட தத்தம் தத்தம் தகதம் தரித ஜணு 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 தத்தித்தம் தித்தம் தத்தித்தம் தித்தம் தஜம் தணம் ததீம் ததோம் தகிட தத்தித்தம் தித்தம் தத்தித்தம் தித்தம் தஜம் தணம் ததீம் ததோம் தகிட தத்தித்தரிகிடதாம் தித்தரிகிடதாம் தரிகிடதாம் ததிகிடதும் 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 தா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி தமிழ் தமிழ் அமிழ்தினும் இனிய தமிழ் ஆதிமொழியாம் பழம் தமிழ் இளமை மாறா இனிய தமிழ் ஐம்பெரும் காப்பிய கலை தமிழ் சங்கம் வளர்த்த முத்தமிழ் ஔவை சூடிய சங்கத்தமிழ் வள்ளுவர் பாடிய செந்தமிழ் வள்ளுவர் பாடிய செந்தமிழ் ஆதிமொழியாம் பழம் தமிழ் இளமை மாறா இனிய தமிழ் ஐம்பெரும் காப்பிய கலை தமிழ் சங்கம் வளர்த்த முத்தமிழ் ஔவை சூடிய சங்கத்தமிழ் வள்ளுவர்
வையம் முழுதும் பயன் பெற வள்ளுவர் பாடிய திருக்குறள், வள்ளுவர் பாடிய திருக்குறள். தாம் தகத்தச்சம் தகதச்சம் தரிகிட தாம் தாம் தீம் தாம் தாம் தீம் தாம். ஈரடி குரலே வாழ்வின் நெறியே காட்டும் பாதையோ நன்று, காட்டும் பாதையோ நன்று. ஈரடி குரலே வாழ்வின் நெறியே காட்டும் பாதையோ நன்று, காட்டும் பாதையோ நன்று. தாம் தரிகிட தீம் தரிகிட தோம் தரிகிட நம் தரிகிட தஜம் தஜம் தத்தாம் தஜம் தஜம் தத்தாம். தாம் தரிகிட தீம் தரிகிட தோம் தரிகிட நம் தரிகிட தஜம் தஜம் தத்தாம் தஜம் தஜம் தத்தாம். காதல் உண்டு, வீரமும் உண்டு, இல்லறம் உண்டு, துறவும் உண்டு, நட்பு உண்டு, பகையும் உண்டு, மழையுண்டு, உழவும் உண்டு. காதல் உண்டு, வீரமும் உண்டு, இல்லறம் உண்டு, துறவும் உண்டு, நட்பு உண்டு, பகையும் உண்டு, மழையுண்டு, உழவும் உண்டு. தஜம் தனம் ததீம் ததோம் தத்தித்தாம் தகதித்தாம் தஜம் தனம் ததீம் ததோம் தத்தித்தாம் தகதித்தாம். ததிகிணத்தோம் தகததிகிணத்தோம் தகதிகு ததிகிணத்தோம் ததிகிணத்தோம் தகததிகிணத்தோம் தகதிகு ததிகிணத்தோம். தரிகிடத்தோம் தகதரிகிடத்தோம் தகதரிகிட தரிகிடத்தோம். அரசியல் உண்டு, வணிகமும் உண்டு, எத்தனை 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 அறவழி குறளில் உண்டு. அதன்படி வாழ்ந்தால் உயர்வு உண்டு. வாழ்க தமிழ்,
4, 3, 2, 1. நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது மோகனே லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது கனவிலும் நினைக்கல வாழ்க்கைத்தான் மாறுது கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது நாங்காலி அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு. சித்தா அந்த அறிவிப்பால் அன்ப தருவாளே, சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாளே. நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட 10 லட்சத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். காதாரா அடியாரோ நான் தாங்க மாறோடு. வா மிருது தேரே
much here. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான டான்ஸு. ஏன்னா எங்களால் 9:30 மணிக்கு மேலே பார்க்க முடியாது, நாங்கள் எல்லாம் சாப்பிட்ணும். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நீங்கள் எல்லோரும் இப்போ டின்னருக்கு போகலாம். நன்றி நன்றி நன்றி.